Hello my dear pasangala, good morning. Yes, tell me whether my audio and video is clear. Good morning, welcome to the session. Hi and hello, welcome, good morning. Good morning பசங்களா, very good morning. Yes, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி வச்சுரு. ஸோ we are going to do a long marathon. இன்றைக்கி ஒரு நாள் போதும் நம்ம ஓவரால் கெமிஸ்ட்ரி என்ன பண்ண போகிறோம், நம்ம படித்து முடிக்க போகிறோம். ரெடியா? ஸோ how many of you are ready? Okay, good morning. Attendance போடுங்க பார்க்கலாம். Yes, can I have some attendance? Yes, yes, super. வணக்கம், குட் மார்னிங், வணக்கம், வெல்கம் டு த செஷன் மை டியர் சோல்ஜர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பர் செஷனாக இருக்க போது. டெஃபினட்டாக வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ லாட். ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம்ங்கிறத நினச்சி நிறைய பேர் பயப்படுவாங்க, அந்த பயத்தை போக்குற மாதிரி இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போது. ஸோ எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கா? ஆர் யூ கைஸ் ரெடி? ஸோ புட் யுவர் நேம். நான் நேம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க போகிறேன். யாரெல்லாம் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மொபைல் சார்ஜ் போட்டுக்கோங்க, ரைட்டா? மொபைலில் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க எல்லாமே. ஓகே, ஸோ பூஸ்டர் பேக் போட்டுக்கோன்னா போட்டுக்கோ, எதை வேணுமோ போட்டுக்கோ. ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஒரு புக்கு அல்லது ஒரு நோட், ஏதாவது சின்னதாக நோட்ஸ் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோ. லைவோட எண்டில் தான் பிடிஎஃப் கொடுக்கப்படும். ஸோ அதனால் எல்லோரும் லைவ் முடிகிற வரைக்கும் இருந்தால் தான். ஏன்னா நான் எழுதுகிற பாயிண்ட்ஸு கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் உனக்கு கிடைக்கணும்ல. இப்போ எல்லாமே பிளாங்காக இருக்கும், கொஷின் மட்டும். ஆன்சர் நான் எழுதுனதுக்கப்புறம் அது எல்லாத்தோடையும் சேர்த்து உனக்கு கிடைக்க போகுது. ரைட், குட் மார்னிங், சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த வருஷத்தோட முதல் கிளாஸில் இந்த மாதிரி ஒரு 120 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி குவார்ட்டர்லிக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வித்தவுட் எனி ஃபர்தர் டிலேயே இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டா? யார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ண? எஸ், ரெடியாக இருக்கீங்கன்னா பாய்ஸ் எல்லாம் தீ, கேர்ள்ஸ் எல்லாம் மின்னல் போடுங்கன்னு சொல்லுவேன், ஆனால் இல்லை. ஸோ எல்லோரும் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் ஹார்ட் போடுங்க பார்க்கலாம். எஸ், சாட்டில் ஃபுல் ரெட் கலர் ஹார்ட், நிறைய ரெட் கலர் ஹார்ட்ஸ். எவ்வளோ ஹார்ட்ஸ் நீ எனக்கு கொடுக்குறியோ அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாது, அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி உடைச்சிரு. ரெட் கலர் ஹார்ட்ஸ். ஸோ யார் பேசுகிறதுமே வரக்கூடாது. பார்க்கலாம் யார் இப்போ ரெட் ஹார்ட்டை ஸ்பேம் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ரெட் ஹார்ட்டோட ஸ்பேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ரத்தமாக இருக்கணும் நம்ம சாட்டு. பார்க்கலாமா? எஸ், வி வில் செக் இட் அவுட். இன்னும் மெசேஜஸ்லாம் எனக்கு தெரியுதே. எஸ், ஓகே, சூப்பர், ரைட், சூப்பர் சூப்பர். ரெட் கலர் ஹார்ட்லேயும் தீ இருக்க மாதிரியான ஹார்ட்டெல்லாம் வருது. ஓகே, ரைட், சூப்பர்டா, வேறு லெவல். அப்படியே இங்கே போய்கிட்டே இருக்கு. தட்ஸ் குட், தட்ஸ் கிரேட். ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், வி வில் ஸ்டார்ட் இட். வெரி இம்பார்ட்டன்ட் திங் பசங்களா, நிறைய பேர் நீ இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்க. ஒன் ஆஃப் த வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, வி கேன் ட்ராவல் டு சிங்கப்பூர். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் உனக்கு கிடைக்க போகுது. லேப்டாப்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கூட விடுங்க. ஃப்ரீயாக 100% ஸ்காலர்ஷிப்பில் நீ படிக்க முடியும். அப்போ அதை விடலாமா? ஸோ நீ என்ன பண்ணணும், நீட் ஜேஇலாம் படிக்கணும்னா 100% ஸ்காலர்ஷிப்பில் ஃப்ரீயாக நீ படிக்க போகிற ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுறது மூலமாக. ஸோ இந்த எக்ஸாம் எழுது, யூ வில் லேர்ன் லாட் ஆஃப் திங். சரியா? இப்போவே கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட. ரைட்டா? அடுத்து டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். யார் யாரெல்லாம் தீமின்னலில் படிக்கிறோம், ஏன்னா தீமின்னலில் எல்லாமே முன்னாடி வந்துடும். நிறைய நோட்ஸ், டெய்லி நிறைய விஷயங்கள் எல்லாமே உனக்கு அதில் கிடச்சிட்டே இருக்கும் தீமின்னல் பசங்க இருந்தால். ஸோ இப்போ பார்த்தேன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு 1 year கோர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா உனக்கு இட்ஸ் கோயிங் டு பி 1999. இதே இது நான் 11th 12th ரெண்டுக்கும் சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா 9000 இருந்தது, ஜஸ்ட் 4000 தாண்டா, 3999. ஸோ இன்றைக்கே இப்போயே முடிச்சிருங்க. ரைட்டா? கெமிஸ்ட்ரி இது வரைக்கும் நான் ஒன்றுமே படிக்கலை அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கியா? இப்போ வரைக்கும் யாருமே எதுவுமே படிக்கலைன்னு. ஸோ இது வரைக்கும் நீ எதுவுமே படிக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு செஷன் இன்னைக்கு உன்னோட தலையெழுத்து, உன்னோட கெமிஸ்ட்ரி மார்க் குவார்ட்டர்லியில் டிசைட் பண்ண போகுது. ரைட்டா? இன்றைக்கி உன்னோட குவார்ட்டர்லி மார்க்கை டிசைட் பண்ண போகுது. மோர் தேன் 200 கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை தாண்டி வேறு எதுவும் கேட்குறதுக்கான சான்சஸ்
கிடையவே கிடையாது. இதை தாண்டி எதுவும் வரப்போகிறதும் இல்லை. ஸோ இதை மட்டும் நீ படித்தா போதும், இதை படித்தாலே போதும். இன்றைக்கே நம்ம படிக்க போகிறோம் நிறைய விஷயங்கள், ஒரு சில புது சாப்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 8th சாப்டர் 12th சாப்டர்லாம் உங்கள் ஸ்கூலில் நடத்தியிருக்க மாட்டாங்க. அதை பற்றின பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் நான் உனக்கு கொஷின் ஆன்சர்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ ரெடியா? எஸ், ஓகே, ரெடியா? எஸ், ஆல்ரெடி நிறைய தடவை ரெடியான்னு கேட்டாச்சு. ஸோ லெட் அஸ் நாட் டிலே. ஓகே, ஸோ பேட்சோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி இப்போ பண்ணிவிட்டேன். ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ டோட்டலி எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஐ ஹவ் ஜஸ்ட் டன் மோர் தேன் 10 hours ஆஃப் ஒர்க். லைவுக்கு வேலை பார்க்க, லைவ் எடுக்கிறத விட அதிகமான டைம் ஒர்க் பண்ணி 2-3 கைடு, கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கான ஆன்சர் கீ எல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? எஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சாப்டர். ரைட்டா? ரைட். 4th சாப்டர் டிஃபிகல்ட்டு, 3rd சாப்டர் டிஃபிகல்ட்டு, எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம துவம்சம் பண்ண போகிறோம். ரைட்டா? ஓகே, எஸ். த ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம் ஓவர்ஸ், எப்போ பிரேக்கு எல்லாமே இருக்குது. ரைட்டா? நம்ம ரெஃப்ரெஷ் ஆக போகிறோம். இன் பிட்வீன் த பிரேக் வி ஆர் கோயிங் டு ஹேவ் சம் கேம்ஸ், ஃபன் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. லெட் அஸ் ஸ்டார்ட். சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. எஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு வருஷத்தில் இந்த முதல் சாப்டர் இருந்தால் அதில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின் தான் இந்த கொஷின். ஸோ அதனால் இந்த கொஷினை மட்டும் யாரும் விட்டுட்டு போயிடாத. நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கஷ்டம். டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். 2 டெஃபனிஷன் இருக்குது. 2 டெஃபனிஷனுமே ஆன்சர் கீழே இருக்குது. கைடில் படிக்கிறவங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க, புக்கில் படிக்கிறவங்களுக்கு புக்கில் இதை மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால நான் 2யுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரைட்டா? ரைட், சரியா? கவனிங்க. ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுங்கிறது டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் டு த யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். சிம்பிள்ப்பா. ஆவரேஜ் மாஸ் ஆஃப் அன் ஆட்டமை மேலே போடு, கீழே யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ், அவ்வளோதான். இல்லை சார் எங்கள் ஸ்கூலில் கார்பன் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் கார்பன் வச்சு படிக்கலாமா அப்படின்னா மேலே இருக்க ஆப்ஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் கார்பன், அதாவது கார்பனை அடிப்படையாக கொண்டு கார்பனையை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element defined as the ratio of mass, defined as the ratio of mass of one atom of the element to the mass of 1/12 of carbon 12 atom. Right? Gavani, mass of one atom of the element divided by mass of 1/12 of one carbon atom. ஒரு கார்பன் ஆட்டமோட 12ல் ஒரு பங்கு மாஸ். அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ரைட்டா? ஸோ நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு அது ஈஸியாக விட்டுறாத. நீ ஃபீல் பண்ணுவ, ரிவைஸ் பண்ணிட்டா பண்ண மாட்டேன். எக்ஸாம் ஹாலில் நீ உட்காடுறப்போ உன்னோட முதல் லெசன் கொஷின் தான் உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் கவனம், முதல் லெசனை அப்படி ஈஸியாக எடுத்துடாத. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு மிகையாக, அதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காமல் அடுத்த டாப் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டுட் பை த டேர்ம் மோல். 1 mole is the amount of substance of a system. மோல்னாலே இந்த கீவேர்ட் கண்டிப்பாக இருக்கணும்ப்பா. amount of substance, ரைட்டா? which contains as many elementary particles as there are atoms in 12 gram of carbon 12 isotope. கார்பன் 12 ஐசோட்டோப்பில், கார்பன் 12 ஐசோட்டோப்பில் எத்தனை மூலக்கூறுகள் இருக்கும், எத்தனை எலிமெண்ட்ரி அடிப்படை துகள்கள் இருக்குமோ அத்தனை அளவு, அவ்வளோ பேஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம 1 mole சொல்ல போகிறோம். இல்லைனா 1 mole is defined as the amount of substance which contain 6.023 into 10 to the power 23 particles such as atom, molecules or ion. 2 டெஃபனிஷனில் நீ எது வேணால் எழுதிக்கலாம். ரைட்டா? 2 டெஃபனிஷனில் நீ எதை வேணால் எழுதிக்கலாம். சரியா? ஸோ இந்த 2ல் எது வேணால் எழுதிக்கலாம். எது வேணால் நீ எழுதிக்கலாம். யூ கேன் டேக் இட் அவுட். இட் இஸ் டினோட்டட் பை சிம்பிள். இதோட குறியீடு என்ன அப்படின்னா n அப்படின்னு அர்த்தம். டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸ். ஈக்குவலண்ட் மாஸ்னா என்ன? பசங்களா நல்லா கவனி. நம்ம புக்கில் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் இருக்குது. நல்லா கவனி. இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். புக்கில் டெஃபனிஷன் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் இருக்குது. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஏன்னா நான் ஆன்சருக்கு பப்ளிக் எக்ஸாமோட எடுத்து பார்க்குறப்ப ஐ ஜஸ்ட் ஃபைன் 2 வருஷம், ஒரு வருஷம் கிராம் ஈக்குவலண்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வருஷம் ஈக்குவலண்ட் கேட்டிருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கவனியா? டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸில் ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு கேட்டால் இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்ஸ்ன்னு எழுதணும்.
இதே இந்த இடத்துல கிராம்னு போட்டிருந்தாங்கன்னா இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா கிராம்னு போட போகிற. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிற கிராம். சிம்பிள். கொஷின் என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் அல்லது காம்பவுண்ட், எலமெண்ட்டாக இருக்கலாம், காம்பவுண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு அயானாக இருக்கலாம், தட் கேன் கம்பைன் வித் ஆர் டிஸ்பிளேசஸ். நல்லா கவனி, கம்பைன் அல்லது டிஸ்பிளேசஸ். ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் என்னது 1.008. ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு எல்லாரும் மாஸ் நம்பர் 16 போடுவாங்க ரைட்டா. ஆனால் மாஸ் நம்பர் 16 கிடையாது, அதுக்கு பதிலாக என்னது 8 கிராம் அல்லது 8 பார்ட்ஸ். அதே மாதிரி குளோரின், குளோரின் அப்படின்னா 35.5. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம எக்ஸாமுக்கு நம்ம 3 மட்டும் படிச்சுட்டா போதும் ரைட்டா. ரைட், இதை மட்டும் படித்தா போதும். கைடு இல்லாதவங்க யாருமே வருத்தப்பட தேவையில்லை. இதை நீ பார்த்தாலே போதுமானது ரைட்டா. நான் இந்த பிடிஎஃப் கொடுப்பேன், இதுவே உனக்கு சூப்பராக போதுமானதாக இருக்கும் ரைட்டா. 35.5 parts of chlorine is defined as gram equivalent mass. இந்த இடத்துல ஏன் இதை போட்டிருக்கேன்னா கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு கேட்டிருந்தா நீ கிராம் ஈக்குவலண்ட் மாஸ், இல்லைனா வெறும் ஈக்குவலண்ட் மாஸ் எழுதுனா போதும். ஸோ அதை மட்டும் கவனம். எதை கேட்டிருக்காங்க அப்படின்னு, பார்ட்ஸ்னால் பகுதி, பகுதி பார்ட்ஸுங்கிறதுக்கு பகுதி, அவ்வளோதான். கிராம் கேட்டாங்கன்னா கிராம்னு எழுதிக்கோ, என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோ சரியா. ரைட், நெக்ஸ்ட், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர்? ஆக்சிஜன் ஏற்ற எண் என்றால் என்ன? நிறைய தமிழ் மீடியம் பசங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தமிழ். ஏதாவது உனக்கு டவுட் இருந்தால் நீ சாட்டில் போடு, நான் உனக்கு அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அன் ஆட்டம் would have in a molecule or an ionic compound. அதாவது என்ன அர்த்தம், ஒரு தனிமம், ஒரு ஆட்டமோட மேலே இருக்கக்கூடிய சார்ஜ், அது மேலே இருக்கக்கூடிய குறியீடு ரைட்டா, அது மேலே இருக்கக்கூடிய குறியீடு தான் சார்ஜ். அன் ஆட்டம் would have in a molecule or a ionic compound. அயனிக் சேர்மத்திலையோ அல்லது மூலக்கூறுலையோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜை தான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்ல போகிறோம். இல்லைனா என்ன அப்படின்னா, இல்லைனா இஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் கம்ப்ளீட்லி, மொத்தமாக எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபரை, அப்போ என்ன பண்ணலாம், ஆக்சிடேஷன் நம்பர் ரிஃப்ளெக்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இப்போது Fe2 + Fe3 + 1 எலக்ட்ரான். இப்போ என்ன நடந்திருக்குங்க, Fe2+லேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிருக்கு. அப்போ +3 + 2லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இங்கே +3 + 2லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஆக்சிடேஷன் நம்பரை ரைட்டா, ஆக்சிடேஷன் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது. என்ன நம்பர், எத்தனை எலக்ட்ரான்ஸ் போயிருக்கு, எத்தனை எலக்ட்ரான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ரைட்டா. ரைட், சரியா, ரைட் ரைட்டா, தட்ஸ் இட் ஓகே ரைட். இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும் ரைட்டா. டிஃப்ரென்ஸ், ஸோ மொத்தமாக பார்த்தா அப்படின்னா ஒரு 10 டிஃப்ரென்ஸ் கொஷின் தான் இருக்குது. ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் உனக்கு கேட்கலாம், அதனால டிஃப்ரென்ஸ் கொஷினை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. ரைட், ஓகே. ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிடேஷன் என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனை ஆட் பண்ணுறது, அல்லது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறது. ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், இந்த ரெண்டில் எது வேணால் நம்ம சொல்லலாம். அதே இது ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரைட்டா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது, எலக்ட்ரான் வெளியேறுதல். ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்கம்னு அர்த்தம் ரைட்டா. புக்கை எடுத்துக்கோங்க, தமிழ் மீடியம் பசங்க இங்கிலீஷ் மீடியம் யாராக இருந்தாலும் சரி, உன்னோட புக்கில் ஆர்டராக தான் வரும், கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்கும். ஊடால ப்ராப்ளம்ஸ் அல்லது டெரிவேஷன்ஸ் இருந்தால் அது மட்டும்தான் இருக்காது, மீதி எல்லாம் வரிசையாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோ ரைட்டா. ஓகே, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், எலக்ட்ரான் லாஸ், இங்கே எலக்ட்ரான் கெயின். இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆக்சிஜன் ஆட் ஆகிறது அல்லது ஹைட்ரஜன் வெளியேறுது. அதே மாதிரி எலக்ட்ரானும் வெளியே போகிறது நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா. ரைட், அடுத்து ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், இங்கே எலக்ட்ரான் கெயின். இந்த டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன, ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அதே என்ன பண்ணலாம் நம்ம ரிவர்ஸ் எழுதிக்கலாம் ரைட்டா. ரைட், ஹேமா ஸ்டாப் பண்ணுங்கள் ப்ளீஸ், டோன்ட் டூ இட். அப்கமிங் வீக்கில் உங்களுக்கு வரும் சரியா, அப்கமிங் வீக்கில் வரும், இல்லைனா உங்களை பிளாக் பண்ணிவிடுவாங்க ரைட்டா. ரைட், கவனிங்க. Fe2+ gives
Fe3+ ப்ளஸ் எலக்ட்ரான். ஸோ இப்போ என்ன இருக்குது, 2+லேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிருக்கு, அதுதான் 3+ மாறி இருக்கு. அப்போ என்ன ஆகிருக்கு பாருங்கள், 2லேருந்து 3க்கு போயிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் 2லேருந்து 3க்கு போயிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பரா, ரைட்டா, இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பரா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ். டிக்ரீஸ் ஆனது இதே ஈக்குவேஷனை ரிவர்ஸ் எழுதுங்க, புதுசாக வேறு ஈக்குவேஷன் படிக்க தேவையில்லை. Fe3+ஓட ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, Fe2+. 3லேருந்து 2க்கு போகுது எலக்ட்ரான், அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியாகுது. அப்போ என்ன அர்த்தம், ரைட்டா, Fe3+ எலக்ட்ரான் Fe2+ மாதிரி இருக்குது. அப்போ இட் இஸ் அ டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ எங்கேயாவது ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். இந்த 44th கொஷின் இருக்குல்ல, முக்கியமானது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 44th கொஷின், 44வது கொஷின் நம்ம பார்ப்போம்ல, அதுக்கு தேவை. ஸோ ஆக்சிஜனேட்ரியன் அதிகமாகுது, இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னு என்னது, ஆக்சிடேஷனில் எப்பயுமே நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. 2லேருந்து 3க்கு மாறி இருக்குது, இங்கே 3ல் இருந்தது 2ஆக மாறி இருக்குது, குறைஞ்சிருக்கு. ஒடுக்கம்னா குறையுது, ரிடக்ஷன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டா, ஸோ இதில் ஏதாவது 2 கம்பல்சரியில் கூட கேட்டிருக்காங்க, ரைட்டா. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கொஷின் பேப்பர் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தப்போ 3 டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷினில் 2 அல்லது 3 கேட்டிருக்காங்க, ரைட்டா. ரைட், ஓகே, ரைட். கவனிங்க, யூரியாவோட ஃபார்முலா போடலாமா, ரைட்டா. என்னென்ன இருக்குது, கார்பன், கார்பனோட மாஸ் நம்பர் என்னதுப்பா, 12 இன்ட்டு எத்தனை கார்பன் இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆக்சிஜன் 16 மாஸ் நம்பர், ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இங்கே கவனி, இது எப்படி கொடுத்துருக்காங்க, NH2-ஐ ட்வைஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 நைட்ரஜனுக்கும் பொருந்தும், ஹைட்ரஜனுக்கும் பொருந்தும். இந்த 2 அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய பசங்க இதை தான் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, இதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா. ரைட், இப்போ பார்த்திங்க அப்படின்னா கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் மாஸ் நம்பர் 14. எத்தனை நைட்ரஜன் பாருக்கு, 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 நைட்ரஜன் இருக்குது. ஆக்சிஜன் போட்டாச்சுல. அடுத்து என்னது, ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1 இன்ட்டு 2னா 4. அப்போ டோட்டல் பண்ணால் என்ன வரும், 12, 16, 14, சாரி 14 இல்லைல்ல 28 வரும். ஏன்னா 28, 4 ஆட் பண்ணால் 10, 20, 2 60 கிராமா, 60 கிராம் மோல் -1. இப்போ யூனிட் போடாமல் நிறைய பேர் தப்பு வாங்கியிருக்காங்க. கொஷின் கேட்டிருக்கிறது மோலார் மாஸ், கொஷின் மாலிகுலர் மாஸ் கேட்கல. மாலிகுலர் மாஸ்னால் நீங்கள் யூ போடலாம், மாலிகுலர் மாஸ்னால் நீ யூ போடலாம். அவங்க கேட்டது மோலார் மாஸ். மோலார் மாஸ்னால் நீங்கள் கிராம் மோல் -1 போடணும், 60 கிராம் மோல் -1. அடுத்து அசிட்டோனில் எத்தனை கார்பன் இருக்குது, கார்பனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் 12. இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா அப்படியே நீ எழுதணும், அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா மார்க் வராது. எம்பி சாட் ஆன்லைனில் கிடையாது, ஆஃப்லைன் மட்டும்தான், ரைட்டா. 12 × 1, 2, 3 3 கார்பன், ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன், இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன், 1 × 6. அடுத்து ஆக்சிஜன் 16 × 1, 36, 6, 16, 18, 8, ரிமைண்டர் 1, 4, 58. 58 கிராம் மோல் -1, ரைட்டா. 58 கிராம் மோல் -1. வெரி குட், சூப்பர், ரைட்டா. ரைட்டா, கவனிங்க, ரைட்டா. போரிக் ஆசிட் எடுத்து, போரிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது, 3 × 1. இந்த போரிக் ஆசிடில் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அது சார்ட்டட் அவுட். அதாவது இந்த போரானோடது, ரைட்டா, போரானோடது என்ன அப்படின்னு. ஏன்னா போரானோட மாஸ் நம்பர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ பாரு எவ்வளோ கன்ஃபியூஷன் வரப்போகுதுன்னு. போரானோட மாஸ் நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், யாராவது சொல்லுங்கள், போரானோட மாஸ் நம்பர் என்னென்ன. ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1, 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஆக்சிஜன் 16 × 3 இது இருக்கட்டும். 16 × 3 32, 48. போரானுக்கு என்னப்பா, எஸ். ஆக்சுவலாக நல்லா கவனி, ஆக்சுவலாக போரானுக்கு 11 தான். ஆனால் நான் இன்றைக்கி உட்காந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எடுத்து பார்க்குறப்ப நம்மளோட புக்குக்கு பின்னாடி, எல்லோரும் டேக் யுவர் புக், உன்னோட புக்குக்கு பின்னாடி பாரு,
வாட் எவர் யூ செட் இஸ் ரைட். ரைட்டாக உன்னோட புக்குக்கு பின்னாடி பார்த்தேன்னா புக்குக்கு பின்னாடி 10ன்னு போட்டு செஞ்சுருக்காங்க. புது புக்கில் எப்படி இருக்குது, லேட்டஸ்ட் புக்கில் என்னோட வேர்ஷன் பழசு, உன்னோட புக்கில் எப்படி இருக்குது? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி தட். நான் ஆன்லைனில் 24, 25 தான் இருக்குது, நீ தான் 25, 26 வச்சுருக்க. 10 போட்டிருக்காங்களா 11 போட்டிருக்காங்களா? எஸ், புக்கில் 10 இருக்குது. ஆக்சுவலாக 10.8ன்னு வரும். கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லணும்னா போரானோட மாஸ் நம்பர் 10.8, நம்ம 11 தான் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம புக்கில் 10ன்னு போட்டிருக்காங்க. வால்யூம் 1 ஃபஸ்ட் சாப்டர், இது வால்யூம் 1 ஃபஸ்ட் சாப்டரோட புக் பேக் ஆன்சரில் 10ன்னு போட்டு தான் செஞ்சுருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீ 10ன்னு போட்டு செஞ்சுக்கிறது பெட்டராக இருக்கும் உனக்கு. ரைட்டா? ஹைட்ரஜனுக்கு 1.08, ஹைட்ரஜன் பிரச்சனை இல்லை, 1.008 தான். ஆனால் இவன் 10.8 இருக்கான். அந்த ஒரு காரணத்தினால கவனம், நீ 11ன்னு படிச்சுக்கிறது நீட் ஜேஇயை பொறுத்த வரைக்கும் ஃபார் பெட்டர். பட் பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கில் 10ன்னு தான் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம 10ன்னு போட்டுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். புக்கில் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது நமக்கு நல்லது. அதனால தான். ரைட்டா? 61 61 51டா? 8 10 11 61 கிராம் மோல் -1. இல்லைன்னா என்ன ஒரு ஆக்சுவல் 11 போட்டால் 62 வரும். ரைட்டா? 11 போட்டால் 62. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் பெரிய விஷயம் இல்லை. இட் கேன் பி எனி திங். ரைட்டா? ரைட், எது வேணால் இருக்கலாம். ரைட்டா? ஓகே, ரைட். கவனிங்க, அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட். ரைட்டா? பப்ளிக் கிடையாது தான், உனக்கு பப்ளிக் இல்லை. ஆனால் உங்கள் ஸ்கூலில் பேப்பர் வேறு இடத்துல கரெக்ஷன் பண்ண சொல்லுவாங்கள்ல. ரைட்டா? ஓகே ரிகான், உனக்காக வி ஆர் ஆல்சோ, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் கைடு எங்கே இருக்குது நாங்கள் தேடிகிட்டே இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக யூ வில் கெட் இட் வெரி சூன். சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மாஸ் நம்பர் 1 × 2. சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் சல்ஃபரோட மாஸ் நம்பர் என்னது, ஒரே ஒரு சல்ஃபர் இருக்கு. சல்ஃபரோட மாஸ் நம்பர் 32 × 1. ஆக்சிஜன் 16 × 4. சல்ஃபரையும் ஆக்சிஜனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, சரியா? 64. இப்போது 98 கிராம் மோல் -1. சரியா? 98 கிராம் மோல் -1. ஓகே, ரைட்டா? ஓகே, சூப்பர், குட். ரைட், நெக்ஸ்ட் போகலாம். which contains greatest moles of oxygen. டே, இதுக்கு ஒரு சில கைடில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பசங்க மனப்பாடம் பண்ணுறேன்னு இதுக்கு ஆன்சர் ஃபார்மிக் ஆசிட்னு எழுதிடுறான். பட் இதை வந்து 3 மார்க் கம்பல்சரியில் கேட்குறப்ப 3 பாயிண்ட் வேணும்ல நம்மளுக்கு. ஸோ கம்பல்சரியில் கேட்டாங்க அப்படின்னா, அல்லது 3 மார்க்கில் கேட்டாலும் இதுக்கான ஆன்சர் எழுதணும். நான் சொல்கிற மாதிரி எழுது. ஸோ 1 mole of ethanol, அப்படி நான் கொஸ்டினே ஆன்சரை மாற்றுறேன். contains, ரைட்டா, 1 mole of ethanol. அப்போ எத்தனாலுக்கு முதல் ஃபார்முலா எழுதிக்கோங்க. அப்படியே ஒரு 6 மார்க் போட்டு எத்தனால் ஃபார்முலா C2H5OH. இட் கண்டைன்ஸ் 1 mole of oxygen, which is equal to 1 × Na. இதை மட்டும் எழுதிக்கோ. அப்படி ஏன்னா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், யாருக்கிட்ட அதிகமான ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதிகமான ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் யார்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா எழுதிட்டு எத்தனாலில் 1 மோல் ஆக்சிஜன் காணப்படுகிறதுன்னு எழுதிக்கோ. தமிழ் மீடியத்தில் 1 மோல் ஆக்சிஜன் கண்டைன்ஸ்னால் இங்கே காணப்படுகிறதுன்னு எழுதிக்கோ. ரைட்டா? 1 மோல் ஆக்சிஜன் காணப்படுகிறது. அடுத்து இங்கே ஃபார்மிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் HCOH ஆசிடில் HCOOH. இட் கண்டைன்ஸ் 2 இருக்கு. ரைட்டா? 2 moles of oxygen. அப்போது 2 × Na. நம்ம புக்கில் எல்லாம் 6.023 × 10⁻23 மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்பாங்க. ஆனால் நீ அப்படி போட வேண்டாம், என்னன்னு எழுதிட்டா கூட ஓகே தான். தட் இஸ் அண்டர்ஸ்டுட். அது அண்டர்ஸ்டுட். ரைட்டா? வாட்டர் H2O தான் கொடுத்துருக்காங்க. 1 mole of oxygen equal to 1 Na. ஸோ இப்படி ஒரு கீழே புள்ளி வச்சு ஃபார்மிக் ஆசிட் கண்டைன், ஃபார்மிக் ஆசிடில் அதிகப்படியான ஆக்சிஜன் ஆட்டம் காணப்படுகிறது. ரைட்டா? ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அதிகமாக காணப்படுது, அவ்வளோதான். ரைட்டா? ரைட், ஓகேவா? இண்டிவிஜுவல் கைடு கிடையாது, இண்டிவிஜுவல் கைடு இன்னும் வரல.
சரியா ரைட் அடுத்து calculate the average atomic mass of naturally occurring magnesium using the following data ஒன்றுமே கிடையாது ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஐசோடோபிக் மாஸ் இன்ட்டு அபண்டன்ஸ் ரைட்டா சம் ஆஃப் மாஸ் இன்ட்டு பர்சன்டேஜ் தான் ரைட்டா இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா 23.9 23.9 நீ எழுத மட்டும் செய் இது உனக்கு தெரிஞ்சா நீ எப்படி எழுதிடலாம் 23.99 இன்ட்டு 78.99 ப்ளஸ் எழுதணுண்டா இதை ஃபுல்லாக எழுதணும் இங்கே நான் எழுதுகிற மாதிரி நீ எழுதணும் ரைட்டா நான் ஷார்ட்டாக இப்போ சொல்லிட்டேன்னா நீ அப்புறம் எழுதாமல் விட்டுருவேன் அதனால தான் நான் எழுதிட்டுருக்கேன் அடுத்து ப்ளஸ் 25.98 இன்ட்டு 11.01 ஹோல் டிவைடட் பை 100 ரைட்டா ஹோல் டிவைடட் பை 100 ஓகேவா ரைட் கொஷின் நம்பர் 32 டீச் பண்ணலன்னா அது என்னவாக இருக்கும்னு பாரு அது கொஷின் ஆன்சர் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை ஏதாவது இருக்கும் ரைட்டா அதில் ஆட் வருதா நான் என்ன பண்ணுறது ஆட் வர்றதுக்கு ஆட் வந்து உனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி நீ அப்பப்போ என்ன பண்ணலாம் நீ ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அந்த மாதிரி சரியா 32 ப்ராப்ளமில் அதனால் ப்ராப்ளம்ஸ் இருக்காது ப்ராப்ளம் அதனால் டீச் பண்ணிடல சரியா இதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா 24.31 ஸோ அப்போ 2430.9 டிவைடட் பை 100 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் யூ கேன் கோ வித் திஸ் ரைட்டா யூ கேன் கோ வித் திஸ் இல்லைன்னா என்ன பண்ண நீ இதை டேரெக்டாக எழுதிக்கலாம் ரைட்டா ரைட் ஓகே நெக்ஸ்ட் identify the limiting reagent if any if the following reaction mixtures ரைட்டா identify the limiting reagent see ஒரு பப்ளிக் எக்ஸாமில் 2 தடவை குவார்டர்லி எக்ஸாமில் இந்த லிமிட்டிங் ரியேஜன்னா என்னன்ற ஒரு புக்கின் கொஷின் கேட்டிருந்தாங்க நான் புக்கின் கொஷின் வச்சுருக்கேன் ஆன்சரு ரைட்டா அதை நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஓகே சி ஃபஸ்ட்டு தியரி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ராப்ளம்ஸ் வில் பி சீன் இன் த எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர் நம்ம இதிலே பார்ப்போம் ரைட்டா இருக்க வச்சுருக்கேன் சரியா கவனி லிமிட்டிங் ரியேஜன்னா என்ன ஃபஸ்ட்டு லிமிட்டிங் ரியேஜன்னா என்னன்னு படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணலாம் ஓகே எஸ் இந்த இருக்கு பாரு அடிஷ்னல் கொஷின் திஸ் இஸ் அ புக்கின் கொஷின் ரைட்டா புக்கின் கொஷின் ரைட்டா புக்கின் கொஷின் கவனி when a reaction is carried out using a non-stoichiometric quantities of reactant the product yield will be determined by the reactant அதாவது நார்மலாக ஒரு ரியாக்ஷன் இருக்குது ஏதோ ஒரு வினை இருக்குது ரைட்டா ஏதோ ஒரு வினை இருக்குது ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த ரியாக்ஷனில் எவ்வளோ ப்ராடக்ட் வருது சரிப்பா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன அப்படின்னா பிரியாணி செய்கிறீங்க ரைட்டா நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறோம் ரைட்டா பிரியாணி செய்கிறோம் பிரியாணி 10 பேர் சாப்பிட்றதுக்கு வேணும் அது எதை பொறுத்து முடிவு பண்ண முடியும் 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி வேணும்னா நம்ம எதெல்லாம் முடிவு பண்ணணும் குறைக்கும் காரணி தமிழில் குறைக்கும் காரணி இது பேர் ரைட்டா பிரியாணி எப்படி டிசைட் பண்ணுவோம் எவ்வளோ அரிசி எடுத்துக்கணும் எவ்வளோ கறி போடணும் எவ்வளோ மிளகா பொடி போடணும் எவ்வளோ உப்பு போடணும் எவ்வளோ காய்கறி போடணும் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட் வினைப்படு பொருளை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ஸோ லிமிட்டிங் ரியேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 பேருக்கு பிரியாணி செய்யணும்னு நினச்சிருக்கோம் திடீர்னு என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கறி வர லேட் ஆகிடுச்சு அப்போ பிரியாணி செய்கிற வேலை ப்ராசஸ் ஸ்டாப் ஆக போதா அப்போ பிரியாணி செய்கிற ப்ராசஸ் ஸ்டாப் ஆனது யாருனால கறி இல்லாதனால பிரியாணி செய்கிற ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போ அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்க ஹைட்ரஜன் ப்ளஸ் அயோடின் gives ஹைட்ரஜன் அயோடைட் கரெக்டாக இப்போ கரெக்டாக இருக்குது ஒரு ஹைட்ரஜன் அயோடைட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரு 5H2 இருக்குது இங்கே எத்தனை தான் ஃபார்ம் ஆகும் 5 ஹைட்ரஜன் இருக்குது 5 இல்லை 10 ஹைட்ரஜன் இருக்குது ஆனால் அயோடின் 2 தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 தான் இருக்குது அப்போ எத்தனை ஃபார்ம் ஆகும் 2HI தானே ஃபார்ம் ஆகும் ஒரு ஹைட்ரஜன் ஒரு அயோடின் இப்போது இந்த ரியாக்ஷன் அடுத்து நடக்காமல் இருக்கிறது யார் தடுத்தா அயோடின் தானே தடுக்குது இங்கே அயோடின் என்னது கம்மியாக இருக்குது அப்போ அயோடின் இஸ் கால்ட் எல்ஆர்னா என்னது லிமிட்டிங் ரியேஜன் குறைவு காரணி ரைட்டா குறைக்கும் காரணி இது என்னது அதே இது இங்கே திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸஸ் ரியேஜன் அதிகமுள்ள காரணி ரைட்டா வினையில் அதிகமுள்ள காரணி அப்படின்னு அர்த்தம் சிம்பிள் ரைட்டா உனக்கு புரிஞ்சுதா குறைக்கும் காரணி என்னென்னு இதை தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஒரு ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் யூசிங் அ நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ் ஸ்டாக்கியோமெட்ரினா என்னது முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன பண்ணலை ஈக்குவேட் பண்ணலை
the product yield எவ்வளோ விளைபொருள் எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ஈல்டுனா உருவாகுது, எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குது, determined by the reactant வினைப்படு பொருளை பொறுத்து அமைகிறது, that is completely consumed, it limits the further reaction from taking place and it is called limiting reagent. யார் ஒருத்தவங்க வினை மேலும் மேற்கொண்டு நடக்காமல் இருக்கிறத தடை செய்கிறாங்களோ அவங்க தான் குறைக்கும் பண்ணி, the person who limits the reaction அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க நம்மளுக்கு limiting reagentனு சொல்ல போகிறோம். தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் வேணும்னா நான் இங்கிலீஷ் மீடியத்தில் டாபிக் நம்பர் சொல்கிறேன், யூ கேன் ஜஸ்ட் நோட் இட் டவுன். டேய் இங்கிலீஷ் மீடியத்தில் எங்கடா இருக்குது லிமிட்டிங் ரியேஜென்ட்டு? டேய் லிமிட்டிங் ரியேஜென்ட் எங்கே இருக்குடா? லிமிட்டிங் ரியேஜென்ட் பேஜ் நம்பர் என்னடா? ஆமாம், எஸ். குரோமுக்கே ஆட் வருதா என்ன? 1.7.2 1.7.2 டாபிக் நம்பர் 1.7.2 ரைட்டா? டாபிக் நம்பர் 1.7.2 எடுத்துக்கோங்க ரைட்டா? 1.7.2 அதுதான் ரைட். தமிழ் மீடியம் பசங்க பார்த்துக்கோ ரைட். இப்போது நம்ம அங்கே போகலாம். இப்போ பாரு, இப்போ இந்த கொஸ்டின் உனக்கு ஈஸியாக இருக்கும் பாரு, நீனே ஆன்சர் பண்ணிவிடுவேன். இப்போது இந்த வினை நடக்கிறத யார் தடை பண்ண போகிறோம்? ஹூ இஸ் கோயிங் டு ரிட்டார்ட் திஸ் ரியாக்ஷன்? இந்த ரியாக்ஷன் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகிறது யார் ஸ்டாப் பண்ண போகிறா? இதுக்கு ஈஸியாக ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும், ஏபிசிடி போட்டு. ஸோ இதோட ஆன்சர் என்னது? ஹூ இஸ் கோயிங் டு பி த பர்சன் ரெடியூஸ் த ரியாக்ஷன் ரேட்டு? நீனே பாரு, 200x இருக்கான், 200y இருக்குது, ஆனால் 50 தான் z² இருக்கான். 50 என்ன அர்த்தம்? z × 2 2 × 50 100. 200 ஆனால் இங்கே 50 இல்லை 100 இருக்குது. நிறைய பேர் 50 நினச்சிருவாங்க. ஹியர் ஒன்லி there is 100. அப்போ z² மட்டும் எழுதுனா போதும், z2 மட்டும் எழுதுனா போதும். அடுத்து பாருங்க 1 1 3. அப்போ இதுக்கு யார் காரணமாக இருப்பா? ஓகே, இதுக்கு யார் காரணமாக இருப்பா? போத் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸும் சரி ஒய்யும் சரி, ரெண்டு பேருமே காரணம். இங்கே 50 atoms of x, 25y, 50 molecules. ஸோ அப்போ இங்கே என்னது 25. அப்போ 25 யார்? ஒய் தான் என்னது இங்கே ஆன்சர். லாஸ்ட் ஒன்னில் 2.5, இவங்க ரெண்டு பேர் 5 இருக்காங்க. அப்போ லாஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் எக்ஸ். சரியா? அதை மட்டும் எழுதுனா போதும். That's it. Super guys. You guys are doing rocking. You guys are rocking. Yes, super. Right. நான் சாப்பிட்டேன் எனர்ஜி வீடியோவில் நான் ஃபுல்லாக சாப்பிட்டு ரெடியாக தான் உட்காந்துருக்கேன். மத்தியானம் சாப்பிட்றது தான் நான் கஷ்டம். அதனால் காலையிலே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் ரைட்டா? ஸோ ஹியர் கம்ஸ் த செகண்ட் டிஃபரன்ஸ் கொஷின் ரைட்டா? ரெண்டாவது டிஃபரன்ஸ் கொஷின். நிறைய பேருக்கு இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஸ்டு பார்ட் இது தான். எப்படி என்னதான் சார் இது? மாலிகுலர் மாஸ்னா என்ன, மோலார் மாஸ்னா என்ன? வெரி சிம்பிள். த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் த மாலிக்யூல் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். அதாவது மாஸ் ஆஃப் த மாலிக்யூல் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். அந்த ஒவ்வொரு அட்டாமிக் மாஸோட யூனிஃபைடு இருக்குல்ல, அதுதான் ரைட்டா? ரேஷியோ ஆஃப் த மாஸ் ஆஃப் த மாலிக்யூல் டு யூனிஃபைடு அட்டாமிக் மாஸு. இங்கே என்ன அப்படின்னா ஒரு மோலோட சப்ஸ்டன்ஸ், அதாவது CH4 இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா எனக்கு? CH4ஓட மாஸ் நம்பர் என்ன? CH4ஓட மாலிகுலர் மாஸ். கேள்வி கவனி, மாலிகுலர் மாஸ். CH4ஓட மாலிகுலர் மாஸ் சொல்லுங்கள். எஸ், CH4ஓட மாலிகுலர் மாஸ் கார்பன் 12, 4 ஹைட்ரஜன் 16 ரைட்டா? கார்பன் 12 CH4 எடுத்துக்கலாம் ரைட்டா? ஸோ இந்த பக்கம் 16 யூன்னு போட்டேன்னா அது என்னது 16U, வெறும் யூனிட் மட்டும். தட் இஸ் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சதுனால அது என்னது மாலிகுலர் மாஸ் 1 மோல். அப்போ CH4 வந்து எங்கிட்ட ஒரு மோல் CH4 இருக்குது. 1 மோல் CH4, 1 மோல் CH4ஓடதும் என்ன அப்படின்னா அதே 16 தான், ஆனால் கிராம் மோல் -1 அது மட்டும் மாறப்போம். ஒரு மோலுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ரைட்டா? ஒரு மோலுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ரைட்டா? ஒரு மோல் யூனிட் மட்டும் தான் மாறப்போகுது ரைட்டா? calculated by adding the relative atomic mass of the constant. இது எப்படிப்பா கண்டுபிடிச்சேன்? கார்பனோடதையும் ஹைட்ரஜனோடதையும் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ரெண்டுக்குமே அதே தான். இதோட யூனிட்டு யூ. இதோட யூனிட் என்னது? யூ. நான் எதையுமே எழுத்து மேலே எழுதுறேன்னா PDF உனக்கு வர்றப்ப எதுவும் மறைஞ்சிடக்கூடாது ரைட்டா? இதோட யூனிட் என்னது? கிராம் மோல் -1. இங்கே என்ன அப்படின்னா மாலிகுலர் மாஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, உனக்கு எது பிடிக்குமோ எக்ஸாம்பிள் எழுதிக்கோ. நான் CH4 இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே கார்பன் மோனாக்சைடு கொடுத்துருக்காங்க. கார்பன் மோனாக்சைடுனா இப்படி போடணும் CO, சரியா? அப்படி போட்டு எதை வேணால் நீ எக்ஸாம்பிளில்
எழுதிக்கலாம் ரைட்டா எதை வேணால் எடுத்துக்காட்டாக எழுதிக்கலாம் ஓகே மூலக்கூறு நிறைக்கும் மோலார் நிறைக்கும் உள்ள வேறுபாடு அப்படியே தான் இதில் பெருசாக வித்தியாசம் ஒன்றும் இல்லடாமா ஈஸி தான் ரைட்டா 50 கொஷின் பிடிஎஃபா அதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு பார்ட் 1ல் இருக்கும் எடுத்துக்கோங்க அதில் போய் ஓகே வாட் இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த ஃபாலோயிங் இந்த ஃபாலோயிங்கோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது சுருக்கமான ஃபார்முலா ரைட்டா ஸ்மாலஸ்ட் ஷார்ட்டஸ்ட் சிம்பிளஸ்ட் ரேஷியோ எளிய விகிதம் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஃப்ரக்டோஸ்க்கு என்ன எழுதலாம் டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா C6H12O6ன்னு இருக்குது ரைட்டா நத்திங் பட் அப்போ என்னது CH2O அடுத்து கெஃபைனோட ஃபார்முலா என்னது C8H10N4O2 அப்போ இருக்கையில் 2 தானே கம்மி அப்போ C4H5N2O ஓகேவா சிம்பிள் ஈஸி கொஷின் ரைட்டா ஓகே இம்பார்ட்டன்ட் மட்டுமா வரிசையாக கொஷின் நடத்திட்டு இருக்கேன் இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை ப்ராப்ளம் மட்டும் ஸ்கிப் ஆகும் ப்ராப்ளம் தவிர மீது எல்லாமே போயிட்டே தான் இருக்குது ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இருக்குது ப்ராப்ளம்ஸும் கடைசியில் இருக்கா ப்ராப்ளம்ஸ் தான் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ் தான் வந்துருச்சா ரைட் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததோட தியரி கொஷின்ஸ் ஃபஸ்ட் சாப்டரில் முடிஞ்சு இப்போ ஃபஸ்ட் சாப்டரில் இருக்க முக்கியமான ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம் வாங்க ரைட்டா வாங்க how many moles of ethane is required to produce 44 gram of CO2 after combustion இதான் முக்கியமான வார்த்தை இந்த கம்பஷன்ற வார்த்தை கொடுக்கலனா இந்த ரியாக்ஷனை நீங்கள் பண்ண முடியாது ரைட்டா ஓகே கவனிங்க ஸோ ஈத்தேன் சொல்லியிருக்காங்க ஈத்தேன் ஃபார்முலா என்னது ஈத்தேன் ஃபார்முலா C2H6 தான் ஈத்தேன் ஈத்தேனோட என்ன நடக்குதாப்பா ஆக்சிஜன் வினைப்படுது ஏன்னா கம்பஷன்னா எரித்தல் வினைன்னு அர்த்தம் கம்பஷன்னா எரித்தல் வினை அப்போ எரித்தல் வினையில் O2 நடக்கும் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கரிம சேர்மம் ஆர்கானிக் காம்பவுண்டை நீங்கள் எரிச்சிங்கன்னா யூ ஆல்வேஸ் ஹேவ் ரைட்டா யூ ஆல்வேஸ் ஹாவ் அ அவுட்புட் ஆஃப் CO2 + H2O ரைட்டா இதுதான் என்னது அவுட்புட்டாக கிடைக்கும் இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள் கார்பன் 2 இருக்குது ஆனால் இங்கே எத்தனை கார்பன் இருக்குது ஒரே ஒரு கார்பன் இருக்குது இதுதான் முக்கியம் இந்த பேலன்சிங்கில் நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு அவ்வளோதான் ரைட்டா எஸ் எழுதுனா எஸ் கரெக்ட் நீங்கள் தமிழ் எழுதுங்க ரைட்டு தான் 2 போடுங்க ஹைட்ரஜன் 6 இருக்குது ஆனால் இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது இப்போ 3 போட்டாச்சு கவனி நல்லா கவனி இப்போ ஆக்சிஜன் எத்தனைப்பா இருக்குது 2 2s are 4 இங்கே ஒரு 3 7 ஆக்சிஜன் இருக்குது இந்த பக்கம் எத்தனை இருக்குது 7 ஆக்சிஜன் இருக்குது இந்த பக்கம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 7 ஆக்சிஜன் இருக்குது இந்த பக்கம் 2 ஆக்சிஜன் இருக்குது எப்படி போடலாம் இங்கே முன்னாடி என்ன நம்பர் போடலாம் ரைட்டா முன்னாடி என்ன நம்பர் போடலாம் இங்கே என்ன நம்பர் போட்டால் 7 மாறும் இந்த பக்கம் என்ன நம்ம 7 போட்டுடலாமா 7 போட்டுடலாமா 7 போட்டால் 14 மாறிடும்ல 7 போட்டால் 14 மாறிடும்ல ரைட்டா 7 போட்டால் 14 மாறிடும்ல ஸோ அப்போ என்ன பண்ணணும் 3.5 3.5க்கு பதிலாக என்ன பண்ணலாம் நம்ம 7/2ன்னு போட்டுக்கலாம் ரைட்டா 7/2 இப்போ 7/2ன்னு வச்சு நம்ம சம்மு செய்ய முடியாது என்ன பண்ணுறேன் மொத்தமாக எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போது 2C2H6 + 7O2 4CO2 6H2O இப்போ ஈக்குவேஷன் ஃபுல் பேலன்ஸ் ஆகிடுச்சு ரைட்டா ப்ராப்ளம் தானே நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ முன்னாடி ப்ராப்ளம் தானே நடத்திக்கிட்டு இருக்கேன் ரைட்டா ரைட்டா கிளியர் இப்போ தான் கேள்விக்கு போகிறோம் கவனிங்க கொஷினை கவனிங்க how many moles of ethane required to produce 44 gram of CO2 44 gram of CO2ங்கிறது என்னது 44 gram of CO2 is equal to 1 mole of CO2 கரெக்டா யாரெல்லாம் இது புரிஞ்சுக்க முடியுது 44 gram of CO2 equal to 1 mole of CO2 am I right or not ரைட்டா 44 gram of CO2 is equal to 1 mole of CO2 44 டே நான் தான் சொன்னேன்ல இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்க PDF is not a old PDF நான் எல்லாத்தையும் ரீஒர்க் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட 10-11 மணி நேரம் உட்காந்து கம்ப்ளீட்டாக ரீஒர்க் பண்ணியிருக்கேன் நீ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் சாப்டர் பார்த்த PDF எதுவுமே இருக்காது நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கேன் கொஷின்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றிருக்கேன் ஸோ டோட்டலாக எவ்ரி திங் ஹேஸ் சேஞ்ச்டு ரைட்டா கவனி
44 கிராம்னு சொல்லியிருக்காங்க. 44 கிராம்னா என்னது? ஒரு மோல் தானே. ஒரு மோல் CO2 எப்படி கண்டுபிடிப்பா? 1 mole of CO2 is equal to நம்ம கண்டுபிடிக்கிறதா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட் ஓகே. 44 கிராம் ஆஃப் CO2 equal to 1 mole of CO2. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க எனக்கு? அப்போ 44 கிராம் ஆஃப் CO2 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 44 கிராம் CO2னா 1 mole of CO2 வேணும். இப்போ என்னோட ஈக்குவேஷனை பாரு, நல்லா கவனி. எனக்கு 1 மோல் வேணும். கவனி, நான் திரும்ப சொல்கிறேன். ரைட்டா? கவனமாக கவனி. இப்போ பாரு, 2 moles ஆஃப் ஈத்தேன். இங்கே 2 இருக்கா? இங்கே 2 இருக்கா? நல்லா கவனி. இங்கே 2 இருக்கு. 2 moles ஆஃப் ஈத்தேன். 2 மோல் ஈத்தேன் எடுத்தேன்னா எனக்கு 4 மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. 2 மோல் எடுத்தால் 4 மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. எனக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 44 கிராம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 44 கிராமுங்கிறது என்னது? 1 மோல். அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நான் பார்க்குறேன். சரியா? நான் ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருப்பேன், ஆனால் மார்க் வரணும்ல, அதுக்காக மார்க் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறது கவனிச்சு எழுது. ரைட்டா? 2 moles ஆஃப் C2H6 gives எவ்வளோ கொடுக்குது? 4 moles ஆஃப் CO2 இல்லை X moles of C2H6 is equal to 2 moles போட்ட எவ்வளோ கிடைச்சிச்சு? 4 moles of CO2 divided by எனக்கு எவ்வளோ வேணும்? 1 mole வேணும். ரைட்டா? 1 mole of CO2 வேணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இது எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? பண்ணால் என்ன வரும்? 2 into 1 is equal to 4 into x. 2 into 1 equal to 4 into x. அப்போ x equal to 2 by 4 is equal to 1 by 2 is equal to 0.5. அப்போ ஆன்சர் x equal to 0.5 mole. இதோட ஆன்சரை முடிச்சிடாத, எடுத்து எழுது. ரைட்டா? 0.5 mole வேணும் அப்படின்னு. ரைட்டா? ரைட் ஓகேவா? 0.5 is the answer. ரைட்டா? ஓகேவா? கிளியர்? இஸ் த கிளியர்? 1/2ன்னு எழுதினாலும் சரி, அல்லது 0.5 எழுதினாலும் சரி, இதுதான் ஆன்சர். கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? கவனி, எத்தனை மோல் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ 44 கிராம் ஈக்குவல். இங்கே எல்லாமே ஒன்றுமே இல்லை. மோலுங்கிறது தமிழ்லையும் மோல் தான். தமிழ்லையும் மோல் தான்ப்பா. தமிழில் மாறி இருந்தால் நான் சொல்கிறேன். ரைட்டா? அப்போ 0.5 மோல் இருந்துச்சுன்னா 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ரைட்? சரியா? ஓகே, சூப்பர். ஸோ புரியாதவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி முன்னாடி பாரு. முன்னாடி இருந்து பார்த்தேன்னா உனக்கு புரியும். திருப்பி ஒரு தடவை சி. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், மோஸ்ட் வாண்டட் 5 மார்க் கொஷின். ரொம்ப 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 முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின். ரைட்டா? 5 மார்க் கொஷின். ரைட்டா? இதான் என்னது 5 மார்க் கொஷின். நீ நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, எப்படி பிடிஎஃப் வந்து சாயங்காலம் உனக்கு பிடிஎஃப் கிடைக்கும். நீ சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பிடிஎஃப் வாங்கிட்டாலும் சரி, இல்லை பிடிஎஃப் வேணான்னு விட்டுட்டாலும் சரி, அது உங்கள் பிரச்சனை. ஸோ சாயங்காலம் உனக்கு பிடிஎஃப் கிடைக்கும். ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் உனக்கு பிடிஎஃப் கிடைக்கும். ரைட்டா? ஓகேவா? சரி. லாக் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய கேல்குலேஷன் இல்லையே, நம்ம கையிலே போட்டுடலாம். ரைட்டா? கவனிங்க. ஓகே, எஸ் கவனிங்க. Calculate the empirical and molecular formula of a compound containing 76.6.38 hydrogen கொடுத்துருக்காங்க. given data. ரைட்டா? given என்ன கொடுத்துருக்காங்கப்பா? கார்பன் 76.6% இருக்கு, ஹைட்ரஜன் 6.38% இருக்கு, ஆக்சிஜனே தெரியாது. ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் we have to find it out. ஸோ அப்போ 76.6. நான் ஒரு ஸ்டெப் கூட ஸ்கிப் பண்ணாமல் உனக்காக நடத்துகிறேன். கவனமாக கவனிங்க. ரைட்டா? டிவைடட் பை போட்டால் என்ன வரும்? ஸோ 8, 9, 12, ரிமைண்டர் 1, 82, 82.98. இது என்ன பண்ணணும்? 100 ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிஜன் ஈக்குவல் டு 100. ஏன்னா மொத்தமாக இவங்க 3 பேர் சேர்ந்தால் 100%. ரைட்டா? 100%. அப்போ என்ன பண்ணணும்? 100 மைனஸ் போடணும். ரைட்டா? 100 minus 82.98%. என்ன ஆன்சர் வரும்? ஆக்சிஜன் எவ்வளோடா? நேரம் நான் திரும்புறக்குள்ள போட்டிருக்கேன். வெரி குட் அக்ஷயா. எஸ். சி, இந்த சம்மெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 72.02. ரைட்டா? 72.02ங்கிறது எனது இப்போதைக்கு நம்மளோட ஆன்சர். ஓகேவா?
ரைட் clear குட் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம டேப்லர் காலம் போட போகிறோம் நம்மளோட டேப்லர் காலம் போடலாமா டேப்லர் காலம் மறந்துடாத ஸோ கவனமாக உன்னோட புக்லேயும் இருக்குது ரைட்டாக புக்கில் எந்த டேப்லர் காலம் ரெஃபர் பண்ணணும்னா எடுத்துக்காட்டு 1 இருக்கு பாரு எக்ஸாம்பிள் 1 அதை வச்சுக்கோ தமிழ் மீடியம் பசங்க ஹெட்டிங் எழுதுறதுக்கு நான் இங்கிலீஷில் எழுதுறதுனால நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு அதுக்கப்புறம் என்னது அதோட மாஸ் நம்பர் எலமெண்ட் அதுக்கப்புறம் அதோட பர்சன்டேஜ் அடுத்து என்ன எழுதணும் எலமெண்ட் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் அட்டாமிக் மாஸ் அதோட மாஸ் நம்பர் அட்டாமிக் மாஸு அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இருக்குமா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அடுத்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ லாஸ்ட்டாக சிம்பிளஸ்ட் ரேஷியோ சிம்பிளஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹோல் நம்பர் சிம்பிளஸ்ட் ரேஷியோ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 76.6 6.38 17.02 மாஸ் நம்பர் 12 இதோட மாஸ் நம்பர் 1 இதோட மாஸ் நம்பர் 16 அப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணணும் 76.6 டிவைடட் பை 12 6.38 டிவைடட் பை 1 17.01 டிவைடட் பை 16 டிவைட் பண்ண என்னப்பா வரும் டிவைட் பண்ண என்ன வரும் எஸ் கடன்னு டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் என்னடா என்னென்ன டிவைட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன் என்னென்ன டிவைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன் டிவைட் பண்ணலையா ரைட்டா ஸோ இது மட்டும் 1.06 இது 6.38 இதுவும் 6.38 ஸோ அடுத்து என்ன பண்ண சிம்பிளஸ்ட் ரேஷியோனா இங்கே இருக்கிறதுலே சின்ன நம்பரை வச்சு இவங்க எல்லோரும் டிவைட் பண்ணணும் இருக்கிறதுலே சின்ன நம்பரை வச்சு என்ன பண்ணணும் நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும் எஸ் வெரி குட் சூப்பர் ரைட் சாட் பயங்கரமாக பறந்துட்டு இருக்கு வெரி குட் 6.38 6.38 1 டிவைட் பண்ணோம் 1.06 6.38 divided by 1.06 6.38 divided by 1.06 என்னாச்சு 1.06 divided by 1.06 என்னப்பா வருங்க 6 இதுவும் அப்ராக்சிமேட்டாக 6 இது 1 ஹோல் நம்பரும் அதே தான் 6 6 1 கரெக்டா இஸ் தட் ரைட் அந்த டிவைட் நார்மல் நம்ம டிவிஷன் தான் அதாவது இது என்னென்னா இங்கே இருக்கிறதுலே சின்ன நம்பர் இந்த 3 பேர் கண்டுபிடிச்சிட்டோம்ல இருக்கிறதுலே சின்ன நம்பரை வச்சு எல்லாத்தையும் டிவைட் பண்ண போகிறோம் இருக்கிறதுலே சின்ன நம்பரை வச்சு எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறோம் அதோட முடிஞ்சுது ரைட்டா அடுத்து பாரு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது ஹோல் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது C6H6O ஆனால் நம்மளை என்னப்பா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட n மல்டிப்ளை பண்ணணும் அப்போ n எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ரைட்டா n எப்படி கண்டுபிடிக்கிறது n-க்குரிய ஃபார்முலா கவனி n-க்குரிய ஃபார்முலா n is equal to molecular என்னோட ஃபார்முலா என்ன n is equal to MFM னு சொல்லி கொடுத்துருக்கேன் யார் யாருக்கெல்லாம் MFM தெரியும் யார் யாருக்கெல்லாம் MFM EFM தெரியும் MFM என்னது EFM என்னது என்ன சார் EMF மாதிரி இருக்கு காவியா வெரி குட் காவியா சூப்பர் நான் திரும்புறதுக்குள்ள அதை போட்டுட்டீங்கன்னா ரைட் MFM என்னது molecular formula mass divided by empirical formula mass क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க molecular formula mass கொடுக்கல அதுக்கு பதிலா vapor density ன்னு கொடுத்திருக்காங்க ரைட்டா அப்போ molecular formula mass is equal to 2 into VD
VD என்னது vapor density 2 into 47 equal to 98. Empirical formula mass என்னது EFM equal to C6H6O. இதுக்கு என்னப்பா வரும்? C6H6O க்கு என்ன வரும்? C6 98 94 sorry 2 7s are 14 94 okay 94 okay 94 right மாத்திட்டேன் பரவாயில்ல என் கூட தான் இருக்கீங்க ஆனா டேய் 98 லடா 94 டா நான் தப்பா போட்டுட்டேனா நீங்களும் தப்பா போட்றாதீங்கடா ஓகே ரைட் என் கூட தான் அப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க என் கூட இருக்கீங்க குட் இதுக்கு என்னதான் வர போகுது இதுக்கும் 94 தான் வரும் இது எப்படி கண்டுபிடிக்கணும் கார்பன் 12 into 6 1 into 6 oxygen 16 into 1 so the total பண்ணோம் அப்படினா அதே 94 வரும் அப்போ n equal to 94 divided by 94 is equal to 1 அப்போ molecular formula also C6H6O empirical formula also C6H6O ரைட்டா ரெண்டுமே இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் சேம் ரைட்டா ரெண்டுமே இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் சேம் கரெக்ட்டா clear both are same have you got it clear yes good ரைட்டா so அதோட explanation இங்க இருக்கு ஆரம்பிக்கலாமா it's a very important அடுத்த 5 மார்க் ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் போலாமா ரைட்டா ஸோ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் தான் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் கொடுறீங்க ரைட் ஆக்சிடேஷன் நம்பரை கவனமாக கவனி ஸோ ஃபஸ்ட்டு ரிமெம்பர் நீ ஞாபகம் வச்சுக்கோ group 1 elementsலாம் யாரு ரைட்டா group 1 elementsலாம் யாரு இவங்களுக்குலாம் எப்பயுமே இந்த வேல்யூ நீ ஞாபகம் வச்சுக்கணும் group 1 elements யாரு group 1 elements group 1ல என்ன elementsலாம் இருக்கும் எஸ் கம் ஆன் group 1ல இருக்கக்கூடிய elementsலாம் என்னது எஸ் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் இவங்க எல்லாருமே எப்பயுமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருப்பாங்க அதே மாதிரி group 2 எப்பயுமே +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருப்பாங்க ஹைட்ரஜன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் +1ல தான் இருக்க போகுது ஆக்சிஜன் -2 ரைட்டா ஆக்சிஜன் -2 இந்த ஆக்சிஜன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சிஜன் இஸ் -2 ஜென்ரலி உனக்கு ஒரு ஒன் வேர்ட் கேட்பாங்க ரைட்டா இன் KO2 KO2ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னதுப்பா ரைட்டா இங்கே வந்து ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பொட்டாசியம்க்கு என்ன சொன்னேன் எப்பயுமே +1ன்னு சொன்னேன்னா அப்போ பொட்டாசியம்க்கு +1னா பொட்டாசியமோட வேல்யூ +1னா இது என்னவா இருக்கும் -1 தானே இருக்கும் அப்போ -1னா அப்போ ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் எப்பயுமே ஒரே ஒருத்தவங்களுக்கு தான் கண்டுபிடிப்போம் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் ஒருத்தவங்களுக்கு தான் ஒரு ஆட்டமுக்கு தான் கண்டுபிடிப்போம் ஒரே ஒரு ஆட்டமுக்கு அப்போ என்ன வரப்போகுது அந்த இடத்துல -1னா வாட் வில் பி இட் இஸ் கோயிங் டு பி -1/2 திஸ் இஸ் கால்டு சூப்பர் ஆக்சைடு இதுக்கு பேர் என்னது சூப்பர் ஆக்சைடு ரைட்டா திஸ் இஸ் கால்ட் சூப்பர் ஆக்சைடு அதே இது பாரு H2O2 இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு 4th லெசனில் நிறைய இடத்துல வரும்டா ரைட்டா அதனால் அது கவனம் ஹைட்ரஜன் பெராக்சைடு நிறைய இடத்துல வரும் கவனம் ரைட்டா ரைட் பெராக்சைடில் எப்படி இருக்கும் ஹைட்ரஜனுக்கு +1 அப்போ +2 ஒரு ஹைட்ரஜனுக்கு +1 ரெண்டு ஹைட்ரஜனுக்கு +2 இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது அப்போ அது -2 அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு -1 திஸ் இஸ் பெராக்சைடு பெராக்சைடில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -1 சூப்பர் ஆக்சைடில் -1/2 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா இது ரொம்ப முக்கியம் இது தெரிஞ்சால் தான் இப்போ உள்ளே போக முடியும் இப்போ இதை பேஸாக வச்சுட்டு உள்ளே போகிறோம் அதே மாதிரி சல்ஃபர் வந்து இப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்காது அங்கே மாறும் சரியா ரைட் K2 இருக்குது நல்லா கவனி 1 or 2ன்றது கவனமாக கவனிச்சு நீ எழுதணும் ரைட்டா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு
So K2 ன்னு என்ன அர்த்தம் அப்போ +2 ஆக்சிஜன் -14 கரெக்டா ஆக்சிஜன் -14 கரெக்டா ரைட்டா ஆக்சிஜன் -14 அப்போ இங்கே என்ன இருக்கும் +12 இருக்கும் ஏன்னா ஓவராலாக இந்த எலமெண்ட் இந்த மாலிகுலோட ஓவரால் சார்ஜ் 0 கரெக்டா நான் இங்கே போட்டிருக்கிறது புரியுதா பிரேக் விடுவோண்டா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே பிரேக்கா ரைட் கரெக்ட் கீழே இருக்கிறது எல்லாமே ஹோலா மேலே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆட்டமுக்கு ஒரு ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பரை மேலே எழுதணும் ஒரு ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பரை மேலே எழுதணும் பொட்டாசியம்க்கு என்னது +1 2 குரோமியமுக்கு +12 அப்போ ஒரு குரோமியமுக்கு +6 ஆக்சிஜன் -2 பொட்டாசியம் ஒன்று தான் இருக்குது +1 அயோடின் -1 ஹைட்ரஜன் இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது +2 இது என்னது -8 இருக்குது அப்போ சல்ஃபர் என்னவாக இருக்கும் +6 அப்போ +1 +6 -2 ரைட்டா there is no change in it கரெக்டா ஏதாவது டவுட் இருக்கா ரைட் ஏதாவது டவுட் இருக்கா இப்போ வரைக்கும் ஓக்கு -7 ஓக்கு -7லாம் வராது ஓக்கு வந்து -2 ஒரு ஆக்சிஜனுக்கு -2 2 ஆக்சிஜன் இருக்கனால -14 இங்கே என்ன இருக்குது அதே மாதிரி இங்கே +2 இப்போ கீழே எழுதுகிறேன் அடுத்த கொஷின்லாம் கீழே எழுத மாட்டேன் டைரெக்டாக நம்ம மேலே இருக்கிறத எழுதிட்டு போயிடலாம் டைரெக்டாக நம்ம மேலே இருக்கிறத எழுதிடலாம் சரியா சிம்பிளாக மேலே இருக்கிறது +2 +6 -8 அப்போது +1 +6 -2 இங்கே வா இந்த இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் இதை ஃபஸ்ட்டு நான் எழுதிடுறேன் ரைட்டா இதை ஒரு தடவை எழுதிட்டு அதுக்கடுத்து நான் எழுதுறேன் ரைட்டா கவனி SO4 கண்டுபிடி SO4ல் என்ன வரும் சல்ஃபருக்கு +6 ஆக்சிஜனுக்கு -8 அப்போ ஓவராலாக இங்கே ஆல்ரெடி -2 இருக்குது SO4லேயே ஆல்ரெடி -2 இருக்குது SO4ஏ -2 வச்சுருக்கு SO4ஏ -2 வச்சுருக்கு நல்லா கவனி SO4ஏ -2 வச்சுருக்கு அப்போ -2 × 3 போடணும் அப்போ என்ன வரும் -6 இது +6 2 குரோமியமுக்கு +6 நல்ல கவனி 2 குரோமியமுக்கு +6 புரியுதா நான் பேசுகிறது இங்கே யாருக்காவது ஏதாவது புரியாமல் இருக்கா SO4 +6 -8 -2 SO4 கரெக்டா SO4 புரிஞ்சுதா SO4 என்ன பண்ணியிருக்கோம் நம்ம +6 -8 -2 SO4க்கே -2 இருக்குது -2 × 3 -6 இங்கே +6 ரைட்டா ஒன்றுமே கிடையாதுப்பா SO4க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் SO4 கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜனுக்கு என்னது -2 -2 × 4 என்னது -8 அப்போ ஆக்சிஜனுக்கு -8 சல்ஃபருக்கு +6 தான் அதிகபட்சமாகவே அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூட்டணும்னா ஆட் பண்ணால் -2 அப்போ SO4ஓடது ஆல்வேஸ் -2 அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ SO4 எப்பயுமே -2 தான் ஏன் -2 ஏன்னா சல்ஃபர் கம்மியாக இருக்குது SO4 is -2 இப்போ புரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலே புரியாமல் இருக்க சான்ஸே கிடையாது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் SO4 is -2 SO4க்கு -2 இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு -2னா அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -6 அப்போ மொத்தமாக இவங்களோட வேல்யூ -6 ரைட்டா இவங்களோட வேல்யூ -6 ரைட்டா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது -6னா அதோட கனெக்ட் ஆகிருக்க இவங்க +6 இருப்பாங்க ஏன்னா மேலே எந்த சார்ஜுமே இல்லை தலைமையில் எந்த சார்ஜ் இல்லைன்னா அவங்க நியூட்ரலில் இருக்காங்க அப்போ இது என்னவா இருக்க போதுங்க +6 எப்போ 2 குரோமியமுக்கு +6 2 குரோமியமுக்கு +6 அப்போ ஒரு குரோமியமுக்கு என்னவா இருக்கும் +3 2க்கு +6 2 குரோமியம் 2 குரோமியம் ஈக்குவல் டு +6 அப்போ 1 குரோமியம் ஈக்குவல் டு +3 அப்போ ஒரு குரோமியமுக்கு +3 சல்ஃபர் +6 ஆக்சிஜன் -2 அப்படிதானே நம்ம இங்கே பார்த்தோம் அப்படியே போட்டுருங்க அயோடின் 0 சார்ஜே இல்லை யாரு கூடயும் சேரல ஹைட்ரஜன் as usual +1 ஆக்சிஜன் as usual -2 சரியா இப்போது நல்லா கவனி இது எழுதிட்டனாலே போதும் இது எழுதுறது தான் உனக்கு பெரிய விஷயம் இது யார் எழுதுகிறாங்களோ அவங்க வேறு லெவலில் இந்த சம்ம செஞ்சிடலாம் ரைட்டா மண்டை மேலே கொண்ட இல்லை வெரி குட் ரைட்டா கவனி பொட்டாசியம் +1 +1 +1 ஆக்சிஜன் -2 ஹைட்ரஜன் +1 சல்ஃபர் +6 ஆனால்
நான் கீழே இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்றேன். சரி, நான் அழிச்சா நீ ரிவைஸ் பண்ணுறப்ப பார்க்க முடியாது. ரைட், குரோமியம் மட்டும் பாரு. குரோமியம் +6 இருந்து ஒரு குரோமியமுக்கு தான் பார்க்கணும். ரைட்டா, நல்லா கவனி. ஒரு குரோமியமுக்கு பாரு, ஒரு குரோமியமுக்கு. ரைட்டா ரைட்டா ரைட் ரைட்டா, ஒரு குரோமியமுக்கு கவனி. +6 இருந்து ரைட்டா, இட் சேஞ்ச் ஃப்ரம் +6 to +3. எத்தனை எலக்ட்ரான்ஸ்ப்பா? +6 +3க்கு போயிருக்குன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரானா லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா? ரைட்டா, கெயின் ஆஃப் எலக்ட்ரானா லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா? ஹோலா சார்ஜ்னா புரியல, என்ன ஹோல் சார்ஜ்? 6 3க்கு போயிருக்கு. 6 3க்கு போயிருக்கு. அப்போ 3 எலக்ட்ரான்ஸ். அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸு? 3 எலக்ட்ரான்ஸ். ரைட்டா, அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு. இட் இஸ் நாட் லாஸ், இட் இஸ் கெயின். கெயின்டா, ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சிருக்குன்னா ரிடக்ஷன். டிஃப்ரென்ஸ் படித்ததை மறந்துட்டிங்களா? நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் டிஃப்ரென்ஸில் என்ன படித்தோம்ப்பா? ஏப்பா என்ன இப்போ தானே படித்தோம்? டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னா ரிடக்ஷன். ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ரைட்டா, எலக்ட்ரான் கெயின். ரைட்டா, எலக்ட்ரான் கெயின். ரைட்டா, எலக்ட்ரான் கெயின். எலக்ட்ரான் கெயின். எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு. ரைட்டா, கவனம், எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆயிருக்கு? 3 எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு. ரைட்டா, ஒரு குரோமியமுக்கு 3 எலக்ட்ரான். இங்கே 2 குரோமியம் இருக்கா? இங்கே 2 குரோமியம் இருக்கா? ரைட்டா, K2Cr2O7க்கு +7. K2Cr2O7க்கு எங்கே +7? அதெல்லாம் +7லாம் தேவையில்லை. அது +7ஏ கிடையாது. அது எப்படி +7 ஆகும்? இட் இஸ் நாட் +7. ரைட்டா, அப்போ 3 × 2. ரைட்டா, 3 × 2 ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா, 3 × 2 6 எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி அடுத்து அயோடின் எடுங்க. அயோடின் பாருங்கள். அயோடின் -1 இருந்து என்னவா மாறி இருக்கு? அயோடின் 0வா மாறி இருக்கு. -1 இருந்து 0 போயிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கு அயோடின்? எத்தனை எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணியிருக்கு? ஒரே ஒரு எலக்ட்ரான். ஒரு மைனஸ் இருந்துச்சு, அந்த மைனஸை லாஸ் பண்ணிடுச்சு. எலக்ட்ரான் லாஸ்ட். ரைட்டா ரைட்டா, லாஸ் பண்ணிடுச்சு. K2Cr2க்கு அப்படி எழுதிக்கலாம். வெறும் அவங்க அதுக்கு எழுதியிருக்க மாட்டாங்க, புக்கில் எழுதியிருக்கிறது தானே கேட்குறீங்க. இந்த மாதிரி எழுதக்கூடாதான்னு கேட்குறீங்க. ரைட்டா, நான் உனக்கு புரியணுங்கிறதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கேன் அங்கே எப்படி வந்துச்சுன்னு. ரைட்டா, கவனி, எப்படி புரியணுன்றதுக்காக. நம்ம புக் பேக்கில் இப்படி தான் இருக்கும். புக் பேக்கில் வெறும் குரோமியமுக்கும் அயோடினுக்கும். குரோமியமுக்கும் அயோடினுக்கும் உனக்கு எப்படி தெரியும்? வேறு ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாங்க, வேறு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, வேறு டெரிவேஷன் கொடுத்தா நீங்கள் செய்யணும்ல. அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா, வேறு யாராவது கொடுத்தாங்கன்னா நீ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்காக எழுதி கண்டுபிடிச்சி அதில் யாருக்கு மட்டும் மாற்றம் இருக்கோ அவங்கள மட்டும் நோட்டீஸ் பண்ண போகிறோம். ரைட்டா, அதுக்காக தான். ரைட்டா, கவனிங்க. அப்போ 1 எலக்ட்ரான். அப்போ என்னது? ஒரே ஒரு எலக்ட்ரான். சரியா, கவனி. இது வரைக்கும் நீ முடிச்சிட்டனாலே நீ 85% ஆஃப் த சம் சால்வ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இது வரைக்கும் பண்ணனாலே 85% சம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரைட், கவனி. இப்போ நம்ம புக்கில் எழுதுகிற மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கோடு போட போகிறோம். ரைட்டா, கவனி. ஸோ இது டோட்டலாக என்னப்பா மாறி இருந்துச்சு? இது என்ன மாறி இருந்துச்சு? இது என்னவா இருந்துச்சு? 3 × 2 எலக்ட்ரான்ஸ். ரைட்டா, 3 எலக்ட்ரான்ஸ் × 2. 3 எலக்ட்ரான் × 2, டோட்டலாக 6 எலக்ட்ரான். அதே இது அயோடினில் எத்தனை எலக்ட்ரான்ஸ்ப்பா? ஒரே ஒரு எலக்ட்ரான். ரைட்டா, ஜஸ்ட் we are going to cross multiply it. அதுக்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. அயோடின் எலக்ட்ரானை வெளியிடுது, குரோமியம் எலக்ட்ரானை வாங்குறாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன், இங்கே 6 எலக்ட்ரான் அதாவது குரோமியம் 6 எலக்ட்ரான் வாங்கியிருக்கு. 6 எலக்ட்ரான் யாருக்கு கொடுத்துருப்பா? அயோடின் தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ அயோடின் தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல 6 போடணுமா? ரைட்டா, ரைட், 6 போடணும். அதுக்காக தான் இப்போ என்ன அப்படின்னா we are going to do the cross multiply. நீ சிம்பிளாக நீ cross multiply ஞாபகம் வச்சுக்கோ. நீ cross multiply ஞாபகம் வச்சுக்கிட்டனாலே போதும். ரைட்டா, எலக்ட்ரான்ஸோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டு cross multiply பண்ணிடு. இப்போ பண்ண பார்க்கலாம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே K2Cr2O7 ப்ளஸ் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுனா 6Ki ப்ளஸ் H2SO4 gives K2SO4. இந்த பக்கம்லாம் எதுவுமே மாற்றாத, அப்படியே எழுதிட்டே வாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம பேலன்ஸ் பண்ணுறப்ப மாற்றிக்கலாம். I2 ப்ளஸ் H2O. ரைட்டா, ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் நீ எழுதிட்டேன்னா போதும்டா.
ரைட்டா? எஸ், அயோடின் லாஸ் பண்ண எலக்ட்ரானை குளோரின் அதாவது குரோமியம் வாங்கியிருக்கு. அவ்வளோதான் சூப்பர். ரைட்டா? ரைட், கிளியர், தட்ஸ் இட், முடிஞ்சுடா, கொஷினே முடிஞ்சு. இப்போ நம்மளோட குட்டி பாப்பா மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மலாக பேலன்ஸ் பண்ண போகிறோம். பொட்டாசியம் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, பிரச்சனை இல்லை. குரோமியம் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இன்னொன்று மாற்றி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த குரோமியமையும் அயோடினையும் மட்டும் பாரு, மீதியெல்லாம் அப்புறம் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு குரோமியம் 2 இருக்குது, இங்கேயும் குரோமியம் 2 இருக்குது. அயோடின் இங்கே 6 இருக்குது, ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அயோடினுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம அயோடினுக்கு முன்னாடி ஒரு 3 போட போகிறேன். 3i2 போடலாமா? ரைட்டா? 3i2 போட்டால் 6 ஆகிடுச்சா? ரைட். அடுத்து பாருங்கள், அயோடினையும் குரோமியமும் முடிச்சாச்சு. இப்போ பொட்டாசியம் இங்கே 2, இங்கே ஒரு 6, 8 பொட்டாசியம் இருக்குது. எத்தனை பொட்டாசியம் இருக்குது? 8 பொட்டாசியம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நான் இந்த பக்கம் மாற்றணும். 2 பொட்டாசியம் இருக்குது. அப்போ இங்கே 4K2SO4 எழுத போகிறேன். ரைட்டா? 4K2SO4, 8 பொட்டாசியமாக மாறிடுச்சா? ரைட், சூப்பர். அடுத்து பொட்டாசியம் பேலன்ஸ் பண்ணியாச்சு, குரோமியம் பேலன்ஸ் பண்ணியாச்சு, பொட்டாசியம் குரோமியம், ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் லாஸ்ட்டு. அப்போ இப்போ சல்ஃபர், இந்த பக்கம் சல்ஃபர் எவ்வளோ இருக்குது பாரு, இங்கே ஒரு 4 சல்ஃபர், இங்கே Cr4 Cr2, இதை சுற்றி ஒரு 3 வேலை இருக்கலாம். ரைட், ஓகே, ரைட். அப்போது இங்கே ஒரு 3 + 4 7, இது ஒரு 3, இங்கே ஒரு 4 இருக்குல்ல, மொத்தமாக 7 சல்ஃபர் இருக்குது. எத்தனை சல்ஃபர் இருக்குது? 7 சல்ஃபர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நான் இதுக்கு முன்னாடி ஒரு 7 நம்பரை போட்டுக்கலாமா? இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன், இவங்களெல்லாம் டச் பண்ணவே மாட்டேன். K2 Cr2 O7 + 6Ki + 7H2SO4 gives 4K2SO4. சல்ஃபரும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. குரோமியம் ஆல்ரெடி இங்கே பேலன்ஸ் ஆகி தான் இருக்குது, இதை டச் பண்ண தேவையில்லை. ஹைட்ரஜன் பாரு, இப்போ 7 ஹைட்ரஜன் இருக்கா? 7 ஹைட்ரஜன் இருக்கா? அப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக நம்ம 7H2SO4. நீங்கள் ஆக்சிஜன் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடுக்கும். நம்ம புக்கில் இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப்பில் பண்ணியிருப்பாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் பாரு, ஃபஸ்ட்டு 6Ki இருக்கா, ஃபஸ்ட்டு 3i2 போட்டிருப்பாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 4ம் இந்த 7ம் போட்டிருப்பாங்க, அதோடய அப்படியே சேர்த்து 7H2. நான் 2 ஸ்டெப்பை ஒரே ஸ்டெப்பாக செஞ்சுட்டேன். ரைட்டா? கிளியர்? ஹவ் யூ காட் இட்? இஸ் தட் கிளியர்? ஸோ இதே மாதிரி மீதி இருக்க 3 சம் செஞ்சிருவியா? will you do it? ரைட்டா? செஞ்சிடலாமா? ரைட். ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? இதே மாதிரி இருக்க அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்த கொஷின்லாம் இப்படி ஒன்று பண்ண தேவை, டேரெக்டாக செஞ்சிடலாம் ஃபாஸ்ட்டாக. ரைட்டா? ஸோ இதில் பாரு, பொட்டாசியம் என்னது? +1. ஸோ பொட்டாசியம் ஆல்வேஸ் இட் இஸ் +1. பொட்டாசியம் என்னது? +1. ஆமாம், ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் அதை விட இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் அப்படியே ஃபஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடுத்த செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் இருக்கிறதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். சரியா கவனி. இப்போ உனக்கு தெரியும்ல, டேரெக்டாக நீங்கள் சொல்லி பார்க்கலாம் என்னென்ன. பொட்டாசியமுக்கு +1, மெக்னீஷியம் உனக்கு தெரியாது, ஆக்சிஜன் இங்கே என்ன இருக்குது? -8ல் இருக்குது. அப்போ மெக்னீஷியம் என்னது? +7ல் இருக்குது. ரைட்டா? +7ல் இருக்குது. அடுத்து Na +2, ஆக்சிஜன் -6. அப்போ சல்ஃபர் இங்கே என்னவா இருக்குது? +4ல் இருக்குது. ரைட்டா? பார்த்தியா, போன தடவை சல்ஃபர் எப்படி இருந்துச்சு, இப்போ சல்ஃபர் எப்படி இருக்குது பார்த்தியா? Have you noticed that? சல்ஃபர் இங்கே +4ல் இருக்குது. டே கவனம், சல்ஃபர் இங்கே +4ல் இருக்குது. ரைட்டா? அப்போ சல்ஃபர் இங்கே +4ல் இருக்குது, அதுதான் மாறப்போகுது. Mn -4 +4, அப்போ Mn +4ல் இருக்குது. இங்கே Na2SO4னா -8 +2, அப்போ +6ல் இருக்குது. இது +1 -2 +1, இது எல்லாமே +1 தான், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவை சல்ஃபரு மெக்னீஷியம், சல்ஃபர் மெக்னீஷியம். யார்கிட்ட எலக்ட்ரான் போயிருக்கு, யார்கிட்ட எலக்ட்ரான் கிடச்சிருக்கு பார்த்தியா? போன சம்மில் இந்த ஒரு ஸ்டெப் எழுத நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஆனால் இந்த சம் பார்த்தியா 2 minutes 1 minute எழுதியாச்சு. 1 minute, ஒரு நிமிஷத்தில் நம்ம எழுதிட்டோம். ஹாவ் யூ காட் இட் கிளியர்? புரிஞ்சுதா? ரைட்டா? இப்போ யார் கெயின், யார் லாஸ்? +7லேருந்து +4க்கு போயிருக்கு. இப்போ நல்லா கவனி, +7லேருந்து +4க்கு போயிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்ப்பா? 7லேருந்து 4க்கு எலக்ட்ரான்ஸ் குறைஞ்சிருக்கு. அப்போ எலக்ட்ரான்
கெயின் பண்ணியிருக்கு, அப்போ ரிடக்ஷன். எலக்ட்ரான் கெயின், ரைட்டா, எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு. மேங்கனீஸ், ஆமாம் மெக்னீஷியம் இல்லை சாரி மேங்கனீஸ் மாற்றி சொல்கிறேன், ரைட்டா, கெயின் ஆஃப் எலக்ட்ரான். எத்தனை ரிடக்ஷன், வெரி குட், ரிடக்ஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனைப்பா 3 எலக்ட்ரான், ரைட்டா, அப்போ 3 எலக்ட்ரான்ஸ். அங்கே Cr2 இருந்துச்சு, இங்கேயும் Mn தான், இங்கேயும் Mn தான், பிரச்சனையே இல்லை, 3 எலக்ட்ரான்ஸ். சல்ஃபர் என்ன பண்ணியிருக்குப்பா, சல்ஃபர் +4லேருந்து +6, ஏற்கனவே 4 எலக்ட்ரான் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ இன்னும் 2 எலக்ட்ரான் காணாமல் போயிருக்கு. இட் லாஸஸ் 2 more எலக்ட்ரான்ஸ், இன்னும் 2 எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்குது, லாஸ் பண்ணியிருக்கு, அப்போ 2 எலக்ட்ரான்ஸ். தட்ஸ் இட், ரைட்டா. சல்ஃபர் என்ன பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோடியமுக்கு எப்பயுமே +2ன்னு எனக்கு தெரியும், சோடியமுக்கு +2ன்னு தெரியும், ரைட்டா, சோடியமுக்கு எனக்கு எப்பயுமே +2ன்னு தெரியும். +1 2 சோடியம் இருக்கனால +2, ஆக்சிஜனுக்கு -6. அப்போ இது ஓவரால் நியூட்ரலாக மாறணும்னா இது +4 இருந்தால் தான் மாறும், அதனால் மாறியாச்சு, ரைட்டா. ரைட், நவ் we are going to do a cross multiplication, ரைட்டா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2KMnO4 + 3Na2SO3 gives, இதெல்லாம் அப்படியே எழுதுங்க. நம்ம அந்த பக்கம் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்து இங்கிட்டு வரணும். Na2SO4 + KOH. கவனி, இந்த கொஷினில் ஒரு வித்தியாசமான ஒரு செயல் நடக்க போகுது, இது ஒரு வித்தியாசமான ஒரு செயல் நடக்க போகுது, ரைட்டா, கவனிங்க, ரைட்டா. ஓகே, கவனிங்க. 2KMnO4 3Na2SO3 MnO2 Na2SO4 KOH, ஓகேவா. இப்போ கவனிங்க, இந்த பக்கம் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு Mnயும் சல்ஃபரையும் பேலன்ஸ் பண்ணணும். Mn இங்கே 2 இருக்குது, இங்கே ஒன்றே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன், நான் Mnக்கு முன்னாடி ஒரு 2 போட்டுட்டேன். அடுத்து சல்ஃபர் பாருங்கள், இந்த பக்கம் 3 இருக்குது, இந்த பக்கம் ஒன்றே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே 3 போட்டுறேன். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனை அதை ஃபஸ்ட்டு திருப்பி எடுத்து எழுதிக்கிறேன். 2KMnO4 + 3Na2SO3 gives 2MnO2 + 3Na2SO4 + KOH. கரெக்டா? எஸ், ரைட்டா, சூப்பர். கவனி வேறு லெவல், நல்லா கவனிச்சுட்டு இருக்கீங்கடா. இதே ஃப்ளோவில் போனோன்னா டெஃபினட்டாக வி வில் ராக்கெட். இங்கே பாரு, மெக்னீஷியமும் சல்ஃபரும் பேலன்ஸ் பண்ணியாச்சு. பொட்டாசியம் பாரு, 2 பொட்டாசியம் இருக்குது, இந்த பக்கம் பாரு ஒரே ஒரு பொட்டாசியம் இருக்குது. அப்போ பொட்டாசியம் என்ன பண்ணுறேன், 2 நீங்கள் முன்னாடி போட்டுக்கிறேன், ரைட்டா. அடுத்து பொட்டாசியம் சால்வ் பண்ணியாச்சு. சோடியம் 2 3 சார் 6, இங்கேயும் சோடியம் 6, ப்ராப்ளமே இல்லை, ப்ராப்ளம் சால்வ்டு. நல்லா கவனி. இப்போ அந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்குது, பட் இந்த பக்கம் ஹைட்ரஜனே இல்லை, ரைட்டா. அந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்குது, இந்த பக்கம் ஹைட்ரஜனே இல்லை. நவ் வி ஆர் கோயிங் டு ஆட் H2O, ரைட்டா, ரைட்டா, ஓகே. H2O டைரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். அப்போ 2KMnO4 + 3Na2SO3 + H2O. ஏன்னா 2 ஹைட்ரஜன் தானே இருக்குது, அவசரப்பட்டு நிறைய போட்டுறாத, ஒரே ஒரு 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ H2O gives 2MnO2 + 3Na2SO4 + 2KOH. உனக்கு வேணும்னா நீ ஆக்சிஜனை சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் பாரு, K சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, N சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ K என்னென்னா இதில் இருக்க மீதி எல்லோரும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிஜனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுக்கும். அதனால் என்ன பண்ண தேவையில்லை, நீ பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஹைட்ரஜன் வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேனாலே போதும், ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகிடும், ரைட்டா. கிளியரா? ஹேவ் யூ காட் இட்? இஸ் தட் கிளியராப்பா? கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ இதே மாதிரி மீதி இருக்க 2 சம் நீ பண்ணிக்கலாமா? மீதி இருக்க 2 நீ என்ன ட்ரை பண்ணிக்கலாம். அயன் எலக்ட்ரான் மெத்தட் நான் உனக்கு தனி வீடியோ கொடுத்துருவேன் எப்பயும் போல் as usual, சரியா? ஸோ வித் திஸ் we have completed chapter 1, ரைட்டா. ஸோ ஒரு 1 hourல we have completed chapter 1, ரைட்டா. சூப்பர், ஓகேவா. ஸோ 9:30க்கு ஆரம்பித்தோமா, it is 10:45, ஓகே. now we'll go for a break. We'll go for a 3 minutes break, ரைட்டா. 3 minutes, just 3 minutes. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணி குடிச்சிட்டு வா, you just take water. இதை விட்டு வெளியே எங்கேயாவது போயிடாத, அப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவா. ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இதிலே லைவ்லேயே இருக்கட்டும்.
ஓகே அடுத்து என்ன அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு 3 minutes. ஏன்னா அடுத்த செகண்ட் சாப்டர் ஈஸி தான், டக்குன்னு முடிஞ்சிடும். தேர்ட் சாப்டர் தான் ரொம்ப பெருசு. தேர்டு முடித்தோன்னே எனக்கு பெரிய பிரேக் விடுறேன் ரைட்டா. ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 3 minutes. ஓகே ஸோ 3 minutes தண்ணி குடிச்சிட்டு வா. தண்ணி குடிச்சிட்டு வா. வந்தோடனே நம்மளுக்கு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேம் விளையாட போகிறோம் ரைட்டா. கேம் விளையாடிட்டு வந்துடலாம். ஓகேவா, கேம் விளையாடலாம். தேர்ட் சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உனக்கு பெரிய பிரேக். அது வரைக்கும் there is no big break. அது வரைக்கும் ஸ்மால் பிரேக்ஸ் தான் ரைட்டா. ஓகே ரைட், we'll go with the 3 minutes of break. அலாம் அடிக்கும் ரைட்டா. ஓகே we'll go with that. ரிஹான் உனக்கும் சரி, அடுத்த லிலோச் வி வில் செக் இட்ரா. நான் ட்ராக்கிங் ஆல்ரெடி கம்ப்ளைண்டே பண்ணியிருக்கோம். யாழனின் சார்லாம் சொல்லிட்டு இருந்தார், புக்கு நம்ம கையில் இருந்தால் நம்மளே போய் கூட கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ பெங்களூர் போயிருந்தப்போ. ஸோ புக்கு வந்து அங்கே பெங்களூர்லேருந்து அனுப்புறனால வி ஆர் நாட் ஏபிள் டு ட்ராக் இட் அவுட். ஸோ வி வில் டூ இட் ரைட்டா. ஸோ கண்டிப்பாக உனக்கு சீக்கிரமாக வந்துடும். அகமத் என்ன கேட்டிருக்கீங்க, இதுக்கு எப்படி ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும் நீங்கள் மேம். ஆன்சர் மட்டும்னா என்ன ஆன்சர்? தம்பி ராஜ்குமார் எங்கே ஆளை காண, கொஞ்ச நேரம் எங்கே போனீங்க? ஓகே, வால்யூம் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் போட சொல்லிடலாம். இப்போ நான் மேம் கிட்டே சொல்லிடுறேன். மேம் கண்டிப்பாக உங்களோட சாட்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மேம் அப்டேட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் ஆன்சர் மட்டும் எழுதினாலாம் பத்தாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக எழுதணும், ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும். அது 5 மார்க்கில் கேட்டால் ஸ்டெப் எழுதணும்ல. ஆன்சர் மட்டும் எப்படி எழுதுவீங்க ஸ்டெப் இல்லாமல்? ஸோ ஸ்டெப் இல்லாமல் அந்த கொஷின் எழுதவே முடியாது, ஸ்டெப் படி தான் எழுதணும். ஓகே ராஜ், ஓகே. எஸ், ஃபிசிக்ஸுக்கு இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குப்பா. 12th இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்குது, ஒரு 5 hours மேரத்தான். அதே மாதிரி வந்துடும். 2 மார்க்கில் கேட்டால் லாஸ்ட்டாக ஒரு ஆன்சரை படித்து எழுதலாம். 2 மார்க்கில் வராது இந்த கொஷின்னு. மணி அடிச்சிருச்சு. நவ் வில் கோ ஃபார் சாப்டர் 2. சரியா, சாப்டர் 2 போகலாமா? ஓகே. ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடியும் we are going to have some fun activities ரைட்டா. ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடியும் we will have a fun activities. முதலாம் உனக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து மத்தியானத்துக்கு மேலெலாம் நம்ம போகிறப்ப எனக்கு நீ வேலை கொடுக்க போகிற ரைட்டா. முதலாம் ஒன்றை நான் வச்சு செய்வேன், அதுக்கப்புறம் நீ என்ன வச்சு செய்ய போகிற. அந்த மாதிரி நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம், கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நீயும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது. இது உன்னோட டிபார்ட்மெண்ட், இது உன்னோட டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுக்க போகிறோம் ரைட்டா. we will do it ரைட். சரியா? ஓகே ரைட். கேம் போகலாமா? ரைட். ஸோ கேம் வந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ வில் கோ வித் தட். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு எந்த பைக் வந்து பெட்ரோல் போட போகுதுன்னு யூ ஆர் கோயிங் டு டூ இட் ரைட்டா. ஸோ ஏபிசிடி ரைட்டா. இது பைக் ஏ, இது பைக் ஏ. நான் தள்ளி போய்ட்றேன், நீனே பார்த்துக்கோ ரைட்டா. பி, அதுக்கப்புறம் இது சி, இது டி. விச் பைக் வில் பி கோயிங் டு ரீச் த பெட்ரோல் பம்ப் ஃபர்ஸ்ட்? பெட்ரோல் பம்பை ஃபஸ்ட்டு எந்த பைக் ரீச் பண்ணும்?
ஃபைண்ட் இட் அவுட். எஸ், நானும் இன்னும் பார்க்கல, நானும் இதாக ஒன்று வரைஞ்சி பார்க்குறேன். ஓகே, இது போகல. ரைட், சூப்பர், குட் குட் குட். அதாவது நான் வந்து இப்படி தான் போனேன். இங்கே பக்கத்தில் நிற்கிறேன், என் பக்கத்தில் இது வரல, இது போனேன், இது வரல, இது போனேன், இது வரல. யாரெல்லாம் பிஏ உள்ளே போய் போட்டு செஞ்சு பார்த்தீங்க? பிஏ உள்ளே போகுது, நான் பிஏ பார்க்கவே இல்லை. இதை பார்த்தேன், இது இந்த இந்த கேப்புக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது ஆன்சர் இல்லை. இதை பார்த்தேன், இது வந்து இங்கே வரைக்கும் போயிட்டு இதுக்கப்புறம் முடிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் இது வராது. இது இந்த இடத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். இவனும் என்ன பண்ண மாட்டான், இதை தாண்டி போக மாட்டான். இது எப்படி போகுதுன்னா நான் போட்டே பார்க்கல, அப்படியே விட்டாச்சு. இது 3 ஆன்சர் வரலன்னா அதான் ஆன்சர்னு விட்டுட்டேன். சரி, இப்போதைக்கு நம்ம போட்டு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இந்த வண்டி போச்சுன்னா எப்படி போகுதுன்னு. இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போய் அதுக்கப்புறம் இப்படி போய் இப்படி போய் பெட்ரோல் போட்டுருவாங்க. ரைட். ஸோ இட் வில் ரீச் த பெட்ரோல் ஸ்டேஷன் ஈஸிலி. ஓகேவா? ரைட். ஓ சூப்பர், அதுவும் நல்ல ஐடியாவில். பெட்ரோல் பம்ப்லேருந்து ட்ரேஸ் பண்ணலாம்ல. அவன் பயங்கரமாக யோசிக்கிறானேடா. பெட்ரோல் பம்ப்லேருந்து ட்ரேஸ் பண்ணோன்னா இருக்கிறது 4 வழி தான். இந்த வழியாக போய் இப்படி போனால் இது வெளியே போயிடுது. இந்த வழியாக போனோன்னா இது எங்கேயோ போகுது, இதுவும் வெளியே தான் போகுது. ரைட், இதுவும் வெளியே போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வழி இதுதான், இந்த வழியும் அடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த வழியாக அப்படி. சூப்பர், தட் இஸ் ஆல்சோ குட். ஏன்னா வேறு லெவலில். சூப்பர் சூப்பர் சூப்பர், குட் குட். ஓகே, வில் மூவ் ஃபார் அ நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரியான கொஷின். உண்மையிலே இதுக்கு ஆன்சர் நான் பார்த்தப்ப ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. நான் ஏன் டீச்சர்ஸ் டே அன்றைக்கி வரலையா? நான் வந்து ஆக்சுவலாக பெங்களூருக்கு லேட்டாக போயிருந்தேன். நீ இன்றைக்கி என்கிட்ட கொஷின் கேளு. நான் ஒவ்வொரு செஷன் சொன்னேன்ல, மத்தியானத்துக்கு மேலே அப்படி தான் இருக்க போகுது. உனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்படுற அதெல்லாம் என்கிட்ட கேள்வி நான் சொல்கிறேன். ரைட்டா? ரைட். ஏன் 3 minutes பிரேக் விட்டேன்னு இப்போ தெரியுதா? ஏன்னா நானே பிரேக் உங்க கூட சேர்ந்து கொண்டாட போகிறேன், அதனால தான். ரைட், சொல்லு பார்க்கலாம். எஸ், என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? ட்ரை திஸ் ஆன்சர், ட்ரை திஸ். ஸோ ஸ்ராவணி மேம் இதுக்கு பேர் வச்சுருப்பாங்க, என்னது ஐஸ் பிரேக்கிங்னு. நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம் இதுக்கு? அது சூப்பராக இருக்கும் மேம் கண்டக்ட் பண்ணுறதுல. இதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம் நம்ம? ஆக்சிடேஷன் நம்பருக்கு தான் ஹையர் ப்ரியாரிட்டி. அயன் எலக்ட்ரான் மெத்தட் நான் வந்து ஆட் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். சரி, ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். இந்த சம்மை ஆட் பண்ண சொல்லுன்றதில் அப்படியே மிஸ் பண்ணிட்டு. என்ன ஆன்சர் வரல? இங்கே இருக்கிறது தான் ஆட் பண்ணணும். இங்கே இருக்கிறத ஆட் பண்ணால் 30 வரணும். என்ன ஆன்சர்? இட் இஸ் a ஸ்மார்ட் திங்கிங். ஸோ உனக்கு நான் க்ளூ கொடுக்குறேன். ஸோ யூஸ் திஸ். இதை யூஸ் பண்ண. அண்ட் தீஸ் ஆர் ஆல் பால்ஸ். இது எல்லாமே பால். யார் அது? someone have got it. காயத்ரி ராஜு got it. ரைட்டா? காயத்ரி got it. என்னது? this is a ball. இந்த பாலை திருப்பிக்கலாம்ல. we can rotate this ball. ரொட்டேட் பண்ணிக்கலாம்ல. இதை நீ ரொட்டேட் பண்ணால் it will become 6. if you rotate this ball it will become 6. it will become 6, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 13. ரைட்டா? ஓகே, இட் இஸ் காமன் சென்ஸ் கொஷின் மாதிரி. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த கான்செப்டை நீ பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கணும், இது கண்டிப்பாக இங்கே இருக்க நம்பர்ஸில் வராது. இது பால், அதை திருப்பி வச்சா வரும். ஏன்னா எப்படி இருக்குது இது? அந்த அயன் பட டயலாக் மாதிரி தான். லட்டில் வச்சேன்னு நினச்சி அதை 6ஆம் நம்பர் பாலில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லட்டில் வைக்கல, 6ஆம் நம்பர் பாலில் வச்சுருக்கேன்ற மாதிரி தான் அந்த ஃபன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் திஸ் ஒன் பார்க்கலாம். இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா வேறு லெவலில். ரைட்டா? இதெல்லாம் போங்கா. என்ன? ஓகே, ரைட். செகண்ட் சாப்டர் தியரி படிக்கிறப்போ ஒரு வெறி வேணும் உனக்கு. அதனால தான் வெறித்தனமாக படிக்கணும் செகண்ட் சாப்டரை. சீக்கிரம் இதான், இது முடிச்சோன்னே செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், கெட் ரெடி. மத்தியான செஷன் ஃபுல்லாக பிரேக் விடுறப்ப நீ என்ன கொஷின் கேட்கலாம். யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் மீ லாட் ஆஃப் கொஷின்ஸ். நீ என்கிட்ட கொஷின்ஸ் கேட்க போகிற. டெக்னாலஜி என்ன ஆன்சர்? என்னது? 7. 7 1 3 ஒன்று தான். ஒரே டம்ளர் தான் ஆன்சர். எல்லா டம்ளரும் ஆன்சர் இல்லை, ஒரு டம்ளர் தான். ஃபஸ்ட்டு எந்த டம்ளர் நிறைய போகுது? 4. ஓகே, செவன். ஓகே,
See, this is another very technicality question. பயங்கர டெக்னிக்கான கொஷின். சரியா? ஃபஸ்ட்டு 1ல் இருக்கா? 1ல் வந்துச்சுன்னா 1ல் இருந்து நேராக எங்கே போகணும்? 1ல் இருக்குன்றப்போ 1லேருந்து வந்த உடனே நம்ம எல்லோரும் யோசிப்போம் இந்த வழியாக போகுதுன்னு. ரைட், அஸ் யூஷுவல் இந்த வழியாக தான் போகுது. இங்கே 3ல் பாரு, 3ல் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, போகாது. அதே மாதிரி இங்கேயும் பாரு, இங்கேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. இட் இஸ் நாட் கனெக்டட் இன்சைட் த, உள்ள இன்சைடில் கனெக்ட் ஆகலை. அப்போ என்னது? 3. இந்த பக்கம் பாரு, இங்கே போய் இங்கே ஃபுல்லாக முடிஞ்சு இதில் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தானே 2ல் வரும். ஸோ 2க்கு வரதுக்கு லேட் ஆகும். 2க்கு வரதுக்கு முன்னாடியே 3 ஃபுல்லாகிடும். ஆன்சர் இஸ் 3. ஆன்சர் 3. ஆன்சர் 3. ஆன்சர் 3. 7 இல்லை, ஆன்சர் 3. ரைட்டா? ஏன்னா இங்கே போய் ஃபுல்லாக இது நடந்துச்சு. ஏன்னா இதுவும் க்ளோஸ், இதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 3 தான் ஃபுல்லாகும். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லானதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகுது? 2க்கு போகும். இங்கேருந்து மேலே போய் 2 போகுது. 2க்கு அப்புறம் 4, 5க்கும் போகாது, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 3 ஆன்சர். என்ன வேறு லெவலா? எப்படி காண்டாக இருக்குது? உண்மையிலே காண்டாக இருக்குல்ல? ரைட்டா? சமகம். ஏன்னா எனக்குலாம் காலையில் நீ சொன்ன மாதிரி நான் என்ன அப்படின்னா 7 தான் ஆன்சர் நினச்சேன். நினச்சதுக்கப்புறம் ஆன்சரை பார்க்குறப்ப தான் தெரியுது என்ன அப்படின்னா இங்கெல்லாம் இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா. ஏட்டா இதெல்லாம் ஒரு கொஸ்டினாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரைட்டா? க்ளோஸாக இருக்கிறத நம்ம பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ரைட்டா? எஸ் ரித்திகா, அப்படி எழுதலாம். எஸ், யூ கேன் ரைட் இட் அவுட். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கம் பேக். சூப்பர் எனர்ஜி, சூப்பர் டூப்பர் எனர்ஜியோட வாங்க போகலாம். ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமும் வி வில் ஹேவ் இட். ஒரு 3 சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றே நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ரேபிட் ஃபயர் கொஷின் மாதிரி எதுனாலும் கேட்கலாம். ஸோ தட் வில் பி இன் த ஆஃப்டர்நூன் செஷன். ஸோ ஃபுல் டே இருந்தேன்னா இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய படிக்கலாம். ரைட்டா? ஃபஸ்ட் சாப்டரை ரொம்ப சூப்பராக கிளியராக நம்ம படிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சாப்டர் கெட் ரெடி. ரைட்டா? ஆரம்பிக்கலாமா? எஸ், சூப்பர். ரைட், கவனி. விச் குவாண்டம் நம்பர் ரிவீல்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஷேப்பு, எனர்ஜி, ஓரியன்டேஷன்? மூணையுமே யார் கொடுக்க போகிறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ண போகிற பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னது? அதை நீ முதல் தெரிஞ்சுக்கணும். எனர்ஜி இஸ் கிவன் பை பிரின்சிபல் குவாண்டம் நம்பரு. ரைட்டா? எனர்ஜி இஸ் கிவன் பை பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஷேப் இஸ் கிவன் பை அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஓரியன்டேஷன் கிவன் பை எம். அப்போ n தெரிஞ்சாதான் எல் கண்டுபிடிக்க முடியும், எல் தெரிஞ்சாதான் எம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எம்மை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா, எம்எல் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா இது 3 நீ கண்டுபிடிச்சிடலாமா? யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். ரைட்டா? ரைட், யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். கரெக்டா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? ஆன்சர் இஸ் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை கொடுத்தாங்கன்னா எம்எல் வேல்யூவை வச்சு உங்களால் எல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், எல் வேல்யூவை வச்சு என் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். சிம்பிளாக. ரைட்டா? மேக்னெட்டிக் குவாண்டம். பிடிஎஃப் கண்டிப்பாக கொடுப்பேன். பிடிஎஃப் ஈவினிங் தான் கிடைக்கும், கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம். நான் இந்த மாதிரி எழுதுனேன்ல, எழுதுனதெல்லாம் சேர்த்து தான் உனக்கு கொடுக்கப்படும். ரைட்டா? ஷேப்புங்கிறது ஷேப் வில் பி கிவன் பை எல், எனர்ஜி வில் பி கிவன் பை என், ஓரியன்டேஷன் வில் பி கிவன் பை எம். சரியா? ஸோ அப்போ எம் இருந்தால் போதும், we can find everything. Magnetic quantum number. How many orbitals are possible for n is equal to 4? கவனி, n is equal to 4க்கு எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினெல்லாம் நீ வந்து அப்படியே நம்ம எழுதலாம். n is equal to 4. அப்போது ஷெல் என்னது? என்ன ஷெல் இது? k ஷெல், l ஷெல், m ஷெல், n ஷெல். n ஷெல். ரைட்டா? k l m n வரப்போதா? ரைட்டா? அப்போது n is equal to 4. அப்போ l வேல்யூ என்னவா இருக்கும்? n equal to என்னது? l வேல்யூ என்னவா இருக்கும்? l வேல்யூ என்னது? l வேல்யூ என்னது? ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ் தான். ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ் ml. சரியா? எனக்கு இதுக்கு பதில் சொல்லு. See, the formula is 0 to n minus 1. இது தெரிஞ்சிருக்கணும்டா. 0 to n minus 1ங்கிறத L வேல்யூ. 0 to n minus 1. ரைட்டா? 0 to n minus 1. ஓகே? அப்போ 0, 1, 2, 3. ரைட்டா? இட் இஸ் நாட் 4. 4 வராது. ரைட்டா? 4 வராது. 0, 1, 2, 3. அப்போது n equal to 4, L equal to 0 அப்படின்னா
s orbital, 1 s orbital, ஒரே ஒரு s orbital, 1, it is not 1s, ஒரு s orbital, ஒரு s orbital, இப்படி தான் எழுதணும்ப்பா, ஒரு s orbital. அதே இது n equal to 4, l equal to 1 அப்படின்னா 3p orbital, n equal to 4, l equal to 2, அப்போ 5d orbital, n equal to 4, l equal to 3 அப்படின்னா 7f orbital. ஸோ ஆட் பண்ணால் 16 orbitals, 16 orbitals. டோட்டலாக எத்தனை இருக்க போகுது? 16, ரைட்டா? 1 3 16, சரியா? 1 3 16. வெரி குட். அங்கே ஒருத்தவங்க எழுதியிருக்காங்களா இந்த மாதிரி கனிஷ் எழுதியிருக்க மாதிரி எழுதணும் அப்படின்னா எஸ்ஸில் ஒன்றே ஒன்று தான். இதில் என்ன வரும்? -1 0 +1 3 ஆர்பிட்டால். இது -2 -1 0 +1 +2 -3 -2 -1 0 +1 +2 +3, ரைட்டா? என்னென்னு கேட்டாங்கன்னா அதை கூட எழுதலாம், ரைட்டா? ரைட், ஓகே, சூப்பராக. 16 ஆர்பிட்டால்ஸ். வெரி குட், வெரி குட். 16 ஆர்பிட்டால்ஸ், சரியா? ஸோ அது என்னென்னு கேட்டால் எழுதலாம். நம்மளை கேட்கல, அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம் சொல்லலை. இஃப் யூ வாண்ட் வி கேன் ஸ்பெசிஃபை இட் அண்ட் ரைட் இட் டவுன். நீ இப்படி பண்ணி என்ன பண்ணலாம்? எழுதிக்கலாம், ரைட்டா? ரைட், கிளியரா? ரைட்டா? ஓகே. ஸோ ஒன்றுமே கிடையாது. என்னோட வேல்யூ எல்லோட வேல்யூ உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சாப்டர் முன்னாடிருந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க. n is equal to 4னா nth ஷெல்னு அர்த்தம். n equal to 4 இருக்கப்போ எல்லோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0லேருந்து n-1 வரைக்கும் இருக்கும். அப்போ 0லேருந்து n-1னா 0 1 2 3. அப்போது L வேல்யூ 0 யாருக்கு? L வேல்யூ 0னா அது S ஆர்பிட்டால், L வேல்யூ 1னா அது P ஆர்பிட்டால், L வேல்யூ 2னா D ஆர்பிட்டால், L வேல்யூ 3னா அது F ஆர்பிட்டால். Sல ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும், Pல 3 சப் ஆர்பிட்டால் இருக்கும், Dனா 5, Fனா 7. இதெல்லாம் ப்ரீஃபிக்ஸ்டு வேல்யூ, இது எல்லாமே ப்ரீஃபிக்ஸ்டு வேல்யூ, ரைட்டா? n ஸ்கொயர்டு போடலாம், n ஸ்கொயர்டும் போடலாம், n ஸ்கொயர்டும் போடலாம். ஆனால் அவங்க how many orbitals are possible for n equal to 4 நீங்கள் அதுவும் போடலாம், ரைட்டா? ஸோ number of orbitals, number of possible orbitals, ரைட்டா? equal to n squared. அப்போ 4 squared is equal to 16 போடலாம். பட் ஆனால் நிறைய கைடு கீழே இதான் கொடுத்துருக்காங்க. நீ ரெண்டையுமே எழுதுறேன்னா எழுதிக்கோ, ரெண்டையுமே எழுதிக்கலாம், ரைட்டா? நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பேப்பர் திருத்துறவங்களோட மனநிலையை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருவோம், எது வேணுமோ அவங்க எடுத்துக்கிட்டோம். we will give everything, they can get it. அவங்க என்ன பண்ணலாம்? எதுனாலும் எடுத்துக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் கொஷின், how many radial notes for this one exhibits, ரைட்டா? ரேடியல் நோட்ஸ் எத்தனை, அதுக்கப்புறம் ஆங்குலர் நோட்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. டைரெக்டாக we have a formula. ரேடியல் நோட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஆங்குலர் நோட்டுக்கு என்ன ஃபார்முலா, ரைட்டா? ரேடியல் நோட் ஃபார்முலா என்னது? ரேடியல் நோட் n minus l minus 1 இங்கே வெறும் l. ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது? 2s என்னது? n equal to 2 முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதான் n வேல்யூ. அப்போ 2 minus l minus 1, l வந்து s ஆர்பிட்டாலுக்கு என்னது? 0. அப்போ 2 minus 0 minus 1 equal to 1, ரைட்டா? equal to 1, சரியா? ஸோ இங்கே டேரெக்டாக எழுதியிருக்கிறத நான் போட்டுறேன். 2 வந்து 1, l equal to 0, 4 1 5 2 4 3. என்னது? 4p. 4p என்னது? 4 இருக்கு, n வேல்யூ 4, p ஆர்பிட்டாலோட l வேல்யூ 1. 5d. அப்போ 5d என்னது? என்னோட வேல்யூ 5, முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதான் என்னோட வேல்யூ, ரைட்டா? ஸோ அடுத்து 2ங்கிறது என்ன அப்படின்னா d ஆர்பிட்டாலுக்கு 4f 4 3, ரைட்? இப்போ ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ரேடியல் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ்? நோடோட டெஃபினிஷன் என்னது? அது ஒரு கொஸ்டினாக கூட கேட்கலாம் நம்மகிட்ட. வாட் இஸ் நோட்? நோட் என்னது? பிளேஸ். நோடோட டெஃபினிஷன் தனியாக நான் எழுதி போடுறேன், ரைட்டா? ஐ வில் ஜஸ்ட் ரைட் இட் டவுன் இன் திஸ். place
where probability of finding electron is 0. எங்கே நீங்கள் எலக்ட்ரானை பார்க்க முடியாதோ அதுதான் அதுதான் என்னது நோடு. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் 0. கேப் பிட்வீன் த ஆர்பிட்டால்ஸ். எஸ், ஆனால் டெஃபனிஷன் இதுதான். கேப் பிட்வீன் த ஆர்பிட்டால்ஸ்னு எழுதக்கூடாது. ரைட்டா? என்ன எழுதணும் அப்படின்னா பிளேஸ் வேர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் 0. எலக்ட்ரானை காண முடியாத அல்லது எலக்ட்ரான் இடம் பெறாத இடங்கள், எலக்ட்ரான் இல்லாத இடத்த நம்ம நோடுன்னு சொல்ல போகிறோம். எலக்ட்ரான் இருக்க இடத்துக்கு பேர் ஆர்பிட்டால். ஆர்பிட்டால் தவிர மீதி இருக்க கேப்பு அல்லது மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம நோடுன்னு சொல்ல போகிறோம். டெஃபனிஷன்: finding electron is 0. finding electron is maximum. எலக்ட்ரானை பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் ஆர்பிட்டால். 0னா நோடு. நோடுனா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான். எலக்ட்ரானை காண்பது எந்த இடத்துல அரிதாக இருக்குது. அரிதுன்னா என்னது? கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கம்மி. அந்த இடத்துக்கு பேர் நோடு. எந்த இடத்துல நீங்கள் எலக்ட்ரானை அதிகமாக பார்க்குறீங்களோ அந்த இடத்துக்கு பேர் ஆர்பிட்டால். ரைட்டா? அந்த இடத்துக்கு பேர் என்னது? ஆர்பிட்டால். தட்ஸ் இட். ஓகே. ஸோ அப்போ n-l-1 போட்டோன்னா 1 2 2 2 0. எல் வேல்யூ என்னவோ அந்த எல் வேல்யூ நம்ம எழுத போகிறோம். இதுதான் ஆங்குலர் நோட், ரேடியல் நோட் கூறியது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் half filled D is more pronounced than of p orbital y. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? d orbital p orbital இருக்கு. ரைட்டா? d orbital p orbital கவனமாக கவனிங்கடா. ஸோ திஸ் இஸ் த டைம் வேர் யூ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இப்போ இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நீ ஃபோன் பார்த்துட்டே இருக்க. ஸோ உன்னோட இன்ட்ரெஸ்ட் குறையிறதுக்கான நேரம் இதுதான். விட்டுறாத. யூ ஜஸ்ட் கம் பேக். அப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஃபோன் அப்படியே லைவில் வச்சுட்டு யூ ஜஸ்ட் டேக் 2 minutes ஆஃப் பிரேக்கு. அது கூட நீனே எடுத்துக்கோ. யூ ஜஸ்ட் கம் பேக் வித் த ஃபுல் எனர்ஜி. ரைட்டா? பட் விட்டுறாது. இன்றைக்கி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி டஃப் சுச்சுவேஷன். அதனால் அதை பண்ணிடாத. கவனமாக கவனி. ரைட்டா? ரைட், கவனிங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆர்பிட்டால் ஹாஃப் ஃபில்டுன்னு சொல்லியிருக்காங்க. டி ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபில்டுன்னு என்னது? இது தானப்பா, எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம். இது டி ஆர்பிட்டால். அதே இது பி ஆர்பிட்டால்னு என்னது? இது தானே பி ஆர்பிட்டால். ரைட். இது பி. டினா 5 இருக்கும், பினா 3 இருக்கும். ரைட்டா? ரைட். பினா என்னது? டினா 5, பினா 3. உனக்கே கண்ணில் தண்ணி வருதா? அப்போ நான் என்னை சுற்றி ஒரு 16 லைட் இருக்குது. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா சின்ன லைட்டு தான், பட் இருந்தாலும் லைட்டு மேலே ஃபுல்லாக இருக்குல்ல. வி வில் பி டேக்கிங் லைக் திஸ். கவனிங்க. உனக்காக பண்ணுறோம். கண்டிப்பாக நீனும் பண்ணுறோம். இன்றைக்கி முடிக்கிறோம் நம்ம இந்த கெமிஸ்ட்ரியை. ரைட், கவனிங்க. டி வந்து 5, பி வந்து 3 இருக்குது. ஓகேவா? ரைட். 2 விஷயத்தினால என்ன அப்படின்னா இவங்களை விட இவங்களோட ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி. இவங்களோட ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. ஏன்னா இது பாதி நிரம்பியா, 2 பேருமே பாதி தான் ஃபுல்லாக இருக்காங்க. 2 பேருமே பாதி ஃபுல்லாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க? இவங்களை விட இவங்க ரொம்ப நிலைப்புத்தன்மை அதிகமாக, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான ஸ்டேபிள். அப்போ ஏன் அதிகமாக இருக்காங்க? பார்த்தீங்கன்னா சிமெட்ரினா பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. இவங்க எல்லாருமே பாரு ஒரே மாதிரி தானே இருக்காங்க. உள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸ், த எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் சேம் வே. ரைட்டா? எலக்ட்ரான் என்ன பண்ண போகிறாங்க? ஒரே மாதிரி இருக்காங்க. எலக்ட்ரான்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? சிமெட்ரி. த half filled orbitals are more symmetrical than partially filled. அதாவது என்ன அர்த்தம்? இப்போ இதே டி ஆர்பிட்டால் இங்கே போடுறேன் பாருங்க. 1 2 3 4 5. இப்போ பாரு, இந்த 5 ஒரே மாதிரி இருக்கா? இந்த 5 ஒரே மாதிரி இருக்குல்ல. 3 ஆள் இருக்காங்க, 2 காலியாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க, 5 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இங்கே 5 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ பார்ப்பதற்கு அனைவரும் ஒரே மாதிரி. இது ஹாஃப் ஃபில்டு, இது பார்ஷியலி ஃபில்டு. இது பாதி நிரம்பிய, இது பகுதி அளவு நிரம்பிய. பகுதின்னு அர்த்தம். ரைட்டா? பாதி நிரம்பிய ஆர்பிட்டால், பகுதி அளவு நிரம்பிய ஆர்பிட்டால். என்ன சொல்கிறாங்க? அப்போ த ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ், பாதி நிரம்பியவங்க, ஆர் மோர் சிமெட்ரிக்கல், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. தேன் த பார்ஷியலி ஃபில்டு, பகுதி அளவு நிரம்பியவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அண்ட் தி சிமெட்ரி லீட்ஸ் டு கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி. அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கனால அவங்க ஒரு கெத்தாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் என்னது? அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி மோர் சிமெட்ரிக்கல். அப்போ இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் டூப்பர் ஸ்டேபிளாக இருக்க போகுது. அதே மாதிரியே
செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. செகண்ட் என்ன காரணம்? எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ரெண்டாவது என்ன காரணம்? எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜினா என்ன? நல்லா கவனிங்க. இவனுங்க ரொம்ப சேட்டக்கார பசங்களாம், ரொம்ப சேட்டக்கார பசங்க. இவன் பாருங்க, இங்கே இருக்கவன் என்ன சொல்கிறான், டேய் நான் உன் இடத்துக்கு வரேன், நீ இடத்துக்கு வாடா. ஏன்னா அவங்க சிமெட்ரி பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் அவங்க மாறி மாறி உட்காந்தாலும் நம்மளுக்கு தெரியாது, ரைட்டா? ஸோ அப்போ கவனிங்க, அவங்க மாறி மாறி உட்காந்தாலும் பெருசாக வித்தியாசம் தெரியும். இங்கேருந்து இந்த எலக்ட்ரான் இங்கே போகலாமா, அதே இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே போகலாமா, அதே எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே போகலாமா, இவன் இங்கேருந்து இங்கே போகலாமா? ஸோ அப்போ இவங்க தங்களுக்குள்ளே இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கலாம், ரைட்டா? இவங்க தங்களுக்குள்ளே என்ன பண்ணலாம், இடத்த மாற்றிட்டே இருக்கலாம். இவங்க என்ன பண்ணலாம், தங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கலாம், அவங்களுக்குள்ளே இடத்த மாற்றிட்டே இருப்பாங்க. அப்போது இவங்க ஒவ்வொரு தடவை இடத்த மாற்றுறப்பையும் ஒவ்வொரு தடவை எனர்ஜி ரிலீஸ் ஆகும். நான் இங்கேருந்து இங்கே நடக்கிறேன், எனர்ஜி ரிலீஸ் ஆகும்ல, திருப்பி இங்கேருந்து இங்கே வரேன், இங்கேருந்து இங்கே போகிறேன், இப்படி நான் மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போ என்ன சொல்கிறாங்க, சிமெட்ரி. நிறைய பேர் இந்த மாதிரி, இவனை மட்டும் இல்லை, இவனை மாதிரியே இவனும் பண்ணுறான், எல்லா இடத்துக்கும் போகிறான், இவனும் போகிறான். அப்போ நிறைய எக்ஸ்சேஞ்ச், நிறைய மாற்றம் நடக்குது. அப்போ நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அவங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன அப்படின்னா இவங்கள கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே பாரு, 3 பேர் தான். இங்கே 5 பேர் அந்த விளையாட்டை விளையாடுறாங்க, இங்கே 3 பேர். 5 பேருன்றப்ப அதிகமான எனர்ஜி, அதிகமான ஸ்டெபிலிட்டி. 3 பேர்னால கம்மியான எனர்ஜி, கம்மியான ஸ்டெபிலிட்டி. 2 பேருமே ஸ்டேபிள், பட் கம்பேரிட்டிவ்லி திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள், ரைட்டா? ரைட், திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ பாரு, த எலக்ட்ரான்ஸ் வித் சேம் ஸ்பின், ஒரே மாதிரி தானே சுற்றுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே டைரக்ஷனில் தானே போட்டிருக்கோம். சேம் ஸ்பின் இன் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ், வேறு ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் த சேம் சப்ஷெல் கேன் எக்ஸ்சேஞ்ச் தேர் பொசிஷன், தங்களோட இடத்த மாற்றிக்க முடியும். ஈச் சச் எக்ஸ்சேஞ்ச் ரிலீஸ் எனர்ஜி அண்ட் திஸ் இஸ் நோன் அஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. அப்போ கிரேட்டர் த நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கிரேட்டர் த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, ஹென்ஸ் கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி. அப்போ டி ஆர்பிட்டாலுக்கு எத்தனை இருக்கான்? டி ஆர்பிட்டாலில் 10 எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள், பி ஆர்பிட்டாலில் 6 எக்ஸ்சேஞ்ச் தான் பாசிபிள். டி ஆர்பிட்டால் வித் 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் ஹாஃப் ஃபில்ட் இஸ் மோர் ஸ்டெபிள். இந்த பாயிண்ட் கூட வேண்டாம், ரைட்டா? நான் சொன்ன கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிருக்கோம், அதை அப்படியே எழுதிக்கலாம், ரைட்டா? 2 மார்க்ஸில் எக்ஸ்பிளைன்னு கேட்டாங்கன்னா நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரைட்டா? ஒய்ன்ற காரணம் கேட்டிருக்காங்க, என்ன ரீசன்னு மட்டும் கேட்டாங்கன்னா சிமெட்ரி, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி எழுதலாம். எக்ஸ்பிளைன் அல்லது ஒய்ன்னு கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றின டீட்டெயிலும் நம்ம சேர்த்து எழுதணும். அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் D5 கான்ஃபிகரேஷன். விச் ஆஃப் திஸ் ரெப்ரசன்ட்ஸ் த கிரவுண்ட் ஸ்டேட்? கிரவுண்ட் ஸ்டேட்னா என்னது, சரியான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ எலக்ட்ரான் இப்படி போடலாமாப்பா, இங்கே பாரு, இங்கே கேப் போட்டுட்டு போடலாமா? இது என்ன விதி, என்ன ரூல், எந்த ரூல்? இங்கே ஒரு தப்பு நடந்திருக்கு, இந்த அவங்க எந்த விதியை மீறி இருக்காங்க? விச் ரூல் இஸ் வயலேட்டட் ஹியர்? விச் ரூல் இஸ் வயலேட்டட் ஹியர்? ஏ அண்ட் பியில் என்ன ரூலை வயலேட் பண்ணியிருக்காங்க? ஆன்சர் சின்னு எல்லாத்துக்கும் தெரியும், இதை கொடுக்க மாட்டாங்க. பி ஆர்பிட்டால் வேறு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, ரைட்டா? தமிழில் கொஷினை நம்பர் 30ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க எலக்ட்ரான் அமைப்பில் அல்லது எலக்ட்ரான் நாட்டத்தில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. எது சரியானது, என்ன ரூல், எந்த விதியை மீறி இருக்காங்க இவங்க? எஸ், இட் இஸ் ஹன்ஸ் ரூல், ஹண்ட் விதி, ஹூண்டு விதி அல்லது ஹண்ட் விதி, தமிழில் ஹூண்டுன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஹண்ட் விதி, ஹண்ட் ரூல். ஹன்ஸ் ரூலை என்ன பண்ணியிருக்காங்க அவங்க, வயலேட் பண்ணியிருக்காங்க. ஹன்ஸ் என்ன சொன்னார்? வாட் டிட் ஹன்ஸ் செட்? ஈச் அண்ட் எவ்ரி ஆர்பிட்டால் மஸ்ட் ஹேவ் 1 எலக்ட்ரான். எல்லா ஆர்பிட்டால்ஸ்லையும் ஒரு எலக்ட்ரானை போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஜோடி சேர்க்கணும். ஒவ்வொன்றிலையும் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்பிட்டால் மஸ்ட் ஹேவ் அ மினிமம் ஆஃப் 1 எலக்ட்ரான், தென் ஒன்லி பேரிங் வில் ஸ்டார்ட், ரைட்டா? ரைட், ஓகேவா? 2 மார்க்கில் கேட்டால் அப்படி எழுதலாம்டா, 3 மார்க்கில் கேட்டால் நிறையா எழுதணும். அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரைட்டா? சரியா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என் கடமை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ வேணுமோ எவ்வளோ எழுதணுன்றது உன் விருப்பம், நீ எழுதிக்கோ, சரியா? ரைட்டா? நான் மார்க்கு ஃபுல்லாக வாங்குறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை சொல்லுவேன். பிகாஸ் அஸ் பர் அவர் டார்கெட், நம்ம டீமோட டார்கெட் எல்லாமே உனக்கு தெரியும். 200 out of 200 கட் ஆஃப் ப்ளஸ் 100 out of 100 நீட் சப்ஜெக்ட், அதனால தான். ஸோ அப்போ தேர்ட் ஒன் தான் எனது கிரவுண்ட் ஸ்டேட். அடுத்து, விச் கான்ஃபிகரேஷன் ஹேவ் அ மேக்ஸிமம் எனர்ஜி? இதுதான் கரெக்டுனா அப்போ அதில் தான் மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும். ரெண்டுக்குமே ஆன்சர் சி. ஏன்னா 5 இருக்கா, 5 பேரும் சிமெட்ரியாக இருக்காங்க. தீஸ் 2 ஆர் நாட் சிமெட்ரி, அவங்க 2 பேரும் சிமெட்ரி கிடையாது. ஓகே, எக்ஸ்பிளைன், ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்.
first state Pauli exclusion principle க்கு state என்னது அதை விவரி அப்படினு சொல்லிருக்காங்க ரைட்டா Pauli exclusion principle விவரிக்க போறோம் ரைட்டா Pauli exclusion principle state that no two electrons in an atom can have the same set of values of all four quantum number ரைட்டா for example s orbital ல இப்படி ரெண்டு எலக்ட்ரான் போட்டுருக்கும் அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் நம்மளோட 4 குவாண்டம் நம்பர் இருக்கா குவாண்டம் நம்பர்ஸ் என்னென்ன 4 குவாண்டம் எண்கள் n l ml ms ரெண்டு பேருக்கும் இந்த 4 பேரோட வேல்யூ ஒன்றா இருக்காது ஏதாவது ஒன்றுலையாவது மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க நோ டூ எலக்ட்ரான்ஸ் எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் in an atom ஒரு ஆட்டமில் can have the same set of values of all four quantum numbers ஸோ இது வந்து டெஃபனிஷன் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா கவனி ஹைட்ரஜன் ரைட்டா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன 1 ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்னது 1 அப்போ அது எப்படி எழுதுவோம் நம்ம 1s1 எழுதுவோமா we write it as 1s1 அப்போ 1 electron present in hydrogen atom 4 quantum number என்ன பண்ணலாம் பாரு n = 1 ஏன்னா முன்னாடி 1 தானே இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை எழுத போகிறோம் s orbital l value for s orbital என்னதுப்பா n = 1 l = 0 ml = 0 s = +1/2 அதே இது ஹீலியம் எடுத்துக்கிட்டேன்னா இட் இஸ் 1s2 ஹீலியம் என்னது 1s2 அப்போ மொதல் எலக்ட்ரானுக்கு ஹைட்ரஜனோட வேல்யூ ஹைட்ரஜனில் இந்த மாதிரியே தானே இருக்கும் ஏன்னா இது ஹைட்ரஜன் கரெக்டாப்பா இது ஹைட்ரஜன் இது ஹீலியம் இந்த மொதல் எலக்ட்ரான் ஒன்று தானே அப்போ மொதல் எலக்ட்ரானோட வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்கும் ரெண்டாவது எலக்ட்ரான் பார்த்தியா வேறு கலரில் கொடுத்துருக்கேன் n = 1 n = 1 l 0 ஏன்னா s ஆர்பிட்டால் தான் l = 0 m = 0 ஆனால் s பாரு இங்கே +1/2 இருக்குது இங்கே என்ன வரணும் -1/2 போடணும் ரைட்டா -1/2 போடலாம் ரைட்டா -1 ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு -1/2 மொதல் எலக்ட்ரான் ஆசிடஸ் ஹைட்ரஜனுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு தான் நீ என்ன பண்ணணும் -1/2 போடணும் ரைட்டா -1/2 கிளியர் have you got this yes move on next question define orbital so 2 மார்க்கில் தனியாக இந்த ஆர்பிட்டாலை கேட்டிருக்காங்க நிறைய தடவை சரி define orbital தனியாக கேட்டிருக்காங்க what are the n and l values of 3px and 4dx² - y² சரியா கவனி orbital value என்னது orbital is a 3-dimensional space or 3-dimensional space in which the probability of finding electron maximum அப்போதே சொன்னேன்னா probability of finding live over live இருக்குல்ல டேய் am I live ஏதாவது திடீர்னு நினைத்தியா கமெண்ட்டில் போட்டு விட்டுறாங்க ஏன்டா டேய் இருக்குதானே லைவில் தானே இருக்கும் ரைட் ஓகே ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் 0 எலக்ட்ரான் வந்து 0 ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் 0ன்னு என்னது எலக்ட்ரானே இல்லாத இடத்துக்கு பேர் என்னது எலக்ட்ரானே இல்லாத இடத்துக்கு பேர் என்னது எலக்ட்ரானே இல்லாத இடத்துக்கு பேர் என்ன வாட் இஸ் த நேம் ஃபார் எலக்ட்ரான் இல்லாத இடம் எலக்ட்ரான் இல்லாத இடத்துக்கு பேர் நோடு அப்போ எலக்ட்ரான் இருக்க இடத்துக்கு நான் அப்போதே சொன்னல ஒரே ஒரு அர்த்தம் தான் probability of finding the electron is maximum அப்படின்னா அது என்னது ஆர்பிட்டால் அதே இது 0 மேக்ஸிமம்க்கு பதிலாக 0ன்னு இருந்தால் அது பேர் என்னது if it is 0 அது நோடு 0ன்னா என்னது நோடு அவ்வளோதான் டெஃபினிஷன் அடுத்து 3px ஓட எல் வேல்யூவா 3px எல் அண்ட் எல் வேல்யூவா 3px n = என்னது முன்னாடி 3 இருக்குது அப்போ n = 3 L = p ஆர்பிட்டாலோட L வேல்யூ 1 அடுத்து என்னது 4d x² - y² n = 4 d ஓட L வேல்யூ என்னதுப்பா 2 d க்கு L வேல்யூ 2 கரெக்டா கிளியர் எஸ் வெரி குட் தட்ஸ் இட் ஓகே நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டா இதில் தான் நிறைய பேர் தப்பு விடுறாங்க ஸோ நம்மளும் இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம எழுதியிருந்தோம் ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன் ரைட்டாக கவனி ஆன்சர் கீழே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆன்சர் கீ பார்த்ததில் ஒரு மாற்றம் இருந்துச்சு தட் வி ஹவ் டு டூ இட் ரைட்டாக கவனி
determine the value of 4 quantum numbers of the 8th electron of oxygen atom. Right? Oxygen oda 8th electron. Right? L க்கு எப்படி 1 வந்துச்சா? p orbital oda L value 1 தானே. L value 0 னா s, L value 1 னா p, L value 2 னா d orbital, 3 னா அது அவ்வளவுதான், அதே மாதிரி தான். ரைட்டா? கவனிங்க. ஓகே, ரைட். கவனி, இங்கே என்ன இருக்குன்னா, ஸோ ஆக்சிஜன் இது எழுதுகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to write that oxygenோட atomic number Z equal to 8. You have to write it as 1s2 2s2 2p4. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த பாக்ஸ் ஃபார்மேட் கண்டிப்பாக போடணும்னு போட்டிருக்காங்கடா. இந்த பாக்ஸ் ஃபார்மேட்டில் போட்டு அதுக்கு கீழே இருக்கிறதையும் நீ எழுதணும். அண்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை இட். ரைட்டா? இது 1s2, இது 2s2, இது 2p4. 8th எலக்ட்ரான் கேட்டிருக்காங்களா, 4க்கு அப்புறம் 5 6 7 8. கரெக்டா? ரைட்டா? ரைட்டா? இஸ் தட் ரைட்? ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன்லாம் 5 மார்க், டெரிவேஷன்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். ஷ்ராடிங்கர்லாம் இப்போ பார்க்க முடியாது, நம்ம தனியாக டெரிவேஷனில் பார்க்கலாம். ரைட்டா? இன்றைக்கி தேர்ட் லெசன் ரிமைனிங் கொஷின்லாம் இல்லை, தேர்ட் லெசன் முழுசாக முடிக்க போகிறோம். செகண்டு முடிச்சிடலாம், செகண்டு சீக்கிரமே முடிஞ்சிடும். வாங்க, திஸ் இஸ் ராங். ரைட்டா? நான் தப்பாக எழுதியிருக்கேன். என்ன பண்ணணும் நம்ம? வாட் வி ஹவ் டு டூ? வி ஹவ் டு ரைட் லைக் திஸ். எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் போடணும். 6 8. இந்த 8வது எலக்ட்ரானை உன்னால் முடிஞ்சால் பென்சில்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றில் போட்டு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிடு. ரைட்டா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம், நம்ம கரெக்டாக போட்டிருக்கோன்னு. இப்போது இதோட என் வேல்யூ இது எங்கே இருக்குது? 2p4. 2p4ல் 2pxல இருக்குது. ரைட்டா? 8th எலக்ட்ரான் எங்கே பாருக்கு? 2pxல இருக்குது. 8th எலக்ட்ரான் எங்கே இருக்குது? 2pxல இருக்குது. அப்போ n வேல்யூ என்னதுப்பா? n equal to 2. L is equal to என்னது? L is equal to என்னது? p orbital. ரைட்டா? ரைட்டா? p orbital தானே. p orbitalனா 1 தானே. p orbitalோட வேல்யூ 1. சி, இந்த ml இவ்வளோ நாள் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? -1 0 +1 போட சொன்னேன். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் 0 போடணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி +1 ஆர் -1 போட்டால் போதுமா. நோ நீட் டு மென்ஷன் 0. ரைட்டா? நோ நீட் டு மென்ஷன் த 0. +1 -1 மட்டும் போட்டால் போதும். நோ நீட் டு மென்ஷன் 0. ரைட்டா? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, ms ஈக்குவல் டு 2வது எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா -1/2 போடுங்க. நான் இங்கேயும் 6 போட்டு எழுத சொல்லியிருந்தேன். பட் கீ புக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ப்ளஸ் போட்டுக்கலாம், இல்லை 2வது எலக்ட்ரான் இருந்தால் -2 will be more suitable. ரைட்டா? -2 will be more suitable. ரைட்டா? ரைட்? கிளியரா? இப்போ ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, 2pxக்கு n equal to 2, L equal to 1, ml equal to +1 or -1, ms equal to -1/2. It is not +1/2, -1/2 போட சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதுக்கு அப்புறம் தானே இது வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் எலக்ட்ரானுக்கு நம்ம +1/2 போட்டுட்டு செகண்டுக்கு -1/2 போடுறோம். ஓகேவா? ரைட்? கிளியர்? இஸ் தட் கிளியர்? குட். இப்போ இதே மாதிரி 15th எலக்ட்ரான் ஆஃப் குளோரின் ஆட்டம். குளோரின் ஆட்டமோட 15th எலக்ட்ரான். ரைட்டா? குளோரினுக்கு என்ன வரும்ப்பா? Cl அட்டாமிக் நம்பர் Z equal to 17. அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p5. ரைட்டா? ஸோ அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் வரைஞ்சால் போதும். இங்கே எல்லாத்தையும் கூட வரையணும். இங்கே எழுதிச்சேன்னா அவுட்டர் மட்டும் வெறும் 3rd ஆர்பிட்டால் மட்டும் வரைஞ்சால் கூட போதும். ரைட்டா? 3rd ஆர்பிட்டால் மட்டும் வரைங்க. ரைட்? 3p5 இருக்குது. 1 2 3 4 5. ரைட்? ஆனால் நல்லா கவனி, நம்மளோட கொஷின் என்னதுப்பா? 15th எலக்ட்ரான். ரைட்டா? ஆமாம், ஃபஸ்ட் எலக்ட்ரானுக்கு +1/2. ரைட்டா? ஃபஸ்ட் எலக்ட்ரானுக்கு +1/2. ரைட்டா? கவனி, 15வது எலக்ட்ரான். ஆல்ரெடி இங்கே என்ன ஆயிடுச்சு? 10 எலக்ட்ரான் முடிஞ்சிருச்சா? எஸ்ஸில் 12 முடிஞ்சு. இது வரைக்கும் 12 13 14 15. இதுதான் நம்மளோட 15வது எலக்ட்ரான். ரைட்டா? இதுதான் நம்மளோட 15வது எலக்ட்ரான். லாஸ்ட் எலக்ட்ரான் கேட்கல. ஆக்சிஜனில் கடைசி எலக்ட்ரான் தான் 8th எலக்ட்ரானாக இருந்துச்சு. பட் குளோரினில் 15th எலக்ட்ரான் இன்பிட்வீனில் இருக்குது. குளோரினில் 15th எலக்ட்ரான் எங்கடா இருக்குது பிள்ளைங்களா? இன்பிட்வீனில் இருக்குது. சரியா? அப்போ இது என்னது? 2p தானே. இது 2p5, இது 2
2s 3s 3s2 3p5 ரைட்டா அப்போ 15th எலக்ட்ரான் எங்கே இருக்குது 3pz 3pzல இருக்கு ரைட்டா அப்போ n ஈக்குவல் டு என்னதுப்பா 3p is equal to l equal to l is equal to p ஆர்பிட்டால்னா 1 ml equal to plus 1 அல்லது minus 1 ms equal to plus 1 by 2 போடுங்க ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கனால we always go with plus 1 by 2 ஒரு எலக்ட்ரான் இருக்கனால நம்ம plus 1 by 2 போகிறோம் ரெண்டு எலக்ட்ரான் இருந்தால் முதல் எலக்ட்ரானுக்கு ப்ளஸ் 1 by 2வும் ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு மைனஸ் 1 by 2 அது ரெண்டும் மாறிக்கும் பட் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ப்ளஸ் 1 by 2 மைனஸ் 1 by 2ன்னு வச்சுக்கோம் கரெக்டாக கிளியரா எஸ் இஸ் தட் ஓகே குட் சூப்பர் குட் 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 தட்ஸ் இட் வெரி ஈஸி சாப்டர் சீக்கிரமே முடிச்சிடலாம் which of the following give the sublevel designation that allowable m values and number the orbitals வேறு ஆர்பிட்டால்ஸை நம்ம நம்பர் பண்ணணுமா ரைட்டா ஸோ சப் லெவல்ஸ் கேட்டிருக்காங்க ரைட் ஒரு நிமிஷம் தான் ரைட் கிளியரா ஆர் யூ கைஸ் என்ஜாயிங் இட் எஸ் ஆர் யூ வித் மீ என் கூட தான் படிச்சுட்டு இருக்கியா இல்லை லைட்டாக சைடில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா ஏண்டா டேய் எத்தனாவது கொஷின் இது ஃபார் விச் ரைட் அப்படியே இதில் எழுதிடலாம் டேரெக்டாக ரைட்டா ஸோ இப்போ பாருங்கள் அலோபல் எம் வேல்யூஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் ரைட்டா எம் வேல்யூஸ் என்ன வரும் இதுக்கு எம்எல் வேல்யூ என்ன வரும் எல் ஈக்குவல் டு 2 அப்போ என்ன வரும் -2 -1 0 +1 +2 எத்தனை ஆர்பிட்டால்ஸ்ப்பா 5 ஆர்பிட்டால்ஸ் இதை மட்டும் எழுதுனா போதும் வேறு எதாவது எழுத தேவையில்லை ரைட்டா சப் லெவல் டெசிக்னேஷன்னா இதுக்கு அடுத்த லெவல் எண்ணுக்கு அடுத்து எல்லுக்கு அடுத்து எம்எல் அவ்வளோதான் அதுதான் சப் லெவல் அடுத்தடுத்த லெவல் அடுத்தடுத்த ஸ்டேஜ் ரைட்டா ஓகே சூப்பர் குட் அடுத்து பாருங்கள் எல் ஈக்குவல் டு 3 அப்போ எம்எல் ஈக்குவல் டு -3 -2 -1 0 +1 +2 +3 ஈக்குவல் டு 7 ஆர்பிட்டால்ஸ் L equal to 0 na ML equal to 0 it's going to be 1 orbital ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் don't put it as 0 இங்கே 0 போட்டுறாத ML equal to 0 னா எனது S ஆர்பிட்டால் ஒன்று தான் இருக்கும் ரைட்டா MS தேவையில்லை அவங்க M தானே கேட்டிருக்காங்க allowable M values and number of orbital MS கேட்கல ரைட்டா அவங்க MS கேட்கல M மட்டும் தான் கேட்டிருக்காங்க எதுக்கு நம்ம போட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு ரைட்டா சிம்பிள் வெரி சிம்பிள் எம்எஸும் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸும் கேட்டாங்க இது எம்எஸோட எம்எல்லோட வேல்யூ இதெல்லாம் எம்எல்லோட வேல்யூ அதில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது இந்த ஒன்று தான் நிறைய பேர் நான் பப்ளிக்கில் திருத்துறப்ப பார்த்துருக்கேன் நிறைய பசங்க தப்பு விட்டுறது இங்கே தான் என்ன பண்ணுவான் ஒரு ஆர்பிட்டாலுக்கு பதிலாக 0 ஆர்பிட்டால்ஸ்னு போட்டுருவான் இங்கே 0வாக இருந்தால் அந்த 0க்கு ஒரு மதிப்பு இருக்குது அங்கே ஒரு ஆர்பிட்டால் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே குட் சூப்பர் குட் that's doing great give the electronic configuration of Mn2+ and Cr3+. Most important, very important. Question நம்பர்லாம் வேணாம் புக் எடுறா புக் பேக்கில் அப்படியே கொஷின் இருக்கு ரைட்டா கரெக்டாக தானே சொல்கிற ரோஸ் நீ சொல்கிற ரைட் தானே L ஈக்குவல் டு 4னா -4லேருந்து +4 வரைக்கும் போகணும் L ஈக்குவல் டு 3னா -3லேருந்து +3 அப்படி தான் போடணும் கரெக்டு தானே ரைட்டா கரெக்டு தான் நீங்கள் போட்டிருக்க கரெக்டு தான் ஓகே ரைட் Mn ஸோ Mnோட அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா Mn மேங்கனீஸோட அட்டாமிக் நம்பர் 25 ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 நான் சொல்கிற மாதிரி படித்தேன்னா நீ புரிஞ்சு படிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை நீ கதை ஓட்டணும்னா நீங்கள் போய் ஓட்டலாம் ரைட்டா உங்கள் ஸ்கூலில் உனக்கு டேரெக்டாக ஒரு ஆன்சர் தான் எழுதி கொடுத்துருப்பாங்க ஆனால் நான் உனக்கு எந்த கொஷின் யாரை கேட்டாலும் நீ எழுதுறதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரைட்டா ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Mn Mn2+
Mn2 plus na loss of 2 electron. அப்போ என்ன ஆகும் இவங்க எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் இருக்குது ஏஆர்னு எழுதலாம். வாட் இஸ் ஏஆர்? ஏஆருங்கிறது ஆர்கான். மேலேயும் நீ எழுதிக்கலாம். நீ ஆர்கான் ஏஆர் 3d5 இப்படி கூட எழுதலாம். ரைட்டாக மேலே எழுதலாமா? இங்கேயும் நீ எழுதலாம். என்ன அப்படின்னா ஏஆர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s2ன்னு எழுதலாம். தாராளமாக எழுதலாம். தாராளமாக எழுதலாம். ரைட்டா? தாராளமாக எழுதலாம். ரைட்டா? தாராளமாக இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. எலக்ட்ரான்ஸை பிரித்து போட போகிறோம். ரைட்டா? எஸ்ஸில் 2 தான் போட முடியும், பியில் 6 போடணும். மொதல் ரவுண்டில் 2 தான் போட முடியும், அடுத்த ரவுண்டில் 8. ஸோ இது மாதிரி மொதல் ரவுண்டில் 2, அடுத்த ரவுண்டில் 8 அப்படி பிரித்து எழுதிக்கலாம். இப்போ என்னது? லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ். எங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகும்? கடைசி 4 தானே கடைசி ரவுண்ட்லேருந்து 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ 3d5 இதான் இது ஆன்சர். Mn2 ப்ளஸ்க்கு இதுதான் ஆன்சர். சரியா? Cr3 ஒரு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். நீ இதுக்கு ஒரு Cr3 ஆன்சரை மனப்பாடம் பண்ணிடலாம். Cr3 ஆன்சரை மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம். இதுக்கு இது ஒன்று எழுதுனா போதும், இதுக்கே மார்க் கொடுத்துருவாங்க. அதுதான் பதில், அதுதான் ஆன்சர். ஏஆர்னா ஆர்கான். ஏஆர் மீன்ஸ் ஆர்கான். ஆர்கான்னா ஆர்கான் கம்ப்ளீட்லி ஃபில்ட். ரைட்டா? ஸோ இதை மட்டும் எழுதுனா போதும். ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். குரோமியம்க்கு வந்து 24. அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d4. This is expected. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? இந்த மாதிரி தான் இருக்கணும். ரைட்டா? ரைட்? ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கணும். திஸ் இஸ் ஆக்சுவல், திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட். இதுதான் இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பெக்டட். நான் நிறைய சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். நான் சொல்லாமல் விட்டுடலாம், ஆனால் நான் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரைட்டா? வேணுமா இல்லை டேரெக்டாக போயிடுவா? 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 4s2. This is actual. ரைட்டா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது, நான் கேட்டது, அவங்க கொடுத்தது. ரைட்டா? நான் கேட்டது ஒன்று, அவங்க கொடுத்தது ஒன்று. ரைட்டா? என்ன ஆயிருக்கு? இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ரைட்டா? தெர் வாஸ் ஒன் எலக்ட்ரான் ஷிஃப்டட் ஃப்ரம் தட் பிளேஸ் டு திஸ் பிளேஸ். ரைட்டா? அங்கேருந்து என்ன ஆகிடுச்சு? இங்கே ஒரு பிளேஸ் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஏன்னா டு மேக் இட் ஸ்டேபிள். D5னா இது ஹாஃப் ஃபில்டு. ஹாஃப் ஃபில்டு மோர் ஸ்டேபிளா? இங்கே பாரு, இது பார்ஷியலி ஃபில்டு, இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஒருத்தவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க, ஒருத்தவங்க அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. இப்போ பாரு, 2 பேருமே நல்லா ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிகரேஷனுக்காக ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணிட்டு வாங்கி, இதுதான் என்ன அப்படின்னா ஆக்சுவல் குரோமியமோட. ரைட்டா? ஆக்சுவல் குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னது? Cr. இப்போ தான் Cr3 பார்க்க போகிறோம். 3 என்னப்பா? 3 எலக்ட்ரான் வெளியே போகுது. ரைட்டா? 3 எலக்ட்ரான் வெளியே போகுது. அப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான், அடுத்து இதுலேருந்து 2 எலக்ட்ரான், டோட்டலாக 3 எலக்ட்ரான் வெளியே போகுது. அப்போ ஏஆர் 3d3 இதான் ஆன்சர். ஆக்சுவலாக இதுதான் ஆன்சர். இதை மட்டும் எழுதினாலே உனக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. பட் இது எப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் எழுதணும்ல. ரைட்டா? அப்போ இது எப்படி வந்துச்சுன்னு எழுதணும்ல, அதுக்காக தான். சரியா? ஓகே. எஸ், வெரி குட். கிளியரா? புரிஞ்சுதா? திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரைட் இட் டவுன். அதனால தான் உனக்கு சொல்லியிருக்கேன். புரிஞ்சிடும். ரைட்? ஸோ டிஸ்கிரைப் Aufbau பிரின்சிபல். Aufbau பிரின்சிபலை ஒரு வருஷம் 5 மார்க்கில் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஷாக்டு. ஹாஃப் மார்க் வந்து 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா வி ஹவ் டு ட்ரா த டயக்ராம் ஆல்சோ. ஸோ டயக்ராம் வரையணும். ஸோ அப்போ கவனி. இன் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆட்டம், ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு இன் த ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் எனர்ஜி. எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணணுமா? இன் த ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் எனர்ஜி. நம்ம என்ன பண்ணணுமா? ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் எனர்ஜியில் நம்ம ஃபில் பண்ணணுமா? அவ்வளோதான் விஷயம். அந்த இதுதான் மெயின் ஸ்டேட்மெண்ட்டு. கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆட்டம், ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்டு இன் த ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் எனர்ஜி. இது ஒன்று எழுதினாலே போதும், பட் எக்ஸ்ட்ரா எழுதணும். இஃப் த எலக்ட்ரான், தட் இஸ் த எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆக்குபை lower energy and then available to them. Once the lower energy orbitals are completely filled, then the electrons enter to the next higher energy orbitals. ரைட்டா? இந்த ஒரு லைன்லேயே முடிஞ்சிருச்சு. இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதணும், இன்க்ரீசிங் எனர்ஜி அப்படின்னு. ரைட்டா? ரைட்டா?
இன்க்ரீசிங் எனர்ஜியில் எழுதணும்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதை பிரித்து வேறு நீ திருப்பி எழுதணும். இதிலே மீனிங் வந்துருச்சு, இருந்தாலும் அதை கொஞ்சம் கொல வளன்னு இழுத்து எழுதுகிறோம் நம்ம, அதனால் இப்படி வருது. இப்போ டயக்ராம் வரையணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த ஆஃப்பா பிரின்சிபல் டயக்ராம் தப்ப விடுறீங்க. ஆஃப்பா பிரின்சிபல் டயக்ராம் நான் சொல்லித்தர மாதிரி வரைஞ்சேன்னா ஈஸியாக வரைஞ்சிடலாம், ரைட்டா? நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்க. ஏன்னா 5 மார்க்குக்கு ஆஃப்பா பிரின்சிபல் டயக்ராம் வரையணும். 1s 2s 3s 4s 5s 6s 7s. நல்ல கேப் போட்டு எழுது, ஈக்குவலாக கேப் போட்டு எழுது, ரைட்டா? ஓகே. இதுக்கு மேலே எழுத வேண்டாம், இதுக்கு மேலே நீ பாருங்க, இதுக்கு மேலே எந்த கொல கதையும் எழுத வேண்டாம், ரைட்டா? இதுவே கொலன்னு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இன்னும் எக்ஸ்ட்ராவாக எழுத வேண்டாம், ரைட்டா? அப் டு 7s போடுங்க. அடுத்து 2pயில் ஆரம்பி, தள்ளி ஆரம்பி, ஒட்டி போடாத. நம்ம லைன் போடுறப்ப தப்பாகும், தள்ளி போடுங்க, கொஞ்சம் தள்ளி. அதையும் ஸ்ட்ரைட்டாக, இந்த பக்கமும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இந்த பக்கமும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 4p 5p 6p 7p. அடுத்து பார்த்தா அப்படின்னா இன்னொன்று விட்டுருங்க. அடுத்து 3d 4d 5d 6d 7க்கு போக தேவையில்லை, அப்படியே குறைச்சிடலாம். அடுத்து இங்கே 4f 5f. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட எலமெண்ட்ஸ்க்கு இவ்வளோ தான், இதுதான் டயக்ராம். இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட எலமெண்ட்ஸ்க்குரிய டயக்ராம் இது தான். ஸோ என்ன பண்ணுறேன், நல்லா கவனி. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணு, 1sலேருந்து ஒரு கோடு போட்டுக்கும். அடுத்த 2sக்கு மட்டும் தனியாக கோடு போடு, யாரோடையும் சேர்க்காது. அதுக்கப்புறம் 2pலேருந்து 3s வரைக்கும் கோடு போடுங்க. அடுத்து 3p 4s, அப்படியே ஸ்ட்ரைட்டாக, ரைட்டா? அப்படியே இங்கேருந்து கிராஸ் டயகனலாக யார் இருக்காங்களோ, கிராஸ் வைஸில் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுரு, ரைட்டா? தட்ஸ் இட். லாஸ்ட்டாக 5f 7p அது வரைக்கும், புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு ட்ரா திஸ் டயக்ராம், ரைட்டா? இந்த மாதிரி வரைஞ்சேன்னா நீ என்ன பண்ணலாம், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இது நீ மனப்படம் பண்ணலாம் தேவையில்லை, ரைட்டா? 4f 5f இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் டாட்டட் லைன் வேறு போடணும். நீங்கள் இதுக்கப்புறம் டாட்டட் லைன் என்ன போடணும் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே போகுது ஆரோ மார்க் போடணும், ரைட்டா? இங்கெல்லாம் ஆரோ மார்க், இதிலேருந்து இப்படி போகுதுன்னு ஆரோ மார்க் மட்டும் போட்டு, ரைட்டா? ஒரு இந்த மாதிரி போட்டு ஒரு கோடு போட்டு ஒரு சின்ன ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணி போட்டுரு. ஏன்னா 3s முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து 3pயில் ஆரம்பிக்கணும், அதை தான் மென்ஷன் பண்ணுதுங்க, ரைட்டா? 3sக்கு அப்புறம் 3pயில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இது சொல்லுது, ரைட்டா? ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹவ் டு டூ இட். டாட்டட் லைன் மாதிரி போட்டு முடிச்சிடும், ரைட்டா? மார்க்கு கண்டிப்பாக தருவாங்க. எப்படி தராமல் இருப்பாங்க? இது எழுதுனால மார்க் போகுது, இவ்வளோ தான் ஆன்சர், இவ்வளோ தான் கொஷின், அவ்வளோதான் ஆன்சர். டிஸ்கிரைப் ஆஃப்பா பிரின்சிபல். ஆஃப்பா என்ன பிரின்சிபல் சொன்னாருன்னு சொல்லியாச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆன்சர் எழுதியாச்சு. புக்கில் எப்படா வேறு மாதிரி இருக்கும், டேய் புக்கில் இருக்கிறது வேண்டாம். புக்கில் அந்த கோடு போட்டு எழுதியிருப்பாங்க. புக்கில் இருக்க ஆஃப்பா பிரின்சிபல் டயக்ராம் வரையாது, அது கன்ஃபியூஷனாக இருக்கும், அது வேண்டாம். அதுக்கு பதிலாக இது வரைஞ்சிக்கும். திஸ் இஸ் த யூனிவர்சலி அக்செப்டட் டயக்ராம். புக்கில் இருக்க ஆஃப்பா பிரின்சிபல் டயக்ராம் போடாத, அது புரியவே இதை போடு, இதுக்கு மார்க் கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா? ரைட். An atom of an element contain 35 electrons and 45 neutrons. பயங்கர கஷ்டமான கொஷின்ரா, இம்பார்ட்டண்ட் இல்லை, கஷ்டமான கொஷின். ஏன்னா 35 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் 45 நியூட்ரான்ஸ் இருக்குது. 35 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ப்ரோட்டானும் எத்தனை இருக்கும், அப்போ அதுவும் 35 தானே இருக்கும், ப்ரோட்டானும் 35 தான் இருக்க போகுது, ரைட்டா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ Z = 35, Z = 35ன்னு சொல்லியிருக்காங்களா, ரைட்? 35 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், Z = 35னா, ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p5. ஓ 35 இருக்கா, 3p6 4s2 3d 10 4p5, ரைட்டா? ஸோ யூ மஸ்ட் நோ தட் எங்கே வரைக்கும் 4p5 வரைக்கும் போடணும். வெரி குட் 4p5, ரைட்டா? ரைட், 4p5. ஓகே. அடுத்து ஆல் த 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஆஃப் த
லாஸ்ட் எலக்ட்ரான் 4p5 4p5ல எப்படி இருக்கும்பா லாஸ்ட் எலக்ட்ரானு 4p5 இப்போ 1 2 3 4 5 இதுதான் என்னது நம்மளோட லாஸ்ட் எலக்ட்ரான் அப்போ 4p yல இருக்குது நம்ம லாஸ்ட் எலக்ட்ரான் அப்போ n equal to 4 L is equal to 1 ml equal to plus 1 or minus 1 ms is equal to plus 1 by ரெண்டாவது எலக்ட்ரானா அப்போ minus 1 by 2 ஓகே ஓகேவா கிளியரா டே ஈஸியான கொஷின்ஸ்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லை 35 போட போகிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிற அதுக்கடுத்து அதில் சொன்னதை வச்சு இங்கே போட்டுவிட்டேன் ரைட்டா கிளியரா ரைட் சரியா கிளியர் ஓகே இஸ் தட் கிளியர் ஓகே சூப்பர் ரைட் கால்குலேட் த அன்சர்டனிட்டி ரைட்டா முடிய போதுடா செகண்ட் சாப்டர் சீக்கிரம் செகண்ட் சாப்டர் முடிச்சிடலாம் வாங்க செகண்ட் சாப்டர் முடிச்சிடலாம் டே ஆஃப்டர்நூன் செஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டா ரைட் ஓகே சூப்பர் குட் ரைட் calculate the uncertainty position of electron if delta V is equal to 0.1% of and V is equal to 2.2 into 10 to the power minus 6 meter per second delta V is equal to 0.1% தமிழில் இருக்குது கொஷினா இது வரைக்கும் தான் கொஷின் சரியா ரைட் கவனிங்க என்னடா டயக்ராமு இதா இது பூரா 1 2 3 போடு அடுத்து இங்கே 2p 3p 4p 5p போடு 3 4d போடுங்க அடுத்து 4f 5f சும்மா அப்படியே கிராஸில் கோடு போட்டு விட்ருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு சைடில் கிராஸில் க்ளோஸ் பண்ணிட்டா போதும் என்ன பண்ண ரைட்டா இந்த கொஷின் முடிச்சாச்சு வில் கோ வித் த ஃபார்முலா ரைட்டா டாட்டட் லைன் போடணும் ஆமாம் டாட்டட் லைன் போட்டால் தானே அதுக்கடுத்து அங்கிட்டு போகுதுன்னு தெரியும் ரைட்டா சரியா அப்போ தான் அங்கிட்டு போகுதுன்னு தெரியும் ஓகே சரி கவனிங்க ஸோ இப்போ என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபார்முலா என்னதுப்பா ஃபார்முலா இந்த சாப்டரில் இந்த கொஷினுக்குரிய ஃபார்முலா என்னது ஃபார்முலா நம்மக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது அன்சர்டனிட்டி பிரின்சிபலுக்கு டெல்டா எக்ஸ் டாட் டெல்டா பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4πன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது ரைட்டா ஹெச் பை 4π ரைட்டா ஸோ அப்போ டெல்டா பி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எம் டெல்டா வி இப்போ எம் நம்மளுக்கு தெரியும் டெல்டா வி கொடுத்துட்டாங்க அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ மாற்ற போகிறோம் ரைட்டா ரைட் ஓகே கவனிங்க ஸோ அப்போ டெல்டா வி ஈக்குவல் டு 1%ன்னு கொடுத்துருக்காங்க டெல்டா வி அப்போ 1% 0.1 டிவைடட் பை 100 இன்ட்டு 2.2 இன்ட்டு 10 to the power 6 அதான் டெல்டா வியோட வேல்யூ எம்மோட வேல்யூ என்னது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எம் எம்மோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் டக்குன்னு யார் எம்மோட வேல்யூ சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எம் எம்மோட வேல்யூ என்னது எம் ஈக்குவல் டு 9.1 into 10 to the power 31 சரியா h by 4π வேல்யூ என்னது h by 4π h ஓட வேல்யூ என்னது 6.626 into 10 to the power minus 34 divided by 4 into 22 by 7 இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம we are going to find the delta x very good 9.1ங்கிறது ரொம்ப முக்கியமான ரைட்டா எஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த கொஷின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க அதனால தான் இதை
உட்காந்து மெனக்கட்டு நடத்திட்டு இருக்கேன். ஸோ கவனமாக கவனிங்க. டெல்டா எக்ஸ் greater than or less than or equal to h/4π பதில் என்ன இருக்குது 6.626 into 10 to the power minus 34 divided by 4 into pi into 0.1 divided by 1000 100 into 2.2 into 10 to the power 6 ரைட்டா? ஓகே, கால்குலேஷன் பண்ணணுமா? புக் இன்டீரியர்லாம் வரும். புக் பேக்கே நான் முடிக்கலையே, புக் பேக் முடிக்கணும். அதான் ஹெச் வேல்யூ நீ மனப்பாடம் பண்ணணும். ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லை. ஹெச் வேல்யூ இஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க வேல்யூ தான். ஹெச் வேல்யூ இஸ் ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ்டு வேல்யூ, நம்மக்கிட்ட இருக்க வேல்யூ நமக்கு முன்னாடியே தெரியும். இது நீ ஞாபகம் வச்சுருக்கணும். 6.626 into 10 to the power minus 34 பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ரைட்டா? ஒன்றுமே பண்ணலைப்பா. என்ன ஃபார்முலா? இதுதான் என்னது ஃபார்முலா. the formula for this question is delta x is greater than or less than or equal to h/4π ங்கிறதா. delta x into delta p. delta p இந்த கொஷினில் கொடுக்கல. இது பொசிஷன், இது மொமெண்டம் இந்த கொஷினில் கொடுக்கல. மொமெண்டமுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? they have given velocity. அப்போ delta p is equal to என்னது m delta v. delta p is equal to m delta v. அப்போ delta v நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். delta v என்னது 0.1% இதில் 0.1%. அப்போ 0.1 into 10 to the power 2 into 10 to the power 6. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானோட மாஸ் நமக்கு தெரியும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது 9.1 into 10 to the power 31. அப்போ h/4π equal to h ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ divided by 4 into 22/7. இப்போ எனக்கு ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். எஸ், give me ஆன்சர். கால்குலேஷன் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ரைட், 4 into 22/7. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரைட்டா? 6.626 into 10 to the power minus 34 divided by பவர் எல்லாம் தனியாக பிரிச்சுக்கலாமா? பவர் இல்லாத நம்பர்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். ரைட்டா? ஹோல் நம்பராக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? 6.626 6626 divided by 1000 எழுதலாமா எழுதக்கூடாதா? கால்குலேஷன் தான் ரொம்ப முக்கியம். ரைட்டா? கால்குலேஷன் ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோ. ரைட்டா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஆன்சர் நீங்கள் போட்டுட்ட பரவாயில்ல, ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் ஆன்சர் எப்படி வந்துச்சு அது ரொம்ப முக்கியம் இல்லை? ரைட்? ஸோ இங்கே 6.626 இப்படி எழுதியிருக்கேன். ரைட்டா? அடுத்து என்ன இருக்குது? 6.626 போக வேறு என்ன இருக்குது? கீழே இன்ட்டு 4 இருக்குது, இன்ட்டு 22 7 கீழே இருக்குல்ல, அதை மேலே கொண்டு வந்துடுறேன் 7. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 0.1 இருக்குது. 0.1 எப்படி எழுதலாம்? 1/10 எழுதலாமா? 0.1ங்கிறத 1/10 எழுதலாம். அப்போ 1 divided by 1000 வரும். 1000 மேலே போட்டுட்டேன், இன்ட்டு 2.2. இது போக பவரில் என்ன இருக்குது? 10 to the power minus 34 divided by 10 to the power 6 இருக்குது. ரைட்டா? நான் எழுதியிருக்கிறது புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? ஹவ் யூ காட் இட்? இப்போ வரைக்கும் நான் எழுதியிருக்கிற ஏதாவது ஒரு டவுட் இருக்கா? என்ன டவுட் இருக்குது சொல்லுங்கள். யாருக்கு என்ன டவுட் இருக்குது? ஜஸ்ட் லெட் மீ நோ. டே, ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் ப்ராப்ளம் நடத்துங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யாருமே ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் நீ போகிறப்ப வர முடியும். ஆன்சர் வரலைன்னா ஆன்சர் வராது. எக்ஸாம் ஹாலில் இந்த இடம் வரைக்கும் நீ செஞ்சிருவ. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்றதான் நான் சொல்கிறேன். ஏன்னா கால்குலேட்டர் கிடையாது நம்மக்கிட்ட. இந்த டெசிமல்லாம் நீ வந்து மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டம். அதுக்காக தான் நான் இப்போ எல்லாத்தையும் ஹோல் நம்பராக மாற்றிருக்கேன். சரியா? இப்போ பாரு, இந்த 1000 கேன்சல் ஆகிடும். ரைட்டா? ஸோ அது கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறத மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். 10 to the power 6 மேலே போகிறப்ப என்ன ஆகும்? +6 மேலே போகிறப்ப -6 மாறுமா? 1/1000 0.1/100 இருக்குல்ல, 0.1/100 நான் என்ன பண்ணுறேன்? 0.1 1/10 எழுதுறேன். ஏற்கனவே அங்கே ஒரு 100 இருக்குல்ல, அதனால அதை 1/1000 எழுதிக்கிட்டேன். ஏன்னா 0.1 இங்கே வச்சேன்னா மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்? 1/1000 போட்டேன். இங்கே 1000 எப்படி வந்துச்சுன்னா 6.626 இருக்கா? 6.626 6626 போட்டேன்னா அதை நான் என்ன பண்ணிட்டேன்? 1000 எழுதியிருக்கேன். ரைட்டா? அதை நான் மாற்றிருக்கேன். ரைட்? ஐ ஜஸ்ட் டிட் இட். இதை எப்படியும் இது எப்படி மாற்றிருக்கேன். ரைட்டா? சிம்பிள் திங். ஓகே, இன்னொன்று மறந்துட்டேன் பாரு. இங்கே 10.2 இருக்குது. 2.2 என்ன பண்ணலாம்?
22 அதுக்கு வர 10 மேலே போட்டுக்கும். இப்போ சொல்லு பார்க்கலாம் எனக்கு என்னென்ன வருதுன்னு. 6 6 2 6 இன்ட்டு 7 இன்ட்டு இது மேலே வரப்போ என்னப்பா வரும், 10 to the power -6 வருமா? அப்போ 10 to the power -40 இது 10. உனக்கு புரிஞ்சிருக்காது, ஏன்னா சுத்தமாக ஒன்றும் புரிஞ்சிருக்காது, அப்படியே புரியாத மாதிரியே இருப்பீங்க. ஏன்டாடே கரெக்டாக கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பானுங்க ஸ்டெப் பை ஸ்டெப். ஆனால் ஆன்சர் மட்டும் கடன்னு போட்டிங்க. ஏன்டாடே ஆன்சரை மட்டும் வேகமாக போட்டிங்களேடா டே. புரியுதா? சூப்பர், புரிஞ்சிச்சுன்னா வேறு லெவல். ரைட். இப்போ பாரு, இதுக்கு அடுத்த ஸ்டெப் எழுதுகிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் எழுதுகிறேன் பாரு. ரைட்டாக இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் எழுதுகிறேன். ரைட். 6 6 2 6 இன்ட்டு 7 இன்ட்டு 10 to the power -14 வரும். ஏற்கனவே இங்கே ஒரு 10 இருக்குல்ல, இந்த 10 to the power 6 மேலே போகிறப்ப என்ன ஆகும், -6 மாறும். அப்போ -14 வரும். அப்போ -40 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ 10 to the power 1 தானே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், -40க்கு பதிலாக -39 எழுதுகிறேன். ரைட்டா? 10 to the power -39 எழுதுகிறேன். சூப்பராக எழுதலாமா? ரைட்டா? 10 to the power -39 எழுதலாமா? ஓகே, ரைட். டிவைடட் பை மிச்சம் என்னென்ன இருக்குது, 4 இன்ட்டு 22 இன்ட்டு 22 இருக்குது. ரைட்டா? அவ்வளோதான். ரைட்டா? ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணணும். எக்ஸாம் ஹாலில் இதெல்லாம் நீ பண்ணணும். ரைட்டா? எரேஸ்லாம் பண்ணலை, முன்னாடி இருக்குது, கவலைப்படாத, முன்னாடி இருக்குது. நான் காப்பி பண்ணிட்டு தான் எரேஸ் பண்ணுவேன். எதையுமே நான் டெலிட் பண்ண மாட்டேன். நான் எழுதுறது எல்லாமே உனக்கு வந்துடும். முன்னாடி இருக்குது. எரேஸ்லாம் பண்ண மாட்டேன். சரியா? ரைட். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 6 6 6 இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 6 are 36, 42 2 remainder 4, 14 18 remainder 1, 42 43 3 remainder 4, 42 plus 4 46. ரைட்டா? நான் டைரெக்டாக ஆன்சரை ஒரு செகண்டில் எழுதிட்டு போயிடுவேண்டா. பட் ஆனால் அப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால தான் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு உட்காந்து ஒன்றா செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். சரியா? 22 இன்ட்டு 22 என்னது, 2 4 2 2 4 2. அப்போ 2 6 2 6 6 2 2 2 are 4 2 2 are 4 இருக்க 2 டிஜிட்டு. நான் என்ன 3 டிஜிட்டில் ஆன்சர் பண்ணுறேன். 464 தானே வரும். 464. 22 இன்ட்டு 22 என்னடா ஆன்சர் வருது, 22 ஸ்கொயர் என்னது, 484. 484. தேங்க்யூ ஸோ மச். 484. ஸோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறேன். ரைட்டா? now we are going to divide this whole number. ரைட்டா? இந்த நம்பரை டிவைட் பண்ண போகிறேன். இதை டிவைட் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வருமா, 2000 இங்கே 4000. முதல் 4 நம்பர் எடுத்துக்கலாமா, 2000 4000. ரைட்டா? ஸோ 4000 எடுத்துக்கலாமா, 4000 எடுத்துக்கலாமா இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நீ டிவைட் பண்ண அப்படின்னா யூ வில் கெட் இட் ஆன்சர். ரைட்டா? யூ வில் கெட் த ஆன்சர். நீ டிவைட் பண்ணுறப்ப உனக்கு ஆன்சர் வரும். ஆனால் ஏண்டா யாராவது ஒருத்தராவது சொன்னியாடா, நான் ஒரு வேல்யூவே விட்டுட்டு செஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த எம் எங்கடா, எம் வேல்யூவே நம்ம எடுத்துகிட்டு வரல. எம் வேல்யூ நம்ம எடுத்துகிட்டு வரவே இல்லை. ரைட்டா? எம் வேல்யூ 9.1 10 to the power -34. அதான் என்னடா 10 to the power -38 வந்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரைட்டா? எம் வேல்யூவை இங்கே எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணிக்கோ. ரைட்டா?
ஃபைனல் ஆன்சர் என்ன வருது 2.6 இங்கே ஃபைனல் ஆன்சர் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தேன்னா இது 2 டைம்ஸ் வருதுல எங்கடா காணும். சரியா 2 × 10⁻⁸ ரைட்டா. மறந்தே போயிட்டோம் பார்த்தியா. ஏன்னா நீ கண்டுபிடிங்க பாரு 39லே இருக்குது, 39 குறையணும். அப்போ அந்த 31 போட்டால் தான் அந்த +31 மேலே வரப்போ, ஏன்னா அது கீழே 10⁻31 இருக்குது. 9.1 × 10⁻31 கீழே இருக்கும். அது மேலே வரப்போ × 10⁻+31 மாறிடும். அப்போ 10⁸ ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ரைட்டா? ரைட், ஓகே, சூப்பர். ரைட், வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த ஆள் தான் புக்கில் போட்டிருக்காங்க. புக்கில் வெரி சிம்பிளாக ஆன்சர் முடிச்சிருப்பாங்க. நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போட்டால் தான் பண்ண முடியும். ஸோ ஹியர் கம்ஸ் த வெரி இம்பார்ட்டண்ட்டாக கம்பல்சரி கொஷின். இதை 2 ஹாஃபாக பிரிப்பாங்க. 3 மார்க் கொஷின்லையும் கேட்பாங்க, 2 மார்க்லேயும் கேட்பாங்க. ரைட்டா? ரைட்டா போட்டிருந்தீங்க. ரைட், ஓகே, சூப்பர், குட். ஆமாம், நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல. சரியா? ரைட். ஸோ இப்போ பாரு EN அதுக்கப்புறம் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் கொஷினோட தனியாக நிப்பாட்டியும் கேட்பாங்க, 2ம் சேர்த்து கேட்பாங்க. ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. EN = என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? ரைட், EN வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஃபார்முலாவை அவங்களே கொடுத்துட்டாங்க. யூஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் டு ஃபைண்ட் ΔE between n = 3 and n = 4. n = 3 and n = 4 நம்ம என்ன பண்ணணுமா? இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணுமா? ரைட்டா? இந்த ΔEயில் n-க்கு பதிலாக இந்த 2 வேல்யூவும் போட்டு ΔE கண்டுபிடிக்கணுமா? ΔE = என்னது? ΔE = E4 - E1. ரைட், E4 - E3. நீ கவனிச்சு பாரு, நம்ம இன்னும் 2 லெசன் கூட முடிக்கலை. சீக்கிரம் வாங்க, நம்ம படிக்கணும். ரைட்டா? கவனமாக படிங்க. ரைட்டா? ரைட், ஓகே, ரைட், கவனிங்க. ரைட், E4 - E3. அப்போ E4 என்ன வேல்யூ இருக்குது? ஸோ -13.6 divided by 4² -13.6 divided by 3². -13.6 நான் காமன் எடுத்துட்டேன்னா 1/16 -1/9. நிறைய பேர் இங்கே ப்ளஸ் போட்டுருவாங்க, ப்ளஸ் போட்டுறாத. -13.6 தான் நான் காமனாக எடுத்திருக்கேன். -13.6 தான் காமனாக எடுத்திருக்கேன். அதனால் அதை மாற்றி போட்டுறாத. அப்போ -13.6 உங்களுக்குள்ள என்ன இருக்குது? 9 - 16 divided by 9 × 16. ஓகேவா? ரைட், அப்போ என்ன வரும்? -13.6 × -7 divided by 9 × 16. இதோட ஃபைனல் ஆன்சர் என்னது? இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் தானே. இந்த மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் என்ன வருதுப்பா? ஆன்சர் என்னடா வருது? இதுக்கு என்ன டவுட்டு? 9 ஹவர்ஸில் 9 லெசன் எங்கே முடிக்க முடியல. என்ன டவுட்டு? What is the answer for this? Mine 0.66 வருதா? 0.66. லாஸ்ட் ஸ்டெப்பில் லாஸ்ட் கொஷின் நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க. நீ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறியா, புக்கை ஃபாலோ பண்ணுறேன், நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். நான் புக்கை ஃபாலோ பண்ணவே இல்லை. புக்கில் அவங்க இதை தனியாக போட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம காமனாக எடுத்து டிவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்து கவனமாக சொல்லுங்கள். கால்குலேட்டரில் கூட போடலாம்லடா, எலக்ட்ரான் வோல்ட். இட் இஸ் கோயிங் டு பி எலக்ட்ரான் வோல்ட் ஆட்டம் -1. ஏன்னா EV ATM தானே இருக்குது. EV ATM ATOM -1. ரைட்டா? இது ஃபஸ்ட்டு ΔE கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் கொஷினுக்குரிய ஆன்சர். செகண்ட் கொஷின், அதே எனர்ஜிக்கு வேவ் லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டி ப்ராக்லி வேவ் லென்த் ஈக்குவேஷன் தெரியுமா? ரைட்டா? கால்குலேட்டரில் எரர் வருதா? எப்போ கால்குலேட்டரில் எரர் வரும்? அதெல்லாம் வராது, கவனமாக பண்ணுங்கள். யூ நாட் கெட் எரர். ரைட்டா? ஸோ டி ப்ராக்லி வேவ் லென்த் என்னது?
E is equal to hc by lambda. ரைட்டா? அப்போ lambda is equal to hc by delta E ன்னு போடலாமா? அப்போ lambda is equal to 6.626 into 10 to the power minus 34 into 3 into 10 to the power 8. C ஓட வேல்யூ என்னது? velocity of light 3 into 10 to the power 8 divided by, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இவங்க எல்லாம் ஜூல்ஸில் இருக்காங்க. ஆனால் என்னோட டெல்டா இ வேல்யூ எப்படி இருக்கு? டெல்டா இ இஸ் 0.66 EV ஆட்டம்னு இருக்கு. 1 EV is equal to, 1 EV is equal to என்னன்னு தெரியுமா? 1 EV is equal to என்னது? 1 EV is equal to 1.6 into 10 to the power minus 19 joule. 1 EV is equal to 1.6 into 10 to the power minus 19 joule. We have to convert it into joule, delta E. அப்போ 0.66 into 10 to the 0.66 into 1.6 into 10 to the power minus 19. யாருக்கு இங்கே புரியல? கவனி கவனி கவனி. இப்போ புரிஞ்சிச்சா புரியல? இப்போ வரைக்கும் இப்போ யாருக்காவது புரியாமல் இருக்கா? டெல் மீ. இப்போ தமிழில் கொஷின் வந்து என்ன அப்படின்னா, புக் பேக்கில் இது வந்து 35வது கொஷினா 36வது கொஷின், 36வது கொஷின் அதில் எடுத்துக்கோங்க. கிளியரா? முஸ்கான் என்ன புரியலை? காலையிலேருந்து என்ன புரியலைன்னு சொல்லிட்டே இருக்க நீನು. என்ன புரியலை? எங்கனக்குள்ளே புரியலை சொல்லுங்கள். ரைட்டா? சிம்பிள் திங். நம்ம என்ன பண்ணோம்? 1.6 into 10 to the power minus 19 ஏன் போடுறோன்னா, இது எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது, நம்ம அது ஜூல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதனால் ஜூல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஓகே, ஜூல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரியே. ஸோ நீ நல்லா குட்டி பாப்பா மாதிரி நீ மல்டிப்ளை பண்ணனா ஈஸியாக நீ மல்டிப்ளை பண்ணலாம். 6626 டிவைடட் பை 1000. நான் எப்போயுமே இப்படி தான் பண்ணுவேன். கால்குலேட்டர்லாம் நம்ம கொண்டு போக முடியாதுல்ல. ஹோல் நம்பரெல்லாம் தனியாக பிரிச்சுக்குவேன். 3 இன்ட்டு 66 0.66 எப்படி எழுதலாம்? 66 டிவைடட் பை 100 எழுதுவோமா? அப்போ அந்த 100 என்ன பண்ணலாம்? மேலே போட்டுக்கலாமா? மேலே 100. அதே மாதிரி 1.6 இருக்குது. அப்போ 16 மேலே 10 போடு. இன்ட்டு 10 to the power minus 34 into 10 to the power 8 divided by 10 to the power minus 19. இங்கே நான் செஞ்சுருக்கிறதுல தான் யாருக்கா புரியாமல் இருக்கா? டெல்லி வேல்யூ புரியல. டெல்லி வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சது தான். டெல்லியை முந்தின லைனில் கண்டுபிடிச்சோம்ல. டெல்லினா சேஞ்ச் இன் எனர்ஜி. சேஞ்ச் இன் எனர்ஜினா என்னது? சேஞ்ச் இன் எனர்ஜினா என்னது? சேஞ்ச் இன் எனர்ஜினா என்னது? கவனி, ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் கவனி. ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? n = 3 n = 4ன்னு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு எனர்ஜி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த எனர்ஜி ஃபார்முலாவில் இந்த n வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சேஞ்ச் இன் எனர்ஜி டெல்டா இ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டெல்டா இங்கிறது என்னது? E4 minus E3 சேஞ்ச் இன் எனர்ஜி. அப்போ E4 minus E3 நான் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவில் n = 4ம் n = 3 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 0.66 எலக்ட்ரான் வோல்ட் ஆட்டம் -1 வருது. ஏன்னா அவங்க கொடுத்த ஃபார்முலா எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. இப்போ என்ன அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? வேவ் லென்த். அந்த எனர்ஜிக்கு ரைட்டா இந்த எனர்ஜி E4 minus E3 இருக்குல்ல, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேவ் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேவ் லென்த் ஃபார்முலா என்னது? டி ப்ராக்லி ஈக்குவேஷன் படி டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு hc பை லாம்டா. அப்போ எனக்கு லாம்டா தான் வேவ் லென்த் தேவை. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு hc பை டெல்டா இ. அப்போ டெல்டா லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? அப்போ ஹெச் ஃபார்முலா என்னது? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு 6.626 × 10 to the power minus 34 இன்ட்டு சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, அதுக்கும் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா 3 × 10 to the power 8 டிவைடட் பை 0.6. 0.6 நான் இங்கே போட்டால் தப்பாயிடும். ஏன்னா இவங்களோட யூனிட்டு ஜூல், இவங்க மீட்டர் பெர் செகண்டில் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இவி ஆட்டம் -1 நான் என்ன பண்ண போகிறேன்? எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்ற போகிறேன். அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10 to the power minus 19 ஜூல். இங்கே எனக்கு எத்தனை எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது? 0.66 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 0.66 இதோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 0.66 இன்ட்டு 1.6 × 10 to the power minus 19. அப்போது 6626. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்? இந்த நம்பர்லாம் ஹோல் நம்பராக மாற்றுறேன். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்காக 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா? அப்போ 6.626 டிவைடட் பை 1000. இதுதான் இது, அதுதான் இது. இன்ட்டு பவரை கடைசி கொண்டு போயிட்டேன், 3 எழுதிட்டேன். இந்த பவரையும் கடைசி கொண்டு போயிட்டேன். டிவைடட் பை 66 இருக்கா?
0.66 இருக்குது ரைட்டா. அப்போது 66 டிவைடட் பை 100ன்னு எழுதணும். கீழே இருக்க 100னால மேலே போட்டுட்டு அந்த 100. அடுத்து 1.6 1.6 16 நான் மாற்றினா 16/10ன்னு போடணும். அந்த 10 மேலே கொண்டு போய்ட்டேன். கிளியர்? இன்ட்டு 3 பவரில் இருக்க வேல்யூ எழுதிட்டு. யாருக்காவது புரியாமல் இருக்கா? இந்த இடத்துல யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ, இஸ் தேர் எனி டவுட்? சீக்கிரம்ப்பா சீக்கிரம். அடுத்து தேர்ட் லெசன் ரொம்ப பெருசு. 3 4ல் 20 ப்ளஸ் கொஷின்ஸ் இருக்குது. ரைட்? கிளியரா? இப்போ வரைக்கும் புரியும். பிடிஎஃப்பில் இதெல்லாம் அப்படியே இருக்கும். நான் என்ன எழுதுறேனோ அது அப்படியே இருக்கும் பிடிஎஃப்பில். யூ வில் கெட் தட் பிடிஎஃப். சரியா? ரைட். இப்போ அடுத்து பாரு என்ன பண்ணலாம். ஸோ இந்த 1000ம் இதுவும் கேன்சல் ஆகிடும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா இதை மேலே கொண்டு போனோம் அப்படின்னா -19 மேலே போச்சுன்னா +19 மாறிடும். அப்போ 27. ஸோ இதை நீ நார்மலாக அதுக்கப்புறம் உன்னோட யூஷுவல் ஈஸியாக சிம்பிளாக மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணி முடிச்சுட்ட அப்படின்னா யூ வில் கெட் இட். 19 போயிடுச்சுன்னா 27 27னா 10⁻⁻7 இருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? யூ கேன் டூ த நார்மல் மல்டிப்ளிகேஷன். இதில் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? நம்மளுக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா 18.75 × 10⁻⁻7 மீட்டர்னு கிடைக்கும். நீ அதை 1 பாயிண்ட்னு எழுதுற. 1.875 × 10⁻⁻8 மீட்டர் -6. சரியா? -6. ரைட்டா? நெக்ஸ்ட் போகலாமா? எஸ், தட்ஸ் இட். ஓகே. ஒன் மோர் கொஷின். ஒரே ஒரு ப்ராப்ளம், அதோட செகண்ட் சாப்டர் முடியுது. தென் வில் கோ ஃபார் அ தேர்ட் சாப்டர். ரைட்டா? ஒரே ஒரு கொஷின். ரைட்டா? ஒரு கொஷின். இந்த கொஷினோட முடியுது. டி ப்ராக்லி வேவ்லென்த் ஈக்குவேஷன். How fast a 54 gram tennis ball travel in order to have a de Broglie wavelength that is equal to photon of a green light of 5400 Armstrong. 5400 Armstrong. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா how fast, ஃபாஸ்ட்னா வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டியில் எப்படி போகும், எப்படி அந்த வெலாசிட்டியில் போகும். ஆமாம், டினாமினேட்டரில் அது மட்டும்தான் வரும். சரியா? ரைட். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லாம்டா. இந்த லாம்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், அதாவது ஈக்குவல் டு த ஃபோட்டான் ஆஃப் க்ரீன் லைட் 5400 ஆம்ஸ்ட்ராங். 5400 ஆம்ஸ்ட்ராங்கிறது என்னது, நத்திங் பட் வேவ் லென்த். இந்த வேவ் லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், டி ப்ராக்லி ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கான். டி ப்ராக்லி ஈக்குவேஷன் என்னது, h/mv. கரெக்டா? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. இந்த லாம்டா கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க, v கேட்டிருக்காங்க, v கேட்டிருக்காங்க. ரைட்டா? v கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ரைட்டா? ஃபார்முலா என்னன்னு பார்த்தேன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. லாம்டா ஈக்குவல் டு என்னது, 5400 ஆம்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்கில் வச்சு நம்ம சம்ம செய்ய முடியாது. we have to convert it into மீட்டர். அப்போ என்னது, 10⁻−10 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 10⁻−10 மீட்டர். ரைட்டா? ரைட்டா? 10⁻−10 மீட்டர். மாஸ் m ஈக்குவல் டு என்னது, மாஸ் 54 இருக்கா, 54ஐயும் கிராமில் வச்சு பண்ண முடியாது. அப்போ 54 × 10⁻−3 கிலோகிராம். h ஈக்குவல் டு 6.626 × 10⁻−34 ஜூல்ஸ். கிலோ ஜூல்ஸ்னு வரும். ரைட்டா? அப்போ v ஈக்குவல் டு h/m லாம்டா. 6.626 × 10⁻−34 divided by 54 × 10⁻−19 10⁻−3 into 5400 into 10⁻−10. ஸோ சிம்பிள் ஈஸி கேல்குலேஷன். அஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி கேல்குலேட் பண்ணேன்னா உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஆன்சர் 2.2 வந்துருமா. 2.2 into 10⁻−26 ஆன்சர். ரைட்டா? ஓகே. Is that clear?
ஓகேவா? எப்பயும் போல் நான் இப்போ செஞ்ச மாதிரி இது கீழே ஒரு 1000 போடு, அதுக்கப்புறம் 54 மாற்று, இது 0 இதெல்லாம் பண்ணணும். ஈஸி கேல்குலேஷன் ரைட்டா? பண்ணலாமா இந்த மாதிரி? எப்போ லைவ் முடியுமா? லைவ் ஆரம்பித்தே இப்போ தான் 2.5 மணி நேரம் தான் ஆகுது. 3 மணி நேரம் கூட ஆகலடா, 2.25 மணி நேரம் தான் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து 2.25 லெசன் முடிச்சிருக்கணும். வி ஆர் கோயிங் ஸ்லோ. சரி பரவாயில்ல, அடுத்த சாப்டர் வந்து தியரி தானே, ஆனால் நிறைய கொஷின்ஸ் இருந்தாலும் அடுத்த 2 சாப்டர் தியரி, நம்ம அதில் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும். ஓகேவா? ஓகே, வி ஹாவ் டு ஸ்பீட் இட் அப் லிட்டில் பிட். சரியா? லஞ்ச் பிரேக்லாம் 2 மணிக்கு தான் லஞ்ச் பிரேக்கா? நோ லஞ்ச் பிரேக் நோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்மால் ஸ்நாக்ஸ் பிரேக் மாதிரி நீ எடுத்துக்கோ. ஓகே, வில் கோ வித் 8 மினிட்ஸ் போகலாமா? 8 மினிட்ஸாக எவ்வளோ நிமிஷம் வச்சுக்கலாம்? போன தடவை 3 மினிட்ஸ் பிரேக்கு, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 3 மினிட்ஸ்லேருந்து. 15 மினிட்ஸ் எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக சொல்லு. ப்ராப்ளம்ஸ் பார்க்க இல்லை, நான் ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேணாம்னு நினைக்கலான்னு தான் இருந்தேன், பட் ஆனால் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிரேக் டைமில் தயவு செஞ்சு ரீல்ஸோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வீடியோஸோ இந்த மாதிரி நீ பார்த்த அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன், திருப்பி இங்கே வரமாட்டேன். ஸோ ஃபோன் அப்படியே வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சிட்டு யூ ஜஸ்ட் கோ அவுட் சம்வேர். எங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கோ அல்லது தண்ணி குடிச்சிடும், தண்ணி கண்டிப்பாக குடி, நிறைய தண்ணி குடி. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோ. ஸோ யூ ஜஸ்ட் ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப். நான் இப்போ போய் அதான் பண்ண போகிறேன். நான் நல்லா கை காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை கீழே உட்காந்து எந்திரிப்பேன். இதெல்லாம் பண்ணு. நீ உட்காந்தே இருந்தாலும் எந்திரிச்சு நட, ஒரு வாக் 10 மினிட்ஸ். ஃபோனை பார்க்காத, இந்த 10 மினிட்ஸ் ஃபோனை பார்க்காத. ஃபோனை பார்க்காம கம்ப்ளீட்டாக யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். இதை விட்டு வெளியே போய் இரு. ஓகேவா? ஸோ வெளியே போய் இருந்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், ஈட் சம்திங் ஸ்நாக்ஸு அண்ட் ட்ரிங்க் வாட்டர். ரைட்டா? 10 மினிட்ஸ். ஓகே, டு யூ வாண்ட் 10 மினிட்ஸ்? ஸோ லைவ் அப்படியே இருக்கட்டும், லைவை எடுத்துடாது. ஃபோன்லேருந்து நீ இந்த பேஜ்லேருந்து வெளியே போனால் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ அதே பேஜ்லேயே இருந்துக்கோ. ஸோ வில் கோ வித் 10 மினிட்ஸ். ஓகே, 10 மினிட்ஸே ஜாஸ்தி தான்டா. வில் கோ வித் 8 மினிட்ஸ். அடுத்த ஸ்லைட் நிறையா தரேன். ரைட்டா? அடுத்ததெல்லாம் நிறையா தரேன். இப்போதைக்கு பூரா 10 மினிட்ஸ் தான் கேட்குறியா? சரி, ஓகே, ரைட். 10 மினிட்ஸ் எடுத்துக்கோ. பட் கம்மி பண்ணுங்க, லஞ்ச் பிரேக் கம்மி பண்ண போகிறேன் பாரு. லஞ்ச் பிரேக்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னும் டயர்டே ஆகலை, அதுக்குள்ளே என்ன? ரைட்.
Okay, are you guys back? Right. Hi, welcome back. Polama. Third chapter Polama. Game, okay, we'll go with the game. Ena? ஆரம்பிக்கலாம் என்ன ரைட் சூப்பர் ஃபைண்ட் 10 டிஃபரன்ஸ் 10 டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம் ஃபைண்ட் 10 டிஃபரன்ஸ் எஸ் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள் நிஷா ரெண்டையுமே பண்ண முடியாதுல்ல ஓகே மிக் பெல்ட்டு ஃபுட்டு ஐஸ் ஹவுஸில் ஹவுஸோட என்ட்ரன்ஸு ஓகே 4 கண்டுபிடிச்சாச்சு ஃப்ளவர் இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்கா 4 1 5 அதுக்கப்புறம் வேறு என்னது கிராஸ் பிஹைண்ட் த ஹவுஸ் ஓகே 5 இது ஒன்று 6 அடுத்து 6 இருக்குது 6க்கு அப்புறம் அவ்வளோதானா டாக் ஃபுட்டெல்லாம் போட்டாச்சு 6க்கு அப்புறம் காணோம் ஃபென்ஸ் ஃபென்ஸில் இங்கே ஒன்று இருக்குது 7 அடுத்து ஓகே 8 இங்கே ப்ளூ கலர் கிராஸ் இல்லை 9 1 more to go 1 more ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள் புஷ்ஷு கிராஸு புஷ் ஓகே இன்னும் ஒன்றுடா ஒன்று மட்டும் எங்கடா இருக்குது ஏதோ நான் மிஸ் பண்ணிட்டேன் ஹவுஸ் கேட்டு தான் டிக் பண்ணியாச்சு விச் ஒன் ஐ மிஸ்ட் லெக்கு எஸ் இட்ஸ் லெக் எஸ் ஓகே 10 சூப்பர் பரவாயில்லடா யூ guys ஃபவுண்ட் ஆல் த 10 யாரோ ஒருத்தன் போட்டு தானே ஐ ஃபவுண்ட் த 10 அப்படின்னு என்ன ஐ ஃபவுண்ட் த 10 அப்படின்னு போட்டு தான் என்ன ஸ்பாட் த 10ல ஐ ஃபவுண்ட் த 10 ஓகே ரைட் நெக்ஸ்ட் spot 10 difference in 39 seconds 39 secondsல 10 difference இதில் ஒன்று மட்டும் ரொம்ப கஷ்டம் we will check it out whether you guys are finding it or not we will check it out ஸ்டார்ட் பண்ணுங்கள் அங்கே பாரு அப்பா ஒருத்தன் டைப் பண்ணிலாம் போட்டிருக்காங்க வேறு லெவல் குட் எஸ் காது அதுக்கப்புறம் இந்த டையோட போவா இங்கே ஒன்று இருக்கா இங்கே ஒன்று பெருசாக 2 அதுக்கப்புறம் ஹேட்டில் என்னது ஹேட்டில் என்ன சேஞ்ச் இருக்குது ஹேட்டில் ஒன்றும் தெரியல எனக்கு தொப்பியில் ஒன்றும் தெரியல 2 அதுக்கப்புறம் ரிப்பன் இந்த ரேபிட்டோட கேட் இது இதோட போ 3 அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பாக்ஸ் தொப்பிக்கு மேலே இங்கே ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்குது அதை காணும் 4 அடுத்து பேக்ரவுண்ட் வியூவா ஃப்ளவர் வைஸ் வந்து என்னது ஒரு இதில் பெருசாக இருக்குது ஒரு இதில் சின்னதாக இருக்கா ஓகே தட் வில் கோ வித் தட் 5 அடுத்து இது இந்த பக்கம் திரும்பி இருக்குது இந்த சாக்ஸு அதில் அந்த பக்கம் திரும்பி இருக்குது 6 கேட்டோட லெக்கா கேட்டோட லெக் இங்கே ஒன்று 7 அடுத்து
ட்ராவில் இருக்க கிளாத் போட்டாச்சு. ரேபிட்டில் க்ரீன் கலர்ஸ் இன் கிராஸ். லீஃப் தான் போட்டாச்சுல, லீஃப் தான் மேலே போட்டாச்சுல. அதுக்கப்புறம் லைன்ஸ், எந்த லைன்ஸு? இந்த லைன், இங்கே இருக்க லைன் ஒன்று 8. அடுத்து கேர்ளோட கிளாத்து, எஸ் வெரி குட் 9. இன்னும் ஒன்று, ஒன் மோர் டு கோ, ஒன் மோர். பர்பிள் பாக்ஸா? பர்பிள் பாக்ஸ் எங்கடா இருக்குது? பர்பிள் கலரில் எனக்கு ஒரு பாக்ஸே தரலையே. டாகோட ஐயா, டாகோட கண்ணெல்லாம் கரெக்டாக தான்டா இருக்குது. டாகோட கண்ணில் என்னடா பிரச்சனை? லாஸ்ட் ஒன் மட்டும் என்ன? டோர் லைன். இந்த ஃப்ளவரா? டே ஃப்ளவர் இதானா? இந்த ஃப்ளவரா? இந்த ஃப்ளவரில் ஒன்றும் பெருசாக தரல. சரி ஓகே ரைட். இன்னொன்று என்னென்னு சாக்கு தரல, சொல்கிறது எனக்கு புரியலை. சரி ரைட், லாஸ்ட் இன்னும் ஒன்று இது போகலாம். ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட், மேக் இட் ஃபாஸ்ட். இதுதான் சூப்பரானது. இங்கே இருக்க ஐட்டத்தெல்லாம் நீ வந்து கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் மேக் இட் அவுட். ரைட்டா? ப்ளூ பாக்ஸ் டு பர்பிள் பாக்ஸா? சரி ரைட், ஓகே ரைட், அதை விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். ஓகே, இதை மட்டும் கண்டுபிடி. இதில் ஒன்று மட்டும் இருக்குது, அது பயங்கர கஷ்டமானது. ஒன்று தான் ரொம்ப கஷ்டம். பீஸா எங்கே இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள். சரி, திஸ் இஸ் கேர்ள் நம்பர் 1, திஸ் இஸ் கேர்ள் நம்பர் 2, 3, 4, 5 வச்சுக்கலாம். யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரைட்டா? எஸ். டாக் ஃபேஸில் ஸ்கின்னா? பீஸா எங்கே இருக்குது? பீஸா டே, இது சீஸ் இங்கே இருக்கா? ரைட், ஓகே, சீஸ் இருக்குது. சீஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 4க்கு கீழே, 4 யார்? இவங்க தான் 4க்கு கீழே டோனட்டா? எங்கடா இருக்குது டோனட்? எங்கடா இருக்குது? இந்த இருக்குது டோனட். ஓகே ரைட், டோனட் இங்கே இருக்குது. அடுத்து சீஸ் ஆன் ஃபஸ்ட் கேர்ள், சீஸ் போட்டாச்சு ஃபஸ்ட் கேர்ளில். அடுத்து 4 சாக்லேட், 4ல் சாக்லேட்டா? இந்த இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இங்கேயும் இருக்குது. ரைட்டா? இட் இஸ் ஹியர். இந்த இருக்குது, இது போட்டாச்சு. ஓகே, திஸ் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு ரைட், ஓகே, இது பீஸா எங்கே இருக்கா? ரைட், ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு சாக்லேட் அண்ட் தேர்ட் கேர்ளா? சாக்லேட் அண்ட் தேர்ட் கேர்ள். தேர்ட் கேர்ளில் சாக்லேட் மண்டை மேலே இருக்குது. ஓகே, அடுத்து 4 and 3 கேண்டி. 4 and 3, 4ல் எங்கடா கேண்டி இருக்குது? செரி இங்கே இருக்குது. செரி ஓகே. கண்ணு, இந்த பொண்ணோட கண்ணு தான் அந்த ஃபிஷ்ஷு வந்து இந்த பொண்ணோட கண்ணில் இருக்குது. அடுத்து இது எங்கே இருக்குது? வேர் இட் இஸ்? இந்த 5 கேர்ள் நம்பர் 5ல் எங்கே இருக்குது பாரு, இந்த காம்பனண்ட். ரைட்டாக இது போட்டாச்சு. இது 2 மட்டும் கண்டுபிடி. 5 மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லு. இந்த லாஸ்ட் ஒன் அது. ஓகே, திஸ் ஒன், இது மட்டும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடி. இது நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது மீட் ஆன் ஃபஸ்ட் கேர்ளோட மண்டை மேலே எங்கே இருக்கா? இங்கே இருக்குது மீட். ஓகே, இது எங்கே இருக்குது? வேர் இட் இஸ்? இது எங்கே இருக்குது? வேர் இட் இஸ்? திஸ் ஒன். ஃபஸ்ட் கேர்ளோட ஹெட்டா? நோ. கேர்ள் நம்பர் 4ஓட ஃபேஸ். கேர்ள் நம்பர் 4ஓட ஃபேஸ் தான் எனக்கு இந்த பாட். ரைட்டா? இந்த மூஞ்சி தான் என்ன அப்படின்னா அங்கே இருக்கான். ரைட்டா? இந்த மூஞ்சி தான் அந்த ஃபேஸ், இந்த காதோடு இருக்கா? ஸோ திஸ் இஸ் வாட் டேட். அதுதான். ஓகே, செம்ம ட்விஸ்ட்டில் என்ன? ஓகே, அது ஒன்று தான் வித்தியாசமாக இருந்துச்சு. மீதி எல்லாமே ஈஸி டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகே, போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா சாப்டர்? ஐ திங்க் யூ guys have little bit enjoyed. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா?
Okay, are you ready? Start பண்ணலாமா? See, this is going to be a complete theory chapter. நிறைய தியரினா இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் கடன்னு படிச்சிடலாம். ஓகேவா? சூப்பர் ஃபாஸ்ட்டாக நம்ம போனோம். ஸோ டைம் என்னது 3 hours ஆச்சு. ஸோ வித்தின் திஸ் 1 hour நம்ம 3rd சாப்டர் முடிச்சு 4th சாப்டர் பாதி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஆரம்பிக்கலாம். ரைட், டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட லா அப்படி கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? we know that modern periodic law, the physical and chemical properties of elements are the periodic functions of their atomic number. atomic numberங்கிற வார்த்தை தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். this atomic numberங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், வாட் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்? ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னா எலமெண்ட் have same number of electrons. Ions of elements illa, ions right? Ions of different elements. Where elements oda ionic form la irukano. Ionic form of elements having the same number of electrons. Same number of electrons are called isoelectronic ions. Example kuduthirukanga paru. Na2 Na plus. Na plus la ethana electron irukum? 10 electrons. Mg la ethana electrons irukum? So it is having 10 electrons. இதுலயும் 10 electrons தான் இருக்கும். இதுலயும் 10 electrons. இதுலயும் 10 electrons. எல்லாத்துலயுமே 10 electrons. all have 10 electrons. எல்லாத்துலயுமே 10 electrons தான் இருக்க போகுது. What is effective nuclear charge? Effective nuclear charge னா என்ன? ரைட்டா, effective nuclear charge னா என்ன? atomic number னா என்னது? atomic number னா அணு எண் atomic number. Right. What is effective nuclear charge? The net charge experienced by valence electron in the outermost shell is called effective nuclear charge. So நம்மளோட electrons இருக்கு, ரைட்டா? நம்மளோட electrons அப்போது ஒரு டயக்ராம் வச்சு ரைட்டா. இப்போ பாரு, ஒரு எக்ஸாம்பிள் கால்சியம் இருக்கா? இதில் இந்த கால்சியமில் இந்த உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸோட சார்ஜ் இருக்குல்ல, இந்த சார்ஜ் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மேலே எவ்வளோ ஆர்வத்தை செலுத்துது? இந்த கடைசியில் இருக்க எலக்ட்ரான்ஸ் மேலே எவ்வளோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது? இவங்க எல்லோரும் இப்படி நடுவில் தடையாக இருக்காங்க. இவங்கெல்லாம் தடையாக இருந்தும் அவங்கள தாண்டி எவ்வளோ தூரத்துக்கு அங்கே போய் அதுக்கிட்ட கிடைக்குது, அவங்கள போய் எவ்வளோ தூரத்துக்கு கிடைக்குது, அவ்வளோ தூரத்துக்கு அட்ராக்ட் பண்ணுது. அப்படிங்கிறதான் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டு நம்ம சொல்ல போகிறோம். ரைட்டா, தட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் அல்லது effective nuclear charge. net charge experienced by valence electron. valence electron பிடிச்சி இழுக்குது. புரோட்டான் என்ன பண்ணுது? வேலன்ஸ் எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குது. ரைட்டா, பிடிச்சி இழுக்குது. எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சி இழுக்குது? வேலன்ஸ் எலக்ட்ரான் in the outermost shell is called effective nuclear charge. Z effective is equal to Z minus S. Z na atomic number, S na screening constant. ரைட்டா, இது எழுதினாலே போதும். ரைட்டா, ரைட், ஓகே, சூப்பர், குட். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இஸ் த டெஃபனிஷன் கிவன் பிலோ இஸ் ரைட்? கீழே கொடுத்துருக்க டெஃபனிஷன் ரைட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்னது? நோ, இட் இஸ் நாட் கரெக்ட். என்ன தப்பு, என்னெல்லாம் ஆட் பண்ணணும் அதை நான் வேறு கலரில் கொடுத்துருக்கேன். அப்படியே அதே இதை எழுத போகிற எனர்ஜி டிஃபைன்ட் அஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, இருக்கிறதுலே கம்மியான எனர்ஜி, மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove the most loosely bounded electron from the valence shell of the isolated neutral gaseous atom. ரைட்டா, யாரோ ஒருத்தவங்க இங்கே ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் என்ன டவுட் கேட்குறாங்க? ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இவங்கெல்லாம் தடை பண்ணுறாங்கல்ல, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் தடையை ஏற்படுத்துதில்ல, அது எவ்வளோ தடையை ஏற்படுத்துது, அவங்க எவ்வளோ பிரச்சனையை தடை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். அதுதான் என்னது? ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். எவ்வளோ தூரத்துக்கு அது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ ஒரு எலமெண்ட்டுக்கும் இருக்கோ, அது கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அயனைசேஷன் எனர்ஜின்னு என்னது? வாட் இஸ் மீன் பை அயனைசேஷன் எனர்ஜி? எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான். மோஸ்ட் லூஸாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி. அப்போ அதை என்ன சொல்கிறாங்க? மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove the most loosely bounded electron from the isolated neutral gaseous atom. இந்த வார்த்தை, இந்த ப்ளூ கலரில் இருக்க வார்த்தை தான் இந்த டெஃபனிஷனோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. அந்த ரெண்டு வார்த்தையுமே இல்லாமல் கொஷினில் கொடுத்துருக்காங்க.
அதனால தான் அது ராங், இது ராங் கிடையாது. ரைட்டா? எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். மூவ் இல்லை, ரிமூவ் த எலக்ட்ரான். அதுவும் என்ன எனர்ஜி? மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ரைட். Magnesium loses electrons successively from Mg+, Mg2+, Mg3+ ions. Which step will have the highest ionization energy? முதல்ல இங்க ஒரு ஸ்டெப்பாக எழுதணும். மெக்னீஷியம் லூசஸ்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? மெக்னீஷியம் லூசஸ்னா என்னது? Mg ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுன்னு அர்த்தம். Mgலேருந்து. ரைட்டா? மெக்னீஷியம். அப்போ Mg நியூட்ரல் ஆட்டம். Mg ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? நியூட்ரல் ஆட்டமாக இருக்குது. Mg எப்படி இருக்குப்பா? கவனி. Mg is in neutral. Mg என்ன பண்ணுது? ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டா Mg என்னவா மாறிடும்? ரைட்டா? ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டா Mg என்னவா மாறிடும்? It will become Mg plus 1 electron. ரைட்டா? இது நியூட்ரல். ஸோ அடுத்து என்னது? Mg plus. Mg plusங்கிறது என்னது? யூனிபாசிட்டிவ் அயான். Mgங்கிறது பேர் என்னது? யூனிபாசிட்டிவ் அயான். ரைட்டா? தமிழில் போன கொஷின் சொல்ல. புக் பேக்கில் அப்படியே தாண்டா இருக்குது. போன கொஷின் என்னது? அயனியாக்க ஆற்றல் பற்றி ஒன்று இருக்கும் பாரு. அயனியாக்க ஆற்றலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விதி சரியாக தவறான்னு இருக்கும். அயனியாக்க ஆற்றல் சரியா? நீ யாராவது ஒருத்தர் வந்து தமிழ் புக் பேக்கில் இந்த கொஷின் நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னா தமிழ் மீடியம் பசங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் புக் எடுத்து நானும் ஒரு சொல்கிறேன். ஸோ Mg ப்ளஸ்லேருந்து இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது. அப்போ Mg2 + 1 எலக்ட்ரான். ரைட்டா? Mg2 + 1 எலக்ட்ரான். Mg என்ன பண்ணுது? ஒரு நடுநிலையான அல்லது ஒரு நேர் அயனியை கொண்டது. அடுத்து என்ன பண்ணுது? Mg2 + டை பாசிட்டிவ் அயான். 2 பாசிட்டிவ் அயான் இருக்குது. இதில் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறோன்னா Mg3 + 1 எலக்ட்ரான். ரைட்டா? இதுதான் அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட்டு டெரிவேஷன். ரைட்டா? இதான நம்ம ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன ஈக்குவேஷன். மெக்னீஷியம் அடுத்தடுத்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி Mg3+ ஃபார்ம் பண்ணுது. கவனி, முக்கியமான கொஷின். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி Mg+, Mg2+, Mg3+ மாறுது. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இதில் எந்த ஸ்டெப்பில் எந்த இடத்துல அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்துருப்பாங்க? இதில் எங்கேருந்து எலக்ட்ரான்? Mgலேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டமா? Mg+லேருந்து எடுக்கிறது கஷ்டமா? Mg2+லேருந்தா? யாருக்கு எலக்ட்ரான் எடுக்கிறது, எங்கேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம்? யாருக்கு அதிகமான ஆற்றல் கொடுக்கணும்? விச் ஸ்டெப் வில் ஹாவ் த ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி? எந்த ஸ்டெப்புக்கு ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி சொல்லி பார்க்கலாம். ஆல்வேஸ் IE1, இது IE1, இது IE2. IE1 என்னதுப்பா? அயனைசேஷன் எனர்ஜி, அயனியாக்க ஆற்றல். முதல் அயனியாக்க ஆற்றல், செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்? ஆல்வேஸ் நான் வந்து என்ன அப்படின்னா என் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி கையில் வச்சுட்டு ஜாலியாக இருக்கேன். நான் படுக்க இப்படி ஜாலியாக லைட்டாக என்ன பண்ணுறேன், கண்ணை மூடி அசந்து தூங்கிட்டு இருக்கேன். சடனாக எங்கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கடுத்து மிச்சம் இருக்க எலக்ட்ரான்ஸை எங்கிட்டேருந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட முடியுமா? நோ, யூ கேனாட் டேக் இட். நான் அப்போ சுதாரிச்சிருவேன். அப்போ எலக்ட்ரான்ஸை டைட்டாக பிடிச்சிக்குவேன். அப்படி என்ன பண்ணிட்டான்? ரெண்டாவது திருப்பி இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மூணாவது எலக்ட்ரானை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன அர்த்தம்? தேர்ட் எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அடுத்து எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறப்ப ரொம்ப அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். ஸோ IE3 will be maximum. அப்போ இது எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க? The third step will have the highest ionization energy. IE3 will be greater. அடுத்து IE2, அடுத்து IE1. இதுக்கு காரணம் என்னது? காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ரம் அ டைபாசிட்டிவ், இந்த லைன் கூட எழுத வேண்டாம், இதுலேருந்து கூட எழுதிங்கன்னா போதும். ரைட்டா? ஃப்ரம் அ டைபாசிட்டிவ் கேட்டையான் there will be more number of protons than electrons. ஃப்ரம் வேணால் இன்னும் எழுதுங்க. இன்னும் டைபாசிட்டிவ் அயான். In a dipositive cation, there will be more number of protons than electrons, and there is more force of attraction between the nucleus and electron. So, removal of electron in a dipositive cation becomes highly difficult and more energy is required. அவ்வளோதான். ரைட்டா? சிம்பிள். என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்டா கவனி ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆட்டம் இருக்குது, ஒரு தனிமம் இருக்குது, ஒரு எலமெண்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு எலமெண்ட். ஸோ மெக்னீஷியமே நம்ம எடுத்துக்கோம். ரைட்டா? மெக்னீஷியமே நம்ம வரைஞ்சி பார்த்துடலாம்.
மெக்னீஷியம் எடுத்துக்கலாம். மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் என்னது 12. ரைட்டா? முதல் ரவுண்டில் 8 பேர் இருப்பாங்க, இதில் 8 பேர், இதில் 2 பேர் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். உள்ளே 12 அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருத்தவங்க நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகிடும்? 12 ப்ரோட்டான் ஈக்குவல் டு 12 எலக்ட்ரான்னு எப்போது எம்ஜியாக இருந்தப்போ இருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? அதை எம்ஜி ப்ளஸ், அதாவது 12 ப்ரோட்டான் இருக்குது, 11 எலக்ட்ரான் தான் இருக்குது. என்ன பண்ணிட்டேன்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்? எம்ஜி 2 ப்ளஸ், அப்போ 12 ப்ரோட்டான் 10 எலக்ட்ரான். நீங்களே சொல்லுங்கள், 12 பேர் 12 பேரை பிடிச்சிருக்காங்க, 12 பேர் 11 பேரை பிடிச்சிருக்காங்க, 12 பேர் 10 பேரை பிடிச்சிருக்காங்க. அப்போது யாருக்கிட்டேருந்து எடுக்கிற கஷ்டம்? ரைட்டா? யாருக்கிட்டேருந்து எடுக்கிற கஷ்டம்? 12 பேர் 10 பேரை பிடிச்சிருக்காங்க பார்த்தியா, இவங்ககிட்டேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது தான் கஷ்டம். அது என்ன எலக்ட்ரானு? அது என்ன ஸ்டேட்டு? தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இதுலேருந்து எடுக்கிறது முதல் எலக்ட்ரான், இதுலேருந்து எடுக்கிறது 2வது எலக்ட்ரான், இதுலேருந்து எடுக்கிறது 3வது எலக்ட்ரான். 3வது எலக்ட்ரானை எடுக்கக்கூடிய எனர்ஜி தான் ரொம்ப கஷ்டம். தேர்ட் எலக்ட்ரான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். டிஃபைன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறது அடுத்த கொஷின். ரைட்டா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. டோன்ட் ரைட் இட் அஸ் mg2 + mg3 + எழுதாத. தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் லார்ஜர் மட்டும் எழுதுங்க, அதான் ஆன்சர். ரைட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் த relative tendency of an element present in a covalently bonded. இது ரொம்ப முக்கியம்டா. கோவேலண்ட் பாண்டில் இருக்கணும். கோவேலண்ட் பாண்டில் என்னதுப்பா? கோவேலண்ட் பாண்ட் என்னது? கோவேலண்ட் பாண்ட்னா CH4 எடுத்துக்கலாமா? CH4ல் கார்பனும் ஹைட்ரஜனும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, they are mutually sharing their electrons. எலக்ட்ரான்ஸை மனப்பூர்வமாக 2 பேரும் சம்மதத்தோடு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மியூச்சுவல் ஷேரிங். வேறஸ் NaCl எடுத்துக்கோ. NaClல Na + Cl -. Na-ஓட எலக்ட்ரானை யார் எடுத்துக்கிட்டா? குளோரின் எடுத்துக்கிட்டாங்க. தட் இஸ் அயானிக் பாண்டு. அது அயனி பிணைப்பு, இது சகப்பிணைப்பு. அப்போ எங்கெல்லாம் சகப்பிணைப்பு இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது சகப்பிணைப்பில் கோவேலண்ட் பாண்டில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எத்தனை கொஷின்டா? இது கொஷின் நம்பர் என்ன? எலக்ட்ரான் நாட்டம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா எலக்ட்ரான் கவர்திறனாக இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் tendency of a element present in a covalently bonded, right? Covalently bonded molecule to attract the shared pair of electron towards itself. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? கோவேலண்ட் பாண்டில் தான் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரில் கார்பனுக்கு சக்தி ஜாஸ்தி, ஹைட்ரஜனோட கார்பனோட சக்தி கூட. அப்போ கார்பன் என்ன பண்ணுமா? எலக்ட்ரானை தாம் பக்கம் கொஞ்சம் இழுத்து வச்சுக்குமா. எல்லா ஹைட்ரஜன் கிட்ட இருந்தும் எலக்ட்ரானை ஃபுல்லாக என்ன பண்ணுமா? கார்பன் தாம் பக்கம் இழுத்து வச்சுக்குமா. எலக்ட்ரானை ஃபுல்லாக தாம் பக்கத்துக்கு இழுத்து வச்சுக்குமா. எல்லா எலக்ட்ரானையும் கொஞ்சம் தான் இழுக்க போகுது, கொஞ்சம் தான். ரைட்டா? ரைட், கொஞ்சம் தான் இழுத்து வச்சுக்க போகுது, மித்தபடி ஒன்றும் பண்ண போகிறது. ரைட்டா? டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ரைட்டா? அதுதான் என்ன சொல்ல போகிறோம்? நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்ல போகிறோம். ரைட். ஹவு டு எக்ஸ்பிளைன் த ஃபேக்ட் தட் செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தேன் ஃபர்ஸ்ட்? ஏன் செகண்டு ஃபஸ்ட்டை விட அதிகமாக இருக்குது? முதல் எலக்ட்ரானை எடுக்கிறத விட 2வது எலக்ட்ரான் எடுக்கிறது ஏன் கஷ்டம்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட்டா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈஸி தானே. முதல் எலக்ட்ரான் எடுக்கிறப்ப நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது நியூக்ளியர் சார்ஜும் எலக்ட்ரானோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும், பிரச்சனை இல்லை. வேறு செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன நடக்க போகுது நம்மளுக்கு? ஆல்ரெடி ப்ரோட்டானோட நியூக்ளியர் சார்ஜ், ப்ரோட்டான் என்ன பண்ணுமா? ஒரு எலக்ட்ரான் போன உடனேயே ப்ரோட்டான் சுதாரிப்பாக இருக்கும், பயங்கர சுதாரிப்பாக இருக்குது. எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான் கம்மியாக இருக்கப்போ ப்ரோட்டான் என்ன பண்ணும்? எல்லா எலக்ட்ரான்ஸையும் பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டமை ரொம்ப டைட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் ஃபுல்லாக லாக் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அதுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு எலக்ட்ரான் எடுக்கணும்னா அதிகமான எனர்ஜி கொடுக்கணுமா? தட் இஸ் வாட். அதுக்குள்ளே எலக்ட்ரான் எடுக்கணும்னா அதிகமான எனர்ஜி கொடுக்கணும்.
the minimum amount of energy required to remove an electron from a unipositive cation is called second ionization energy. First second ionization energy குரிய definition கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு பாசிட்டிவ் அயான்ல இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறேன்னா அதுதான் என்னது? செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஏன்னா ரெண்டாவது எலக்ட்ரானை நான் எடுக்கிறேன். The total number of electrons is less than cation. வந்துருச்சு பாரு பாயிண்ட். இதுதான் விஷயம், இதுதான் பாயிண்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கேட்டையான் என்னது தானே, இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்க போகுது. இஸ் லெஸ் இன் கேட்டையான் தேன் த நியூட்ரல் ஆட்டம். நியூட்ரலாக எம்மாக இருக்கிறத விட எம் ப்ளஸில் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுமா? கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? while the nuclear charge remains the same. Therefore, effective nuclear charge of cation is higher. இது ரொம்ப முக்கியம்டா. நான் இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன் பாரு, இந்த ஒரு லைனை வச்சு. the effective nuclear charge, இந்த லைனை ரீட் பண்ண ஒரு தடவைக்கு 2 தடவை. effective nuclear charge of the cation is higher. ரைட்டா? இப்போ உனக்கு ஒரு கொஷின் கேட்குறேன், சொல்லு பார்க்கலாம். mg minus mg plus, right? Tell me which is going to have a highest ionization energy. இப்போ இவங்க 3 பேரை கொடுத்துருக்கேன். இவங்க 3 பேரில் இருந்து யாருக்கிட்ட எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம்? டேக்கிங் an electron from this 3, யாருக்கு எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம்? A, B, C. Who is going to have a higher ionization energy? யாருக்கு ionization energy அதிகமாக இருக்க போதும்? mg ப்ளஸ். சூப்பரா? ரைட்டா? mg ப்ளஸ். சூப்பரா, குட். நீ எதையும் நோட் பண்ண வேண்டாம், பிடிஎஃப் உனக்கு வந்துடும். உனக்கு தேவைன்னா நீ நோட் பண்ணி வச்சுக்கிட்டான். நீ நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா உனக்கு புரியும் கொஞ்சம். ரைட்டா? mg ப்ளஸ். ஏன்னா மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் 12. mgயில் பார்த்தா அப்படின்னா புரோட்டானும் 12, எலக்ட்ரானும் 12. mg மைனஸில் புரோட்டான் 12, எலக்ட்ரான் 13 இருக்குமா? கரெக்டா? அப்போ கேட்டையான் இருந்துச்சுன்னா, அப்போ கேட்டையான் போக 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 கேட்டையான் மாற ரைட்டா? கேட்டையானை மாறிடுச்சுன்னா அப்போ கேட்டையான்ஸோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக போகுது. நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? ரொம்ப கவனமாக எலக்ட்ரான்ஸை பார்த்துக்கும். ஸோ அப்போ அதுக்கிட்டேருந்து நீங்கள் எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம். அதனால தான் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி எப்பயுமே அதிகமாக இருக்குது. காரணம், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் மோர் தேன் எலக்ட்ரான்ஸ், ஸோ தட் there is a increase in effective nuclear charge. நியூக்ளியஸ் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்குது. ஓவர் டைம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். கேட்டையான்னா ப்ளஸ் சார்ஜ் இருந்தால் கேட்டையான், மைனஸ் சார்ஜ் இருந்தால் ஆனையான், அவ்வளோதான். சிம்பிள், தட்ஸ் இட். ரைட்டா? தட்ஸ் த சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி. சக்ஸசிவ்னா அடுத்தடுத்து அயனைசேஷன் எனர்ஜி 1, அயனைசேஷன் எனர்ஜி 2, அயனைசேஷன் எனர்ஜி 3, இந்த மாதிரி அடுத்தடுத்து போகுதா? அடுத்தடுத்து போகிறது எல்லாமே என்ன அப்படின்னா இன்க்ரீசஸ் அப்படிங்கிறத ஜென்ரலாக சொல்லிட்டாங்க. ரைட்டா? அவ்வளோதான். ஓகே, ஒன் மோர் ஜென்ரல் காமன் கொஷின் சொல்லு பார்க்கலாம். Right. Arrange in increasing order. Increasing order of ionization energy. Increasing order of ionization energy என்னது? Increasing order of ionization energy என்னது? யாருக்கு கம்மியாக இருக்குமோ சின்னதுலேருந்து அதிகமாக எழுதணும். கம்மியாக இருக்கவங்களிருந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு எழுதணும். கம்மியாக இருக்கவங்கலேருந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு. ஓ, நம்பர் போடலையா? வெயிட் பண்ண. ஐ வில் ஜஸ்ட் புட் இட் அஸ் அ ஏபிசி ஆப்ஷன். ABCD. ஐ வில் புட் இட் ABCD. எஸ். யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஹூ இஸ் கோயிங், அதாவது இன்க்ரீஸிங் ஆர்டர்னால் கூட்டிக்கிட்டே போகணும். இருக்கிறதுலே கம்மியானவங்கலேருந்து எழுதணும். கம்மியானவங்கலேருந்து டே கவனம், கம்மியானவங்கலேருந்து எழுதணும். யார்கிட்டேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது ஈஸி? இப்போ இவங்க 4 பேருமே பாசிட்டிவ். இதில் யார்கிட்டேருந்து ஈஸியாக எடுக்கலாம்? இவங்ககிட்டேருந்து எடுக்கிறது ஈஸி.
இவங்ககிட்ட எடுக்கிறது, அதுக்கு அடுத்து இவங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு என்னது, ஏலேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது தான் ஈஸி. ஏன்னா ஒரே ஒரு ப்ளஸ் நான் என்ன பார்த்தோம், கால்சியம் புரோட்டான் 20 எலக்ட்ரானும் 20, Ca ப்ளஸ்ஸு புரோட்டான் 20 இருக்குது, எலக்ட்ரான் 19 இருக்குது, Ca2 ப்ளஸ்ஸு புரோட்டான் 20 எலக்ட்ரான் 18, Ca3 ப்ளஸ்ஸு புரோட்டான் 20 எலக்ட்ரான் 17, Ca4 ப்ளஸ்ஸு புரோட்டான் 20 எலக்ட்ரான் 16. இப்போ சொல்லு. வெரி குட் ராஜ்குமார், அப்போதே பார்த்துட்டேன். நிறைய பேர் அப்போதே ரைட் ஆன்சர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் என்னது, யார் இன்க்ரீஸிங் ஆர்டர் எடே. ஏன்னா உன்னோட க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க, ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ பார்த்தோன்னா ஒரு 60 பேர் தான் ரெகுலராக இருக்கீங்க, மீதி இருக்கவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ப்ராப்ளம்ஸ் கேட்குறீங்க, ப்ராப்ளம்ஸ் நடத்தினா சோகமாயிடுறீங்க. இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் சொன்னால் சோகமாயிடுறானுங்க. ஸோ இதுதான் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ், ரைட்டா? ஸோ அப்போ என்னது, ஃபஸ்ட்டு ஏக்கு தான் இருக்கிறதுல கம்மியான எனர்ஜி கொடுக்கணும். அதை விட அதிகமாக யாருக்கு கொடுக்கணும், சிக்கு. சியை விட அதிகமாக பிக்கு, பியை விட அதிகமாக டிக்கு. ஏக்கு தான் இருக்கிறதுலே கம்மி, சரியா? ஏக்கு தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கணும், ரைட்டா? ஏக்கு தான் இருக்கிறதுலே கம்மியான எனர்ஜி, ஓகேவா? ரைட், சூப்பர், ரைட். ஸோ அப்போ அதை தான் இங்கே நம்மகிட்ட பேசியிருக்காங்க, நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். வேறு லெவல் எல்லாமே அடுத்து உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இந்த சாப்டர்லேருந்து க்ரியேட்டிவாக தான் கொஷின் வரப்போகுது. ஒவ்வொரு கொஷினும் அப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை கவனி, இல்லைனா உனக்கு மறந்துடும். கவனி, முக்கியமான கொஷின். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தீர்மானிக்குதான். எதை தீர்மானிக்குதான்? அயனைசேஷன் எனர்ஜி அல்லது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அயனைசேஷன் எனர்ஜியையும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும். இப்போ பிரச்சனை, அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன, ரைட்டா? நல்லா கவனி, ரைட்டா? நல்லா கவனி. ஆடு வந்து டோட்டலாக யூடியூப் கண்ட்ரோல்டா, நம்ம கண்ட்ரோல் கிடையாதுல, அதை ஒன்றுமே பண்ண முடியாது, சரியா? ரைட், கவனி. முக்கியமாக ஐனா என்ன அப்படின்னு நல்லா கவனி. ஐனா என்ன, அயனைசேஷன் எனர்ஜி. கவனிடா பசங்களா, ரொம்ப சூப்பரானது. நல்ல கவனி. வேறு லெவலில் இருக்க போகுது, ரைட்டா? இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிரேட், வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்டா? வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ரைட், கவனி. அயனைசேஷன் எனர்ஜி, ரைட்டா? அயனைசேஷன் எனர்ஜின்னு என்னது? ரிமூவ் எலக்ட்ரான், ரைட்டா? எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் எலக்ட்ரான். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இதை புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. நல்லா கவனி. இது என் கையில் இருக்க பென், ரைட்டா? இந்த பென்னு என்ன அப்படின்னா, இந்த பென் என்னோட பென். இது வந்து என்னோட பெனா, ரைட்டா? பிளாக்கே யூஸ் பண்ணவா? சரி, ரைட், பிளாக்கே இருக்கட்டும். ஒரு சேஞ்சுக்கு ட்ரை பண்ணேன், ரைட்? ஓகே, ரைட்டா? ரைட், நல்லா கவனி. இந்த பென் என்னோட பென். இது என்னோட பேனா, இதை நான் வச்சுருக்கேன், ரைட்டா? இது என்னோட பேனா, நான் வச்சுருக்கேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இன்னொரு பேனா வேணும்னு ஒரு ஆசை இருக்குது, ரைட்டா? இன்னொரு பேனா இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு பாட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா? என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த வாட்டர் பாட்டிலை என் கையில் வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. கவனிடா, இந்த வாட்டர் பாட்டிலை என் கையில் வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போது இந்த வாட்டர் பாட்டிலை நான் கீழேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணுமா? வாட்டர் பாட்டிலை எடுக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி நான் கொடுக்கணும், கரெக்டு தானே? வாட்டர் பாட்டில் டேபிளில் இருந்துச்சு, டேபிள்லேருந்து வாட்டர் பாட்டிலை எடுக்கிறதுக்கு நான் ஒரு எனர்ஜி கொடுக்கணும். அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ யாரோ ஒருத்தவங்க கிட்டேருந்து எலக்ட்ரானை பிடுங்க போகிறேன். அந்த எலக்ட்ரானை பிடுங்கிறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி. இப்போது எலக்ட்ரானை வாங்கிட்டேன், வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு இந்த வாட்டர் பாட்டிலை என்னோடய ஆர்பிட்டால்ஸ்குள்ளே நான் வைக்கணும்ல. வாங்கிட்டு அந்த எலக்ட்ரானை என்னோடய கையில் நான் வைக்கணும். அப்போ இந்த வாட்டர் பாட்டில் வெயிட்டாக இருக்கும். அடிஷ்னலான எலக்ட்ரான், அடிஷ்னலாக புதுசாக இப்போ வந்திருக்கு, ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்கன்னா அப்போ இவங்களை நான் என்ன பண்ணணும், ஹோல்டு பண்ணணும். என் கையில் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்காக கொஞ்சம் எனர்ஜி செலவிடணும். நான் அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கணுமா? நான் கொடுக்கணுமா இல்லையா? இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை நான் என் கையில் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்னா அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி வேணும். 2 எனர்ஜி நான் கொடுத்துருக்கேன்.
பாட்டிலை எடுக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி ரைட்டா டே எல்லாத்துக்கும் லோட் ஆகுதா guys have you got it கரெக்டாக இருக்கு டே ப்ளீஸ் டோன்ட் ஸ்பாம் இட் ரைட்டா திருடுறது தப்பா என்ன ரைட் கவனி நான் என்ன பண்ணிட்டேன் வாட்டர் பாட்டில் ஏன் வாட்டர் பாட்டில் ஓகே வாட்டர் பாட்டில் சொல்ல முடியாதுல்ல அடுத்தவங்களோட எலக்ட்ரான் ரைட்டா எலக்ட்ரானை எடுக்கிறோம் எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி இப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எடுக்கிறேன் இடத்துக்கு கஷ்டப்பட்டு தூக்கிட்டேன் எலக்ட்ரானை இங்கே வச்சுட்டேன் இப்போ இதை வச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ண நான் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கணுமா அந்த எனர்ஜி தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எலக்ட்ரானை பெறுவதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய அல்லது நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ரைட்டா அயனைசேஷன் எனர்ஜின்னு என்ன எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு என்னன்னு ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுட்ட ரைட்டா ஓகே ரைட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னா என்ன இதெல்லாம் என்ன நம்ம பார்த்தாச்சு ஓகே சூப்பர் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி பாதிக்குது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே என்ன வேலை பார்க்குது அப்படின்னு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரையும் ரைட் நல்லா கவனி let us take example பெரிலியம் அண்ட் போரான் ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் ரைட்டா பெரிலியம் அட்டாமிக் நம்பர் என்ன ரைட்டா பெரிலியம் எங்க பர்பிள் கலர் வாட்டர் பாட்டிலாம் காணாம போச்சு அதெல்லாம் அது கொஞ்சம் பழசாயிடுச்சுல ரைட் பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் என்ன 4 போரானோட அட்டாமிக் நம்பர் 5 ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது 1s2 2s2 1s2 2s2 2p1 கவனி முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் வேற லெவல் கான்செப்ட் ஈஸியாக எப்படி எலக்ட்ரான்ஸை திருடுறாங்க எப்படி எலக்ட்ரான்ஸை கூட வச்சுக்கிறாங்க அப்போ ஏன் அவங்ககிட்டேருந்து வாங்க முடியலை அப்படின்னு பார்க்க போகிறோம் ரைட்டா இஸ் தட் கிளியர் சூப்பர் குட் ரைட் சரியா ஓகே ரைட்டா கிளியர் ரைட்டா ஸோ அதே கொஷின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம இந்த கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம் எலக்ட்ரான் நாட்டம் அயனியாக்க ஆற்றலுக்கும் எலக்ட்ரான் கவர்திறனுக்கும் எப்படி இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேறுபடுது கவனி இப்போ நான் எதுவுமே பேச போகல ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பீக் நீ தான் ஆன்சர் பண்ண போகிற இந்த ரெண்டு படத்தை பார்த்துக்கோ யாருக்கிட்டேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது ஈஸி நீயே சொல் விச் இஸ் ஈஸி இவங்க ரெண்டு பேரில் யாருக்கிட்டேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது ஈஸி பெரிலியமா போரானா யாருக்கிட்டேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது ஈஸி போரான் இல்லை ஏன்னா இந்த போரான் என்ன நினைக்குது இந்த எலக்ட்ரானை துரத்தி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த எலக்ட்ரானை விட்டுட்டா கம்ப்ளீட்லி ஃபில்டு சூப்பராக கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாலுக்கு நம்ம போயிடுவோம் அப்போ நம்ம ஸ்டேபிளாக இருப்போம் அப்படின்னு வேறஸ் பெரிலியம் ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருக்காங்க எவனாவது வந்த ஒரே போடு மண்டல ரெண்டாக பொழந்துரும் ஒரே போடு அப்படி பெரிலியம் சொல்லிடுமா ஸோ அப்போ பெரிலியம் கிட்டேருந்து வாங்க முடியாது திஸ் இஸ் ஈஸி இவன் இதை கொடுத்துட்டு அழகாக ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் போயிடுவான் அதனால இது பார்ஷியலி ஃபில்டு இது ஹாஃப் ஃபில்டு சரி இப்போ இன்னொன்று பார்க்கலாம் நியான் ஃப்ளூரின் ரைட்டா நியானோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது ஃப்ளூரினோடது நியான் இப்படி இருக்காங்க நியான் ஃப்ளூரின் யாருக்கிட்ட இருந்து ரைட்டா நியானா ஃப்ளூரினா அச்சு தம்சம் பண்ணு நியானா ஃப்ளூரின் கிட்டேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது தான் ஈஸி ரைட்டா ஃப்ளூரின் கம்பேரிங் டு நியான் ஆக்சுவலாக ஃப்ளூரின் கொடூரமானவன் ஃப்ளூரின் யார் கொடூர குரங்குன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கொடூரமானவன் இருக்கிறதுலே கொடூரமானவன் பீரியாடிக் டேபிளில் யாருன்னு கேட்டால் உங்கள் மனசில் சூப்பர் அடி என்னடா திடீர்னு சாட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது மின்னல் வேகத்தில் மின்னல் முரளி வந்த மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது குஜால்ஸ் ஆகிட்டீங்க போலையடா நான் கத்தி பேசினா குஜால்ஸ் ஆகிடுவீங்க போல ஏன்னா ஃப்ளூரின் பையன் வந்தோன்னே நீங்களும் ஃப்ளூரின் மாதிரி ஆக்ரோஷமாக மாறிட்டீங்க சூப்பர் ஃப்ளூரின்னா இருக்கிறதுலே பீரியாடிக் டேபிள்லே ஒஸ்ட் யாருன்னா அது ஃப்ளூரின் தான் ஆனால் நியான் அப்படியே அசால்ட்டாக கால் மேலே கால் போட்டு பண்ணு நடக்கணும் சொல்லு தைரியமாக நல்லாச்சுல சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி நியான் நான் ஸ்டேபிள் தம்பே நான் கம்ப்ளீட்லி ஃபில்டு நீ அறகுறை நான் கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்னு என்ன பண்ணுது சொல்லு இது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஹாஃப் ஃபில்டு நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோன்னா நைட்ரஜனுக்கு என்ன பண்ணுமா இப்படி ஹாஃப் ஃபில்டு இருக்கும் ஸோ அவங்ககிட்டலாம் போய் பப்பு வேகாது ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஹாஃப் ஃபில்டு வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்
பாதி நிரம்பிய எக்ஸைட்டட் ஸ்டேட் என்ன எல்லாம் எக்ஸைட் ஆகிட்டானுங்க என்ன எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டானுங்க சூப்பர் குட் 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 half filled valence shell electronic configuration பாதி நிரம்பிய configuration and completely filled shell valence shell electronic configuration are more stable இந்த வார்த்தை தான்டா முக்கியம் இங்கே எவ்வளோ டைலாக் எழுதியிருக்காங்க நீ சிம்பிளாக ரெண்டு அண்டர்லைன் பண்ண மட்டும் கூட எழுதினா போதும் half filled and completely filled valence shell are more stable than partially filled அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கு வார்த்தை இதுக்கு ஆன்சர் இது தான் இதுக்கு எக்ஸாம்பிள் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எழுதிக்கோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பிடிக்குதோ அதை எழுதிக்கோ that's it இதுக்கு உனக்கு என்ன எக்ஸாம்பிள் பிடிக்குதோ எழுதிக்கோ இங்கே பெரிலியம் நைட்ரஜன் ஏன்னா பெரிலியம் கம்ப்ளீட்லி ஃபில்டு 1s2 2s2 நைட்ரஜன் half filled நோபல் கேஸ் சொல்லவே வேணாம் அவனுங்க டோட்டலாக வேறு ஒரு கான்ஃபிகரேஷன் வேறு ஒரு ரகம் அவனுங்க வேறு ரகம் சரியா ஸோ அப்படி அவனுங்க முடிஞ்சு போச்சா that's it ஒரு கொஷினை அண்டர்ஸ்டாண்டும் பண்ணியாச்சு படிக்கவும் முடிச்சாச்சு இல்லை எனக்கு புரியலை என்னென்னு ஒரு மணிக்கு என்னடா திடீர்னு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாருங்க காலையில் 10 மணி 11 மணிக்கு இல்லாததை விட ஒரு மணிக்கு பயங்கரமாக கொழுந்து விட்டு எரிகிறீங்களேடா வேறு லெவல் போங்க வேறு லெவல் வாங்க படிக்கலாம் இந்த லெசனும் 4th லெசனே நம்ம கட முடிக்கிறோம் இன்றைக்கி நம்மளா இந்த சாப்டர் இப்போ தான் 80 கொஷின் படிச்சிட்டோம்டாடி அப்ராக்சிமேட்டாக 80 கொஷின்ஸ் கிட்டே படிச்சிருக்கோண்டா நீ பார்த்து 80 கொஷின்ஸ் படிச்சோன்னா நம்புவியா ரைட்டா 80 கொஷின்ஸ் கிட்ட படிச்சிருக்கோம் ஸ்லைட் நம்பர் 87 வந்துருச்சு அப்ராக்சிமேட்டாக 75+ எனக்கு தெரிஞ்சு 70+ தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக மோர் தேன் 70+ we have crossed it that's a big thing வேறு லெவல் சூப்பர் குட் கீப் கோயிங் செஞ்சுரி அடிக்க போகிறோம் ரைட்டா சீக்கிரமாக சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுரி அடித்து நம்ம மாஸ் பண்ண போகிறோம் ரைட்டா ரைட் ஓகே ரைட் அதான் தீம் என்னல ரைட் இன் வாட் பீரியட் அண்ட் குரூப் வில் அன் எலமெண்ட் Z = 118 will be present எந்த இடத்துல இருக்குது கடைசி 118 தான் இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுலே கடைசி அப்போ கடைசி ரோ என்ன ரோப்பா மொத்தமாக ரோ இருக்குல்ல நம்மளுக்கு ரோவாக இருக்குல்ல கடைசி ரோ என்னது 7th ரோ கடைசி காலம் என்னது 18th காலம் அவ்வளோதான் ஸோ அப்போ என்னது 18th குரூப்பு 7th பீரியட் அவ்வளோதான் பயங்கர கஷ்டமான கொஷின் அதெல்லாம் மனசில் வச்சுக்கோ ரைட் சூப்பர் குட் லஞ்ச் பிரேக்லாம் வெயிட் பண்ணுங்க ஒரு 100 கொஷின் முடிக்கிறோம் 3rd சாப்டர் முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் போகலாம் 3rd சாப்டர் முடிச்சுட்டு we will go for lunch 3rd சாப்டர் இன்னும் எவ்வளோ கொஷின் இருக்குது இன்னும் எவ்வளோ நீனா புக் வச்சுருக்கேல 3rd சாப்டரில் இன்னும் எவ்வளோ இருக்குது நீனே செக் பண்ணலாம் 3rd சாப்டர் நிறையா இருக்குது வலுவாக இருக்குது கரெக்டாக 103வது ஸ்லைடில் 3rd சாப்டர் முடியுது செஞ்சுரியை போடுறோம் சாப்பிட போகிறோம் ரைட் ஸோ அதுக்கப்புறம் 5th சாப்டருக்கு அப்புறம் ஃபுல்லாக நீ என்கிட்ட கொஷின் கேட்குற மாதிரி வருது 4th சாப்டர் வரைக்கும் தான் நான் ஐயோ போச்சு எங்கே போச்சுருந்தாலும் 80வது ஸ்லைடு எங்கே தேட ரைட் ஓகே கொஞ்சம் பொறுமை கோவப்படாதீங்க ரைட் ஓகே ஜஸ்டிஃபை த 5th பீரியட் 5வது வரிசை இருக்குல்ல 5th பீரியட் 5வது வரிசை அந்த 5வது வரிசையில் 18 பேர் உட்காந்துருக்காங்க 5வது வரிசையில் 18 பேர் ரைட்டா 5வது ரோவில் 18 பேர் உட்காந்துருக்காங்க இது எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறது இந்த பச்சை சட்டை இந்த குரேஷி பார்த்தியா குக் வித் கோமாளியில் எனக்கு அந்த மாதிரி பேசணும்னு ஒரு ஆசை ஆனால் எனக்கு அது டயலாக் ஃபுல்லாக இருந்தால் நம்ம அவரை மாதிரி பேசிடலாம் நீ பார்த்துருக்கீல அதில் ரிஹான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை தமிழில் சொன்னால் ஏற்றுப்பியா தமிழில் சொல்லவே நான் தமிழில் எடுத்துகிட்டு வரல அதனால தான் பட் ஆனால் நான் பாராட்டுறேன் அவனை அப்புறம் அஃப்ரின் ஒரு சிலர்லாம் ஈவன் தோ தமிழ் மீடியம் தே ஜஸ்ட் லிசனிங் நான் ஒரு வார்த்தை கூட தமிழில் சொல்லலை யூ guys are going to rock it பிகாஸ் நீ 12th முடிச்சு திருப்பி இங்கிலீஷ்லாம் படிக்கணும் இப்போயே கொஞ்சம் கற்றுக்கோ ஏன்னா ரைட் இப்போ அதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த வாரமா இல்லை போன வாரம் முடிஞ்சதான்னு எனக்கு தெரியல அந்த பச்சை சட்டை அதாவது என்னது ரிவ்யூவர் தான் அந்த மாதிரி இருந்துச்சு ரைட் கவனி ஓகே இப்போ 5வது பீரியடில் 18 பேர் உட்காந்துருக்காங்க நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டா சரி 5வது பீரியடில் யாரெல்லாம் இருப்பாங்களா 5வது பீரியடில் மொத்தம் நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்துடலாமா பீரியாடிக் டேபிளில் பார்த்தேன்னா உனக்கு புரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை நீனே கண்டுபிடிச்சிடும்
யூ ஆர் த மாஸ்டர் பீஸ். நீனா என்னோட பெரிய மாஸ்டர். சூப்பர், குட். ஓ ரைட்டா? ஸோ கவனிங்க, 1 2 3 4 5 இந்த இருக்குது 5வது பீரியட். 5வது பீரியடில் பாரு ஃபஸ்ட்டு 5s நல்லா கவனி. பீரியாடிக் டேபிளில் பார்த்தாலே நீ மாஸ் பண்ணிடலாம். ரைட்டா? ரைட். கவனி. ஓகே. ஸோ 1 2 3 4 5 5வது பீரியட். 5வது பீரியடில் ஃபஸ்ட்டு 2 s இருக்கா? எஸ் இருக்கா? அப்போ 2 பேர். அடுத்து பாரு டி பிளாக். அடுத்து என்ன இருக்கு? டி பிளாக். அடுத்து டி பிளாக் இருக்கா? டி பிளாக் என்னது? இது 3D, இது என்னது? 4D. இது 3D, இது 4D. கரெக்டா? ஐம் ரைட் ஆர் நாட்? ரைட்டா? அதாவது என்ன அப்படின்னா நல்லா கவனி, இது 5வது ரோ. 1 ஹைட்ரஜன் இருக்கிறது 1வது ரோ, கீழே தேவையில்லை. ரைட். 1வது ரோ, 2வது ரோ, 3வது ரோ, 4வது ரோ, 5வது ரோ. 5வது ரோவில் ஃபஸ்ட்டு 2 எஸ். ஒரு ரோலும் எப்பயுமே எஸ்ஸில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு அப்புறம் எங்கே போகுது? டி ஆர்பிட்டால். இது எத்தனாவது டி? இது 3D, இது 4D, இது 5D, இது 6D. கரெக்டா? அப்போ இது 3Dனா இது என்னது? 4D. அப்போ 5s 4D. ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம போய் எழுதுனாங்க. எழுதுகிற போன்றதை இங்கே போய் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். 5s 4D. ரைட்டா? 5s 4D. ரைட்டா? ரைட். அடுத்த 4D அப்படியே போவாங்க அந்த லைனில். இங்கே பார்த்தா 6 இருக்குது. சாரி, பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால் எத்தனாவது பி ஆர்பிட்டால்? இது பி எங்கே ஆரம்பிக்குது? இது 2p. பி எங்கே ஆரம்பிக்குது? ஆக்சுவலாக இதுவுமே எஸ் தான். கரெக்டா? பி ஆர்பிட்டால் இங்கே தான் ஆரம்பிக்குது. கரெக்டாக இல்லையா? பி ஆர்பிட்டால் 1p இருக்கா? 1p இருக்கா? டே, இது நம்பர்டா. இது 1வது பீரியடு, 1வது வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது, 5வது, 6வது, 7வது. இதில் இந்த முதல் 2 ரோ யார்? எஸ் தொகுதி தனிமங்கள், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். இதில் இருந்து இது வரைக்கும் இந்த மஞ்சள் கலர் முடிகிற வரைக்கும் இருக்கவங்க டி தொகுதி தனிமங்கள், டி பிளாக்கு. அடுத்து இந்த கடைசியில் இருக்க இவன் பூரா பி பிளாக். ரைட்டா? பி பிளாக். கரெக்டா? கரெக்டாக பி பிளாக். ஓகே. ஸோ 1ல் எஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யார் மட்டும்தான் இருப்பா? நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எஸ் மட்டும்தான் இருக்கும். செகண்ட் ரவுண்டில் எஸ்ஸும் இருக்கும், பியும் இருக்கும். ரைட். ஓகே, சரியா? கவனி. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. 5ல் எஸ் இருக்குது 2. அதுக்கப்புறம் டி. டியை பொறுத்த வரைக்கும் என்னது? 3Dயில் தான் ஆரம்பிக்குது. இங்கே தான் டிஏ ஆரம்பிக்குது. இந்த லைனுக்கு பேர் என்னது? 3D சீரீஸு. இந்த லைனுக்கு போகிற 4D சீரீஸ். அப்படியே போவாங்க. இது என்னது? இது 2p, 3p, 4p, 5p. ரைட்டா? இது என்னது? 5p சீரீஸ் இருக்குது. ரைட்டா? இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டோம்னா நம்மளுக்கு என்னது? ஆன்சர் கிடச்சிருமா? அள்ளி போட்டுருமா? ரைட், வாங்க. ரைட், சரியா? அள்ளி போடுவாங்க. இங்கே ஒரு தவறு இருக்குது. இது 5p. ஸோ அப்போ 5th பீரியட்னு என்னதுப்பா? 5வது பீரியடில் யாரெல்லாம் இருக்கா? 2 s ஆர்பிட்டால் இருக்குது. அதுக்கப்புறம் 10 d ஆர்பிட்டால், 6 p ஆர்பிட்டால். அப்போ டோட்டலாக 18 ஆர்பிட்டால்ஸ் வருது. 18 ஆர்பிட்டால்னால் ஒரு ஆர்பிட்டாலே ஒரு எலக்ட்ரானாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒரு எலக்ட்ரானாக ஆட் ஆகிட்டே இருக்குமா? ஒரு எலக்ட்ரானாக ஆட் ஆகிட்டே இருக்குமா? அப்போ 18 எலிமெண்ட்ஸ். அப்போ அதான் according to Aufbau principle 5th period has 9 orbitals. அதாவது ஜென்ரலாக 9 ஆர்பிட்டால். 9 ஆர்பிட்டால் என்னது? எஸ், பியில் 3, டியில் 5. ரைட்டா? எஸ்ஸில் 1, பியில் 2. நான் சொல்கிறேன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரைட்டா? 6p கிடையாது. வராது. ரைட்டா? 6p வராது, 5p தான் வரும். 5s 4d, அதுக்கப்புறம் 6p தான். 5th பீரியட் தானே? 5th பீரியடில் நம்ம பார்த்தோம்ல 6p தான் 5p தான். ரைட்டா? ஓகே. ஸோ 9 orbitals can accommodate maximum 18 electrons. அப்போ 5th period should have 18 elements. 18 elements இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. சரியா? அதை பொறுத்து அடுத்த
ரைட் சூப்பர். இந்த கொஷினும் என்ன அப்படின்னா கம்பல்சரி ப்ராப்ளம்லாம் கேட்டிருக்காங்க. நீ கம்பல்சரி ப்ராப்ளமுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளமெல்லாம் பார்க்காத, கம்பல்சரிக்கு ரொம்ப ஈஸியாக சின்னதாக தான் கொடுப்பாங்க. ரைட்டா? ரைட். கம்பல்சரிக்கு எப்போயுமே சின்ன ப்ராப்ளமாக தான் வரும். அதனால் குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸாக எப்போயுமே பார்த்துட்டு போக பாருங்கள். ரைட்டா? எலமெண்ட் ஏபிசி டி ஹாவ் த ஃபாலோயிங். ஏபிசிடி எல்லாமே என்னது இவ்வளோ இருக்காங்க. இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? சரியா? கவனிப்பா. லாஸ்ட் ஆர்பிட் என்னதுங்க? 2p6, இங்கே 3p6, இங்கே 3p1, இங்கே 2p1. ரைட்டா? ரைட். ரைட்டா? என்ன இருக்குண்ணே? ரைட்டா? ரைட். சரியா? 2p6 3p6 எப்படி முடியும்? நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இதெல்லாம் எனக்கு நோபல் கேஸ். இதெல்லாம் எப்படி முடியும்? அவங்களோட கடைசி ஆர்பிட்டால் எல்லாமே 2p6 3p6 4p6 5p6 அப்படி தானே முடியும். ஏன்னா அவங்களாம் இங்கே தானே இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரே வரிசையில் இருக்காங்க. ஒரே வரிசையில் இருக்கவங்களோட கடைசி ஆர்பிட்டால்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே வரிசையில் இருக்கவங்களோட கடைசி ஆர்பிட்டால் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? அப்போது என்ன அர்த்தம்? ஒரே வரிசையில் இருக்கவங்களோட கடைசி ஆர்பிட்டால் ஒரே மாதிரி இருக்குன்னா அப்போ அவங்களாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ அப்போ பாருங்கள், இங்கே 3p6 இங்கேயும் p6 இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ ஏயும் சியும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, 3p1 2p1 பியும் டியும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போ இவங்க யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அட்டாமிக் நம்பர் என்னது? 10 இருக்குது. ரைட்டா? இது ஒரு அட்டாமிக் நம்பர் 10. இது ஒரு அட்டாமிக் நம்பர் எத்தனை இருக்குது? எப்படி மேலே இருக்கலாம் கவுண்ட் பண்ணுங்கள். 10 16 18 இருக்குது. இதில் 10 13 இது 5. ரைட்டா? அப்போது ஏ வந்து என்ன அப்படின்னா நியான், பி வந்து பி இல்லை சி, சி வந்து என்னது? ஆர்கான், பி வந்து பி என்னதுப்பா? இது 5 போரான். பி என்னது? சோடியம் மெக்னீஷியம், அதுக்கப்புறம் என்ன வரும்? சோடியம் மெக்னீஷியம், அதுக்கப்புறம் என்ன வரும்? மெக்னீஷியம்க்கு அப்புறம் என்னடா வரும்? வாட் கம்ஸ் ஆஃப்டர் மெக்னீஷியம்? காய்ஸ், இவ்வளோ நேரமா நான் எழுதி முடிக்கிறதுக்குலாம் ஆன்சர் பண்ணியிருக்க வேண்டாம். அலுமினியம். இட் இஸ் அலுமினியம். ஓகே. ஃப்ளூரினுக்கு இருந்த எனர்ஜி அலுமினியம்க்கு இல்லையே. ஏன்னா ஃப்ளூரினை பார்த்தோன்னே எல்லாம் பயங்கர குஜால்ஸ் ஆனீங்க. ஏண்டா அலுமினியமை பார்த்தோன்னே எல்லாம் தெரிச்சு ஓடுறீங்க. ஃப்ளூரின் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது, அலுமினியம் தான் ஹெல்ப் பண்ணும். சரியா? ரைட். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனாய்ட்ஸ். லாந்தனாய்ட்ஸ் எங்கே மட்டும்தான் இருக்குது? லாந்தனாய்டு அண்ட் ஆக்டினாய்டுங்கிறது எஃப் தொகுதி தனிமங்கள், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ரைட்டா? எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? லாந்தனாய்டு அண்ட் ஆக்டினாய்டுன்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? லாந்தனாய்டு அண்ட் ஆக்டினாய்டுன்னு எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் தான் சொல்ல போகிறோம். ரைட்டா? ஸோ அப்போ எஃப் பிளாக் எங்கே இருக்கும்? 4f 5f இந்த 2 கேட்டகரியில் தான் இருக்கும். எஃப்பில் அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான் போடலாம்? நான் சொல்கிற மாதிரி படி ஈஸியாக படிச்சிடலாம். எஃப்பில் அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான் போடலாம்? 14 எலக்ட்ரான் போடலாம். அப்போது 4f 1 to 14, 5f 1 to 14. ரைட்டா? 4fனா டி வந்து அதுக்கு முன்னாடி இருக்கணும். ரைட்டா? ரைட்டா? நோ 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 நோ, இது லாந்தனாய்டு இல்லை, லாந்தனைட்ஸ். லாந்தனைட்ஸ்னால் அந்த குரூப்பு, லாந்தனாய்டு தான். லாந்தனாய்டு இருக்குது பார்த்தியா? லாந்தனைடு, அந்த லாந்தனைடு அல்லது லாந்தனம்னு இருப்பார். அந்த லாந்தனம் எலமெண்ட் டி பிளாக், இது டி பிளாக் கிடையாது. சரியா? ரைட். ஸோ அப்போ என்ன வரும்? 4f. அதுக்கப்புறம் என்ன பண்ணப்போ 4fக்கு அப்புறம் 5d. 5dயில் 0 to 1. கவனம், இங்கே 6dயில் 0 to 2. 6dயில் 0 to 2. This is very important. 6d 0 to 2 is very 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 important. This is very important. இதை மறந்துடாத. அதே மாதிரி முன்னாடி கரெக்ட் நிமல் சொன்ன மாதிரி முன்னாடி ஜெனான் போடணும். ஜெனான் போட மறந்துடாத. ரைட்டா? ஜெனான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது 4fலேருந்து. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் எங்கே போச்சு? அது வேணும்ல, அதனால் அதுக்கு இதை எழுதணும். ரைட்டா? 5d 0 to 1, அதுக்கப்புறம் 6s 2, இங்கே 7s 2. நம்பர் அடுத்தது தான் 5 6 7 4 5 6. 4ல் 1 to 14, இங்கேயும் 1 to 14. இங்கே டியில் 0 to 1,
இங்கே டியில் 0 to 2. இது மறந்துடாத. நீ கூகுளில் அல்லது எதில் சர்ச் பண்ண அப்படின்னா இது 0 to 1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம புக்கில் 0 to 2 தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புக்கில் இருக்கிறது தான் நம்மளுக்கு அக்செப்டட். ஸோ நம்மளோட புக்கில் கவர்மெண்ட் கொடுத்துருக்க 0 to 2 அது கரெக்டு தான். ஏன்னா தோரியம்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட்டோட எக்ஸப்ஷனால். ரைட்டா? திஸ் இஸ் 0 to 2. இங்கே 7:6:2. ரைட்டா? சாரி, கரெக்ட். செனானுங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இந்த இருக்குது பார்த்தியா செனான். இப்போ இது எப்படி எழுதுவோம் நம்ம? ஆக்சுவலாக நான் எழுதணும். இப்போ நான் என்ன எழுத போகிறேன்? இந்த எலமெண்ட் எழுத போகிறேன். இங்கே இருக்குல்ல, இதுதான் இந்த லாந்தனம், இந்த சீரியம்லேருந்து எழுதும். இப்போ இது எழுதணும்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்களே, அப்போ 1s2 2s2 3s2 2p6 இப்படி நான் எழுதணும். நான் என்ன பண்ணணும்? அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s2 4p6 4d10 5s2 5p6 5d 0 to 1, அதுக்கப்புறம் 4f 1 to 14, அதுக்கப்புறம் 6s2 இப்படி எழுதணும். 6s2க்கு அப்புறம் தான் இது வரும். ஸோ இவ்வளோ நீளமாக எழுதணும்ல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட், கம்ப்ளீட்லி ஃபில்டு. இந்த 5p6 வரைக்கும் இருக்கிறது கம்ப்ளீட்லி ஃபில்டு. இது யாருன்னா ஜெனான், ஜெனானோட கான்ஃபிகரேஷன். அதனால் என்ன பண்ணுறேன், ஜெனானுக்கு அதில் போட்டுறேன். ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஜெனான், அதனால் ஜெனானுக்கு நான் போட்டுறேன். அதனால் என்ன பண்ணியாச்சு, நம்ம சிம்பிளாக இங்கே எழுதிக்கலாம். ரைட்டா? ஓகே, ரைட். ரைட் கரெக்ட். இங்கே 0 to 2 இருக்குல்ல, இந்த 2 இருக்கப்போ f வந்து 0. f 0 to 14. சாரி கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ரைட், got it. It is 0 to 14. 5f 0 to 14. நம்ம புக்கில் அப்படி தான் இருக்குது, புக்கில் இருக்கிறதே போட்டுக்கலாம். ரைட்டா? புக்கில் இருக்கிறதே போட்டுக்கலாம். சரியா? ஓகே, ரைட். சரியா? ரைட், ஓகே, குட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? சீக்கிரம்டா, இன்னும் ஒரு 10 கொஷின் முடிக்க போகிறோம் நம்ம. ரைட்டா? பிடிஎஃப் தரவே மாட்டேங்க. பிடிஎஃப் கிளாஸ் முடிஞ்சால் தான் தர முடியும், கிளாஸ் முடியாமல் எப்படி தர முடியும்? ஒய் ஹாலஜன் ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? ஹாலஜன் ஏன் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருக்குது? ஏஜென்ட்ஸ்னால் என்னதுப்பா? ஹூ இஸ் ஏஜென்ட்ஸ்? ஏஜென்ட்ஸ் ஆர் த பர்சன்ஸ் ஹூ ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. யாரோ ஆக்சிடைஸ்னா வாட் இஸ் மீன் பை ஆக்சிடேஷன்? ஆக்சிடேஷன் என்னதுப்பா? வாட் இஸ் ஆக்சிடேஷன்? ஆக்சிடேஷன் என்னது? டெண்டன்சி டு லூஸ் அன் எலக்ட்ரான். எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறது. ரைட்டா? எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்குது இந்த இடத்துல? அப்போ அவங்க எலக்ட்ரானை லூஸ் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஒருத்தவங்க வீடு விற்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும்? எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? ஒருத்தவங்களுக்கு வீடு விற்கணும், அந்த வீடு விற்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த வீடு நான் வாங்கிக்கிட்டேன்னா அவங்களுக்கு அது ஹெல்ப் தானே. ஸோ அப்போ அவங்க எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும், அப்போ எலக்ட்ரானை நான் வாங்கிக்கணும். அப்போது எனக்கு எலக்ட்ரான் தேவைப்படணும். ஒட்டுமொத்த பீரியாடிக் டேபிள்லேயும் எலக்ட்ரான் யாருக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும்? நம்மளோட ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ் ஆர் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ரைட்டா? எலக்ட்ரான்ஸ் எங்கே பார்த்தாலும் டபக்குன்னு பிடிச்சி இழுத்துருவாங்க. ரைட்டா? கரெக்டாக டபக்குன்னு பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்போது வேறு யாரோ ஒருத்தவங்க எலக்ட்ரானை கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் எலக்ட்ரானை நம்மால் வாங்கிக்குவாங்க. ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி. நல்லா கவனி, அதை தான் எங்கே சொல்ல போகிறாங்க பாரு. ஹாலஜன் ஆக்ட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த பாயிண்ட்டு வேணும்னு எழுதிக்கோ, இது நம்மளுக்கு தேவையில்லை. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆல் த ஹாலஜன்ஸ் ஆர் ரெடி டு கெயின் 1 electron டு அட்டைன் த இன்னர் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஹாலஜன் எல்லாமே ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு என்ன பண்ண போதான்? ஹாவ் அ டெண்டன்சி, ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதான். ரைட்டா? சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுது. ரைட்டா? சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுது. அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் த ஒன் விச் ரெடி டு கெயின் அன் எலக்ட்ரான். கரெக்டு தான். ஸோ அப்போ ஆல் ஹாலஜன் ஆக்ட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்.
இதுவே போதுமான பாயிண்ட்டு. வேணும்னா நீ இதை எழுதிக்கலாம். இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பிகாஸ் தே ஹாவ் அ ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஹை நெகட்டிவ் கெயின் என்தால்பி. நெகட்டிவ் கெயின் என்தால்பி. கெயின் என்தால்பின்னு என்னது? வாட் இஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி? நல்லா கவனிச்சு பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பாட்டில் எனக்கு தேவையில்லை, நல்லா கவனி, இந்த பாட்டில் எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு வந்து என் கையில் வச்சுருக்கேன். எனக்கு பிடிக்காமல் வச்சுருக்கேன். பிடிக்காமல் வச்சுருக்கேன்னா என்ன அர்த்தம்? நான் அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். பிடிக்காமல் நான் எலக்ட்ரானை வச்சுருக்கேன்னா அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். வேற நானே ஜாலியாக பிடிச்சிட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு, எனக்கு பிடிச்சி வச்சுருக்கேன், எனக்கு ஜாலியாக எனக்கு தேவைன்னு நானே பிடிச்சி வச்சுருக்கேன். பிடிச்சி வச்சுருக்கேன்னா என்ன அர்த்தம்? அப்போ கம்மியான வேல்யூ. ஹாலஜனுக்கே ஏற்கனவே எலக்ட்ரான்னா ரொம்ப பிடிக்கும், அவன் ஆசையாக வாங்கி வச்சுக்கிறான், அவனுக்கு தேவை, அதனால் என்ன பண்ண மாட்டான், அவ்வளோவா எனர்ஜி இருக்காது. அதனால தான் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. மைனஸில் இருக்க எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அவன் பயங்கர குஜால்ஸாக இருக்கான், அவன் பயங்கர ஹாப்பியாக இருக்கான். எவனா கொடுத்து கொடு பா சொல்ல 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 வாச்சல அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறான். ரைட்டா ரைட்டா வாங்கி வச்சுக்கிறான். அதனால தான் ரைட்டா ஓகே சூப்பராக வாங்கி வச்சுக்கிறான். திருட்டு பையன் என்ன, அவன் பாட்டுக்கு சூப்பராக வாங்கி வச்சுக்கிறான், ஈஸியாக வாங்கி வச்சுக்குவான். அதான் நெகட்டிவ், ஹை நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்னது? ஹை. இதே இது நீ யோசிச்சு பாரு சோடியம்க்கு. சோடியம் பயவில் ஏண்டா வேணாண்டா, நானே எலக்ட்ரான் வேணான்னு சொல்கிறேன், ஏன்டா எலக்ட்ரானை கொடுத்து உயிரை வாங்குறீங்க? சோடியம் கிட்ட போய் நான் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறேன். சோடியமே எப்படா என்கிட்ட, அதாவது சோடியம் ஏற்கனவே என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பாட்டில் வச்சுருக்கு சோடியம், அதுவே வெயிட்டாக இருக்குன்னு சோடியம் ஃபீல் பண்ணிட்டுருக்கு. இந்த இன்னொன்று வச்சுக்கோ சாப்பிடு அப்படின்னு என்ன பண்ணுறேன், இன்னொரு எலக்ட்ரானை கொடுக்குறேன். வெரி பேட், இட்ஸ் கோயிங் டு பி வெரி பேட். சோடியம் அப்போ என்ன பண்ணணும், இதை தூக்கி பிடிக்கிறதுக்கு பயங்கரமாக எனர்ஜி கொடுக்கணும். அப்போ பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ எப்படி இருக்கும்? பயங்கர அதிகமாக இருக்கும், நிறைய எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும். சோடியம் ரொம்ப கஷ்டப்படணும். கரெக்டாக? எஸ். இது ஃப்ளூரின் கஷ்டப்பட தேவையில்லை, ஃப்ளூரின் ஈஸியாக முடிச்சிடும். கரெக்டாக? ஃப்ளூரின் ஜாலியாக போகிற போக்கில் அசால்ட்டாக தூக்கி போட்டு போய்டும். ரைட்டா ஓகே. இந்த ப்ளூ கலர் பாட்டில், அதாவது நான் என் ரூமில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்குறதுக்குனே ஒரு கேங் இருக்காங்க. ஏன்டா அந்த பாட்டிலுங்க இந்த பாட்டில், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு பாட்டில் வரும்பார். இது ஆக்சுவலாக அப்போலோ 24/7. நீங்கள் அப்போலோவுக்கு போனீங்கன்னா இந்த பாட்டில் கிடைக்கும், நீங்களே என்ன மாதிரியே வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம சேம் பேஞ்ச் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அப்போலோவில் வாங்கினது, அப்போலோ பாட்டில். ரைட்டா ஓகே. ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த ஃபோன்லேயே என்னோடய வீடியோ ஓடிட்டு இருந்துச்சு. நான் இந்த வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு சைடில் பார்க்குறேன், என்னடா திடீர்னு ஏதோ ஒரு உருவம் செய்து நம்மளை மாதிரியே பாட்டில் இருக்குதுன்னு பார்த்தா அது நான் தான். ஒரு செகண்டில் ஆக்சுவலாக நான் அவுட்புட் வருதா லோட் ஆகுதான்னு பார்க்குறக்கா அங்கே ஓடிட்டுருக்கு. முடியலை. ரைட் சரியா? ஸோ அப்போ ஹாலஜன் ஏன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா ஹாலஜனுக்கு எலக்ட்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும். தே ஆல்வேஸ் ஹாவ் அ டெண்டன்சி டு அக்செப்ட் அன் எலக்ட்ரான் டு அட்டைன் த noble gas electronic configuration. inert gas electronic configuration போகிறதுக்காக இது என்ன பண்ண போகுது, எலக்ட்ரான்ஸை எப்பயுமே ஈஸியாக வாங்கிக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹேவிங் அ ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹை நெகட்டிவ் கெயின் என்தால்பி, நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் நெகட்டிவாக இருக்கனால. ரைட்டா ஓகே சூப்பர் குட் ரைட்டா ஓகே. நெக்ஸ்ட், mention any two anomalous properties of second period element. முரண்பட்ட பண்புகள் இந்த செகண்ட் பீரியட் இருக்குது பார்த்தியா, இந்த செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் யாரெல்லாம் செகண்ட் பீரியடில் இருக்கா அங்கே ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வரலாம். செகண்ட் பீரியடில் யார் இருக்கா, டூர் போய்ட்டு வரலாம் மாதிரி வாங்க. இது ஃபர்ஸ்ட் பீரியட். ஆமாம் ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன பெரிய எந்த பீரியட், ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் பீரியடில். இவனுக்கு ரெண்டு பேர் பெரிய ஆள் மாதிரி. அவனுக்கு 2 பேருக்கு ஒரு ரோவான், ஹைட்ரஜனுக்கும் ஹீலியமுக்கும் அவங்க 2 பேருக்கு ஒரு ரோ. அடுத்து பாருங்கள் செகண்ட் பீரியட், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், இவங்கெல்லாம் செகண்ட் பீரியட். ரைட்டா ஓகே. ஸோ அந்த மாதிரி பாட்டில் கடையை போட்டுறேன்டா ஃபுல் டே. இப்போயே 2 பாட்டில் காலி ஆகிடுச்சு. தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும்ல, பேசிகிட்டே இருக்கணும், தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தினால தான். வெரி குட். ஹூ இஸ் தட்? ஸ்ரீ விஷ்ணு. வெரி குட் சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், லித்தியம் அண்ட் பெரிலியம் ஃபார்ம் more covalent bonds. ஆக்சுவலாக லித்தியமும் பெரிலியம் என்ன ஃபார்ம் பண்ணணும்? ஓ மை காட்,
see the difference என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஆக்சுவலாக லித்தியமும் பெரிலியமும் பீரியாடிக் டேபிளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்காங்க கரெக்டாக. அவன் எலக்ட்ரானை தூக்கி அசால் சாப்பிடு அப்படின்னு என்ன பண்ணுவான், எலக்ட்ரானை கொடுத்துருவான் கரெக்டாக இல்லையா. they always have a tendency to donate an electron. எலக்ட்ரானை ஈஸியாக கொடுத்துருவாங்க கரெக்டாக இல்லையா, எலக்ட்ரானை கொடுத்துருவாங்க. எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோமா, we call them as more electropositive elements. எலக்ட்ரான்ஸை கொடுத்துருவாங்க ரைட்டா, எலக்ட்ரான்ஸை கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே எலக்ட்ரான்ஸை கொடுத்தா அயானிக் பாண்ட், எலக்ட்ரானை கொடுத்தா அயானிக் பாண்ட், எலக்ட்ரானை கொடுத்தா அயானிக் பாண்ட். ஆனால் see the difference, this lithium and beryllium form covalent compounds unlike the alkaline earth metal. அதாவது அவங்க குடும்பத்தில் ஆக்சுவலாக அந்த ஃபேமிலியில், இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே மீதி எல்லாருமே ரைட்டா, சோடியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் இவங்க எல்லாருமே தி ஃபார்ம் அயானிக் பாண்ட் பை டொனேட்டிங் தேர் எலக்ட்ரான்ஸ். இந்த அல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எலக்ட்ரான்ஸை கொடுத்து தே ஆர் மேக்கிங் அ அயானிக் பாண்ட். பட் திஸ் டூ ஃபெல்லோஸ் செகண்ட் பீரியடில் இருக்கவங்க தே ஆர் மேக்கிங் அ கோவேலன்ட் பாண்டு. The elements of second period have only 4 orbitals. அதுக்கு காரணம் என்னென்னா பாவம் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ தான் தெரியுது அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு. அவனுக்கு என்ன பிரச்சனை, நம்ம பாட்டுக்கு அவன் என்ன பண்ணுறான், ஊரோட ஒத்துவாள், பி அ ரோம் இன் அ ரோமன்னு சொல்லுவாங்களே, பி அ ரோமன் இன் அ ரோம், அதாவது ஊரோட ஒத்து வாழணும்னு. அப்படி தான் அவனுக்கு நம்ம நினச்சோம். இப்போ தான் தெரியுது அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பாவம், இது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால தான் அவங்க அதை செய்யலை. என்ன ப்ராப்ளம் சரியா பாரு, லித்தியம் அண்ட் பெரிலியம் form more covalent bonds unlike alkaline and alkaline earth metals. மித்த alkaline and alkaline earth metals தவிர மாதிரி இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, they are having a covalent bond form பண்ணுறாங்க. காரணம் the elements of second period have only 4 orbitals. கரெக்டாப்பா, only 4 orbitals. என்ன இருக்குது, ஒன்று அவுட்டர் மோஸ்டில் என்ன இருக்குது 2s, அதுக்கப்புறம் 2p, 2sல ஒன்றும் 2pல ஒரு 3யும் கரெக்டாக இல்லையாப்பா. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான், அது ரெண்டுமே என்னது 1s. செகண்ட் ஆர்பிட்டில் 2s வரும் 2p வரும் கரெக்டாக, 2s வரும் 2p வரும். 4 ஆர்பிட்டால்ஸா, 4 ஆர்பிட்டால்ஸ் சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியுதா, 4 ஆர்பிட்டால்ஸ் சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியுதா, 4 ஆர்பிட்டால்ஸ் சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியுதா, எஸ். 4 ஆர்பிட்டால்ஸ் 2s and 2p in the valence shell and have a maximum covalency of 4. அதிகபட்சம் 4 தான் அவங்களால என்ன பண்ண முடியும், பாண்டே ஃபார்ம் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஃபார்ம் பண்ண முடியாது. whereas the other members of subsequent periods, அதுக்கு அடுத்து இருக்கவங்க நீ யோசிச்சு பாரு, சோடியம் எடுத்துக்கோ, சோடியம் என்னது ஃபஸ்ட்டு ஷெல் செகண்ட் ஷெல், இங்கே 8 இங்கே 1 இருக்கும். நல்லா கவனி, இதில் 1s 2s 2p. இந்த தேர்டு ரவுண்டு இருக்கா, தேர்ட் ரவுண்டில் 3s 3p 3d. ஆக்சுவலாக மூணாவது ரவுண்டு வந்துட்டாலே இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. எலக்ட்ரான் இல்லாதனால காலியாக இருக்குது, எலக்ட்ரான் இல்லை அதனால் காலியாக இருக்குது, எலக்ட்ரான் இல்லை அதனால் காலியாக இருக்குது. ஆனால் என்ன ஆகிடுச்சு, இவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அவன் வேணும்னா கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் யார்கிட்டயா இருந்து 2 எலக்ட்ரானை வாங்கி கூட அவங்க என்ன பண்ணலாம், அவங்க யார்கிட்டயா இருந்து 2 எலக்ட்ரானை வாங்கி கூட they can do the bonding. whereas இந்த 2 பேரும் இப்படி பண்ண முடியாது. பாவம் இல்லை, அவங்ககிட்ட இடமே இல்லை. யாராவது எலக்ட்ரான் கொடுக்குறேன்னு சொன்னாலும் முடியாதுப்பா, என்னால் வச்சுக்க முடியாது, எங்கிட்ட இடமே இல்லை. கரெக்டாக. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ண போகிறாங்க. ஸோ they are telling that முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் காரணம். ஸோ அதனால தான் முரண்பட்டிருக்கு. அவங்க மட்டும் வித்தியாசமாக இருக்காங்க. எப்படி வித்தியாசமாக இருக்காங்க, பெரிலியம் ஃபார்ம்ஸ் மோர் கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் அன்லைக் அல்கலைன் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல். காரணம் only 4 orbitals in the valence shell and have a maximum covalency 4, whereas other members of the subsequent periods have more orbitals in their valence shell and show higher valencies. அவ்வளோதான். ரைட்டா, ரைட் சரியா, சூப்பர் குட். இன்னும் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, இப்போ தான் 92 வந்திருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், வாங்க சீக்கிரம் போகலாம் நம்ம. ரைட், எக்ஸ்பிளைன் த பீரியாடிக் ட்ரெண்ட் ஆஃப் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். ரைட்டா, அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இது ஆல்ரெடி நான் ஒரு நாள் ஒரு டேபிள் கொடுத்தேன். இப்போ எகெயின் அந்த டேபிளை கொடுக்குறேன்.
ஸோ இந்த டேபிளை வச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் இப்போயாவது எழுதிக்கோ ரைட்டா ரைட் ஃபர்ஸ்ட் சைஸ் ரைட்டா along the period size, ionization energy, electronegativity, right? Okay. Tell me along the period, right? என்னது பசிக்குதா? நான் எடுக்க ரெடியாக இருக்கேன், நீ கவனிக்கணும், நீ கவனிச்சாதானே ரைட்? சரி ஓகே, வா கவனி சொல்லு பார்க்கலாம். along the period size, along the period, ரைட்டா? கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் போவேன், நான் எனர்ஜியோடு தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரெடியாக தான் இருக்கேன். along the period size decreases, ரைட்டா? along the period size decreases. பிரேக் எப்பன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்மளை கவனிக்க முடியாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, முடிச்சதுக்கப்புறம் பிரேக்கை பற்றி யோசிப்போம் ரைட்டா? ஸோ along the period size decreases, down the group size increases. சரி, சைஸ் குட்டி ஆகிட்டே இருக்குது, பேனா என் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது, என் பக்கத்தில் பேனா வந்துருச்சு, நான் இங்கேருந்து நீ பெண்ணை ஈஸியாக எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ சைஸ் டிக்ரீசஸ், அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும். ஸோ இதெல்லாமே அப்படியே ஆப்போசிட் ரைட்டா? ஸோ இந்த டேபிள் ரொம்ப முக்கியம், இந்த டேபிளை கவனமாக வச்சுக்கோ. வீக் குவிஸ்லாம் இன்றைக்கி இல்லைடா, வீக் குவிஸ்லாம் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி தான் வரும், இப்போ வராது, எக்ஸாம் முன்னாடி, சரியா? ரைட். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். இப்போது இதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அலாங் த பீரியட் என்ன? த அயனைசேஷன் எனர்ஜி யூஸ்வலி இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட். அலாங் த பீரியட்னா இது லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப இன்க்ரீஸ் ஆகுது ரைட்டா? ரைட். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? பிகாஸ் சைஸ் டிக்ரீசஸ். அதுதான் கொடுத்துருப்பாங்க. as discussed earlier, when we move from left to right along the period, valence electrons are added to the same shell at the same time protons are added to the nucleus. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த லைன் ஒன்றால் எழுத முடிஞ்சால் இது எழுது, இந்த டேர்ம் இது எழுத முடியலைன்னா, ஸோ இது வரைக்கும் நான் எழுத சொன்னால் அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட், இது எழுதிட்டு as the size decreases, ரைட்டா? and it increases. இப்படி எழுத வேண்டாம், இரு இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன எழுதுற அப்படின்னா, when we move from left to right, size decreases. இது decreases எழுது ரைட்டா? ரைட். இங்கே அதே மாதிரி என்ன அப்படின்னா, அதே இது போட்டு சைஸ் இன்க்ரீசஸ்னு போட்டு வேறு ஒன்றும் போட தேவையில்லை ரைட்டா? இது எழுதினாலே போதும் ரைட்டா? ரைட்டா, இது எழுதினாலே போதும். ஸோ கீப் தட் இன் யுவர் மைண்ட் ரைட்டா? அது எழுதினாலே போதுமானது. கிளியரா? ஸோ இதெல்லாம் பண்ணாலே போதும் ரைட்? ஓகே ரைட்டா? கிளியர்? ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு ரைட் இட் அவுட். இந்த ஒரு லைன் எழுதினாலே போதும். இல்லை சார் நான் இங்கே இருக்கிறத எழுதுறேன்னா எழுதிக்கலாம் ரைட்டா? பிரணவ் என்ன டவுட்டுன்னு சொல்கிறதுக்கு மேலே என்ன டவுட்டுன்னே போடுங்கடா. ரைட். நான் வந்து ரிஹானுக்கு சொல்கிறேன், அதாவது நம்ம வந்து இடதுபுறத்துலேருந்து வலதுபுறத்துக்கு போத்தப்போ ரைட்டா? இடது பக்கத்துலேருந்து ரைட்டா? லெஃப்ட் டு ரைட், இடதுபுறத்துலேருந்து வலது பக்கம் போகிறப்ப அணுவின் அளவு குட்டியாகுது, அணுவின் அளவு சிறியதாகிக்கொண்டே போகுது, சின்னதாகிட்டே இருக்குது. அது சின்னதாகிறதுனால என்ன அப்படின்னா அயனியாக்க ஆற்றல் அதிகரிக்கும், அளவு சிறிதாக இருக்கும் பொழுது ரைட்டா? when we move from left to right, இடதுபுறத்துலேருந்து வலது நோக்கி நம்ம ஆவர்த்தன அட்டவணையில் செல்கிறப்ப அதில் போகிறப்ப சைஸ் அளவு, அணுவின் அளவு குறைகிறது. அணுவின் அளவு குறைவதால் அயனியாக்க ஆற்றல் அதிகரிக்கிறது. அவ்வளோதான் ரைட்டா? ஓகே,
தமிழ்லையும் சொல்லியாச்சு, இங்கிலீஷ்லையும் சொல்லியாச்சு. முடிக்க போகிறோம். கெட் ரெடி. டயகனல் ரிலேஷன்ஷிப் டே. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ரைட்டா. டயகனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், கவனிச்சுக்கோ சரியா. டயகனல் ரிலேஷன்ஷிப். On moving diagonally across the periodic table, the second and third period elements show certain similarities. இது என்னடா முதல்காரனுக்கு வந்து சோதனை மாதிரி என்னடா இது இப்படி நடந்து போச்சு. ஆக்சுவலாக இவனை மாதிரி இருக்கலாம், அல்லது இவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம் ரைட்டா. லித்தியமும் சோடியமும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆமாம் சார், அவங்கெல்லாம் ஒரே கேங்கில் இருக்காங்க, ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே ஒரே தொகுதியில் இருக்காங்க, ஒரே குரூப்பில் இருக்காங்க, சரி ஒரே கேரக்டர் இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இங்கே செகண்ட் பீரியட் இப்படி போயிட்டே இருக்கு, இந்த தேர்ட் பீரியட் இப்படி போயிட்டே இருக்கு. இதில் தேர் இஸ் அ சிமிலாரிட்டி, ஒற்றுமை இருக்கான். யார் யார் ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்கள். இந்த லித்தியமுக்கும் மெக்னீஷியமுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கான், போரானுக்கும் சிலிக்கானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கான், கார்பனுக்கும் பாஸ்பரஸ்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கான், நைட்ரஜனுக்கும் சல்ஃபருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கான், ஆக்சிஜனுக்கும் குளோரினுக்கும் ஒற்றுமை இருக்கான். என்னடா இது என்னடா இது என்ன ஒரு அருமையாக இருக்குது, புதுசாக இருக்கா என்ன பாரு கொடுத்துருக்கான். ஆன் மூவிங் டயகனலி அக்ராஸ் த பீரியாடிக் டேபிள். டயகனல்லாம் என்னது, இப்படி டயகனலாக போகிறேன் எனக்கு கிராஸாக. யாருக்கு நடுவில், செகண்ட் பீரியடுக்கும் தேர்ட் பீரியடுக்கு மட்டும், எல்லாத்துலேயும் கிடையாது, செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட் மட்டும், செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும். சிமிலாரிட்டிஸ், ஈவன் தோ த சிமிலாரிட்டி இஸ் நாட் சேம். சிமிலாரிட்டி ஒன்றும் ரொம்ப நம்ம பேசுகிற அளவுக்கு இல்லையா. we can see in group it is quite pronounced at following pair of elements. அதாவது பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் இருக்கான். சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, இருக்குது. இது ஒரு கொஷினாக கொடுத்துருக்கேன் வேண்டாம், இருக்குன்னு வேற சொல்லணுமா. என்ன எதுலாம் காரணம் இல்லையா, அவ்வளோதான். இருக்காங்க போட்டுக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன, லித்தியம் மெக்னீஷியம் பெரிலியம் போரான் சிலிக்கான் இவங்களாம் ஒரே மாதிரி இருக்காங்க. The similarity in properties existing between the diagonally placed element is called diagonal relationship. ரைட்டா, இதுதான் டெஃபினிஷன் ஆக்சுவலாக ரைட்டா. அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கா, அவங்க பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களாம், அதனால தான் ரைட்டா. ரைட், அதாவது அவுட்ரு அவங்களோட பிஹேவியர் ரியாக்டிங் வித் அதர் எலமெண்ட்ஸ், அதர் எலமெண்ட்ஸோட ரியாக்ட் பண்ணுறது பார்த்தேன்னா ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தேன் அப்படின்னா, இங்கே பாரு, போரான் இஸ் அ மெட்டலாய்டு. அதாவது இதெல்லாமே என்ன அப்படின்னா மெட்டல்ஸ். பி பிளாக்ல இவங்கெல்லாம் மெட்டல்ஸ். இந்த வயலட் கலர், இந்த பக்கம் டார்க் கலர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாமே நான் மெட்டல்ஸ். இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் மெட்டலாய்டு. இங்கே பாரு, போரானும் மெட்டலாய்டு, சிலிக்கானும் மெட்டலாய்டு. லைக் தி கேரக்டர், ஃபிசிக்கல் பிஹேவியர், அவங்க பண்ணக்கூடிய பிஹேவியரில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்காங்க. அதனால் போரான் சிலிக்கான். அதுக்கப்புறம் கார்பனும் பாஸ்பரஸும் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர மாதிரி. P4 கார்பன் 4 பேரோட சேர்றாங்க, பாஸ்பரஸும் 4 பேரோட பாண்டாகும். அந்த மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் ஒன்றா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால தான் they are telling that it is a diagonal relationship அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, first ionization enthalpy of sodium is lower than that of magnesium. நல்லா கவனி கொஷினா, நல்லா கவனிங்க. first ionization enthalpy of sodium. first ionization enthalpy என்னதுப்பா, NA-வை நான் என்ன பண்ண போகிறேன், NA ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறேன். NA-வை NA ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு IE தேவைப்படுது, IE1 ரைட்டா. இஸ் லோவர், IE1 of NA இஸ் லோவர் தேன் தட் ஆஃப் மெக்னீஷியம். நல்லா சரியான கொஷின்ங்க, பாதி முடிக்க விட்டு தான் தெரியுது. என்ன சொல்கிறாங்க, IE1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, IE1 NA-ஓட IE1, இன்னொன்று யார், மெக்னீஷியம் தானே, மெக்னீஷியம். நல்லா கவனி, சோடியம் கிட்ட இருந்தும் மெக்னீஷியம் கிட்ட இருந்தும் எலக்ட்ரானை எடுக்கிறப்ப, சோடியம் கிட்ட இருந்து எடுக்கிறத விட மெக்னீஷியம் கிட்ட இருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கான் ரைட்டா, ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அதே இது IE2 சரியான போடுங்க. எப்படிலாம் கேள்வி ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு எடுத்திருக்காங்கங்க. எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க. என்ன மாதிரியான என்ன மனுஷையா. ரெண்டாவது எலக்ட்ரான், மொதல் எலக்ட்ரான் எடுக்கிறது மெக்னீஷியம் தான் கஷ்டம். மெக்னீஷியம்லேருந்து நீங்கள் மொதல் எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம். அதே இது ரெண்டாவது எலக்ட்ரானாக மாறுறப்ப சோடியம்லேருந்து எடுக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. என்னடா இது,
பார்த்துருவோமா? ரைட், பாருங்கள். சோடியமோட கான்ஃபிகரேஷன் என்ன? சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 11. அப்போ சோடியம் தம்பி எப்படி இருப்பாங்க? சோடியம் தம்பி எப்படி இருப்பாங்க? இப்படி இருப்பாங்க. 1s-ல 2, 1s2, 2s2, யாராவது ஆன்சர் சொல்கிறேன்னு நான் பார்க்குறேன், சொல்கிறே இல்லை. ஏன்னா யாருமே ஆன்சர் சொல்லுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஆமாம், இம்பார்ட்டண்ட்டாக இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஜஸ்ட் லெட் மீ நோ, மேக் இட் ஃபாஸ்ட். இவ்வளோ நேரமாக இந்நேரம் நீங்கள் யாராவது சொல்லியிருப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஒரு வாரத்தில் இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன வெயிட் பண்ண போயிடலாம். இப்போ சொல்லு. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ இவங்க தான் 2 பேர். சோடியம்லேருந்து முதல் எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கும் மெக்னீஷியம்லேருந்து முதல் எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மெக்னீஷியம்லேருந்து நீங்கள் முதல் எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கணுமா? ஏன் நிறைய எனர்ஜி கொடுக்கணும்? பார்த்தாலே தெரியுதுல, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு, இது பார்ஷியலி ஃபில்டு, இது கம்ப்ளீட்லி ஃபில்டு, இது ஹாஃப் ஃபில்டுன்னு கூட வச்சுக்கோ. இது ஹாஃப் ஃபில்டு, இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. கம்ப்ளீட்லி ஃபில்டுலேருந்து எடுக்கிறது தானே கஷ்டம். ரெண்டுமே கஷ்டம். அதில் இவன் ரொம்ப ஸ்டேபிள், இட் இஸ் மோர் ஸ்டேபிள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரொம்ப ஸ்டேபிள், இவன் ஸ்டெபிலிட்டி கம்மி. அப்போ ஸ்டேபிளாக இருக்கவங்கிட்டேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ I1-ஓட மெக்னீஷியமுக்கு கூட இருக்கும். செகண்ட் பார், இப்போ இந்த எலக்ட்ரான் போயிடுச்சு, இங்கேயும் இந்த ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. இப்போ திஸ் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ரெண்டாவது எலக்ட்ரான் எடுக்கிறப்ப சோடியம் பிகம் மோர் ஸ்டேபிள் பை அண்டர்கோயிங் அ கம்ப்ளீட்லி ஃபில்டு. வேற செகண்ட் எலக்ட்ரான் எடுக்கிறப்ப இட் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் பார்ஷியலி ஃபில்டு. இதுதான் ரீசனுங்க, இது தாங்க காரணம். இதை தாங்க இங்கே எழுத சொல்கிறாங்க. ரைட்டா? The first ionization enthalpy of magnesium is higher than the sodium due to higher nuclear charge and slightly smaller atomic radius. காரணம் என்னது? higher nuclear charge. ஏன்னா இது ஒரு அட்டாமிக் நம்பர் 11, அது ஒரு அட்டாமிக் நம்பர் 12. ரைட்டா? இன்னொன்று இவங்க 2 பேரும் சேம் பீரியடில் தான் இருக்காங்க. சேம் பீரியட். கரெக்டாக? சோடியம் மெக்னீஷியம் பக்கத்தில். சோடியமோட மெக்னீஷியம் சைஸ் எப்படி இருக்கும்? குட்டியாக இருக்கும். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டாக? அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஸோ அப்போ நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் ஸ்லைட்லி ஸ்மாலர் அட்டாமிக் ரேடியஸ். ஆஃப்டர் த லாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், Na+ ஃபார்ம்ட் ஆஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நியான். இப்படி எழுதினாலும் சரி, இல்லை ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் நீ எழுதினாலும் சரி. ஸோ அப்போ த ஹையர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கம்ப்ளீட்லி ஃபில்டு நோபல் கேஸ் configuration leads to very high second ionization enthalpy. See, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீ எதையுமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை. கான்செப்ட், அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதினாலே நீ தாறுமாறு தக்காளி சோறு கிண்டிடலாம். ரைட்டா? ஓகே, சூப்பராக பண்ணிடலாம். ரைட்டா? ரூம் போட்டு யோசிப்பாங்க போல். என்ன? எஸ். ஓகே, சூப்பர். வெரி ஈஸி கொஷின், வெரி ஈஸி கான்செப்ட் நீ புரிஞ்சு படித்தா, இப்போ தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படித்தா தான் ஆன்சர் எழுத முடியும். இல்லைனா ஒரு கொஷின் கூட நகட்ட முடியாது. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங், கிவ் அப்ராப்ரியேட் ரீசன். இந்த பாரு, திருப்பி அதே தான் ஒன்லி த கான்செப்ட். கான்செப்டை பல கொஷின் கேட்குறாங்க. இப்போ அடுத்த கொஷின் அது இந்த 4மே அதே தான். பாரு, அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் N is greater than O. நீனே ஆன்சர் பண்ணு. ஒரே லைன் தான், ஒரே வரி தான். என்ன ஆன்சர்? நைட்ரஜனுக்கு வந்து ஹையராக இருக்கான் அயனைசேஷன் எனர்ஜி ஆக்சிஜனோட. காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? நைட்ரஜன் என்ன, ஆக்சிஜன் என்ன? சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்கள். எஸ், சொல்லுங்கப்பா. வந்துட்டாண்டா ஒன்றும் ஸ்பேம் பண்ணுறதுக்கு. ராஜ், யார் பார்ஷியலி ஃபில்டு? நைட்ரஜன் ஹாஃப் ஃபில்டு. நைட்ரஜன் ஹாஃப், ஆக்சிஜன் பார்ஷியல்.
ரைட்டா அவ்வளோதான். ஸோ நைட்ரஜன் பாரு அவங்க எப்படி எழுதியிருக்காங்க பாரு இந்த இடத்துல. அதாவது இந்த ஒரு கொஷினை கேட்டாங்கன்னா இதுக்கு டீட்டாயிலாக எழுதணுமா, ஒரு வார்த்தை தான் ஆன்சர். நைட்ரஜன் இஸ் half filled, hence it is more stable than oxygen, so the first ionization energy is more. அவ்வளோதான். அதை எப்படி எழுதியிருக்காங்க 1s2 2s2 2pxல 1 2pyல 1 2pzல 1. ஆமாம் நம்ம டப்பா போடுவோம், அவங்க எழுதியிருக்காங்க. நீ டப்பா போட்டு எழுதினாலும் தப்பு இல்லை, எழுதினாலும் தவறு கிடையாது. ரைட்டா இப்படி போட்டிருக்காங்க. ஓகே நம்ம இப்படி போடுவோம். இப்படி போட்டால் நீ கீழே ரெப்ரசன்ட் பண்ணணும் எது என்னென்ன டப்பா பேர், அதை மென்ஷன் பண்ண மறந்துடாத. மண்டை மேலே இருக்க கொண்டையா மறந்துடாத, அப்புறம் மாட்டிக்குவோம் நம்ம. இட் ஹாஸ் எக்ஸாக்ட்லி half filled electronic configuration, so more stable. Due to the stability, ionization energy is high, whereas here incomplete electronic configuration, so less ionization energy. That's it. That's it. That's it. Next question. First ionization potential of carbon atom is greater than boron atom. Oh, எங்க இருந்து boron carbon. First ionization enthalpy of carbon atom is greater than boron, whereas reverse is true for second ionization potential. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த சோடியம் மெக்னீஷியம், அதே தான் சோடியம் மெக்னீஷியம் கதை தான். ரைட்டா ரைட்டா கனிஷ்கா எந்த ஐடி சாதன ஐடியில் வருவீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ தான் வரல என்ன. ஓகே ரைட். சரி கவனிங்க. கார்பன் 1s2 2s2 2px 1 2py. இன் கார்பன் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் மோர் தேன் போரான். இதுக்கு ஆன்சர் பாரு, நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ்னா என்னது, நியூக்ளியஸ். கார்பனோட அட்டாமிக் நம்பரு 6, போரானோட அட்டாமிக் நம்பர் 5. 5 புரோட்டான் 5 எலக்ட்ரான், 6 புரோட்டான் 6 எலக்ட்ரான். சரியா, கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. அதனால தான் ரைட்டா ரைட். ஸோ 5 புரோட்டான் 6 புரோட்டான். ஸோ போரான், the electron removal from p orbital is very difficult, so carbon has highest first ionization energy. போரானில் பாரு, போரானில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இந்த ஒரு எலக்ட்ரான் நான் கட் பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடுது, லைக் சோடியம். அப்போ ஸ்டேபிளுக்கு போயிடுச்சா, ஸ்டேபிளுக்கு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதுதான் ரீசன். இன்னும் 2 கொஷின் தான் இருக்குது, வெயிட் பண்ணு சரியா. electron affinity value of beryllium, magnesium and noble gas are 0. electron beryllium को magnesium को noble gas को 0. affinity ना என்னதுப்பா, what it affinity means love. ரைட்டா, love என்ன love, electron love. electron மேலே இருக்க காதல், electron மேலே இருக்கக்கூடிய affection, அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, லவ்னு சொல்ல போகிறோம். ரைட்டா, electron மேலே இருக்கக்கூடிய affection, electron மேலே இருக்கக்கூடிய love, நம்ம அதை தான் சொல்ல போகிறோம். ரைட்டா ஓகே, எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய அஃபெக்ஷனை தான் நம்ம லவ்னு சொல்ல போகிறோம். கரெக்டா, எஸ். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், பெரிலியம் எலக்ட்ரான் கேட்குமா கேட்காதா, ரைட்டா. பெரிலியம் எலக்ட்ரானை கேட்குமா கேட்காதா, பெரிலியம் எலக்ட்ரான் தேவையே தேவையில்லையா. பிரேக் விட்றேன்டா, வெயிட் பண்ணுறா, முடிய போகுதுடா. பெரிலியம்க்கு எலக்ட்ரான் தேவையா தேவையில்லையா. பெரிலியம் டோன்ட் வாண்ட் எலக்ட்ரான். பெரிலியமோட அவுட்டர் கான்ஃபிகரேஷன் சூப்பர் டூப்பராக கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. அதனால் பெரிலியம் என்ன பண்ணாது, எந்த விதமான எலக்ட்ரானையும் தேடி எடுத்துக்கொள்ளாது. வேரஸ் மெக்னீஷியம், ஏன்னா பெரிலியம் கீழே தானே மெக்னீஷியம் இருக்குது, பெரிலியம் கீழே தானேப்பா மெக்னீஷியம், பெரிலியம் கீழே தான் மெக்னீஷியம் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நோபல் கேஸ். இவங்க யாருக்கும் எலக்ட்ரான் தேவையில்லை, அதனால் அவங்க யாரும் எலக்ட்ரானை லவ் பண்ண மாட்டாங்க. எலக்ட்ரான் மேலே லவ்வே அவங்களுக்கு இருக்காது. தெர் இஸ் நோ லவ் டுவர்ட்ஸ் த எலக்ட்ரான். அவங்களுக்கு எலக்ட்ரான் மேலே லவ்வே இருக்காது. ஸோ தே ஹேவ் 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி, அவ்வளோதான். வேறஸ் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ்லாம் தே வாண்ட் சம் எலக்ட்ரான்ஸ். அவங்கக்கிட்ட கேப் இருக்குது, அவங்க எலக்ட்ரான்ஸ் வந்தால் தான் ஃபுல்ஃபில் ஆவாங்க. ஸோ தே ஹேவ் அ half filled configuration. டியூ டு த சிமெட்ரி அண்ட் மோர் ஸ்டெபிலிட்டி இட் ஹாஸ் வெரி லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி. அவங்களும் எலக்ட்ரானை வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன அர்த்தம், 0 கிடையாது, இவங்க சுத்தமாக வாங்கவே மாட்டாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன் போய் 11th போர்ஷனை படிப்பானா, வேறு 12th ஸ்டாண்டர்ட் பையன் 11th போர்ஷன் படிக்கலாம், 10th படிக்கிற பையன் 11th போர்ஷனை படிக்கலாம். வேறு 6th ஸ்டாண்டர்ட் பையன் 11th போர்ஷனை படிக்க முடியாது. இவங்களுக்கு தேவையே கிடையாது, இவங்க வரவே மாட்டாங்க. வேறு ஹியர் தே ஆல்வேஸ் ஷோ ரெசிஸ்டன்ஸ், எலக்ட்ரானை வாங்க ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் தே ஆல்வேஸ் கெட் இட். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க எலக்ட்ரான் அஃபினிட்டி கொஞ்சம், அவங்களுக்கு எலக்ட்ரான் மேலே லவ் இருக்குது, கொஞ்சம் லவ் இருக்குது, அவ்வளோதான். கொஞ்சமாக அவங்களுக்கு
எலக்ட்ரான்ஸ் மேலே லவ் இருக்குது. ஓகே ரைட், கவனி இந்த நாலு கொஷின், நாலே 4 கொஷின் ரைட்டா. ஓகே 4 கொஷின்ஸ். ஒரு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்குது. யார் நீ ஆன்சர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு 1 மார்க் கிரியேட்டிவ் இருக்குது ரைட்டா. ரைட், கவனி. The formation of F minus from F is exothermic while the O2 minus O is endothermic. சரி நீங்களே சொல்லுப்பா, இதில் யார் ஹாப்பியாக? ஃப்ளூரின் F minus F to F minus F மைனஸாக மாறி ஒரு எலக்ட்ரானை F வந்து என்ன பண்ணுது? F ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு F மைனஸாக மாறுது. இது ஒரு ஹாப்பியான நிகழ்வா இல்லை வருத்தமான நிகழ்வா? Is this a happy or a sad thing? First option A. A is a happy process or sad process? A is a happy process or sad process? First one is a happy process or sad process? First one is a happy process. சந்தோஷமாக வாங்கிக்குது. அப்போ சந்தோஷமான நிறைய எனர்ஜி இருக்குது. அப்போ என்ன பண்ண போகுது? அது சூப்பராக எனர்ஜியை ஃபுல்லாக அதோட ஹாப்பினஸை எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுது. இட் இஸ் ஸ்ப்ரெடிங் தேர் ஹாப்பினஸ். அதுவும் சந்தோஷமாக இருக்குது, சுற்றி இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்குன்னு ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுது. அப்போது திஸ் இஸ் அண்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஏன் இது எக்ஸோதெர்மிக்னு சொல்கிறேன்? எனர்ஜி ரிலீஸ்ட், எனர்ஜி எக்ஸிட் ஆகுது. எனர்ஜி எக்ஸிட், எனர்ஜி வெளியே போகுது ரைட்டா. ஏன்னா எலக்ட்ரானை வாங்கினா எனர்ஜி வெளியே தானே போகணும். எலக்ட்ரானை வாங்கினா எனர்ஜி வெளியே தானேப்பா போகணும். இப்போ பாருங்க, ஓகே இதை நான் 2ஆக பிரிக்க போகிறேன். இந்த பியை 2ஆக பிரிக்க போகிறேன். ஓ எலக்ட்ரானை வாங்கி O மைனஸ். இது ஹாப்பி ப்ராசஸா சேட் ப்ராசஸா? ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை வாங்குறது ஹாப்பியாக சேடா? ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை வாங்குறது ஹாப்பியாக சேடா? சி ஆக்சிஜன் இஸ் அ செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் ரைட்டா. சும்மா கிடையாது. ஆக்சிஜனும் சந்தோஷமாக தான் எலக்ட்ரானை வாங்கிப்பான். ஆக்சிஜனும் கொடூரமானவன் தான். இவன் அண்ணனா இவன் தம்பி அந்த மாதிரி கொஞ்சம் தான். இட் இஸ் ஆல்சோ ஹாப்பி ப்ராசஸ். நோ இட் இஸ் ஆல்சோ ஹாப்பி ப்ராசஸ். இதுவும் ஹாப்பி ப்ராசஸ் தான். டேய் ஆக்சிஜன் ஆல்சோ செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ்ல. ஆக்சிஜன் இஸ் செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். இட் இஸ் ஆல்சோ ஹாப்பி ப்ராசஸ். இதுவும் என்ன அப்படின்னா எக்ஸோதெர்மிக். நல்லா கவனி. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சிஜன் O மைனஸில் இருந்து இப்போ என்ன பண்ண போதா O மைனஸில் இருந்து இன்னொரு எலக்ட்ரானை வாங்கி O2 மைனஸ். O2 மைனஸ் இப்போ சொல்லுங்கள். இப்போது ஏற்கனவே ஒரு எலக்ட்ரானை வாங்கியாச்சு. இன்னொரு எலக்ட்ரான்லாம் தாங்க முடியாது. 2 மைனஸா? வெறும் 8 புரோட்டான் 10 எலக்ட்ரானை பிடிச்சிருக்க முடியுமா? திஸ் இஸ் அ சேட் ப்ராசஸ். இங்கே என்ன பண்ணுது? இப்போது ஹாப்பி கிடையாது. நவ் இட் இஸ் கோயிங் டு பி வெரி சேட். இந்த இடத்துல சேட் ஆகுது. இட் இஸ் நாட் ஏபிள் டு ஹோல்ட் இட். இதை ஹோல்டு பண்ணவே முடியாது. அப்போ யாராவது என்னவாவது பண்ணுங்கடா அப்படின்னு கெஞ்ச போகுது. கவனி. இப்போ fluorine is highly electronegative in nature. Therefore as it gains the electron, its octet becomes stable and release the energy. So exothermic. Oxygen addition of first electron is exothermic. பாத்தியா? முதல் எலக்ட்ரானை ஆட் பண்ணுறது எக்ஸோதெர்மிக் தான். பட் அடிஷன் ஆஃப் செகண்ட் எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் ஹையர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். உள்ளுக்குள்ளேயே பயங்கர சண்டை நடக்க போகுது. அவங்களுக்குள்ளே என்ன பண்ண போகுது? உள்ளுக்குள்ளேயே சண்டை நடக்க போகுது. ஹை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இட் நீட்ஸ் எக்ஸ்ட்ரா எனர்ஜி டு என்டர் த அவுட்டர் ஷெல். அப்போ என்ன பண்ணணும்? வெளியேருந்து யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். இந்த எலக்ட்ரானை வச்சுக்கோன்னு நான் என்ன பண்ணணும்? புஷ் பண்ணணும். கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி நான் என்ன பண்ணணும்? அந்த எலக்ட்ரான்ஸை உள்ளுக்குள்ளே தள்ளணும். ஸோ அப்போ இட் இஸ் அ எண்டோதெர்மிக். இட் இஸ் கோயிங் டு அப்சர்வ் எனர்ஜி. ரெண்டாவது எலக்ட்ரான் இட் இஸ் கோயிங் டு அப்சர்வ். ஃபர்ஸ்ட் இஸ் எக்ஸோதெர்மிக், ரெண்டாவது என்னது? எண்டோதெர்மிக். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான். ஓகே ரைட். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இதை முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னா என்னங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் உனக்கு தெரியும். ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த இன்னர் ஷெல் எலக்ட்ரான் அண்ட் த வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான். அதாவது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதனால் என்ன பண்ணுது? இந்த புரோட்டானால்
இங்கே இருக்க எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி நல்லா இழுக்க முடியலை, அட்ராக்ட் பண்ண முடியலை. ஆன் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆக்ட் as the shield, as the electrons shield between the nucleus and valence electron, because இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணுது. இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஷீல்டு ஒரு தடுப்பணை மாதிரி தடுக்குது. ரைட்டா? ரைட்டா? ஓகே, சரி. திஸ் இஸ் அ கிரியேட்டிவ் கொஷின், 2 தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் டெல் மீ தட் வாட் இஸ் ஆன்சர். ரைட்டா? முடிச்சிடலாம், வெயிட் பண்ண, கிவ் மீ a minute. ரைட்டா? ரைட், சரியா? இன்னும் ஒரே ஒரு கொஷின், இதுக்கடுத்து இன்னும் ஒரு கொஷின் தான், அதோட முடிச்சிடலாம். ரைட், ஒரே ஒரு கொஷின் தான். பார்த்தியா சாப்டர் 4 வந்துச்சு. எங்கே கேன் சி தட் நம்ம இப்போ இங்கே இருக்கோம், 105ல் இருக்கோம். இந்த ஒரு கொஷினை முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஆன்சர் திஸ். ரைட், என்ன கொஷின்? அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலமெண்ட் எக்ஸ், ஒய், இசட்டு, ஏ, அதோட அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டாங்க. அரேஞ்ச் them in the decreasing order of their electronegativity. Electronegativity என்னது? Tendency to attract the shared pair of electron. சரியா? ஸோ இப்போ பாரு, along the period electronegativity என்னது? increases, down the group electronegativity decreases. இது உனக்கு தெரியும்ல? ரைட்டா? ஓகே, இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோ. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கொஷினை அட்டன் பண்ண உனக்கு ஈஸியாக இருக்கும். அட்டாமிக் நம்பர் என்னது? 4. அட்டாமிக் நம்பர் 4ங்கிறது யாருப்பா? 4 எக்ஸ். எக்ஸுங்கிறது யார்? அப்போ அட்டாமிக் நம்பர் 4ங்கிறது யார்? பெரிலியம். அடுத்து அட்டாமிக் நம்பர் 8 ஒய் தான். 8ங்கிறது ஒய் எலமெண்ட். அப்போ 8 வந்து என்னது? ஆக்சிஜன். 7 வந்து என்னது? அட்டாமிக் நம்பர் 7 இசட்டா, அது என்ன எலமெண்ட்டு? அட்டாமிக் நம்பர் 7னா நைட்ரஜன். அடுத்து அட்டாமிக் நம்பர் 12, அது ஏவா? அது யார்? மெக்னீஷியம். நீயே சொல்லி இவங்க எப்படி பீரியாடிக் டேபிள் எப்படி இருப்பாங்க? பீரியாடிக் டேபிள் எப்படி இருப்பாங்க? இவங்க எல்லோரும் பீரியாடிக் டேபிள் எப்படி இருப்பாங்க? ஃபஸ்ட்டு பெரிலியம், அதுக்கப்புறம் போரான், பெரிலியம்க்கு அப்புறம் மெக்னீஷியம். பெரிலியம்க்கு கீழே மெக்னீஷியம் இருக்கும். ரைட்டா? பெரிலியம் கீழே மெக்னீஷியம், அதுக்கப்புறம் இதே லைனில் நைட்ரஜன், ஆக்சிஜன். இப்போ நீ சொல்லு, அலாங் த பீரியட் சைஸு டிக்ரீசஸ். சைஸ் டிக்ரீஸ் ஆனால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்கும்? இன்க்ரீஸாக இருக்குமா? அப்போ யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்? இருக்கிறதுலே ஆக்சிஜன். அப்போ ஃபஸ்ட்டு ஒய். ஆக்சிஜனுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிறதுலையே அதிகம். ஆக்சிஜனுக்கு அடுத்து நைட்ரஜன், நைட்ரஜனுக்கு அடுத்து பெரிலியம், சரி ஆக்சிஜனுக்கு அடுத்து நைட்ரஜன். நைட்ரஜன் யார்? இசட்டு. அதுக்கப்புறம் பெரிலியம் யார்? எக்ஸு. அதுக்கப்புறம் ஏ. சரியா? ஒய், இசட், எக்ஸ், ஏ. புரிஞ்சுதா? ரைட்டா? புரிஞ்சுதா? ரைட். எலக்ட்ரான் கவர் திறன் யாருக்கு அதிகம்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ரியான், எலக்ட்ரான் கவர் திறன் யாருக்கு அதிகம்னு கேட்குறாங்க. தட்ஸ் இட். லாஸ்ட் கொஷின், விச் ஹாஸ் அ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. யாருக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? ஆமாம், அது புக் பேக் கிடையாது, அது புக்கின் கொஷின், அது ஓன் கிரியேட்டிவ் கொஷின். புக்கில் கிடையாது அந்த கொஷின். ரைட்டா? புக்கில் கிடையாது. சாப்டர் 8க்கு எப்படி சாயங்காலம் ஆகிடும், 4 மணிக்கு மேலே ஆகிடும் அப்படின்னு சாப்டர் 8 போக. இன்னும் 4th லெசன் இருக்குது, 6th லெசன், 7th லெசன். இன்றைக்கி எப்படியும் 9 மணி நேரத்தில் கிளாஸ் முடிகிற மாதிரி எனக்கு தெரியல. சரி, ரைட், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம 3 ஹவர்ஸில் 3 சாப்டர் முடிச்சிருக்கணும், நம்ம 4.5 ஹவர்ஸ் ஆக்கிட்டோம். நிக்கல் Ni2 + Fe3+. ஸோ நிக்கல் Ni2 + Fe3+, which is more stable? நிக்கலோட அட்டாமிக் நம்பர் என்ன? வாட்ஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் நிக்கல்? இந்த பிரணவ் யாருடா? டவுட்டுன்னு கேட்குறான், என்ன டவுட்டுன்னே சொல்ல மாட்டேங்கிறான். நிக்கல் அட்டாமிக் நம்பர் என்ன? அயன் அட்டாமிக் நம்பர் என்ன? கடன்னு சொல்லுங்கள்.
யார் ஸ்டேபிள்? ஸோ என்ன இருக்க போகுது? இங்கே 3d5 வரப்போகுது. Feயோட கான்ஃபிகரேஷன் நான் எழுதியிருக்கேன். Fe3 ப்ளஸ்னால் இதில் இருக்க 2 எலக்ட்ரானும் இதில் இருக்க ஒரு எலக்ட்ரானும் போயிடும். ரைட்டா? ரைட். அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா Ni2 ப்ளஸில் 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 3d8. இது பார்ஷியலி ஃபில்டு, இது ஹாஃப் ஃபில்டு. அப்போ யார் ஸ்டேபிள்? Fe3 is going to be the more stable. ரைட்டா? Fe3 plus is more stable. சரியா? ஓகே ரைட்டா? இதுவும் புக் பேக்கில், இதெல்லாம் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ், இதெல்லாம் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ். Ni2 + 3d5 கிடையாது, Ni2 + 3d8 தான். சரியா? ஓகே பிரணவ். தேர்ட்டி மினிட்ஸா? டேய் அப்புறம் நம்ம சாயங்காலம் ரொம்ப லேட் ஆகும்டா. சாயங்காலம் ரொம்ப லேட் ஆகும். பரவாயில்லையா அவனே? சாயங்காலம் லேட் ஆனால் பரவாயில்லையா? அதுக்கு பதில் சொல்லு. உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். தட்ஸ் இட். அவ்வளோதான்.
Hello, welcome back பசங்களா, welcome back. And உங்ககிட்ட உனக்கு சொல்லணும், ஸோ யாராவது இப்போ ஜாயின் பண்ணியிருந்தேன்னா, ஸோ எம்பிசாட் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா இப்போயே ரெஜிஸ்டர் பண்ணிவிடு. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நிறைய பேர் எம்பிசாட்டில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஹவ் பிளான்ட் நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதுக்கு முன்னாடி எம்பிசாட் நடந்தது, அது ரிலேட்டடான கைடன்ஸு இதெல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ எம்பிசாட்டை நீ கஷ்டமாக நினைக்காத, தட் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸியஸ்ட் ஒன். உனக்கு எம்பிசாட் ரொம்ப ஈஸியாக இருக்க போது. பிகாஸ் அதில் ஒரு பெரிய பெனிஃபிட், நிறைய சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் என்னது ரைட்டா? சின்ன சின்ன பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் கிஃப்டாக கிடைக்கும் போது பெரிய பெனிஃபிட்டை நம்ம சிங்கப்பூர் யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பெனிஃபிட் 100% ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறது. அதனால் விட்டுறாதடா மாறா, விட்டுறாத. ரைட்டா? ரைட், சூப்பர், ஓகே. ஸோ இதுவரை யாரும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிடு, மறந்துடாத. ஓகே, சரியா? ரைட், ஓகே, போகலாமா? ஓகே, ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்கிறப்ப தான் இந்த 4th சாப்டர். ரைட்டா? 4th சாப்டர் நம்ம பார்க்கலாமா? எஸ், ரெடியா? we will go without any further delay. Right, chapter 4. Oh, okay, let us have some game. chapter 4ல கொஞ்சம் கேம் இருக்கு. find it out. MVSAT is on October 4, 5, 11, 12 4, 5, 11, 12. yes, ஜூம் பண்ணவா? சரி, அப்போ இது வேண்டாம், இது ரொம்ப கஷ்டம். ட்ரை திஸ். கேன் யூ ஸ்பாட் த கிளாஸ்? அந்த கிளாஸை உன்னால் ஸ்பாட் பண்ண முடியுதா? ஒரே ஒன்று தான், அது வேண்டாம், இதை பண்ணு. சரி, எவ்வளோ நேரம் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோ டைம் அட்டன் பண்ண முடியுதோ அப்போ அது வரைக்கும். எஸ், மேக் இட் ஃபாஸ்ட். இங்கே தெரியுறத சொல்லக்கூடாது. இந்த படத்தில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஓ மை காட், ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போலையே. எஸ், ஐ ஃபவுண்டுன்றது ஆன்சர் கிடையாது, எது ஆன்சர்னு சொல்லணும். ரைட்டா? MVSAT ஆன்லைன் கிடையாது, ஒன்லி ஆஃப்லைன் தான். ஸோ த ஆன்சர் இஸ் மவுத். இந்த பையனோட வாயில் இருக்கு பார்த்தியா? ஸோ இதுதான் அங்கே இருக்க கிளாஸ். இதுவும் ரைட்டா? அந்த கிளாஸ் தான் வாயில் வச்சுருக்க மாதிரி இருக்குது. ரைட்டா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். யூ கேன் ட்ரை திஸ். இதில் ஈஸியாக பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலது தான் இருக்குது, கடன்னு பண்ணலாம் இதில். ஓகே, போயிட்டு வாங்க. எங்கே என்ஜாய் பண்ணுமோ என்ஜாய் பண்ணுங்கள். எஸ், சீக்கிரம் ஆன்சர் திஸ். டக்குன்னு ஆன்சர் பண்ண, அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். டேய், மவுத் கொஷின் முடிஞ்சிருச்சுடா, அடுத்த கொஷின் வாங்கடா. காரில் கீ. ஓகே, காரில் கீ இருக்குது. ரைட், அடுத்து டுடே கெமிஸ்ட்ரி ஃபினிஷ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணாமல் எங்கேயும் போகலை, ஃபினிஷ் பண்ணால் தான் முடிக்கிறோம். ஃபுட்பாலின் கார்லையா ஃபுட்பால் இருக்குது? காரில் எங்கடா ஃபுட்பால் இருக்குது? காரில் இருக்குது, இந்த இருக்குது ஒரு பால். ஓகே, ரைட்டு. அடுத்து பாய் அண்ட் கேர்ளுக்கு நடுவில் மைக்ரோஃபோனா? இது மைக்ரோஃபோனு. ரோடில் சிகரெட்டு. ஓகே, ரைட், ஹியர் இஸ் த சிகரெட். ஓகே, இது முடிஞ்சிச்சு. கீ முடிஞ்சிருச்சு. மைக்ரோஃபோன் எங்கே இருக்குது? இந்த இருக்குது மைக்ரோஃபோன். ஓகே, ஹியர் இஸ் த மைக்ரோஃபோன். சரியா? ஓகே, ரைட், சூப்பர். நெக்ஸ்ட்டு போகலாமா?
right? We will start with the hydrogen lesson, right? Right, hydrogen lesson start பண்ணலாம். ஒரே question repeat ஆயிட்டே இருக்கும் hydrogen lessonல இந்த question, சரியா? right, போலாமா? right, கண்டுபிடிக்கலாம் வாங்க. right, சரியா ஸ்டார்ட் பண்ணலாம். hydrogen lesson we are going to start it. hydrogen resembles more alkali metals than halogen. hydrogen என்ன பண்ணிருக்கோம் அப்படினா நம்மளோட periodic tableல பார்த்தேனா நம்ம எங்க வைக்கல, அதாவது ஒரு எலக்ட்ரான் வாங்கிட்டா ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரி மாறிடும், கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கவங்க எல்லாரும் தானே ஒரு எலக்ட்ரானை வாங்கின உடனே நோபல் கேஸ் மாதிரி மாறுறாங்க. அப்போ அவங்கள மாதிரி தானே வச்சுருந்துருக்கணும் இந்த ஹைட்ரஜனும். அப்போ ஹைட்ரஜனை இங்கே தானே ப்ளேஸ் பண்ணியிருக்கணும், அங்கே ப்ளேஸ் பண்ணாமல் ஏன் ஃபர்ஸ்ட் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? அப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணுதான், அதிகப்படியாக அல்கலி மெட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் மெட்டல்ஸ் மாதிரி தான் என்ன பண்ணுதான் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் மச் லெஸ் தேன் தட் ஆஃப் ஹாலஜன். ஹாலஜனுக்கு எலக்ட்ரான் மேலே இருக்க காதலை விட ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் மேலே இருக்க லவ் கம்மியாக இருக்கும். அதுதான் இங்கே பிரச்சனையா. ஏன்னா ஹாலஜன்ஸ் எல்லாம் எலக்ட்ரான் மேலே அதிகப்படியான லவ் வச்சுருக்கு. வாட் இஸ் தட் லவ்? எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹாலஜன் இஸ் மோர் when compared to hydrogen. ஸோ அப்போ ஹைட்ரஜன் எப்படி கொண்டு போய் ஹாலஜன் மாதிரி வைக்க முடியும்? அதோட வைக்க முடியாது, சரியா? hence the tendency to form hydride ion. ஹாலஜன்ஸ் எல்லாம் என்னப்பா பண்ணும், F மைனஸ் Cl மைனஸ் Br மைனஸ் இப்படி ஃபார்ம் பண்ணுமா? ஸோ அந்த மாதிரி H மைனஸுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஹைட்ரஜனால் அதை பண்ண முடியாது, இஸ் லோ கம்பேர்ட் டு த ஹாலஜன். அதே நேரத்தில் ஹைட்ரஜன் நிறைய இடத்துல H மைனஸ்க்கு பதிலாக it acts as H plus. Halogen exists in +1 oxidation state. அதிகப்படியாக +1 oxidation stateல தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஹைட்ரஜனை எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம், ஹாலஜனில் ப்ளேஸ் பண்ணாமல் அல்கலி மெட்டலில் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? குட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. செகண்ட், டிஸ்கஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ். என்ன பண்ண போகிறோம், நம்ம 3 டைப் ஆஃப் கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஒன்று எலக்ட்ரான் ப்ரிசைஸ். எலக்ட்ரான் ப்ரிசைஸ்னால் எக்ஸ்ட்ராவாகவும் எலக்ட்ரான் இல்லை, கம்மியாகவும் எலக்ட்ரான் இல்லை, கரெக்டாக இருக்குது. CH4 பொறுத்த வரைக்கும் 4 கார்பன், ஒரு கார்பனோட 4 ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்க போகுது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஈக்குவலாக 2 பேரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. வேறஸ் B2H6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா B2H6ல் நீ வந்து நான் கடைசியாக கிளாஸ்லேயே சொன்னேன்னு நினைக்கிறேன், B2H6 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போரானால் 3 பாண்டு தான் ஃபார்ம் பண்ண முடியும். போரானால் 3 பாண்டு தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எப்படி இந்த B2H6 மாற்ற முடியும், ரைட்டாக எப்படி தானே இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஃபேக் பாண்டு, ஒரு ஃபேக்காக, ஒரு டூப்ளிகேட்டாக, இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூப்ளிகேட்டாக இருக்குது, ரைட்டா? ஒரு டூப்ளிகேட் பாண்டு, ரைட்டா? ஒரு டூப்ளிகேட் பாண்ட், ரைட்டா? ஒரு டூப்ளிகேட் பாண்ட் மாதிரி என்ன அப்படின்னா இங்கே ஒரு டூப்ளிகேட் பாண்ட், இங்கே ஒரு டூப்ளிகேட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா பனானா பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ வில் பி ஸ்டடியிங் வெரி டீடைல் அபவுட் திஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட், ரைட்டா? 12th ஸ்டாண்டர்டில் இதை பற்றி நீ படிப்ப. இட் இஸ் கால்ட் பனானா பாண்ட். பனானா மாதிரி வளைஞ்சிருக்கும். ஸோ அப்படி தான் B2H6. இங்கே பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு. ஆக்சுவலாக ஹைட்ரஜன் என்ன பண்ணலை, இங்கே கரெக்டாக இல்லை. இங்கே வந்து இந்த பாண்டு பார்த்தேன் அப்படின்னா இட் இஸ் நாட் அ ரியல் பாண்டு, இட் இஸ் அ ஃபேக் பாண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கனால இட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரேட் இருக்கு. நான் சாப்பிட்டேன் டாடி, நான் சாப்பிட்டுட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் மை டியர் கிட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாப்பிட்டுட்டேன், சரியா? ரைட், நோ வில் கோ வித் இட், ரைட்? கவனிங்க, வாங்க. அமோனியா எடுத்துக்கிட்டோன்னா, நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்ரஜன் அமோனியா NH3 இருக்குல்ல, 3 ஹைட்ரஜனோட பாண்டு ஃபார்ம் பண்ணிடுது. அது போக நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்டில் ஒரு 2 எலக்ட்ரான் லோன் பேராக அடிஷ்னலாக இருக்குது, ரைட்டா? லோன் பேரில் 2 எலக்ட்ரான் என்ன பண்ணுது, அடிஷ்னலாக இருக்குது, ரைட்டா? அடிஷ்னலாக இருக்குது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி NH3. அப்போ திஸ் இஸ் எலக்ட்ரான் ப்ரிசைஸ்னால் கரெக்டாக தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இங்கே கம்மியாக இருக்குது, அங்கே அடிஷ்னலாக இருக்குது, ரைட்டா? ரைட், தட் இஸ் வாட், ரைட்டா? அவ்வளோதான். இது எல்லாமே கரெக்டாக சூப்பராக கிளியர். எலக்ட்ரான் ப்ரிசைஸ், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரேட். இதுதான் ஹைட்ரஜன் மேக் பண்ணக்கூடிய பாண்ட். ஹைட்ரஜன் இருக்க இடத்துல அது என்ன மாதிரி டைப்பாக இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் கரெக்டாக ப்ரிசைஸ்,
தேவையான அளவுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெஃபிஷியண்ட்டாக இருக்குது, இங்கே கரெக்டாக எக்ஸஸாக இருக்குது. தட்ஸ் இட். ரைட்டா? ரைட். ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Predict which of the following hydride is in gas on a solid, gas or a solid. Right? A gas or a solid. Gas or solid. இவங்க ரெண்டு பேரில் யார் கேஸாக இருப்பாங்க, யார் சாலிடாக இருப்பாங்க அப்படின்னு. ரைட்டா? ரைட். ஓகே, சூப்பர். குட் குட் குட், வெரி குட் குட். ஓகே. டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், அவங்க டைப்ஸ் தானே கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேணாம். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தான் நான் வரைஞ்சேன், இல்லை நான் வரைஞ்சது அப்படியே வரைஞ்சேன்னா நீ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே, சூப்பர் குட். ஐயூபேக்கு இருக்குது. ஆமாம். அட் ரூம் டெம்பரேச்சர் HCl is colorless gas and the solution of HCl in water is called hydrochloric acid. ஆக்சுவலாக HClங்கிறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிறது ஒரு கேஸ் தான். இது வாட்டரோட சேர்ந்து இருக்கப்போ தான் நம்ம அதை என்ன பண்ணுறோமா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்கிறோமா, அண்ட் இட் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட். அதே இது சோடியம் ஹைட்ரைட் NaH is a ionic compound and it is made of sodium cation. sodium Na plus ஆகும் H minus ஆகும் இருக்குது. it has a octahedral crystal structure. it is a alkaline metal hydride. metal hydrides எப்படி இருக்கும், சாலிடாக இருக்க போகுது. இது எப்படி இருக்க போகுது, சாலிடாக இருக்க போகுது. it is going to be in a solid form. ரைட்டா? ரைட். ரைட்டா? it is going to be a solid form. ஓகே. ஸோ அப்போ HCl லிக்விடாக இருக்க போது, இந்த NaH எப்படி இருக்க போது, லிக்விட் ஃபார்ம். NaH வந்து சாலிடாக இருக்குது. HCl will be in liquid, NaH will be in solid state. Write the expected formula for the hydrides of 4th period element. ரைட்டா? 4th period elementக்கு எக்ஸ்பெக்டட் ஹைட்ரைட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம படித்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரைட்டா? ரைட்டா? எப்போ நான் எல்லா கொஸ்டினும் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன இதை மட்டும் படித்தா போதுமா கேட்குறீங்க? எல்லா கொஸ்டினும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். we are studying everything. ரைட்டா? ஓகே, ரைட். கவனிங்க. ஸோ த எக்ஸ்பெக்டட் ஃபார்முலா ஃபார் த ஹைட்ரைட் ஆஃப் 4th period element என்னென்னலாம் இருக்குமா, நம்ம CH4 பார்த்தோம்ல, அதே மாதிரி எலக்ட்ரான் ப்ரிசைஸ், அந்த 3 பேர் தான் ஹைட்ரைட்ஸ். அதே கொஷின் அங்கே படித்ததே அப்படின்னு எழுதலாம். எலக்ட்ரான் ப்ரிசைஸு, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரான் ரிச். சரியா? இந்த 3 பேர். ரைட்டா? ரைட். இந்த 3 பேர் தான் நம்ம இங்கே நோட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ எலக்ட்ரான் ப்ரிசைஸ் எல்லாமே. இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அடிஷ்னல். அது ரெண்டாவது கொஷின் கேட்குறாங்களே, இன் வாட் வே ஃபர்ஸ்ட் 2 numbers ஆஃப் த சீரீஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஃபஸ்ட்டு 2 members யார், பொட்டாசியமும் கால்சியமும். இவங்க எப்படி வித்தியாசமாக இருக்காங்க, இவங்க எப்படி வேறுபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? த ஃபர்ஸ்ட் 2 members ஆஃப் சீரீஸ் பொட்டாசியம் கால்சியம் ஆர் அயானிக் ஹைட்ரைட்ஸ். நம்ம நார்மலாக கோவேலண்ட்டாக நினச்சோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அயானிக் ஹைட்ரைடு. whereas the other members of series CH4, C2H6 இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா they are all covalent hydrides. இதெல்லாம் covalent hydride. இந்த 2 மட்டும் அயானிக். ரைட்டா? 23 என்ன ஒருத்தர் வாட்ச் பண்ணாலும் நான் நடத்துவேன், எவனுமே இல்லைனாலும் நான் நடத்திட்டே இருப்பேன் நான் இந்த போர்ஷன் முடிக்கிற வரைக்கும். ரைட்டா? ஏன்னா we have to complete it. யாராவது திருப்பி ரெக்கார்டர் கூட பார்க்க வருவாங்களே, ஸோ we will do it. ரைட்டா? ரைட். ப்ரிசைஸ்னால் என்னது, ப்ரிசைஸ்னால் கரெக்டாக தேவைக்கு ஏற்ப இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ரைட். 4th lesson படிக்கலையா, நீங்கள் எவனும் கவனிக்கிற மாதிரியே தரலையே. படிக்கிறீங்களா? சரி, ஸ்லோவாக சொல்கிறேன், கவனிங்க. எலக்ட்ரான் ப்ரிசைஸுங்கிறது என்ன அப்படின்னா கரெக்டாக ஆப்டாக தேவையான அளவுக்கு பாண்டிங்க்கு தேவையான அளவு எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் டெஃபிஷியன்னா எலக்ட்ரான் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட்ஸ்னால் எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த 3 தான் முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டா? இந்த 3 தான் முக்கியமான விஷயம். சரியா? இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாக அவங்க கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு 2 members மட்டும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யார், பொட்டாசியமும் கால்சியமும் தான் அந்த ஃபஸ்ட்டு 2 members. ஏன்னா பீரியாடிக் டேபிளில் 4th periodல யார் இருக்கா, ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், 4th period. அதில் இந்த 2 பேர் மட்டும் அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எலக்ட்ரோ பாசிட்டிவ், உனக்கே தெரியும் இல்லை, மீதி இருக்கவங்கலாம் கோவேலண்ட் ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், சிம்பிள். 3 தான். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேட்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேட் இருக்குது, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரான் ப்ரிசைஸ். இந்த 3 டைப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 4th periodல இருக்கவங்களில் இந்த மொதல் 2 பேர் மட்டும் வித்தியாசமாக இருக்காங்க. ஏன் வித்தியாசமாக இருக்காங்க, they are making a ionic hydrides.
மீதி இருக்கவங்களாம் கோவேலண்ட். அதாவது அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, மீதி இருக்கவங்களாம் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ரைட்டா? தட்ஸ் இட் அவ்வளோதான். ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க? நம்ம டேரெக்டாக ரியாக்ஷன்ஸை பார்க்கலாம். ஹைட்ரஜன் வித் டங்ஸ்டன். ரைட்டா? ஹைட்ரஜன் வித் டங்ஸ்டன், டங்ஸ்டன் ஆக்சைடு, ஹைட்ரஜன் வித் டங்ஸ்டன் ஆக்சைடு, ஹைட்ரஜன் H2 தானப்பா, ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுது H2 வந்து என்ன பண்ணுது? ரியாக்ட் பண்ணுது. ஹைட்ரஜன் இஸ் ரியாக்டிங். யாரோட ரியாக்ட் பண்ணுது? ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் WO3. டங்ஸ்டன் என்ன கொடுத்து கவனிச்சியா? டங்ஸ்டன் 6 ஆக்சைடு. டங்ஸ்டன் 6 ஆக்சைடுனா இங்கே இருக்க டங்ஸ்டனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +6ன்னு அர்த்தம். கரெக்டாப்பா? காலையிலே பார்த்தோம்ல, ஆக்சிஜனுக்கு என்னது? 2 இருக்கும். ரைட்டா? ஆக்சிஜனுக்கு 2 இருக்கும். -2 × 3 -6. இந்த பக்கம் +6. அதனால தான் எனக்கு அங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 6ன்னு கொடுத்தாங்க. ரைட்டா? ஸோ அப்போ இப்படி இருக்குது. அது நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக WO3 நீ மென்ஷன் பண்ணணும். ஆன்சர் என்ன வருமா? இட்ஸ் கோயிங் டு பி கிவ் யூ வாட்டர் அண்ட் டங்ஸ்டன். டங்ஸ்டன் மெட்டலும் வாட்டரும் ஃபார்ம் ஆக போகுது. ரைட்டா? ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண, ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு, டங்ஸ்டன் பேலன்ஸ், ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகலை. அப்போ இங்கே 3, இங்கே ஒரு 3. ரைட்டா? 6 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் ஒரு டங்ஸ்டன். தட்ஸ் இட். அவ்வளோதான். இதுதான் என்னது? ஈக்குவேஷன். அவங்க இதை தான் ஈக்குவேஷன் எழுத சொன்னாங்க. ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் டங்ஸ்டன் 6 ஆக்சைடு. முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணுமா? ஹைட்ரஜன் கேஸ் வித் குளோரின் கேஸ். ஹைட்ரஜன் கேஸ்னா என்னது? H2. ஹைட்ரஜன் கேஸ்னா என்னது? H2. ரைட்டா? ரைட். ஹைட்ரஜன் கேஸ்னா H2, அது குளோரின் கேஸோட போகுது Cl2. அப்போ HCl 2HCl, அது ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? 2HCl. ரைட்டா? புரியலையா? ஏன் கெமிக்கல் ஈக்குவேஷன் ஒன்றுமே ஏடா அவ்வளோ கஷ்டமான ரியாக்ஷன் இல்லையடா. அவ்வளோ கஷ்டமான ரியாக்ஷனே இல்லையே. வெரி சிம்பிள், வெரி ஸ்மால் ஈக்குவேஷன். சிம்பிளாக ஹைட்ரஜன் WO3யோட ரியாக்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. W வந்துருச்சு, ஹைட்ரஜன் ஆக்சிஜனை சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணிடுச்சு, இங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணிடுது. தட்ஸ் இட். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. தியரியில் வேறு கொடுத்துருக்காங்க. நத்திங் டு வரி அபவுட் இட். ஈக்குவேஷனில் எழுத சொல்லியிருக்காங்க, எழுதியாச்சு. ரைட். சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. நல்லா கவனி. ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னது? H2O2. யாராவது சொல்ல முடியுமா? இங்கே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ரைட்டா? இங்கே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் திஸ்? அதில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு என்ன சொல்லு பார்க்கலாம். காலையிலே பார்த்தோம். எஸ் சூப்பர் குட். -1. என்னது? -1. ரைட்டா? ஓகே. என்ன கேட்டிருக்காங்க பாரு, அவங்களே சொல்லிட்டாங்க. ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அஸ் வெல் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுமா, ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுமா. எப்போ ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோ. OA ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? AO அல்லது AO ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்களே, AO ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது OAன்னு. ரைட்டா? AO OA. ரைட்டா? எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஓகே, கவனி. OA அல்லது AO. A represents acidic medium, O represents oxidation. ரைட்டா? அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடை ஒரு ஆசிடோட போட்டு ரியாக்ட் பண்ணிங்கன்னா அப்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன பண்ணுமா? அப்போ ஆக்சிடேஷன் ஆகுமா. நல்லா கவனி. ஹைட்ரஜன் பெராக்சைடை ஒரு ஆசிட் மீடியமில் போட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்க போகுது அந்த இடத்துல? இட் வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன். கரெக்டா? அதே இதை பேசிக் RB சௌத்ரி அல்லது BRன்னு வச்சுக்கோ. பேசிக் மீடியமில் போட்டிங்க, போட்டு பேசிக் மீடியம் இட் வில் ஸ்டார்ட் ரெடியூஸ். இது என்னாகுமா? ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் அசிடிக் மீடியம். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும்.
எக்ஸாம்பிள் இஸ் மஸ்ட் வித் ஷூட்டபிள் கொஷினில் காணாமல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம் நல்லா கவனி FeDSO4 இது நீ வந்து திரும்ப திரும்ப எழுதி பார்த்தா தான் ஞாபகம் வரும் இல்லைனா வராது ரைட்டா ரைட் கவனமாக கவனி ஓகே நீ திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும் ஓகே கவனிங்க FeSO4 ப்ளஸ் H2SO4 H2SO4 தான் இது இங்கே இருக்கக்கூடிய ஆசிட் ரைட்டா யாரோட ரியாக்ட் பண்ணுது ஹைட்ரஜன் பெராக்சைடு ரைட்டா யாரோ ஒருத்தவங்க ஃபெரஸ் சல்ஃபேட்டு ரியாக்ட் பண்ணுது டெல் மீ வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் ஓவர் ஹியர் ஃபெரஸ் சல்ஃபேட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன Fe என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது ஏன்னா அது தெரிஞ்சால் தான் ஆக்சிடைஸ் ஆகிருக்கா இல்லைன்னு தெரியும் ரைட்டா இன்னும் அதுக்கான சத்யா ராமசாமி அதுக்கான டீட்டெயில் இன்னும் வரல பிகாஸ் 11th ஸ்டாண்டர்ட் கேன்சல் பண்ணனால தேர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் தேர் அது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல Fe என்ன ஸ்டேட் Fe எப்படா -2ல் இருக்கும் Fe என்ன ஸ்டேட்டில் இருக்குது பசங்களா Fe எப்படி என்ன ஸ்டேட்டில் இருக்குது Fe என்ன வெரி குட் இங்கே எப்படி இருக்குது பாரு எப்படி கண்டுபிடிக்கணும் O4 இருக்குது அப்போ இது 8 சல்ஃபர் ப்ளஸ் 6 அப்போ இது என்னவா இருக்கும் +2 Fe என்ன இருக்குது இங்கே +2 இருக்குது இங்கே பாரு இது என்னது -2 -6 -6னா இங்கே +6 அப்போ +3 ரெண்டு Fe இருக்குல்ல +3 ஸோ அப்போ +2ல் இருந்து என்ன ஆயிருக்கு +3 ஆயிருக்கு ரைட்டா +2லேருந்து +3 மாறி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்போ என்ன பண்ணியிருக்கா அயன் கிட்டேருந்து எலக்ட்ரானை வாங்கியிருக்கு யார் வாங்கியிருக்கா பெராக்சைடு அப்போ எலக்ட்ரானை வாங்குறாங்கன்னா இட் செல்ஃப் ரெடியூசஸ் ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட வீடு நான் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஏஜென்ட் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரானை வாங்கின ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்போ எலக்ட்ரானை நான் வாங்குறேன்னா அவங்கக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சிருக்கு தென் இட் இஸ் கோயிங் டு பி அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்போ இந்த இடத்துல ஆசிட் மீடியமில் இருக்கப்போ பெராக்சைடு ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வேறஸ் பேசிக் மீடியமில் அதே இது பார்த்தீங்கன்னா KMnO4ல் Mn இங்கே பார்த்தேன் அப்படின்னா இங்கே +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் இங்கே +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் சரியா +4 +3 -4 +4 அப்போ என்ன இருக்குது இங்கேருந்து இங்கே +4லேருந்து +3னா +4னா 7லேருந்து 4னா ரிடக்ஷன் அர்த்தம் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்போ இவங்க எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்போ என்னது இந்த இடத்துல இட் இஸ் பெராக்சைடு ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட் இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அயன் வந்து +2 ஸ்டேட்டில் இருந்தால் அதுக்கு பேர் ஃபெரஸ்ன்னு எழுதணும் +3ல் இருந்தால் ஃபெரிக் அதான் வித்தியாசம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஃபெரஸ் எப்போ ஃபெரிக் எப்போ ஃபெரஸ்னானது Fe 2+ல் இருக்கணும் 3+ல் இருக்கணும் ரைட்டா ஃபெரஸ் அண்ட் ஃபெரிக் ஹெவி வாட்டரை குடிக்க முடியுமா ரைட்டா ஹெவி வாட்டரை குடிக்க முடியுமா முடியாதா ஹெவி வாட்டரை குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நடக்கும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம போர்டில் பார்க்கலாம் ஹெவி வாட்டர் வந்து பேர்லேயே இருக்குது ஹெவின்னு வாட்டரை விட ஹெவியாக இருக்குது ஏன் வாட்டரை விட ஹெவியாக இருக்குது பிகாஸ் அதோட மாஸ் நம்பர் கூட இருக்குது மாஸ் நம்பர் கூடனா தானே வித்தியாசம் ஹெவி வாட்டருக்கும் வாட்டருக்கும் என்னப்பா டிஃப்ரென்ஸு மாஸ் நம்பர் ஏன்னா இதில் ஒரு ப்ரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இது ஹெவி வாட்டர் டியூட்ரியமில் எப்படி இருக்கும் ஒரு ப்ரோட்டான் ஒரு நியூட்ரான் வேறு இருக்குது கொஞ்சம் வெயிட் கூட இருக்குது அப்போ அதோட வெயிட் கூட இருக்கனால ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது பட் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ வேகமாக நடக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாப்பிட்றேன்னா நான் சாப்பிட்ட உடனே உடம்புல ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கணும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகணும் பட் இந்த D2O நான் குடிக்கிறப்ப என்ன ஆகுது வாட்டர் எவ்வளோ வேகமாக வேலை செய்யுமோ அதை விட இது ஸ்லோவாக வேலை செய்யுது என்னோடய பிரெயினுக்கு உள்ளே இருக்கிறது தண்ணின்னு தான் தெரியும் ஆனால் அதில் இருக்க காம்போசிஷன் D2Oன்னு அனலைஸ் பண்ண தெரியாது அப்போ பிரெயின் என்ன பண்ணும் H2O இருக்கப்போ என்னென்ன செக்ரீஷன்ஸ்லாம் பண்ணணும் என்னென்ன உள்ளுக்குள்ளே சேஞ்சஸ்லாம் நடக்கணும் அந்த சேஞ்சஸ் எல்லாத்துக்கும் நம்ம பிரெயின் என்ன பண்ணிடும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் ஆனால் அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அது எல்லாத்தையும் இந்த D2O என்ன பண்ணாது கரெக்ட் டைமுக்கு எடுத்துகிட்டு வராது பிகாஸ் த ரியாக்ஷன் ரேட்டுன்னா எனது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் ரைட்டா ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா அதுதான் சொல்ல போகிறீங்க த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்வால்விங் D2O ஆர் ஸ்லோவர் தேன் தோஸ் ஆஃப் H2O நீங்கள் D2Oவை கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா
என்சைம் கேட்டலிஸ்ட் பயோகெமிக்கல் ரியாக்ஷன். என்சைம்ஸ்னால் நம்ம உடம்புல நிறைய என்சைம்ஸு அதெல்லாம் செக்ரீட் ஆகும்ல, அதை யூஸ் பண்ணி அந்த என்சைம்ஸை வச்சு நடக்கக்கூடிய நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அப்போ இந்த என்சைம்ஸே வரலைன்னா இந்த என்சைம் தான் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. அப்போ என்சைம் வரலைன்னா ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்காது. ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கலைன்னா எனக்கு எனர்ஜி கிடைக்காது. அப்போ எனக்கு என்ன பண்ண போகுது, டெய்ஸி நான் தலை சுற்றி அப்படி இப்படின்னு நிறையா நம்ம உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனைனா பிரெயின் அது என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் விஷயம், ரைட்டா? ஸோ அப்போ enzyme catalyst biochemical reaction will occur slower than their optimum rate. Enzymes may be then lost their ability to catalyst a biochemical reaction. அதனால் heavy water அறவே தடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? ஓகே, சூப்பர். எனி டவுட்? அயன்னா என்ன? அயன்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படி இருக்குல்ல, அது அயன். ஸ்பெக்ட்ரம் சூப்பர். ஏன்னா இந்த தூக்கத்தில் படிக்கிற மாதிரி வேறு லெவலில் ஆன்சர் பண்ணிருக்கீங்களா, சூப்பர்டா. இந்த வெட்டி சாட்டெல்லாம் போய்ட்டு நல்ல சாட்டெலாம் வருது. குட் குட் குட். எஸ் எஸ் எஸ். வாட்டரில் எவ்வளோ ஹெவி வாட்டர் இருக்கும்? ஆமாம், இங்கே ஒன்றுமே இல்லையே பார்க்குறதுக்கு. போர்டில் உனக்கு பெருசாக தெரியணும்னு நான் பெருசாக வச்சுருக்கேன். இது நீ உன் நோட்டில் எழுதுனா உன் புக்கில் எழுதுனா 2 லைன் கூட வராது, சரியா? நான் பெரிய பெரிய ஃபாண்ட் வச்சுருக்கேன், ரொம்ப கம்மி தான், சரியா? வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன், வாட்டர் கேஸு ஷிஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? கவனிங்க, கார்பன் மோனாக்சைடை வாட்டரோட ரியாக்ட் பண்ண போகிறேன், அதுதான் ரியாக்ஷனு, ரைட்டா? அரவுண்ட் 400 டிகிரி செல்சியஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் அல்லது காப்பர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ இதை தியரி எழுத போகிறோம். கார்பன் மோனாக்சைடு ஆஃப் வாட்டர் கேஸ் கேன் பி கன்வெர்டட் டு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடை நான் கன்வெர்ட் பண்ணலாமா? எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? பை மிக்சிங் த கேஸ் மிக்சர் வித் மோர் ஸ்டீம். என்ன பண்ணுறேன் நான், இந்த கார்பன் மோனாக்சைடை மோர் ஸ்டீம். ஸ்டீம்னு என்னதுப்பா? நீராவி. 400 டிகிரி செல்சியஸில் வாட்டரை வச்சுருந்தேன்னா அது எப்படி இருக்கும்? ஸ்டீமாக தானே இருக்கும். ஸோ CO + H2O 400 டிகிரி செல்சியஸில் அண்ட் பாஸ்ட் ஓவர் அ ஷிஃப்ட் கன்வெர்ட்டர் கண்டெய்னிங் அயன் அண்ட் காப்பர். அயன் காப்பர் இருக்க ஒரு கண்டெய்னர் வழியாக நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் பேர் தான் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். வாட்டர் கேஸை ஷிஃப்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுறேன். சிம்பிள், பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள்டா. நல்லா கவனி, வெரி வெரி சிம்பிள். கார்பன் மோனாக்சைடு ஆஃப் அ வாட்டர் கேஸ் ரியாக்ஷன். இதுக்கு முன்னாடி வாட்டர் கேஸ் ரியாக்ஷன் ஒன்று இருந்திருக்கும், அதோட அவுட்புட் தான் இவங்க 2 பேரும், வாட்டரும் கேஸும் இருக்குது பாரு. அதனால வாட்டர் கேஸ் ரியாக்ஷன் இப்படி தான் அங்கே வந்துருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அதிலேருந்து உருவான கார்பன் மோனாக்சைடை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? ராஜ்குமார் ஞாபகம் இருக்கா? நம்ம காலையில் படித்தோம் ஒரு நாள். அதில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடை வாட்டர்னு சொல்லக்கூடாது, ஸ்டீம்னு சொல்லலாம், ஸ்டீமோட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். எப்போ? அட் 400 டிகிரி செல்சியஸ். எது மேலே படுற மாதிரி? எந்த கண்டெய்னரில்? அயன் அண்ட் காப்பர் இருக்க கண்டெய்னரில். ஸோ ஐ வில் கெட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். தட்ஸ் இட், ரைட்டா? ரைட்டா? ஓகே. ஓகேவா? சூப்பரா? எஸ், வெரி குட் வெரி குட். ரோஷினி இருந்தீங்க, கரெக்ட், ஞாபகம் இருக்குது. ஜஸ்டிஃபை த பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் பீரியாடிக் டேபிள். இப்போ இதை பல தடவை படித்தாச்சு, எனக்கு தலையே வலிக்குது. இந்த ஹைட்ரஜனை கொண்டு வந்து என்னத்துக்கு நம்ம பொசிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. திஸ் யூ கேன் ரைட் இட் ஆன் யுவர் ஓன். எங்கெங்கெல்லாம் எழுதணுமோ, எப்படிலாம் எழுதணுமோ, உனக்கு சொந்த கதை சோகுது, எப்படி வேணால் எழுது. இவன் எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். என்ன பல தடவை ஒரே கொஸ்டினை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம, ரைட்? ஐசோடோப்ஸ். ஐசோடோப்னா என்னது? elements having same atomic number but different mass number. Isotope, tope for top, ரைட்டா? ரைட்டா? நான் கூப்பிட்டதில் தூக்கம் கலைஞ்சிருச்சா? தூங்குறேன். ஏண்டா இங்கே ஒரு மனுஷன் நின்று கத்திக்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன். என்ன வேறு சுபஸ்ரீ, காலையில் நிறைய பேர் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஆனால் பயங்கரமாக அட்டன் பண்ணியிருக்கீங்கடா. சூப்பர், குட் குட் குட், வெரி குட்டா, வெரி குட் வெரி குட். ஓகே, கவனி. என்ன அப்படின்னா சேம் எலமெண்ட் ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஐசோடோப்னா மேலே இருக்குது, கரெக்டாக? நம்ம என்ன பண்ண போகிறோம்? கீழே ZXA. இந்த A டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதான் என்னது? ஐசோடோப்ஸ். ஸோ புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரீட்டியம். சார் இதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் எழுதலாமா? எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது, ரைட்டா? ஹைட்ரஜன் எழுதிக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், யூ கேன் ரைட் இட் டவுன், நோ இஷ்யூஸ். ஹெவி வாட்டரோட யூசஸ் 2 கேள்வியாக இருக்கும், ரைட்டா? ஹெவி வாட்டர்னு இருக்கும், அடுத்து டியூட்ரியம்னு ஒன்று இருக்கும். 2 விதமாக, 2க்கு ஒரே ஆன்சரே நீங்கள் எழுதிக்கலாம், ரைட்டா? ரைட். காப்பர் கேட்டலிஸ்ட்னால் காப்பர் ஹெல்ப் பண்ண போகுது, ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, அவ்வளோதான், அதுதான் விஷயம்.
heavy water is used as a moderator in nuclear reactor. Heavy water எப்படி யூஸ் பண்ணுறாங்களா, moderator in a nuclear reactor as it can lower the energy of fast moving neutrons. ஏன்னா நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம பொழக்கிறோம், எதை பொழக்கிறோம், நம்ம ஒரு நியூக்ளியஸை பொழக்கிறப்ப நியூக்ளியஸ்லேருந்து நியூட்ரான்ஸ் தெரிச்சுக்கிட்டு கோவத்தில் என்னையோட அடித்த என்னை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு கோவத்தில் ஃபாஸ்ட்டாக வெளியே வருது. அப்படி ஃபாஸ்ட்டாக வெளியே வரவங்களோட ஸ்பீடை குறைக்கணும். இந்த பேசாம. ஸோ லைக் 10th ஸ்டாண்டர்டில் யூ மைட் ஹவ் சீன் தட் இம்பல்ஸ். வாட் இஸ் இம்பல்ஸ்? இம்பல்ஸ்னு என்னது? சால்ட் வாட்டர் இஸ் நாட் அ ஹெவி வாட்டர். ஹெவி வாட்டர் கிடையாது. சால்ட் வாட்டரை நீ ஹார்ட் வாட்டர்னு சொல்லலாம். இம்பல்ஸ்க்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னடா, டே 10th ஸ்டாண்டர்ட், ஓ மை காட் 10th ஸ்டாண்டர்ட் போச்சு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கவே இல்லை. இம்பல்ஸ்னு என்னது? பால் கேட்ச் பிடிப்போமா? ஆனால் இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்? ஓ மை காட், சோப் வாட்டர் எல்லாமே ஹாட் வாட்டர் தான், அது வேறு. இம்பல்ஸ்னா டெஃபினேஷன் தெரியாது என்ன? லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பாடி ஃபார் ஷார்ட் டியூரேஷன். வேறு லெவல் சுபஷ்டேனா சரியா? ஸோ அப்போ பாலை பிடிச்சி கொண்டுகிட்டே போவோம்ல, அந்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த நியூட்ரான் பைப்பில் ஃபாஸ்ட்டாக வரான், அவனை பிடிச்சி சாந்தப்படுத்தணும். இங்கே வா ஓரமாவான்னு நியூட்ரான்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸை பிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹெவி வாட்டரை யூஸ் பண்ணுறோம். காமன்லி யூஸ்ட் அஸ் அ ட்ரேசஸ் டு ஸ்டடி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். கரிம வேதியியல், உயிருள்ள பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம இவங்களை யூஸ் பண்ணுறோம். யூஸ்ட் அஸ் அ கூலண்ட். அதுக்கப்புறம் தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறோம். கூலண்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர் அஸ் இட் அப்சார்ப்ஸ் த ஹீட் ஜென்ரேட்டட். அதில் வரக்கூடிய ஹீட்ஸெல்லாம் அப்சார்ப் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? வேறு லெவலில் சூர்யா, வா ஓரமாக வா, இந்தா நீ இங்கிட்டு வா, நீ இந்த பக்கம் நில்லு, சும்மா இடுப்பை வளைச்சு ஆடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு ஓடாதரா, இங்கிட்டு வாடா ஓரமா அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம நியூட்ரான்ஸ் பூரா ஒதுக்கி வைக்கிறது யார், நம்மளோட ஹெவி வாட்டரோட வேலை. ரைட்டா? ரைட். இப்போ பாரு, எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஆஃப் டியூட்ரியம். வெரி ஈஸிடா, வெரி ஈஸி. டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகுது யாரை? ஹைட்ரஜன். என்ன தான் ஹைட்ரஜன் கிட்டேன்னு வந்தாலும் டியூட்ரியமுக்கு ஒரு மப்பு, நாங்களாம் ஹெவி வாட்டர் அப்படின்னு கெத்து காட்டு தான். 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, ஆனால் கெத்து மட்டும் காட்டுவாங்க. ஸோ ஹைட்ரஜன் நான் தான் சொல்லியிருக்கேன், ஹைட்ரஜன் இஸ் ஆல்வேஸ் அ ஹெல்பிங் டெண்டன்சி. ஹைட்ரஜனுக்கு எப்பயுமே ஹெல்பிங் டெண்டன்சி. வச்சுக்கோ, சாப்பிடு அப்படின்னு கொடுத்துரும். ஸோ பாருங்கள், டியூட்ரியம் கேன் ரீப்ளேஸ் ரிவர்சபிளி ஹைட்ரஜன் இன் அ காம்பவுண்ட்ஸ் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி. ஒன்று கொஞ்சமாக அல்லது மொத்தமாக பண்ணலாமா? CH4 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? நம்மளோட மீத்தேன் CH4ஓட டியூட்ரியம் ஆட் பண்ணுறேன். ஹைட்ரஜன் எப்பயுமே எப்படி ஆட் பண்ணுவோம்? H2 தானே ஆட் பண்ணுவோம். அதே மாதிரியே 2D2. ஹைட்ரஜன் எப்பயுமே எப்படி ஆட் பண்ணுவோம் நம்ம? H2. ஹைட்ரஜனுக்கு பதிலாக D2. அதை ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கா 2D2. ஸோ CD4. இது பேர் என்னது? மீத்தேன். டியூட்ரியம் இருக்கிறனால டியூட்ரோ மீத்தேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டியூட்ரியம் அதனால் டியூட்ரியம். ரைட்டா? எஸ். அடுத்து பாருங்கள், NH3 அமோனியாவில் அங்கே போய் டியூட்ரியம் பேசிட்டு டியூட்ரியோ அமோனியா. அவ்வளோதான், ஹைட்ரஜன் வெளியே போயிடுது. தட்ஸ் இட். ரைட்டா? வேறு ஒன்றும் இல்லை, அப்படி தான் நடக்குது. ஓகே, சூப்பர். ஹவு டு யூ கன்வெர்ட் பேரா ஹைட்ரஜன் இன்ட்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன்? பேரானா என்ன, ஆர்த்தோனா என்ன? த ரொட்டேஷன் ஆஃப் த எலக்ட்ரான். H2, இஃப் யூ ஆர் டேக்கிங் ஹைட்ரஜன் H2, இதில் என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ரெண்டும் ஒரே சைடில், 2 ஹைட்ரஜனில் இருக்க எலக்ட்ரானும் ஒரே சைடில் ரொட்டேட் ஆகலாம், அல்லது ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் என்னது, நம்மளோட ஆர்த்தோ 1 பேரா ஹைட்ரஜன். இப்போது எப்படி ஆர்த்தோவை பேராவை மாற்றுறது, எப்படி பேராவை ஆர்த்தோவை மாற்றுறது? ரைட்டா? ரைட், சரியா? குட். பார்க்கலாமா? பை ட்ரீட்டிங் வித் கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் ஆர் அயன். வெரி குட். எஸ் படித்தோம். குட் மோட்டிவேட்டர். நல்லா இருக்கேன் ஐஸ்வர்யா. அப்படி தான் இருக்கும் ஸ்கூலில். நான் உனக்கு ஸ்கூலில் டீச்சர், நான் இங்கே நல்லா பேசுகிறேன். நான் உனக்கு ஸ்கூலில் டீச்சராக இருந்தாலும் நான் வேறு மாதிரி தான் இருப்பேன். ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஆல்வேஸ் புட் லெஸ் மார்க்ஸ், பட் டியூரிங் பப்ளிக் எக்ஸாம் அள்ளி கொடுப்பாங்க. ரைட்டா? ஸ்கூலில் கிள்ளி தான் கொடுப்பாங்க, பப்ளிக்கில் அள்ளி கொடுத்துருவாங்க. நான்லாம் திருத்தரப்போ அப்படி தான். ஸ்கூல்லலாம் என்கிட்டலாம் சென்டம் வாங்கவே முடியாது, அப்போ தான் பப்ளிக்கில் வாங்க முடியும்.
ஸோ ஒரு தடவைலாம் என்னோடய கிளாஸில் டாப்பர் பொண்ணு தப்பே இல்லை, ஒரு மணி நேரம் அந்த பேப்பரை வச்சு தேடி ஒரு ஈக்குவேஷனில் டெல்டா போடலை, கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன், டெல்டா போடலை. ஆனால் சென்டென்ஸில் இருக்குது ஹீட்டிங்லாம், ஈக்குவேஷனில் டெல்டா போடல, ஏதாவது ஒன்றில் இருந்தாலே போதும். ஆனால் ஹீட்டிங்க்கு போடலைங்கிறனால என்ன பண்ணிட்டேன், ஒரு மார்க் குறைச்சிட்டேன், அரை மார்க் குறைக்கல, 1 மார்க் குறைச்சிட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப அழுதுச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க பரவாயில்ல, அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அந்த மாதிரி தான். சரியா? 5 மார்க் தெரியாது சார், இப்போ யாருமே தரமாட்டாங்க. ரைட்டா? ஸ்கூல் டீச்சர்ஸ் தே வில் நெவர் கிவ் இட். ரைட்டா? கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் மார்க் கொடுக்கவே மாட்டாங்க. ஷீ இஸ் மை ஃபேவரட் ஸ்டூடெண்ட். இன்னமும் சொல்லுவேன், அந்த பொண்ணுக்கு நான் வச்சுருக்க பேர் என்னோட செல்லப்பிள்ளை அப்படின்னு. அந்த கிளாஸ்க்கே தெரியும் செல்லப்பிள்ளைனா யாருன்னா அவங்க தான் சொல்லுவாங்க. லில்லி புஷ்பம்னு அந்த அக்கா பேர். ஆஃப்டர் தட் ஷீ கம்ப்ளீட்டட் பிஎஸ்சி மேக்ஸா ஏதோ ஒன்று. பட் இப்போயும் நான் ஸ்கூல் சைட் நான் தான் ஸ்கூல் விட்டு நின்றுட்டேன். அங்கே போனேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் பார்த்தா நான் கூப்பிட்றேங்களா, அதுக்குலாம் அங்கேருந்து சார் அப்படின்னு கத்திட்டு ரோடெல்லாம் பார்க்காம ஒரு தடவைலாம் நடு ரோட்டில் க்ராஸ் பண்ணேன், இப்படி ஆப்போசிட்டில் போகிறேன், அங்கிட்ட இருந்தேன். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு ஸ்டில் ஐ கேன் ரிமெம்பர் இட். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டூடெண்ட். நிறைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட், பட் ஷீ இஸ் அ வெரி ஃபேவரட் ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி இருந்தாங்க. ஓகே, குட் சூப்பர். ரைட், இப்போ பார்க்கலாமா எப்படி ஆர்த்தோவை பேராவை ஆர்த்தோவை மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? ரைட். பை ட்ரீட்டிங் வித் கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் ஆர் அயன் என்ன பண்ண போகிறோம், கேட்டலிஸ்ட்டை போட்டு ஹீட் பண்ணுறது மூலமாக அல்லது கரண்ட்டு பாஸ் பண்ணுறது மூலமாக. கரண்ட்டு பாஸ் பண்ணுறதுன்னு எழுதினா தான் மார்க் கொடுக்க மாட்டாங்க, எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜுன்னு தான் எழுதணும். அதுக்கப்புறம் பயங்கரமாக ஹீட் பண்ணுறோம். 800 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஹீட் பண்ணுறோம். ரைட்டா? 800 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஓகே. பயோமேக்ஸ் குரூப் தான். நான் தான் கிளாஸ் டீச்சர், நான் தான் இருந்தேன். இங்கிலீஷும் கெமிஸ்ட்ரியும் நான் எடுப்பேன். இங்கிலீஷில் மார்க் எப்படியும் வராது, அது நீங்களே தப்பு விட்டுருவீங்க. பட் கெமிஸ்ட்ரியில் மார்க் வந்துடும். ஆனால் கெமிஸ்ட்ரிலையுமே போடவே இல்லை. ரைட்டா? பை மிக்சிங் வித் பேராமேக்னெட்டிக் மாலிகூல்ஸ் சச் அஸ் O2, NO அண்ட் N2O. ஸோ ஏன் இவங்களுக்குலாம் பேராமேக்னெட்டிக் அப்படிங்கிறது we will see in 10th chapter. அதில் தான் படித்தா தான் நம்மளுக்கு புரியும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் their எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் அங்கே இருக்கும். பை ஹைட்ரஜன் வித் நேசன்ட் அல்லது அட்டாமிக் ஹைட்ரஜன். ஒரே ஒரு ஹெச் இருக்குல்ல, அதுதான் நேசன்ட் ஹைட்ரஜன் சொல்லுவோம் அல்லது அட்டாமிக் ஹைட்ரஜன் சொல்லப்படும். தட் இஸ் வாட் கோயிங் டு பி கால்ட் அஸ். ரைட்? நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் யூஸிங் எலக்ட்ரோலிசிஸ். எலக்ட்ரோலிசிஸை பயன்படுத்தி எப்படி நம்ம ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரோலைட், அப்போ ஃபஸ்ட்டு கரண்ட் பாஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரோலிசிஸ்னாலே கரண்ட் பாஸ் பண்ணுறது. கரண்ட் பாஸ் பண்ண போகிறோன்னா 3 விஷயம் நம்மளுக்கு தேவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எலக்ட்ரோலிசிஸுங்கிற வேர்டு எங்கே நீ பார்த்தாலுமே நீ என்ன அப்படின்னா 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று எலக்ட்ரோலைட்டு, அடுத்து ஆனோடு, அடுத்து கேத்தோடு. ஸோ எலக்ட்ரோலைட் என்ன? இங்கே எலக்ட்ரோலைட் பாரு, water containing traces of acid or alkali or aqueous solution of sodium hydroxide or potassium hydroxide. 3 பேர் எடுத்துக்க போகிறோம். எலக்ட்ரோலைட்னா அந்த சொல்யூஷன், பேட்டரியிலலாம் தண்ணி ஊற்றுறோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னா வாட்டர், அந்த வாட்டரில் என்ன இருக்கணுமா, ஒன்று ஆசிட் அல்லது அல்கலைன், ஆசிட் அல்லது பேஸ் இருக்கலாம், அல்லது அக்வஸ் சொல்யூஷன், அதான் அக்வஸ்னாலே வாட்டர் தான், வாட்டரில் மிக்ஸ் பண்ணப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு என்னதுப்பா, NaOH ஆர் KOH, NaOH அல்லது KOH, இந்த 2 பேரில் யாராவது இருக்கலாம். ரைட்டா? ரைட், ஓகேவா? ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆனோடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். உங்கள் ஸ்கூலில் மார்க் போடுறாங்களோ இல்லையோ, இதெல்லாம் பப்ளிக் பேட்டர்ன். இப்படி இருந்தால் 5 மார்க், 3 மார்க் சூப்பராக கொடுத்துரும். ஏன்னா we have to put tick and mark. இப்போ இந்த கொஷினுக்கு பார்த்தேன்னா, ஸோ இந்த கொஷினுக்கு இந்த ஃபஸ்ட்டு எலக்ட்ரோலைட்டுன்னு போட்டு எழுதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு அரை மார்க் இப்படி போட்டுருவோம். கேத்தோட ஆனோடு கரெக்டாக எழுதிருக்கியா, நிக்கல் வந்து ஆனோடு, ரைட், இதுக்கு ஒரு அரை மார்க். ஈக்குவேஷன் 2 OH H2ஓட ரியாக்ட் பண்ணி இது இருக்குது, ஆனோடோட ரியாக்ஷன் கேத்தரோட ரியாக்ஷன் எழுதியிருக்க, ஓவரால் ரியாக்ஷன், இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக 3 மார்க்ஸ்க்கு 3 மார்க்ஸ். இப்படி தான் திருத்துவோம். இன்கேஸ் நீங்கள் எதாவது தப்பு போட்டிருந்தேன்னா இதில் அரை மார்க், இது 2க்கும் ஒரு மார்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா தே வில் டூ த பேப்பர் கரெக்ஷன். ஸோ அதனால் ஈஸியாக மார்க் வாங்கலாம். நீ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக எழுதுனா இதுதான் தேவை. உங்கள் ஸ்கூல்லேயே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த கொஷின்லாம் இப்படி தான் எழுதணும், இப்படி எழுதினா தான் போதும், இப்படி எழுதினா தான் பண்ண முடியும் நம்ம. ரைட்டா? லெசன் 4 டஃப்பாக இப்போ தான் நம்ம படிக்கிறோமே. நீ என் கூட படிக்கிற இதில் எங்கே டஃப்பாக இருக்குது? ஒரு கொஷின் கூட டஃப் இல்லை. எவ்வளோ ஈஸியாக ஒவ்வொரு கொஷின் இருக்குது. ஒரே கான்செப்ட் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு கஷ்டமே கிடையாது, எதுவுமே கஷ்டம் இல்லை.
சரியா? ஸோ ஆனோடு வந்து நிக்கல், ரைட்டா? Na ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம வந்து OA, ரைட்டா, ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்க்குறப்ப AO நம்ம பார்த்தோம். ஆசிட் மீடியமில் ஆக்சிடேஷன் நடக்கும், பேசிக் மீடியமில் ரிடக்ஷன் நடக்கும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணுற எலக்ட்ரோலிசிஸ் மெத்தடில் Na நாட் அவைலபிள். யார் நாட் அவைலபிள்? நிக்கலும் ஆனோடு நாட் அவைலபிள். இட் இஸ் Na, ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இட் இஸ் Na. ஏன்னா மறந்துடும்டா, யார் கேத்தோட் யார் ஆனோட். ஹைட்ரஜன் ப்ரிப்பரேஷனில் நாட் அவைலபிள் இருக்குது. யார் நாட் அவைலபிள்? நிக்கல் அண்ட் ஆனோட், ரைட்டா? நிக்கல் ஆனோட் இஸ் நாட் அவைலபிள். நிக்கல் ஆனோட் இஸ் நான் Na, ரைட்டா? ஓகே ஓகே, சூப்பர் குட். ஸோ அடுத்து அயன் கேத்தோட். கேத்தோடில் IC, ரைட்டா? IC நாட் அவைலபிள் ஞாபகம் வச்சுக்க, ரைட்டா? ஓ, IC நாட் அவைலபிள். அயன் கேட்டலிஸ்ட். அயன் வந்து கேத்தோடில், அயன் கேத்தோடில், நிக்கல் வந்து ஆனோடில் இருக்கணும். இத்தனை தடவை சொன்னதுக்கப்புறம் உனக்கு சத்தியமாக மறக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, மறக்கவே மறக்காது, சரியா? ரைட். ஆனோடில் பார்த்தா அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு பாரு. OH மைனஸ். ஃபஸ்ட்டு நம்ம கேத்தோடு எழுதுவோம், ரைட்டா? கேத்தோடில் தான் OH மைனஸ் வருது, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடும். கவனி, வாட்டர் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. நல்லா கவனி, வாட்டர் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. அந்த எலக்ட்ரான் எங்கேருந்து சார் இருந்துச்சு? அது ஆனோட்லேருந்து வரும். ஆனால் நம்ம இப்படி படிக்கலாம், ரைட்டா? வாட்டர் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது. எப்படி எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது? எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் OH மைனஸ் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் ஆகும், வெளியே போயிடுது. இந்த OH மைனஸ் என்ன ஆகுது? திரும்ப வாட்டராக மாறுது, ஆக்சிஜன் எலக்ட்ரான் கொடுக்கும். OH மைனஸ் என்ன பண்ணுது? 2OH இருக்கா, இங்கே 2OH இருக்குது, இது திரும்ப H2O மாறுது. அப்போ ஒரு ஆக்சிஜன் வெளியே போயிடுது, அதுக்கப்புறம் 2 எலக்ட்ரான். ஏன்னா மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸும் வெளியே போயிடுது. ஸோ எலக்ட்ரான் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டே இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் திஸ் வி ஆர் கெட்டிங் அ ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுதா? ஸோ அப்போ H2O வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் டிசோசியேட் ஆகுது. நார்மலாக இருக்க ஹைட்ரஜன். ஏன்னா சிம்பிளாக உங்கள் வீட்டில் நீ ஹைட்ரஜன் வச்சுருக்க, அதுலேருந்து ஹைட்ரஜன் கேஸ் கொண்டுட்டு வர முடியுமானா ஹை கரண்ட் பாஸ் பண்ணுறப்ப வர முடியும், ரைட்டா? சிம்பிள். நான் ஈக்குவேஷன் இப்போ முன்னாடி நான் எழுதி காட்டுறேன் பாரு. மனப்பாடம் பண்ணாதடா பசங்களா, டோன்ட் மனப்பாடம் பண்ணவே பண்ணாத. கவனி, கேத்தோட் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு, கேத்தோடில் என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு வாட்டர் பிரேக் ஆகுதுன்னு சொன்னேன், ரைட்டா? கேத்தோடில் வாட்டர் தானே பிரேக் ஆகுது. H2O என்ன பண்ணுது? எலக்ட்ரானாக வாங்குது. எத்தனை எலக்ட்ரான் வாங்குது? 2 எலக்ட்ரான் வாங்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ தான் உன்னால் போட முடியும். 2OH மைனஸ் ப்ளஸ் என்னடா ஆச்சதுக்கப்புறம் H2 ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. நம்மளோட அல்டிமேட் ப்ராசஸே ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணுறது தானே, ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? ஹைட்ரஜன் வெளியே போகுது. அப்போ 2 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 2 மட்டும் போட்டுற, வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ ஆனோடில் இவங்க தானே போகிறாங்க. ஆனோடில் என்ன நடக்குது? இந்த 2OH மைனஸ் என்னவா மாறுதுன்னா திருப்பி வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. H2O ப்ளஸ் 1/2 O2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான். அவ்வளோதான், ரைட்டா? இதுக்கடுத்து நீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம், படிச்சிருவேன், ஈஸியாக இருக்கும், முடிச்சிருவேன், ரைட்டா? தட்ஸ் இட். அதுக்கப்புறம் அது 2 சேர்த்து எழுத போகிறேன், அவ்வளோதான். NH3 சரியான கொஷின். ஆனோட் கேத்தோட் மஜாவா? சூப்பர் குட். சரியா? ஞாபகம் வச்சு படித்து மார்க்கை மட்டும் வாங்கிடு, ரைட்டா? ரைட், ஓகே. கிளாஸ் எண்டிங்கில் PDF கொடுங்க, கண்டிப்பாக கொடுத்துருங்க, கவலைப்படாத. கிளாஸ் எண்டிங் வரைக்கும் இருந்து நீங்கள் PDF வாங்கி கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ரைட். NH3 has exceptionally high melting point and boiling point as compared to those of hydrides of remaining element of group 15. group 15ல யாரெல்லாம் இருக்கா? group 15 யார் இந்த இருக்காங்க பார்த்தியா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்செனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க? என்ன கொடுத்துருக்காங்களா? எக்ஸப்ஷனலி ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டாக. அதாவது அமோனியாவை நீங்கள் மெல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக, ரைட்டா? எக்ஸப்ஷனலி ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட் ஹையாக இருக்குது. ஏன்? யாருக்கு இந்த பாய்லிங் பாயிண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், டெல் மீ who will be having a high melting and boiling point? கிளாஸ் எண்டிங் டைம் ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணபடி முடியாதுன்னு நினைக்கிறேன். இட் வில் கோ அப் டு 7 or 7:30 நினைக்கிறேன். நீ எனக்கு பதில் சொல்லு, யாருக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது? மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட். தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் அ ஸ்ட்ராங் பாண்ட். பேசிக்காக
பேசிக்காக சொல்லணும்னா யாருக்கிட்ட பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், யாருக்கிட்ட நிறைய பாண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் என்ன பண்ண போகுது, மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் டைமண்ட் ராஜ் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் அ வெரி குட் பாண்ட், நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டாக இருக்குது. ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கவங்களுக்கு இருக்கும். இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த அமோனியா டயக்ராம் வரைகிறேன் பாரு, எவ்வளோ எப்படி இருக்க மாதிரி என்ன மாதிரியா என்ன மனுஷையா அந்த மாதிரி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. தே ஹவ் ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாரு, ரைட்டா? இந்த மாதிரி இருக்கு. டெல் மீ, ஹைட்ரஜனை விட நைட்ரஜன் நல்லவனா கெட்டவனா? ஹைட்ரஜன் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோன்னா யார் நல்லவன் யார் கெட்டவன்? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நீனே சொல்லிட்டு நீனே தலையில் அடிச்சுக்கிறேன்டா சூர்யா. கெட்டவன் ஏன்னா என்னது, எலக்ட்ரானை தான் பக்கம் பிடிச்சி இழுத்துக்கும். நோ நோ நோ, ஹைட்ரஜனோட நைட்ரஜன் பேட் ஃபெல்லோ. ஹைட்ரஜன் ஹைட்ரஜனை பார்த்து மனசாட்சி இல்லாதவங்களே ஹைட்ரஜனை பார்த்து கெட்டவன் சொல்லலாமா? ஹைட்ரஜன்னா எவ்வளோ நல்லவங்க. நைட்ரஜன் இஸ் பேட். ஹைட்ரஜன் நல்லவங்க, நைட்ரஜன் என்ன தான் கெட்டவங்க. ஹைட்ரஜன் பிச்சு போடுவேன் பேச்சு. ஹைட்ரஜன் இஸ் அ குட் ஃபெல்லோ, நைட்ரஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். கரெக்டாக இல்லையா? நைட்ரஜன் எங்கேப்பா இருக்குது? நைட்ரஜன் பீரியாடிக் டேபிளில் இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் இருக்கவனா நல்லவனாக இருப்பானா? இந்த பக்கம் இருக்கவனா வெரி ஒஸ்ட் ஃபெல்லோவாக இருப்பான். ரைட்டா? ரைட். இந்த பக்கம் இருக்கவனா ஒஸ்ட் ஃபெல்லோ. பாரு, ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் இவங்க எல்லாம் ஒரே கூட்டத்தில் சேர்ந்தவங்க. ரைட். ஓகே. ஸோ அப்போ நைட்ரஜன் என்ன பண்ணும், எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துக்க போதும். ஸோ அப்போ ஹைட்ரஜன் வில் ஹாவ் அ பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். எல்லா ஹைட்ரஜன் மண்டை மேலேயும் பார்ஷியலாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இவன் மேலே பார்ஷியலாக ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குமா? பார்ஷியலாக ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குமா? ரைட். அப்போ இதுக்கு பக்கத்துலேயே என்ன அப்படின்னா இன்னொரு அமோனியா இருக்குது. ரைட்டா? இதுக்கு பக்கத்தில் இன்னொரு அமோனியா மாலிகூல்ஸ் எல்லாம் சேர்ந்து அமோனியா கேஸ் வரிசையாக அமோனியாவாக இருக்குமா? நிறையா அமோனியா கூட்டமாக இருக்காங்க. நல்லா கவனிங்க. சூப்பராக கான்செப்ட்டு, வெரி ஈஸி கான்செப்ட் வேறு. கவனிங்க. இப்போது இந்த ஹைட்ரஜன் எப்படி இருக்குது? இதுவும் பார்ஷியல் பாசிட்டிவா, இதுவும் பார்ஷியல் பாசிட்டிவா. இப்போது என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நடுவுலையே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் கால்ட் இன்டர்மாலிக்யூலார் ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த மாலிக்யூல்ஸ்க்கு உள்ளுக்குள்ளேயே ஹைட்ரஜன் மூலமாக ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுதான். எப்படி பார்த்தியா? இன்டர்மாலிக்யூலார் ஹைட்ரஜன் பாண்டிங். நீனும் லெசன் நடத்த போறியா? நடத்த ஜாலியாக இருக்கும். ரைட்டா? பார்த்தியா எப்படி இருக்குன்னு? இன்டர்மாலிக்யூலார் ஹைட்ரஜன் பாண்டிங். மாலிக்யூல்ஸ்க்கு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே பிணைஞ்சிக்கிறாங்க. எப்படி பிணைஞ்சிக்கிட்டாங்க? எப்படி பாண்டு கிரியேட் பண்ணாங்க? பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ்னால இவன் பாசிட்டிவாகவும் இவன் நெகட்டிவாகவும் இருந்தால் அதனால இன்னொரு ஹைட்ரஜனும் அப்ரோச் பண்ணிட்டாங்க. தே ஹவ் ஜஸ்ட் மேட் இட். ரைட்டா? திஸ் இஸ் த ஹைட்ரஜன் பாண்டிங். அதான் டியூ டு இன்டர்மாலிக்யூலார் ஹைட்ரஜன் பாண்டிங். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இது பேர் ஹைட்ரஜன் பாண்ட். இட் இஸ் நாட் ஆக்சுவல் பாண்ட். இட் இஸ் இன்டர்மாலிகுலர் வீக் பாண்ட். இட் இஸ் ஹைட்ரஜன். ஆனால் மித்தவங்களுக்கு இப்போ நைட்ரஜன் அமோனியா குட்டியாக இருக்குது, அதனால் எப்படி இருக்குது? இதுக்கு கீழே பார்த்தேன்னா இதுக்கு கீழே இருக்காங்க அமோனியா கீழே பாஸ்பரஸ், ஆர்சனிக் அவங்கெல்லாம் பார்க்குறப்ப அவங்கக்கிட்டலாம் போயிட்டோன்னா தேர் டயக்ராம் இஸ் பிக். அவங்க என்ன பண்ணுறாங்க? பாஸ்பரஸ் இங்கே இருக்குது, பாஸ்பரஸே இவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் இங்கே இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோ. இன்னொரு ஹைட்ரஜனால் இங்கே வந்து ஜாயின் ஆக முடியலை. ஏன்னா இன்னொரு பாஸ்பரஸ் என்ன பண்ணுது? அடுத்த பாஸ்பரஸ் இடிக்குது அந்த ஹைட்ரஜன் சேருது. ஆனால் அமோனியா அப்படி இல்லை. நைட்ரஜன் தம் தூண்டு தான் இருக்கான். ஸோ அப்போ பக்கத்தில் இருக்க ஹைட்ரஜன்லாம் என்ன பண்ணலாம்? ஈஸியாக வந்து இவனோட பாண்டு ஃபார்ம் பண்ணிக்க முடியுது பிகாஸ் ஆஃப் த ஸ்மால் சைஸ். ஹைட்ரஜனும் குட்டி, நைட்ரஜனும் குட்டி, ரெண்டு பேருமே குட்டி. ஹைட்ரஜனும் குட்டியாக இருக்காங்க, நைட்ரஜனும் குட்டியாக இருக்காங்க. அதுதான் இதுக்கு காரணம். சரியா? தட் இஸ் த ரீசன். அதான் விஷயம். ரைட்டா? அண்ட் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். தட்ஸ் இட். சிம்பிள் ஆன்சர், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ரைட்டா? தட்ஸ் இட். அடுத்த, why interstitial hydrides have a lower density than the parent metal? Why interstitial hydrides? சரியான புது வார்த்தை.
ரைட்டா? சம புது வார்த்தை ரைட்டா? ரைட்டா கவனி. இன்டர்ஸ்டேஷியல். இன்டர்ஸ்டேஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக நம்மளோட மாலிக்யூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கவனி, என்னோடய மாலிக்யூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்னோடய மாலிக்யூல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு? இது ஒரு கண்டெய்னர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு ரைட்டா? காப்பி ஆக மாட்டேங்குது. சரியா? இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போதைக்கு இப்படி வச்சுக்கோ ரைட்டா? மாலிகூல்ஸ் ஆர் அரேஞ்ச் லைக் திஸ். மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று என்ன அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கு ரைட்டா? ஓகே. இல்லைடா 10th இன்றைக்கி கிளாஸ் கிடையாதுப்பா, இன்றைக்கி எதுவும் கிளாஸ் இல்லை, நாளைக்கு இருக்குது ரைட்டா? வில் ஸ்டார்ட் வித் டுமாரோ ரைட்டா? கவனி கவனி ரைட்டா? ஓகே. கவனி கவனி கவனி. ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். அது என்னமோ இந்த வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். ஏன்னா என் பொண்ணு படிக்க சொல்கிற உடனே சொல்லலாம், டேடி நம்ம 2 பேர் பாடுவோம் டேடி அப்படின்னா. என்னப்பா டேடி வீல்ஸ் ஆன் த பஸ் கோ போகணும் அது இருக்கும். அவங்க ஸ்கூலில் வேறு அதுக்கு ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி. என்ன அப்படின்னா இப்போ ரவுண்ட் அண்ட் ரவுண்டை பார்த்த உடனே அவன் அனுப்பிச்சதை பார்த்தீங்கன்னு கதை ஞாபகம் வருது. வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வருதுண்ணே. ஓகே. சரி ரைட். நான் இந்த மாதிரி என்ன அப்படின்னா நார்மலாக நம்மளோட கேஸஸ் அல்லது மெட்டல்ஸ் தான். மெட்டல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அது சாலிடாக தானே இருக்கும். சாலிட்னா பக்கத்தில் ஒட்டி ஒட்டி தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்கு. இந்த ஹைட்ரஜன் பைப்பில் தம் தூண்டு தானே இருக்கான். அவனை நல்லவன் சொன்னல, நல்லவன் தான். ஆனால் மெட்டல்ஸை பார்த்தோன்னே என்ன பண்ணுறான், கொஞ்சம் சேட்டை பண்ணுறான். கொஞ்சம் தான் சேட்டை, ஃப்ளூரின் ஆக்சிஜன் அளவுக்குலாம் கிடையாது, ஜஸ்ட் சும்மா சேட்டை பண்ணுறாங்க. என்ன சேட்டை பண்ணுறான், போய் இவனை வம்பளுக்கிறன்ற பேரில் இவன் கூட போய் இவனை பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். மெட்டல் ஸ்கூலில் போய் ஒளிஞ்சுக்கிறான். என்ன பண்ணுறான், மெட்டல் ஸ்கூலில் போய் ஒளிஞ்சுக்கிறான் ரைட்டா? ரைட்டா? என்ன பண்ணுறான், மெட்டல் ஸ்கூலில் போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி குட்டியோண்டா போய் உள்ளே ஒளிஞ்சுக்கிறான். அவன் குட்டியாக தானே இருக்கான், அவன் உள்ளே இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அங்கங்கே போய் என்ன பண்ணுறான், இப்படி குட்டி குட்டியாக ஒவ்வொரு இடத்துல ஜஸ்ட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான் ரைட்டா? ஒளிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்ஸ்டேஷியல். இன்டர்ஸ்டேஷியல் அப்படின்னா என்னது, ஹைடிங் சம்வேர். எங்கே போய் ஹைட் ஆகுறாங்க, பிட்வீன் த கேப் ரைட்டா? பிட்வீன் த கேப், கேப்புக்கு நடுவில் போய் என்ன பண்ணுறாங்க, போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ பாரு, டி பிளாக் எலமெண்ட்ஸ். டி பிளாக்னா உனக்கு தெரியும் 3rd ஆர்பிட்டில் தான் வரப்போகுது. ஹைட்ரஜன் 1st ஆர்பிட்லையும் குட்டியாக இருப்பான். கரெக்டு தானேப்பா? 3D தான் வருது. 3D வர்றதுக்கு முன்னாடி 4s வந்துடும். 4th பீரியடில் தான். 4வது ரவுண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 3வது ரவுண்டுக்குள்ளே டி எலக்ட்ரான்ஸ் வரும் ரைட்டா? கரெக்டா? சூப்பராக அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அவ்வளோ பெருசாக இருக்கான். நம்மால் இவ்வளோன்றது தான் இருக்கான். என்ன பண்ணுறான் பாருங்கள், டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் அ மெட்டாலிக் ஆர் இன்டர்ஸ்டேஷியல் ஹைட்ரைட்ஸ் ஆன் ஹீட்டிங் வித் டைஹைட்ரஜன் அண்டர் ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் கொடுத்து H2-வை மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். ஹைட்ரஜன் ஆட்டம் பீயிங் ஸ்மால் சைஸ், தம் தூண்டாக இருக்கனால ஆக்குபைஸ் சம் இன் அ மெட்டல் லாட்டிஸ் ப்ரொடியூசிங் டிஸ்ட்ராக்ஷன். உள்ளே போய் சும்மா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுறான், அவனை போய் நோண்டிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ டிஸ்ட்ராக்ஷனானது ஒரு சில அதிர்வை ஏற்படுது. அந்த மாலிகூல்ஸோட கேப்பில், அந்த ஆட்டமோட கேப் இருக்குல்ல, அதில் ஒரு டிஸ்ட்ராக்ஷனானது கொஞ்சம் ஒரு ஷேக், ஒரு ஆட்டத்தை கொடுக்குறான். டிஸ்ட்ராக்ஷன் வித்தவுட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் டைப். ஆனால் ஒன்று, உள்ளே போய் நம்ம சும்மா ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போன்னு இவனை ஆட்ட ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் பெரிய ஆள், ஒன்றும் பண்ணல. ஜஸ்ட்டு உள்ளே போய் அவங்களுக்கு குடைச்சல் மட்டும் தான் கொடுக்குறான். ஆனால் அவங்க அஃபெக்ட் ஆகலை. என்ன நடக்குதுன்னா டென்சிட்டி குறையுது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டென்சிட்டி? டென்சிட்டினா என்னது, எவ்வளோக்கு எவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். டென்சிட்டினா அடர்த்தி தானே, உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரியல. டென்சிட்டினா அடர்த்தினா என்னது, எவ்வளோ க்ளோஸ்லி பேக்கடாக இருக்காங்கன்றது தான் டென்சிட்டி. இப்போது நான் இருக்கேன், இப்போ என்ன ஆகுது, நடுவில் வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க ரைட்டா? நடுவில் என்ன பண்ணுறாங்க, வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுது, அடர்த்தி குறையுதா? அதாவது கேப்பை வேற ஒருத்தவங்க வந்து ஃபில் பண்ணுறான். அப்போ இவங்க 2 பேரும்
ரொம்ப ஒட்டிட்டு இருக்க முடியல, கொஞ்சம் விலகி போகிறாங்க. அப்போ ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை, பெரிய அளவில் ஹைட்ரஜனுக்கு அவ்வளோ சக்தி கிடையாது, அவ்வளோ மோசமான ஒன்றும் இல்லை, நல்லவன் தான். ஒரு சின்ன விளையாட்டுக்காக பண்ணலான்னு மெட்டல்ஸ் கிட்ட மட்டும் அந்த விளையாட்டை காட்டுறேன். The density of this hydrides are lower than those of metals. அப்போ இந்த ஹைட்ரைட்ஸ் மெட்டல் ஹைட்ரைட்ஸ், மெட்டலோட ஹைட்ரஜன் சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்க பேர் தான் மெட்டல் ஹைட்ரைட்ஸ். இந்த மெட்டல் ஹைட்ரைட்ஸோட டென்சிட்டி கொஞ்சமாக குறையுது. ஏன்? ஹைட்ரஜன் ஊடால போயிட்டான், ரைட்டா? ஹைட்ரஜன் ஊடால போயிட்டான், அவ்வளோதான், ரைட்டா? ஹைட்ரஜன் உள்ளே போனனால நம்மளுக்கு என்ன அது டென்சிட்டி குறையும். டென்சிட்டினா நெருக்கமாக இருக்கணும், ஆனால் இங்கே நெருக்கமாக இல்லை, அவ்வளோதான், சரியா? ஸோ டென்சிட்டிஸ் ஆஃப் திஸ் ஹைட்ரைட்ஸ் ஆர் லோவர் தேன் தோஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் விச் தே ஆர் ஃபார்ம்ட் சின்ஸ் கிறிஸ்டல். அது மட்டும் எழுதினா போதும், ரைட்டா? லோவர் தேன் த மெட்டல்ஸ், அது வரைக்கும் எழுதினா போதும். அதான் கேட்டிருக்காங்க. வை இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட்ஸ் ஆஃப் லோவர் டென்சிட்டி? பிகாஸ் ஸ்மால் சைஸ்னால அது என்ன பண்ணுது, உள்ளே போய் சொருகிக்குது, அவ்வளோதான், ரைட்டா? ஸ்மால் பால்ஸ் ஆர் க்ளோஸ் டு பிக் பால்ஸ், அப்படி சொல்ல முடியல. அவங்க மட்டும் இருக்கப்போ அவங்களோட டென்சிட்டி அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் இருக்குது, அப்போ அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், இம்ப்யூரிட்டிஸ், அந்த பயம் இருக்கும்ல, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல, வேற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு, அந்த பயம் இருக்கனால தான், ரைட்டா? தட் இஸ் கால்ட் டென்சிட்டி. அங்கே குறையுது, கொஞ்சம் குறையும், அவ்வளோதான், ரைட்டா? ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் த மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ்? பார்த்தியா, இப்போ போன தடவை கொஷினில் இந்த மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ்க்கு டென்சிட்டி, மெட்டலோட டென்சிட்டியை குறைக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் குட்டியாக இருக்கனால ஹைட்ரஜனை யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. அப்போ ஹைட்ரஜனை பாதுகாத்து வைக்கிறதுக்கு, யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டோரிங் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் ஹெல்ப் பண்ணுதான். எப்படி? வேறு லெவலா? அப்போ ஏன்னா மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ்னால் பெரிய பெரிய பாலுக்கு நடுவில் போய் குட்டி பால் ஒளிஞ்சிக்குது, ரைட்டா? பெரிய பெரிய பாலுக்கு நடுவில் போய் குட்டி பால் ஒளிஞ்சிக்குது. இன் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் ஹைட்ரஜன் இஸ் அப்சார்ப்ட் அஸ் H ஆட்டம், அதுதான் முக்கியம். H ஆட்டம், ஹைட்ரஜன் தனித்தனியாக போய் ஒளிஞ்சிக்கிறான். H2ஆக இருந்தால் எவாப்ரேட் ஆகி போயிடுவான், H இருக்கான், ரைட்டா? டியூ டு அப்சார்ப்ஷன் ஆஃப் H atoms, metal lattice expands and become unstable. Thus, when metallic hydride is heated, it decomposes to form a hydrogen and finely divided metal. Actually, என்ன அப்படின்னா, மெட்டல் தனியாக ஹைட்ரஜன் தனியாக இருக்கப்போ பிரச்சனை இல்லை. ஹைட்ரஜன் H2ஆக இருந்தால் என்னால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியலை, ரைட்டா? ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அதை MHஆ மாற்றிடுறேன், மெட்டல் ஹைட்ரைடாக மாற்றிடுறேன். ஹைட்ரஜன் என்ன பண்ணுது, உள்ளே போய் மாட்டிக்குது. எனக்கு தேவைப்படுறப்ப மெட்டல் அப்படியே கொஞ்சம் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணால் என்ன ஆகுது, அந்த மெட்டல்ஸ்க்கு நடுவில் கேப்பே இல்லாமல் என்ன பண்ணுது, ஹைட்ரஜனை ஒரு ஓங்கி ஒரு உதைக்கிறாங்க, ஹைட்ரஜன் வெளியே வந்துடுது. ஹைட்ரஜன் சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸாக எனக்கு வெளியே கிடச்சிருது, ரைட்டா? ஸோ தட் இஸ் ஹவ் அந்த மாதிரி என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். மெட்டாலிக் ஹைட்ரைட், ஹைட்ரஜன் இஸ் அப்சார்ப்ட் அஸ் H atoms. Due to absorption of H atom, metal lattice expands and become unstable. அப்படி அன்ஸ்டேபிளாக இருக்கப்ப நான் ஹீட் பண்ணி ஹைட்ரஜனை வெளியே எடுத்துடுறேன். ஓகே, சூப்பர், குட். முடிச்சிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடியோட இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். we will go with that, ரைட்டா? arrange NH3 H2O HF in the order of increasing magnitude of hydrogen bonding. நீயே சொல்லு. ஹைட்ரஜன் பாண்டிங் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன்ல, ரைட்டா? ஹைட்ரஜன் பாண்டிங் என்னன்னு சொல்லி கொடுத்தேன்ல, சொல்லு பார்க்கலாம். இவங்களுக்கு நடுவில் இவங்க 3 பேரில் யாருக்கிட்ட ஹைட்ரஜன் பாண்டிங் நல்லா இருக்கும்? ஃபஸ்ட்டு நீ என்ன கண்டுபிடிக்கணும், யார் குட்டியாக இருப்பாங்க? யார் குட்டி? நைட்ரஜனா, ஹைட்ரஜனா, ஃப்ளூரினா? யார் குட்டியாக இருப்பாங்க? who is going to be the smallest one? HF. That's it. You guys got it. Yes. ஹைட்ரஜன் பாண்டிங், ஹைட்ரஜனும் குட்டி. சூர்யா, நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரினில் கேட்டேன். ஹைட்ரஜன் பயப்போல தான் குட்டின்னு தெரியுமே. ஹைட்ரஜனோட ஃப்ளூரின் குட்டி. ஹைட்ரஜன் குட்டியா ஃப்ளூரின் குட்டியா? யார் குட்டியாக இருப்பா? ஹூ இஸ் ஸ்மாலர், ஹைட்ரஜனா ஃப்ளூரினா? ஹைட்ரஜனா ஃப்ளூரினா? யார்? ஃப்ளூரின் இஸ் ஸ்மாலர். ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஜாஸ்தியில் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துக்குவான், யார்ட்டையும் கொடுக்காம நல்லா குட்டி ஆகிடுவான். ஸோ ஃப்ளூரினும் குட்டி, ஹைட்ரஜனும் குட்டி. அதனால HF பாண்ட், அதாவது ஹைட்ரஜன் பாண்டிங், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் HFல தான் என்ன பண்ண போகுது, அதிகமாக இருக்கும் போது. ஸோ HF, அதுக்கப்புறம் H2O, அதுக்கப்புறம் ஏன்னா ஃப்ளூரினோட ஆக்சிஜன் பெருசு, ஆக்சிஜனோட நைட்ரஜன் பெருசு, பத்தியா? ரைட், இதுதான் ஆர்டர் ஆஃப் த. அதே மாதிரி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும்
எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ஃப்ளூரினுக்கு தான் அதிகம். அதாவது ஹெச்எஃப் இருக்கப்ப ஒட்டுமொத்த எலக்ட்ரானையும் தான் பக்கம் பிடிச்சி இழுத்து வச்சுக்குவான். ரைட்டா ரெண்டு விஷயம். ஒட்டுமொத்தம் கொண்டான்னு பிடிச்சி இழுத்துக்குவான். அப்போ இதுக்கு என்ன பண்ணும்? அதிகமான பார்ஷியல் பாசிட்டிவ், இதுக்கு அதிகமான பார்ஷியல் நெகட்டிவ். அப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹைட்ரஜன் இன்னொரு ஃப்ளூரின் இருக்கும்ல, அந்த ஃப்ளூரினோட இது போய் சேருமா? அந்த மாதிரி இருக்கப்போ நல்ல ஹெச் பாண்டிங் இதில் தான் இருக்க போகுது. ரைட்டா? ஸோ நல்ல ஹெச் பாண்டிங் இதில் இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங் மேக்னிடியூட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் யார் யாருக்கு இன்க்ரீசிங் பார்த்தீங்கன்னா HF, H2O, NH3. இது கம்மி, இதை விட இதுக்கு, இதை விட இது. The extent of hydrogen bonding depends upon the electronegativity. யாருக்கு electronegativity ஜாஸ்தியோ அவங்களுக்கு இருக்க போகுது. That's it. Okay? Right. Super. அடுத்து compare the structure of H2O and H2O2. நேத்தே காமிச்சேன் யாருக்கு? ஓ அது பெய்டு பேட்சா? ஓகே, ஐ ஜஸ்ட் ஹேவிங் அ ஸ்ட்ரக்சர். நான் காமிச்சேன் நேற்று. Oh my God. நம்ம ஒரு யோசனையில் நம்ம எதாவது பண்ணோன்னா உனக்கும் காமிச்சிட்டேனா? சரி காமிச்சிட்டேன்னா ஓகே, எல்லாத்துக்குமே காமிச்சிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது மட்டும் நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான், அதுக்கு மட்டும் தான், அந்த ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சருக்கு தான், அதுக்கு தான் தேடிட்டுருக்கேன். குட்டியாக இருக்குது. நான் ஆர்டர் பண்ணேன், நான் நினச்சேன் பெருசாக வரும்னு, அவங்க பார்த்தா குட்டியோண்டா கொடுத்து வச்சுருக்காங்க. சரி ரைட், ஓகே. ஆக்சிஜன் sp3 ஹைப்ரிடைஸ் தான். எங்கே? இன் H2O. வாட்டரில் ஆக்சிஜன் என்ன அப்படின்னா, வாட்டரில் ஆக்சிஜன் எப்படி இருக்குமா? sp3 ஹைப்ரிடைஸ் தான். sp3ன்னு என்னதுப்பா? 4 பார்ட் இருக்கணும். ரேடாக எப்பயுமே 4 பார்ட். ஆக்சிஜன் இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜனோட இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜனோட இருக்குது, மேலே ஆக்சிஜனோட 2 லோன் பேர் இருக்குது. ஸோ 4, 1 2 3 4 இருக்கா? அப்போ 4 பாண்ட் இருக்கனால இட் இஸ் கோயிங் டு பி sp3. 4 கனெக்ஷன் இருந்தால் இட் இஸ் கோயிங் டு பி அ sp3 ஹைப்ரிடைசேஷன். ரைட்டா? sp3 ஹைப்ரிடைஸ்டு. அப்போது sp3யில் இருக்குது டியூ டு ஸ்ட்ராங்கர் லோன் பேர் ரிப்பல்ஷன். இந்த லோன் பேர் இருக்குல்ல, இவங்க 2 பேர் அவனுங்க ரொம்ப மோசமானவங்க. போட்டு கொலையாக கொள்கிறானுங்க. இந்த பாண்டு பேர் இந்த ஹைட்ரஜனை விரட்ட பார்க்குறானுங்க. கீழே போன்னு போட்டு அழுத்துறாங்க. இந்த பாண்ட் ஆங்கிள்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக 10th சாப்டரில் படிப்போம். நம்ம இப்போதைக்கு நான் உனக்கு சொல்கிறேன். ரைட்டா? இவங்க 2 பேரும் இவங்களை புஷ் பண்ணுறனால இந்த பாண்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னா சுருங்கி போயிடுது. எவ்வளோக்கு சுருங்குது? 104க்கு அப்ராக்சிமேட்டாக வந்துடுது. ரைட்டா? அப்ராக்சிமேட்டாக 104க்கு வந்துடுது. ரைட்டா? அப்ராக்சிமேட்லி பிகம்ஸ் 104. இந்த இருக்குது பார்த்தியா? இதுதான் பாண்ட் மாதிரி ஞாபகம் போச்சு. இப்படி தான் இருக்கும் வாட்டர் மாலிக்யூல். இப்படி தான் இருக்கும். இது ஆக்சிஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். இந்த மாதிரி பென்ட் ஷேப்பில் தான் இருக்கும். குட்டியாக இருக்குண்ணா, குட்டியாக இருக்குல்ல. நான் பெருசு ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், அது வரவிட்டு நான் இங்கேருந்து காமிச்சா கூட உனக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்குது. ரைட்டா? இந்த மாதிரி ஆக்சிஜன் மாலிக்யூல், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். ரைட்டா? இது பென்ட் ஷேப்பில் இருக்குது. அந்த மாதிரி சுருங்கிருக்கு. ஏன்னா மேலே என்னது, அந்த லோன் பேர்லாம் இல்லைல்ல. ஆக்சுவலாக அதில் லோன் பேர்லாம் வேறு கொடுத்துருந்தாங்க. அந்த லோன் பேர் இருக்க ஆப்ஜெக்டை நான் வாங்கி காட்டுறேன். அதை வாங்கினோன்னா நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இன்னும் அந்த லோன் பேரோடு பார்க்குறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். நல்லா சூப்பராக புரியுது. அது நல்லா இருந்துச்சு. அது ஆர்டர் போட்டிருக்கேன், அது வரவிட்டு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அதனால் பாண்ட் பேர் குறையுது. ஸோ வாட்டர் மாலிக்யூல் ஹேஸ் அ பென்ட் ஸ்ட்ரக்சர். பெராக்சைடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா OH பாண்ட், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வேறு பிளேனில் இருக்கான். 2 பேரும் வேறு பிளேனில் இருக்காங்க. பாரு, ஆக்சிஜன் இந்த பிளேனில் இருக்குது, இதுதான் பெராக்சைடு. இது 2 ஆக்சிஜன். கன்சிடர் these 2 as ஆக்சிஜன். ரைட்டா? இந்த ப்ளூ கலரையும் பிளாக் கலரையும் ஆக்சிஜன் ஞாபகம் வச்சுக்கோ இப்போதைக்கு. சரியா? ப்ளூவையும் பிளாக்கையும் ஆக்சிஜன் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே? ஆமாம் மாதிரி. ரைட்டா? இங்கே பாரு, ஆக்சிஜன் இந்த பிளேனில் இருக்குது, பட் ஹைட்ரஜன் என்ன பண்ணுது? பெர்பெண்டிகுலராக வேறு பிளேனில் இருக்குது. இது நீ எப்படி பார்க்கணுமா? இது ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சரில் இருக்கான். இது எங்கேயாவது பார்த்தா ஓப்பன் புக் மாதிரி தெரியுதா? ஓப்பன் புக் மாதிரி பண்ணணுமா? இப்படி இருக்கா? ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம புக்கை இப்படி தானே திறப்போம். ஆக்சுவலாக புக்கை இப்படி திறப்போம்ல.
இந்த பக்கம் இருக்குது. இதுக்கு வரைஞ்சோம் அப்படின்னா இது இப்படி இருக்கா, இப்படி வரைஞ்சி பார்க்கணுமா, நம்ம பார்க்குறப்ப இப்படி நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறானுங்க. ஆக்சுவலாக இதில் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த இருக்கா சரியா, இப்படி எங்கடா இது டே எப்பா இப்படி இருக்குது. ஆக்சுவலாக இது தே ஆர் கன்சிடரிங் இந்த பாண்டெல்லாம் பார்க்குறப்ப கன்சிடர் தட் இட் அஸ் அ ஓப்பன் புக் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கணுமா நம்ம. அந்த மாதிரி ஓப்பன் புக்கில் இருக்க மாதிரி இருக்கான். ரைட்டா? ஓகே. தூக்கம் வருதா? தூக்கம் வரும். தூக்கம் வரலன்னா தான் ஆச்சரியம். பிரேக் விட போகிறேன். இதுக்கு அடுத்து 2 முக்கியமான கொஸ்டின் படிக்க போகிறோம். இந்த சாப்டரில் இந்த கொஸ்டினோட முடிஞ்சிச்சு நீ நினைப்ப, பட் இதுக்கு அடுத்தா 2 வச்சுருக்கேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். பிக் பாஸ் வரப்போதில்ல, அதே மாதிரி இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரியே இப்போ வேறு ஒன்று வரப்போகுது. ரைட்டா? கவனி. ரைட்டா? ஸோ அப்போ என்னது, இட் இஸ் லைக் ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர். H2O பாண்டு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் இருக்குது. இது பென்ட் ஸ்ட்ரக்சரு, இது ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஆங்கிள் 109 இருக்குது, 104 மாறிடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 109 to 104 இது டிஃப்ரெண்ட் பிளேன்ஸு, ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர். அது மட்டும். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டரோட டிஃப்ரென்ஸ். ரைட்டா? ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டரோட டிஃப்ரென்ஸ். இந்த கொஷினும் இதுக்கு அடுத்து ஒரு கொஷின், அதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ பிரேக். ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர். இட் கண்டைன்ஸ் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட் இன் இட். நல்லா கவனி. ஹார்ட் வாட்டர்னா அதில் இருக்கக்கூடியது. ரைட்டா? ரைட். ஹார்ட் வாட்டருங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இட் கண்டைன்ஸ் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட். கால்சியம் சால்ட்டும் மெக்னீஷியம் சால்ட்டும் அதிகமாக இருக்கிறத தான் நம்ம ஹார்ட் வாட்டர்னு சொல்ல போகிறோம். இங்கே என்ன அப்படின்னா கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்காது. நம்ம குடிக்கிற தண்ணி, உப்பு தண்ணி சொல்கிறோம்ல, அவ்வளோதான் உப்பு தண்ணி. ரைட்டா? உப்பு தண்ணி. சிம்பிளாக உப்பு தண்ணி தான் நம்ம அதோட. உப்புனா என்ன அர்த்தம்? கால்சியம் மெக்னீஷியம்லாம் உப்பு நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே உப்பு கிடையாது. கடல் தண்ணியெல்லாம் ஹார்ட் வாட்டர். நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரெஷ் வாட்டர் குடிக்கிறதுனா சாஃப்ட் வாட்டர்னு வீக்கேன் நம்ம சொல்லிக்கலாம். ரைட்டா? இட் டஸ் நாட் கிவ் லாத்தர் வித் த சோப். சோப்பை போட்டு தெரியல, உப்பு தண்ணியில் துவைச்சா நிறைய வராதுன்னு சொல்லுவோம்ல, உப்பு தண்ணியில் நுர வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஏன்னா ஆல்ரெடி அதில் சால்ட்ஸ் இருக்குது. இட் கேனாட் ப்ரொடியூஸ் எனி லேத்தர். வாட் இஸ் sp3? sp3னா 4 கனெக்ஷன், ஒரு S 3 P, 4 கனெக்ஷன் இருக்கும். அதான் sp3ன்னு அர்த்தம். எத்தனை கனெக்ஷன் இருக்குன்றது தான் sp3. ஹைப்ரிடைசேஷன் we will discuss it in 10th chapterல இருக்கு. ரைட்டா? ஓகே. ஸோ ஃபார்ம்ஸ் அ precipitate of calcium and magnesium. ஆக்சுவலாக எனக்கு நுர உருவாகாமல் என்ன பண்ணுது, எனக்கு கால்சியம் மெக்னீஷியமு ப்ரிசிபிடேட்டாக அப்படியே அடியில் தங்கிடுதான். இங்கே நல்லா நுர வருமா ஃப்ரெஷ் வாட்டரில். ரைட்டா? இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் பாய்லர்ஸ் அண்ட் அன்சூட்டபிள் ஃபார் லாண்ட்ரி. துவைக்கிறதுக்கு பயன்படாது. பாய்லர்ஸ் பெரிய தெர்மல் பவர் பிளான்ட்லலாம் நம்ம வாட்டரை ஹீட் பண்ணி அது மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அங்கெல்லாம் பாய்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஷிப்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாய்லர்ஸ் இருக்கும். நம்ம வீடு உயரத்துக்குலாம் பாய்லர்ஸ் நிறையா இருக்கும். அந்த பாய்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் இது என்ன பண்ணுமா, சால்ட் டெபாசிட் ஆகிடும். வீட்டில் பார்த்துருக்கியா குக்கர், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி கொப்பரையிலலாம் பாரு கீழே ஒயிட் கலரில் டெபாசிட் ஆகிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்க உப்பெல்லாம் அப்படியே டெபாசிட் ஆகியிருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. டஸ் நாட் ஹார்ம் த பாய்லர்ஸ் அண்ட் சூட்டபிள் ஃபார் லாண்ட்ரி. பாய்லரை ஹார்ம் பண்ணாது, இதில் நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? எஸ், சூப்பர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின். டெம்பரவரி ஹார்ட்னஸ், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். திஸ் இஸ் டியூ டு சால்யூபிள் பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். நல்ல தண்ணியில் நானே கொண்டு போய் கால்சியமும் மெக்னீஷியமும் கலந்தேன் அப்படின்னா அது டெம்பரவரி ஹார்ட்னஸ். என்னால் என்ன பண்ண முடியும், இந்த கால்சியம் மெக்னீஷியமை ரிமூவ் பண்ண முடியும். கால்சியமையும் மெக்னீஷியமையும் என்னால் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். ரைட்டா? ரிமூவ் பண்ண முடியும். இட் இஸ் ஈஸிலி ரிமூவ்டு பை பாய்லிங். ஹீட் பண்ணுறது மூலமாக இது டெபாசிட் ஆகிடும். ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அதை ரிமூவ் பண்ணிடலாம். வேறஸ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸில் திஸ் இஸ் டியூ டு சால்யூபிள் சால்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபேட்ஸ் அண்ட் குளோரைட்ஸ். வித்தியாசம் ஒன்று தான்டா. கால்சியமும் மெக்னீஷியமும் தனியாக இருக்கப்ப, தனிப்பட்ட முறையில் இருக்கப்ப என்னால் அவங்கள ரிமூவ் பண்ண முடியும். அதே ஒருத்தவங்க கால்சியம் சல்ஃபேட்டாவோ அல்லது கால்சியம் குளோரைடாவோ இருந்தாங்கன்னா அவங்கள எடுக்க முடியாது. மெக்னீஷியம் சல்ஃபேட்டு அல்லது மெக்னீஷியம் குளோரைடு இந்த மாதிரி சால்யூபிள் சால்ட்டாக, கரைஞ்சு போன சால்ட்டாக இருந்தாங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவல் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் இஸ் அ tedious process and involves certain chemical methods. இது ரொம்ப கஷ்டம். It is not the easiest one. It is a very கஷ்டமான ஒரு ப்ராசஸ். சரியா? கஷ்டமான ப்ராசஸ். அதனால we are not going to do this. Chapter 6 successfully we have completed. Right? We have completed it.
இப்போ என்னடா பண்ணணும் தண்டர், கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா போய் படிக்கிறா. நீ மெசேஜ் பண்ணுறத பார்த்தா உண்மையிலே நீ வந்து ப்ராக்டிக்கலுக்கு படிக்க போகிற மாதிரி தெரியல. ப்ராக்டிக்கல் படிக்க போகிறவன் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக கிளம்பி போய் படிச்சிருப்பான். நீ உட்காந்து நான் பார்க்கணுன்றக்காக இத்தனை மெசேஜ் பண்ணுறேன், நான் பார்த்து நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை பாருங்கள், இல்லைனா விட்டுரு. இத்தனை தடவை பண்ணிட்டே இருக்க. ஓகே ஓகே, வில் கோ ஃபார் அ பிரேக். எஸ் எஸ் எஸ், யூ ஆர் கோயிங் ஃபார் அ பிரேக். ஸோ யூ வில் கோ ஃபார் அ 10 minutes break. ஓகே, 10 minutes break. We will meet at 3:50. We'll go with the chapter 6. இன்னும் 4 சாப்டர் இருக்குது. 12th சாப்டர்லாம் ஈஸி. IUPAC மட்டும் வேணால் ஸ்கிப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம், ஏன்னா ஆல்ரெடி IUPAC பார்த்துருக்கோம். ஓகே, 6th 7th சாப்டர் இருக்குல்ல, 6th அடுத்து ஒரு பெரிய 7th முடிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். 6 டக்குன்னு முடிஞ்சிடும். அடுத்து 7 முடிச்சிட்டோன்னா பெரிய இமயமலையுமே முடித்த மாதிரி. மணி 3:30 தானே ஆகுது, பார்க்கலாம். அட்லீஸ்ட் 6க்குள்ளே நம்ம ஆர்கானிக்குள்ளே நுழைஞ்சிடலாம். ஏன்னா 11th 7th 8th முடிச்சிடும். என்ன டவுட்டு? ஆர்கானிக்லேருந்து கம்பல்சரி கண்டிப்பாக வரும். IUPAC கம்பல்சரியாக கேட்பாங்க. டெம்பரவரி ஹார்ட்னஸ் அது புக்கின் கொஷின், க்ரியேட்டிவ் கொஷின்ஸு. உனக்கு புக்கில் வேணுமா? புக்கில் வேணும்னா ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர்னு இருக்குமே, 5th சாப்டரில் இருக்குது, புக்லேயே இருக்குது. வேணால் நீ புக்லேயே படிச்சுக்கலாம். 4th சாப்டரில் கடைசிக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ட்னஸ், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கு முன்னாடி ஹைட்ரைட்ஸு, ஹைட்ரஜன் பெராக்சைடு. பேஜ் நம்பர் 110, 109, 109, 102, 109, 110, 109, 102. IUPAC ஸ்கிப் பண்ணாதீங்களா? என்ன KPKC சொல்லி தந்துடுறேன். ரைட் வச்சுருக்கேன். 8th லெசனை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்க்க போகிறோம். JEE அட்வான்ஸ்க்கெலாம் இதெல்லாம் பத்தாது. JEEலாம் இல்லை, போர்டு எக்ஸாமுக்கு தான் இது ஓகே. JEE அட்வான்ஸ்க்கெலாம் அதெல்லாம் வேறு பண்ணணும். TDS ப்ராசஸ்னால் கஷ்டமான நடத்தும். TDSனால் கஷ்டமான, ஸ்கிப்பே வேண்டாம். ரைட், அப்போ எவ்வளோ நாளும் பண்ணிடலாம். 11th சாப்டரில் IUPAC வருது. 11th சாப்டரில் பார்க்கலாம். ரைட்டா, 11th சாப்டர்லேயும் கம்பல்சரி 11, 12 எல்லாத்துலேயுமே வரும். சரிடா, ரைட், வில் கோ ஃபார் அ பிரேக். ஆல்ரெடி 2 minutes ஆகிடுச்சு. வில் கோ ஃபார் அ பிரேக். ஆஃப்டர் பிரேக் வி வில் மீட்.
Hello, okay, welcome back. We will start it. Okay, this time there is no game, so you can ask me any question. நீயா ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம், ரைட்டா? நான் சொன்னேன்ல, இன்றைக்கி செகண்ட் ஆஃப் will be your day. நீ என்னனாலும் கேட்கலாம், கொஞ்சம் டீசெண்டாக கேளுங்கடா, ஏதாவது மோசமாக கேட்டுறாத. எஸ், டோட்டல் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது? டோட்டலாக 246 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம 136 முடிச்சிருக்கோம், இன்னும் 110 கொஷின் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு 6 மணி நேரம் ஆகும் போல. ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தீங்களா? வாட் இஸ் மை ஏஜ்? 33. நெக்ஸ்ட், என்னோட 10th மார்க் 390 out of 500. வேறு? ஸோ இங்கே 6 minutes, I give you 6 minutes. At sharp 4 we will be starting it. என்ன டிகிரி? நான் வந்து மெரைன் இன்ஜினியரிங். ஐ எம் இன்ஜினியர், மெரைன் இன்ஜினியரிங். 12th மார்க்கு 1200க்கு நான் வந்து 820. 1200க்கு 820. நான் உங்களை மாதிரி நல்லாலாம் படிக்க மாட்டேன். என்னோட பொண்ணு பேர் யாழினி. ஸ்கூல் லைஃப்பில் எனி ஃபன்னா? ஸ்கூல் லைஃபே ஃபன்னாக தான் போச்சு நம்மளுக்கு. நான் பயங்கரமாக படிக்காத ஒரு பையன், ரைட்டா? 12th மார்க் தான் நான் சொன்னேன். 11th பப்ளிக் கிடையாது நான் படிக்கிறப்ப, எனக்கு 11th மார்க்லாம் தெரியல. அதனால் எந்த காலேஜ்? நான் பிட்ஸ் பிலானியில் படித்தேன். தட் இஸ் அன் ஆக்சிடெண்ட். ஐ பிகம் அ டீச்சர் பை ஆக்சிடெண்ட். நான் படித்த ஸ்கூலில் திடீர்னு என்னை ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் 12th கெமிஸ்ட்ரி எடுன்னு சொன்னாங்க. அங்கே எடுக்க ஆரம்பித்து அப்புறம் அப்படியே எடுத்துட்டேன். எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டே கெமிஸ்ட்ரி தான், ஆனால் எனக்கு சிக்கனது அதுதான். 7th லெசன் ப்ராப்ளம்லாம் பெருசாக இருக்கிறதுலாம் பார்க்க வேண்டாம், கம்பல்சரியில் வராது, 5 மார்க்கில் தான் வரும். யாழன் இஸ் டூயிங் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். எனி ஃபைட்டிங் எஸ் 10th ஸ்டாண்டர்டில் ரோட்டில் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன். ஓகே, ஸ்கூலில் என்னோடய ஃபேவரட் மென்டர் என்னோடய தமிழ் டீச்சர். நான் ஸ்கூலுன்றதை விட நான் ஸ்கூல் முடித்து நான் ஸ்கூலில் டீச்சரை ஜாயின் பண்ணப்போ எனக்கு வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸ் டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சொன்னேன், டீச்சிங் இஸ் நாட் மை ஆம்பிஷன். எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நிறையா இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட்டாக டீச்சராக மாறிட்டேன். எனக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணுன்னு தான் ஆசை. ஸோ அது போயிட்டுருக்கு. அதே மாதிரி இதுவும். ஃபேவரட் ஃபுட்டு சப்பாத்தி. அனிமிலாம் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் தெரியாது. கம்பல்சரி கொஷின் ஒன்றா கேட்க அட்டன் பண்ண தெரியல, எப்படி அட்டன் பண்ணுறது? தட் வி வில் டிஸ்கஸ் இட். அவ்வளோதானா? ஐ எம் ஆன் மை வே. நான் என்னோட கோலில் நான் ஐ ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ஹாஃப். கோலுங்கிறது இட் இஸ் நாட் அ டெட் எண்ட். இல்லை, நான் நினச்சதை வந்துட்டேன். அரவுண்ட் ஒரு 2021 ஐ யூஸ் டு வாட்ச் சம் ஆஃப் த வேதாந்து மூவிஸ். நான் ஒரு நிமிஷம் கொஷின், நிறைய பேர் கொஷின் மேலே போயிடுது, ஒரு 2 minutes ஸ்டாப் பண்ணுங்கள். 2019-20 ஐ யூஸ் டு வாட்ச் வேதாந்தூஸ் யூடியூப் சேனல். அப்போ இருக்க வேதாந்து 21 கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்போது கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வேதாந்தூவில் இருக்க ஒரு டீச்சர் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து அந்த சாரோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஐ ஃபெல்ட் நம்ம என்றைக்கு இந்த மாஸ்டர் டீச்சர்ன்ற டீச்சரை நம்ம போட முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ வித்தின் 2 years ஐ ஜஸ்ட் வேர் இட். 21க்கு அப்புறம் 23 வேதாந்தூவில் மாஸ்டர் டீச்சரை நான் மாறிட்டேன். ஸோ அதுதான். ஸ்கூலில் என்ன சீக்ரெட் இருக்க போகுது? அப்போல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைடா ஸ்கூலில் சீக்ரெட்னு. ட்ரீம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு 1,00,000 பேருக்கு பாடம் சொல்லித்தரணும் அப்படின்னு. இப்போயே நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். இது இல்லாமல் ஆஃப்லைனில் நிறைய பேருக்கு சொல்லித்தரணும்னு ஆசை. அதுதான். ஓகே, எஸ், நான் ஸ்டேட் போர்டு தான். நோ ஷிமோன் சார்லாம் இல்லை. ஷிமோன் சார் எங்கே கெமிஸ்ட்ரி நடத்துவாங்க? ஷிமோன் சார் இஸ் குட் ஃபார் மேக்ஸ். நான் சொல்கிறேன் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி எல்லாம். நான் கெமிஸ்ட்ரி மேஜர் கிடையாதுல. ஐ எம் நாட் அ கெமிஸ்ட்ரி மேஜர். நோ, ஐ எம் இன்ஜினியர் ஆஃப் த ஷிப். ஷிப்பில் 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது, கேப்டன், இன்னொன்று இன்ஜினியர்னு. ஸோ இன்ஜினியர்ஸ் ஹூ ரன்ஸ் த ஷிப், கேப்டன் ஹூ ஸ்டியர்ஸ் த ஷிப். அதாவது இப்போ காரில் நம்ம டிரைவர் தான், இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருக்குது. ஷிப்பில் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஓடாது. ஷிப்பில் இன்ஜின் ஓடணும் அப்படின்னா லாட் ஆஃப் ப்ராசஸ் ஹேஸ் டு பி டன். ஸோ அதுக்குன்னு ஒரு டீம், அதுக்குன்னு ஒரு 15 பேர் வேணும். ஸோ அந்த 15 பேரில் ஒருத்தர் நான்.
ஷிப்பை ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமா ஷிப்போட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு கேப்டன் டிபார்ட்மெண்ட், தட் இஸ் கால்ட் டெக். என்ஜின் டிபார்ட்மெண்ட், டெக் டிபார்ட்மெண்ட். ஐ எம் ஃப்ரம் என்ஜின் டிபார்ட்மெண்ட். அவ்வளோதான். மேம் கிட்ட அடி வாங்கியிருக்கேன். கெமிஸ்ட்ரி மேமோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே நான் தான். பப்ளிக் ப்ராக்டிக்கலுக்கெலாம் பலாருன்னு கண்ணத்தில் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஓகே, நான் மதுரையில் ஒரு ஸ்கூலில் படித்தேன். வேதாந்துவில் போக சொன்னால் வரப்போகிறேன் ஆஃப்லைனில் வச்சா, அவங்க சொல்கிறதானே கேட்க முடியும். வேதாந்து டீமில் உங்கள் ஃபேவரட் டீச்சர்னால் என்ன அர்த்தம்? இப்போ இருக்க டீம்லையா? இப்போ இருக்க டீமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மிஸ்ட் இட் when I was joined 2023 நான் யூடியூப்பில் தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஆஃப்லைன் போய்ட்டேன். அந்த 2023 எனக்கு வந்து ஒரு குட் டீம் இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். டுடே we have a very good team. we are. அப்புறம் எப்படி ஸ்கூல் டீச்சர் என்ன? நான் தான் சொன்னேன், டியூஷன் சென்டர் நான் வச்சுருந்தனால என்னோடய டியூஷன் சென்டரை பார்த்துட்டு அங்கே எனக்கு அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் தெரியும். அதனால் நான் படித்த ஸ்கூலில் அவங்க நீ எடுக்கிறன்றனால எடுக்க வர சொன்னாங்க. அதனால தான் 12th மார்க்கில் 70% இருந்தால் போதும். 12th மார்க் 70%, இங்கிலீஷில் 60% மார்க் இருந்தால் போதும் மெரைன் இன்ஜினியரிங். ஆமாம், நான் மதுரையில் தான் இருக்கேன். ஓகே, எந்த கொஷின்னு போதுன்னே தெரியல, நிறைய மார்க். 12th மார்க்லாம் அப்போதையும் சொல்லிட்டேன், எத்தனை தடவை சொல்கிறது. என்ன கொஷின் லலிதா நீங்கள் கேட்குறீங்க? எனி ஒன் டீச்சர் சொல்லவா? சரி, ஆலினியன் சார் இப்போ இருக்காங்கல்ல. பீட்டா எலிமினேஷன் சொல்லித்தரேன். நான் நீட் ஜெயிலாம் நான் படிக்கவே இல்லைப்பா. ஸ்வீட் மெமரின்னா நான் நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது. ஒன்றும் டக்குன்னு இது ஞாபகம் வரல. ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா சொல்லலாம், ஜென்ரலைஸ்டாக கேட்டிங்கன்னா ஆன்சரும் ஜென்ரலைஸ்டாக பண்ண முடியாதுல்ல. ஃபேவரட் ஃபுட் தான் சப்பாத்தி, நான் பற்றி சொல்லிட்டேனே. ஓகே, இட்ஸ் 4. நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் சீக்கிரம். ஓகே, கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆகலாம். எஸ். ஓகே, மதுரையிலேருந்து நிறைய பேர் இருக்கீங்க. மெரைன் இன்ஜினியரிங் தான் படிக்கணும். தட் இஸ் அ கோர்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல் தான். ஓகே, ரைட். இட்ஸ் 4 PM. we will close it. ஓகே, ரைட். சரியா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் செஷன், நெக்ஸ்ட் இதே மாதிரி அடுத்த பிரேக்கில் யூ கேன் ஆஸ்க் மீ கொஷின்ஸ். இப்போது தாறுமாறாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகலாம் நம்ம வண்டியை. ஸோ வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. பிகாஸ் 6th சாப்டர் ஆல்ரெடி நீ ஃபஸ்ட் டேர்முக்கு படித்தது தான். So we are going to start it. We are going to make a little bit faster. Beta eliminationலாம் இருக்குது, இனிமேல் தான் வரும். 12th சாப்டர்ல இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் கனிஷ்கா, we will do it. Boyle's law states that given temperature, இது ரொம்ப முக்கியம்டா. நிறைய பேர் at a given temperature எழுத மாட்டேங்கிறாங்க. Boyle's lawன்னு சொன்னாலே volume is inversely proportional to pressureன்னு எழுதிடாது, தப்பு. இந்த given temperatureம் ஃபிக்ஸட் மாஸும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது எழுதி தான் எழுதணும். ஆஃப் கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர். ஸோ இங்கே எழுது, இல்லைனா இதை மட்டுமா எழுது. ஒன்று டெஃபனிஷன் எழுது, இல்லை இதை போட்டு இதை எழுதிடு. தட் இஸ் வாட் நீடட். அப்படி போட்டால் தான் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. கிவ் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட்ஸ் கேஸ் வால்யூம் மோல்ஸ். கேஸுக்கும் வால்யூம் ஆஃப் மோல்ஸ்க்கும், அதாவது கேஸோட மோல்ஸ்க்கும் வால்யூம்குள்ள ரிலேஷன். வி கேன் யூஸ் இட் அஸ் PV is equal to MRT. PV is equal to MRT நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட்? PV is equal to NRT. அப்போ வால்யூம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்கு? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N. இந்த ஈக்குவேஷனே போதும். ஈக்குவேஷனில் யார் யார் இருக்காங்களோ அவங்களை எடுத்து எழுது. தட்ஸ் இட், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ரைட்டா? ஓகே. வாட் ஆர் ஐடியல் கேஸஸ்? இன் வாட் வே ரியல் கேஸ் டிஃபர் ஃப்ரம் ஐடியல் கேஸ்? இந்த சாப்டரில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்? ஓகே, சரியா? வாட் ஆர் ஐடியல் கேஸ்? இன் வாட் வே ரியல் கேஸ் டிஃபர் ஃப்ரம் ஐடியல் கேஸ்? ஐடியல் கேஸ் டிஃபைன்ட் as one in which all collisions between atoms or molecules are perfectly elastic. எலாஸ்டிக்னா அது ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே பட்டு டக்குன்னு போயிடுவாங்களாம். ஸோ எலாஸ்டிக் இன் நேச்சர்னால் அது ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்டா? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அண்ட் இன் விச் there are no intermolecular attractive force. அவங்களுக்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை என்ன பண்ணாதான்,
இருக்காது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ரைட்டா. ஸோ PV is equal to nRT தான் ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸோட டிஃபரன்ஸ் வேறு இருக்கும், அதை நீ எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட்டான கொஷின், டிஃபரன்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம டிஃப்ரென்ஸ் நிறையா பார்த்துட்டு இருக்கோம், அதில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, கவனிங்க. கான்சன்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடியல் கேஸஸ் ஒபே ஆல் கேஸ் லா. ஐடியல் கேஸ் என்ன பண்ணுமா, எல்லா கேஸ் லாவையும் என்ன பண்ணுமா, ஒபே பண்ணுமா. ஐடியல் கேஸ் ஒபேஸ் ஆல் கேஸ் லா அண்டர் ஆல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். எந்த டெம்பரேச்சர் எந்த ப்ரெஷராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா இந்த ஐடியல் கேஸ் எல்லா லா, அவகாட்ரோ லா, பாய்ல்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே-லுசாக், இது எல்லாத்துக்குமே ஒபே பண்ணுவோம். ரியல் கேஸ் ஒபே கேஸ் லா ஒன்லி அட் லோவர் ப்ரெஷர் அண்ட் ஹையர் டெம்பரேச்சர். லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் மட்டும்தான் என்ன பண்ணுமா, இது ஒபே பண்ணுமா, அதர்வைஸ் இட் வில் நாட் ஒபே. த வால்யூம் ஆக்குபைட் பை த மாலிக்யூல் இஸ் நெக்லிஜியபிள். நல்லா கவனி, ஐடியல் கேஸில் அது ஆக்குபை பண்ணியிருக்க வால்யூமை அவங்க பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்களா, they considered as negligible, ரைட்டா. molecule is negligible as compared to the total volume occupied by the gas. ஜென்ரலாக ஆக்குபை பண்ணியிருக்க வால்யூமுக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுலோட, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் பாட்டிலில் நம்ம ஒரு கேஸ் வச்சோன்னா அது 1 லிட்டர் கன்சிடர் பண்ண முடியும் ரைட்டா. இட் வில் பி சம் சேஞ்சஸ். இங்கே என்ன அப்படின்னா வால்யூம் ஆக்குபைடு பை த மாலிகுல் இஸ் நாட் நெக்லிஜியபிள். இங்கே நம்ம அதை நெக்லிஜிபிளாக எடுத்துக்க முடியாது, we have to consider it. அதை கன்சிடர் பண்ணுறனால மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்ஷன் ஃபேக்டர் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்லாம் வருது ரியல் கேஸ் இருக்கனால. அடுத்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அமங் த மாலிகுல்ஸ் ஆர் நெக்லிஜிபிள். இங்கே ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலுக்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆர் நாட் நெக்லிஜிபிள் ஆஃப் ஆல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். என்ன டெம்பரேச்சர் என்ன ப்ரெஷராக இருந்தாலும் ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் என்ன அப்படின்னா எப்பயுமே there is going to be a attractive force இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடியல் கேஸ் ஃபார்முலா என்னது, PV is equal to nRT. இங்கே என்ன பண்ணணும், AN²/V, அதாவது Bயோட ப்ரெஷரோட ஒரு ப்ரெஷர் டேர்ம் ஆட் பண்ணுறோம். ப்ரெஷர் டேர்மில் என்ன ஆட் பண்ணுறோம், AN²/V². அதே இங்கே NB -NB, ரைட்டா. ஓகேவா, சூப்பராக. ஈக்குவல் டு nRT. ப்ரெஷர் PV, ப்ரெஷரோட ஒருத்தவங்களை ஆட் பண்ண போகிறோம். யார் ஆட் பண்ண போகிறோம், AN²/V². இங்கே NB ஆட் பண்ண போகிறோம். சரியா, ஓகே, குட். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான். A = 0 அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அந்த கேஸை நம்ம லிக்விஃபை பண்ண முடியுமா. ஃபஸ்ட்டு ஏன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். A is nothing but a van der Waals force of attraction. நல்லா கவனிங்க, உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கேஸ் மாலிகுல்ஸ் இப்படி தானேப்பா இருக்கும். கேஸ் மாலிகுல்ஸ் ஆர் ஃபார் அப்பார்ட். கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், தள்ளி இருக்க போகுது ரைட்டா. இது லிக்விட் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், லிக்விட் மாலிகுல்ஸ் ஆர் லிட்டில் பிட் க்ளோசர் டு ஈச் அதர் ரைட்டா. லிக்விட் மாலிகுல்ஸ் லிட்டில் பிட் க்ளோசர் டு ஈச் அதர். வேரஸ் சாலிட் பார்ட்டிகல்ஸ் அல்லது சாலிட் மாலிகுல்ஸ், சாலிட் ஆட்டம்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுமா, வெரி க்ளோசர், ரொம்ப க்ளோசராக இருக்கும். அப்போது இவங்களுக்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ஒரு கேஸை லிக்விடாக மாற்ற முடியும். Here in this question, A is going to be the attractive force, right? A is going to be the attractive force. ஏங்கிறது என்னது, van der Waals force of attraction சொல்ல போகிறாங்க. இங்கே van der Waals force of attraction is 0. van der Waals force of attraction இவங்க ரெண்டு பேரும் அட்ராக்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்கள ஒன்றா சேர்க்க முடியும், அவங்கள சேர்க்க முடியாதுல்ல ஒன்றா. அப்போ ஒன்றா சேர்க்க முடியாதுல்ல, அப்போது லிக்விஃபை பண்ண முடியுமா, ஒரு கேஸை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி லிக்விடாக மாற்ற முடியாது, ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லை. A is the measure of strength of van der Waals force of attraction between the molecules of gas. A = 0 na, there is very less interaction between the molecules of gas, so it cannot be liquefied. அது என்ன பண்ண முடியாது, liquid cannot be liquid. Yes, very good, it cannot be liquid. சரியா, that's it. Suppose there is a tiny sticky area. சூப்பரான ஒரு விஷயங்க. நம்மளோட வாட்டர் பாட்டில் இருக்குது. நார்மலாக இந்த வாட்டர் பாட்டிலுக்கு உள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஃபெவிக்விக் ரைட்டா. இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஃபெவிக்விக் ஒட்டி வைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் கனிஷ்கா, என்ன அது செகண்ட் பாயிண்ட்டு? இப்போ அதான்ப்பா ஆக்சுவலாக ஏங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை தான் நம்ம ஏன்னு சொல்கிறோம். இப்போ அந்த A = 0, அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் குறைஞ்சி போச்சு. அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை. இப்படி இருந்தாலும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் எப்படி இருக்காங்களே. ஸோ அப்போ 0 அப்படின்னா A வந்து என்னது
இந்த கேஸை லிக்விஃபை பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த கேஸ் மாலிகூல்ஸ் ஸ்டிக் டு த வால், நான் என்ன பண்ணியிருக்கேன், உள்ள ஃபெவிக்விக் தடவி வச்சுருக்கேன். அப்போ கேஸ் மாலிகூல் போய் ஒட்டிக்கிச்சு. நேற்று இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் பெய்டு பேட்சில் சொன்னேன். லெட் அஸ் கன்சிடர் அ பஸ். ஒரு பஸ்ஸில் சீட்டெல்லாம் இல்லை, ரைட்டா? பஸ்ஸில் சீட்ஸ் எல்லாம் இல்லை. சீட் இல்லாமல் ஒரு 60 பேர் என்ன பண்ணிட்டேன், பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டேன். 60 பேரும் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே இடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ப்ரெஷர் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். நல்லா கவனி, ஒரு பஸ் கம்ப்ளீட்டாக வெறும் ஸ்பேஸ் மட்டும் இருக்கக்கூடிய பஸ். அப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே இடிச்சுட்டே இருப்பாங்களா? ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே இடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? அப்போ ப்ரெஷர், அழுத்தம் அதிகமாகும். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த பஸ்ஸில் 2 செவுத்து ஓரத்துலேயும் சீட்டு போட்டுட்டேன். சீட்டு போட்டு ஒரு 30 பேரை இந்த பக்கம் பிரித்து 30 பேரை பஸ்ஸில் சீட்டில் உட்கார வச்சுட்டேன். இப்போ வெறும் 30 பேர் தான் நிற்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த 30 பேர் மேலே இருக்க ப்ரெஷர் கம்மியாகிடுச்சா? முன்னாடி 60 பேரும் மோதிக்கிட்டு இருந்தாங்க, அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஒரு 30 பேர் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாங்க, ஒட்டிட்டாங்க, சீட்டில் போய் ஒட்டிக்கிட்டாங்க. அப்போ சீட்டில் போய் ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ப்ரெஷர் ட்ராப்ஸ். இந்த கொஷினுக்கு ஆன்சர் அவ்வளோதான். ஒரு கண்டெய்னரில் ஸ்டிக்கி வால், செவத்தில் ஒட்டுற கம்மு போட்டு ஒட்டி வச்சுருக்க ஒரு கண்டெய்னரில் நான் கேஸை கொடுத்தேன்னா நார்மலாக அந்த கண்டெய்னர் இருக்கிறத விட இந்த ஸ்டிக்கி சர்ஃபேஸ் போட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் டவுன் ஆக போகுது. அவ்வளோதான். ரைட்டா? ரைட்டா? ப்ரெஷர் டவுன் ஆக போகுது. ஓகே, கவனிங்க. இஃப் தி கேஸ் மாலிகூல்ஸ் stick to the walls of the container, then the number of molecules striking the walls of the container decreases. அப்போ and decrease in number of gas molecule in the same volume container decrease the pressure. அப்போ number of molecules குறைஞ்சிருச்சுன்னா, கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னா ப்ரெஷரும் குறைஞ்சிட போகுது. அவ்வளோதான். சரியா? ஓகே, explain the following observation. இந்த 4 கொஷின் ஏதாவது ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Aerated water bottles are kept under water during the summer. ஏன் சம்மர் டைமில் ஏரேட்டட் வாட்டர் பாட்டில்ஸை தண்ணிக்குள்ளே வைக்கிறாங்க? சிம்பிள். ரைட்டா? என்ன காரணம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் நார்மலாக. இப்போ பாரு, நான் ஒன்றுமே பண்ணலை. என்ன அப்படின்னா, இப்படி திறந்தேன் அப்படின்னா எவ்வளோ கேஸ் உள்ளே போகும்? இது எம்டி பாட்டில் இல்லை, இதில் பாதி தண்ணி இருக்குது. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதில் திறந்து வச்சேன் அப்படின்னா, இப்போ இதை நான் திறந்து வைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளே கேஸ் போகுது. இந்த கேஸ் எவ்வளோ தூரத்துக்கு அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகும்? பெருசாலாம் மிக்ஸ் ஆகும். அதே இது நான் என்ன பண்ணுறேன், ஒரு பம்ப் எடுத்துகிட்டு வந்து ஏர் டைட், நல்லா வெளியே காற்றே வராத அளவுக்கு வச்சு பம்ப் பண்ணுறேன். நல்லா என்ன பண்ணுறேன், நான் இதில் பம்ப் பண்ணுறேன். நிறைய காற்று இதில் பம்ப் பண்ணுறேன். அப்போ நிறைய காற்று அதில் நான் பம்ப் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும்? அப்போ நிறைய காற்றை பம்ப் பண்ணுறப்ப நிறைய காற்று உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ், உள்ளுக்குள்ளே இருக்க வாட்டரோட போய் மிக்ஸ் ஆக போகுது, நிறைய டிசால்வ் ஆக போகுது. காற்று ஃபுல்லாக என்ன பண்ண போகுது, உள்ளே போய் டிசால்வ் ஆகுது, நல்லா உள்ள டிசால்வ் ஆகுது. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சாலிபிலிட்டி, கரையும் திறன், ரைட்டா? ரைட்டா? கரையும் திறன் குறையும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி, கரையும் திறன், ப்ரெஷர் உள்ளே போக 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 கரைகிறது என்ன பண்ணுது, கரைகிறது இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய கரைஞ்சிருது. இப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணேன்னா உனக்கு தெரியும் யே-லூகாஸ் லாவா? இல்லை என்னது, ஆமாம், யே-லூகாஸ் லா தான். டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். when the temperature increases pressure also increases. நான் டெம்பரேச்சர் கூட்ட 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 என்ன பண்ணுது, டிசால்வ் ஆகியிருந்த கேஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருது. நீ பார்த்துருக்கியா ஸ்லைஸ் பாட்டிலுக்கும் 7up பாட்டிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஸ்லைஸ் பாட்டிலுக்கும் 7up பாட்டிலுக்கும், ரைட்டா? ஸ்லைஸ் பாட்டிலில் ஸ்லைஸ் மேலே வரைக்கும் ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 7up பாட்டிலில் இந்த மாதிரி கீழே வரைக்கும் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? கீழே வரைக்கும் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஏன் 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 அப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க? பிகாஸ் டு அவாய்ட் பிளாஸ்ட் இஸ் வெரி குட், வெடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. அப்போது உள்ளேருந்து கேஸ் வருதில்ல, என்ன வெயிலெலாம் தூக்கிட்டு போகிறோம், நம்ம வெயிலெலாம் தூக்கிட்டு போகிறப்ப என்ன அப்படின்னா இதில் இருக்க கேஸ் வெளியே ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகிற கேஸு கேப்பே இல்லைன்னா பாட்டில் வெடிச்சிடும். இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இதில் கேஸஸ் ஈஸிலி கம்ப்ரெசபிள் தானே, ஹைலி கம்ப்ரெசபிள், நிறைய கம்ப்ரெஸ் ஆகும். அந்த கேப்புக்குள்ளேயே கேஸ் ஃபுல்லாக என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அப்படியே அதுக்குள்ளேயே புதஞ்சு போய் அதுக்குள்ளேயே கம்ப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ பாட்டில் ஒன்றும் பெருசாக டேமேஜ் ஆகும். இன்கேஸ் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹீட் பண்ணுறப்ப தாங்க முடியாமல் வெடிச்சிரும். அதனால தான் சொல்லியிருக்காங்க aerated water bottles CO2 gases passed through the aqueous solution under pressure. எப்படி ஆல்ரெடி பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான், ஹை ப்ரெஷரில் தான் CO2 உள்ளே நான் பம்ப் பண்ணி வச்சுருக்கேன்.
In summer, solubility of gas in water is likely to decrease. வெயில் அடிக்கிறப்ப டெம்பரேச்சர் கூடுறனால solubility கரையும் திறன் குறையுது. அப்போ உள்ள கரைஞ்சிருந்த கேஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. Since rise in temperature decrease the solubility. Temperature increase பண்ணனா கரையும் திறன் குறையுது. அப்போ pressure increase ஆகுது. The glass will not able to withstand, so the bottle may explode. அப்போ இதை அவாய்ட் பண்ணணும்னா keep it under water. வாட்டருக்குள்ளே வச்சிடணும், அவ்வளோதான். Next, liquid ammonia bottle is cooled before opening the seal. Seal open பண்ணுறதுக்கு முன்னாடி liquid ammonia என்ன பண்ணுறோம், நம்ம கூல் பண்ணுறோம். For example, liquid ammonia. Ammonia is a gas. ரைட்டா நல்லா கவனிங்க. ammonia is a gas. அந்த கேஸை நான் லிக்விடாக மாற்றிருக்கேன். கேஸை லிக்விடாக மாற்றுறோனாலே ஹை ப்ரெஷர்னு அர்த்தம். ஆல்ரெடி ஹை ப்ரெஷரில் கம்ப்ரெஸ் பண்ணி அமுக்கி லிக்விடாக மாற்றி இந்த பாட்டிலுக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ நான் திறந்தேன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக நம்ம கூல்ட்ரிங்க்ஸை திறக்கிறோன்னா அந்த ப்ரெஷர்லாம் அவ்வளோ அதிகமாக கிடையாது, அதனால் பிச் அப்படின்ற சவுண்டோட நின்றுது. ஆனால் ஒரு கேஸை லிக்விடாக மாற்றிருக்கேன். ஏன் அதில் ஹை ப்ரெஷரில் லிக்விடில் கொஞ்சோண்டு கேஸ் தான் என்ன பண்ணியிருக்கேன், நம்மளோட இதில் வச்சுருக்கோம். இங்கே அமோனியா என்ன பண்ணுது, அமோனியா ஃபார்மில் அது NH3 தான் அமோனியா ஃபார்மில், அதில் என்ன டவுட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், டொமால்னு வெடிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அது லிக்விடாகவே வச்சுருக்கணும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் தானே மாறப்போகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், குழாயை திறந்து இது அப்படியே கூல் பண்ணுறேன், தடவி கொடுக்குறேன் சாஃப்டாக. கூலாகுன்னு நான் என்ன பண்ணுறேன், உள்ளே இருக்க ப்ரெஷரை ட்ராப் பண்ணுறேன். ஏன்னா கூல் பண்ண டெம்பரேச்சர் குறைய டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ப்ரெஷர். அப்போ டெம்பரேச்சரை குறைச்சிட்டேன்னா ப்ரெஷர் குறைஞ்சிரும். அப்புறம் நான் மெதுவாக திறந்து என்ன பண்ணலாம், அமோனியாவை தண்ணியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே, சூப்பர். தட் இஸ் வாட் தே ஹேவ் செட். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், த டயர் ஆஃப் அன் ஆட்டோமொபைல் இஸ் இன்ஃப்ளேட்டட் ஸ்லைட்லி லெஸ்ஸர் ப்ரெஷர் இன் சம்மர் தேன் இன் வின்டர். ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ஆல்சோ த சேம். என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம வெயில் காலத்தில் நீங்கள் என்ன அப்படின்னா டயர் ஃபுல்லாக நிறைய காற்று அடிச்சிங்கன்னா வெயில் அடிக்கிறப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக போது, அப்போ டயர் வெடிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம we have to do it in opposite way. வெயில் காலத்தில் காற்று கொஞ்சம் கம்மியாக ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு என்னது, வெயில் காலத்தில் வெப்பநிலை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் டயர் வெடிக்காது. இது எது வைஸ் வர்சா. வின்டர் சீசனில் நீ அதிகமான காற்று அடிக்கணும், ஏன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கப்போ ப்ரெஷரும் கம்மியாகிடும், டயர் சுருங்கி போயிடும். ஸோ அப்போ நிறைய காற்று அடிக்கணும், அவ்வளோதான். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் ஆஃப் ஏர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். இந்த ஒரு வார்த்தை தான் கீவேர்ட். அதை மட்டும் ஞாபகம் வச்சு நீ என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சூப்பராக எழுதிடலாம். எஸ், கேஸ் எக்ஸ்பேண்ட், டயர் பர்ஸ்ட். சூப்பரா, வெரி குட். அதே பலூன், அதாவது இப்போ முன்னாடி கொஷினில் பூமியில் நடக்குது, எர்த்தோட சர்ஃபேஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ப்ரெஷர் இன்க்ரீசஸ். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக பலூன் மேலே போகுது. வெதர் பலூன் என்ன பண்ணுது, மேலே போகுது. நீ நோட்டீஸ் பண்ணியிருக்கியா, நீங்கள் எவ்வளோ பேர் இருக்க கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த ஹீலியம் பலூன் வாங்கியிருக்கியா? யாரெல்லாம் ஹீலியம் பலூன் இது வரைக்கும் வாங்கியிருக்கா? ஹீலியம் பலூன் யாரெல்லாம் இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க சொல்லுங்கள். ஹீலியம் பலூன் அதை பறக்க விட்டுருக்கேல, அது மேலே போயிட்டே இருக்கும்ல, எவ்வளோ தூரம் போகும், ரைட்டா? நிறைய நாள் பார்த்துருக்கோம்ல. நார்மலாக ஹீலியம் பலூன்றது பறக்குது மேலே. வாட் ஹேப்பன்ஸ், அது எங்கே போய் கடைசியில் செய்கிறோம்? வாட் ஹேப்பன்ஸ், மேலே போக 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 ப்ரெஷர் ட்ராப்ஸ். ப்ரெஷர் ட்ராப்னால் என்ன பண்ணுது, அப்போ மேலே போக 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 ப்ரெஷர் குறையுது. ஏன்னா ஹையர் ஆல்டிடியூட் அதிகமாக மேலே போக போக there is no atmosphere, there is no pressure. ப்ரெஷர் கம்மியாக போகுது. அப்போ ப்ரெஷர் கம்மியாகிடுச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த பாட்டிலில் பாருங்கள், நான் ஒரு 10 லிட்டர் கேஸை, நல்லா கவனி, 10 லிட்டர் கேஸை இந்த பாட்டிலுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கேன். அப்போ எப்படி அடைச்சி வச்சுருப்பேன், அமுக்கி 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 வச்சுருக்கேன். அப்போ 10 லிட்டரை ஒரு லிட்டர் பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்கேன். திறந்தேன்னு வச்சுக்கோங்க, திறந்து விட்ட உடனே இந்த ரூம் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அப்போது ப்ரெஷர் டிக்ரீசஸ், வால்யூம் இன்க்ரீசஸ். பாயில்ஸ் லா, வெரி குட். நிறைய பேர் சொன்னீங்களே, ரைட்டா? எஸ், அதே தான். ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போ மேலே போக 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 ப்ரெஷர் ட்ராப் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பலூன் என்ன பண்ணுது, பெருசாகி ஒரு ஸ்டேஜில் வெடிச்சிருது, அவ்வளோதான். ரைட்டா? ஒரு ஸ்டேஜில் வெடிச்சிரும், அங்கே ஒன்றும் இருக்காது, அது வெடிச்சிரும்.
அந்த பலூன் வெளிச்சிடும் ரைட்டா. ஸோ பாயில்ஸ் லா படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வெதர் பலூன் அசன்ஸ்னா மேலே போயிட்டே இருக்கு. the pressure tends to decrease. As a result, volume of the gas inside the balloon as well as the size of the balloon increases. Volume increase ஆகுது, balloon ஓட size increase ஆகுது. சரியா? Right. Gas settle down, not settle down at the bottom. ஏன் கேஸ் வந்து நான் இப்போ இந்த பாட்டில் வச்சுருக்கேன், இந்த பாட்டிலில் கேஸ் பிடிச்சி வச்சுருக்கேன், கொஞ்ச நேரம் கழித்து நான் எட்டி பார்த்தேன் அப்படின்னா கேஸ் ஏன் அடியில் இருக்க மாட்டேங்குது? கேஸ் எப்பயுமே அடியில் இருக்காது. பிகாஸ் அதுக்கு என்ன அர்த்தம்? கேஸஸ் ஆர் லெஸ் டென்சர். அதுக்கு டென்சிட்டியே கிடையாது. லெஸ் டென்சர் தேன் சாலிட் அண்ட் லிக்விட். தே ஹாவ் நெக்லிஜியபிள் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். கீழே போய் செட்டில் ஆகணும்னா ஊரோட ஒத்து வாழ்ந்தால் தான் கீழே போய் என்ன பண்ண முடியும், நம்ம செட்டில் ஆக முடியும். இவனுங்க தான் ஊரோட ஒத்து போகவே இல்லையே, அவன் அங்கே இங்கேன்னு அசைஞ்சிக்கிட்டே இருக்கான் ரைட்டா, பிட்வீன் த ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ். ஸோ ஃப்ரீ டு மூவ், ஹென்ஸ் கேஸஸ் டோன்ட் செட்டில் டவுன் த பாட்டம். செட்டில் ஆகணும்னா ஏதோ ஒரு இடத்துல நிற்கணும், அவன் நிற்கவே மாட்டான், ஆடிக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் போய்கிட்டே இருக்கான். அதனால தான் கேஸ் டிஃப்யூஷஸ் த்ரூ ஆல் தி ஸ்பேஸ் அவைலபிள் டு தம். கேஸ் என்ன பண்ணுதான், டிஃப்யூஸ் ஆகுதான். எங்கே இருந்தாலும் அதுக்கு எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அதுலாம் ஊடுருவி போய்கிட்டே இருக்கான். ஏன் அப்படி ஊடுருவி போகுது பாருங்கள், ஏன் அப்படி ஊடுருவி போகுதுன்னு சரியா பாருங்கள். when a sample of gas introduced to one part of the container, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ரெண்டு பாட்டிலை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன ஓட்ட வழியா ரைட்டா. இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன் ரைட்டா, ஒரு சின்ன ஹோல் வழியா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த கீழே இருக்க பாட்டிலில் தான் கேஸ் ஃபில் பண்ணுறேன் ரைட்டா, கேஸ் ஃபில் பண்ணுறேன். அப்போ பாரு, closed container, its molecules very quickly disappears throughout the container. This process by which molecules disappears in space is responds to difference in concentration. இப்போ இங்கே கேஸே இல்லை, இங்கே கேஸ் இருக்குது. ஒரு சின்ன ஓட்டை மட்டும் நான் போட்டு அந்த ஓட்டையை ஓப்பன் பண்ண உடனே இங்கேருந்து என்ன அப்படின்னா ஊடுருவி புசு ஊடுருவி போயிடுவான். காரணம் என்னது, இங்கே நிறையா இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, இங்கே கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. தட்ஸ் இட், அவ்வளோதான் வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன். இங்கே சரி நிறையா, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அங்கே கம்மியான பேர் இருக்காங்க, அதனால் அங்கே போகிறாங்க. ஸோ யூ கேன் ஸ்மெல் பர்ஃப்யூம் இன் த ரூம். உங்கள் வீட்டில் நீ பர்ஃப்யூம் அடித்தேன்னா ரூம் ஃபுல்லாக ஸ்மெல் வரும், ஊதுபத்தி கொடுத்தனா ரூம் ஃபுல்லாக வரும் ரைட்டா. ஓகேவா, ரைட். சஜஸ்ட் வை தேர் இஸ் நோ ஹைட்ரஜன் இன் அவர் அட்மாஸ்பியர். சரியான கொஷின். நம்ம படிக்கிற எல்லா கொஷினுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மீனிங்கை தான் சொல்லிக் கொடுக்குது, கவனமாக கவனிங்க ரைட்டா. ஏன் அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜன் கேஸே இல்லை, நீ கவனித்து பார்த்துருக்கியா? 71% நைட்ரஜன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் அதர் கேஸஸ். அந்த அதர் கேஸஸ்லையுமே கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, பட் ஹைட்ரஜனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ரைட்டா. ஹைட்ரஜனுங்கிறது என்ன பண்ணுது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் ஹைட்ரஜன் இஸ் த தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இன் த எர்த் சர்ஃபேஸ். நல்லா கவனி, எர்த்தோட சர்ஃபேஸில், புவியோட மேற்பரப்பில் அதிகமாக காணப்படுறது யார், ஹைட்ரஜன். ஆனால் ஹைட்ரஜன் கேஸ் எர்த்து அட்மாஸ்பியரில், அதாவது புவியோட வளிமண்டலத்தில் நம்மளை சுற்றி இருக்க காற்றுல ஹைட்ரஜன் ரொம்ப கம்மியாக இருக்கான் ரைட்டா. ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது. ஏன்? டியூ டு இட்ஸ் லைட் வெயிட். ஹைட்ரஜன் தானே இருக்கிறதுலே எல்லா எலமெண்ட்டோடையும் மாஸ் நம்பர் ஹைட்ரஜனுக்கு தானேப்பா கம்மி. ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் என்னது, 1. ஸோ அப்போ வெயிட் கம்மியாக இருக்கனால enables it to escape from earth gravity. அது வெயிட்டே இல்லை, லேஸாக இருக்கும். வெயிட்டாக இருந்தால் தானே கிராவிட்டினால பிடிச்சி கீழே இழுத்து வைக்க முடியும். இதுக்கு தான் வெயிட்டே இல்லையே, புஷ் வெளியே என்ன பண்ணிடுது, பறந்து போயிடுது. தேன் ஹெவியர் கேஸஸ். அப்போ என்ன பண்ணுதான், பூமியில் இல்லாமல் எஸ்கேப் வெலாசிட்டி ஜாஸ்தி, புளுக்குன்னு பறந்து ஓடி போயிடுது. அதே இது மூணில் ஏன் அட்மாஸ்பியரே இல்லை, மூணில் ஏன் காற்றே இல்லை, காற்றே இல்லை. ஹைட்ரஜன் நம்மால் தானே, எஸ் சூர்யா கரெக்ட். ஹைட்ரஜன் என்னது, நம்மால் என்ன, சூப்பர் குட் சூப்பர் குட் ரைட். மூன் ஹேஸ் அ வெரி லோ கிராவிட்டி. இங்கே பிரச்சனையே ஆப்போசிட்டாக, இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் ஹைட்ரஜன் மேலே போயிடுது, ஏன்னா ஹைட்ரஜன் லைட்டாக இருக்குது. பூமியில் பிடிச்சி இழுக்கிறதுக்கு யாருமே இல்லை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் வெரி லோ ரைட்டா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது ரைட்டா. ஹைட்ரஜன் கேஸ் லெஸ்ன்னு எழுதுங்க, ஹைட்ரஜனோட மாஸ் லெஸ்ன்னு எழுதுங்க.
மாஸ் லெஸ்ன்னு எழுதலாம். ஹைட்ரஜன் கேஸஸ் லெஸ்ன்னு எழுதலாம். அதாவது லைட்டர்னு கூட எழுதுங்க, லைட்டர்னு கூட வார்த்தை எழுதலாம். லெஸ்ன்ற வார்த்தைன்றது அளவில் சொல்கிற மாதிரி. இங்கே வெயிட்டை பற்றி பேசுகிறோம். வெயிட்ன்றப்ப லைட்டுன்னு எழுதலாம் அல்லது லெஸ் வெயிட்னு எழுதலாம், அப்படி எழுதலாம். வெரி லோ கிராவிட்டி and so have low escape velocity. That is the reason why molecules of gas escapes and there is no atmosphere on. அங்கே தான் பிடிச்சி இழுக்கிறதுக்கு யாருமே இல்லையே, அப்போ எல்லாரும் பறந்து போயிட்டே இருக்காங்க. பறந்து போன்னு எல்லாம் பறந்து போய்ட்டாங்க, யாருமே அங்கே இல்லை. ஸோ அதனால் அட்மாஸ்பியர் கிடையாது. இங்கே அட்மாஸ்பியர் இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, பிடிச்சி இழுக்க முடியுது. ஆனால் ஹைட்ரஜனை பிடிச்சி இழுக்க முடியல, ஏன்னா ஹைட்ரஜன் வெயிட்லெஸ். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஹைட்ரஜன் வெயிட்லெஸ். Explain whether a gas approaches ideal behavior or deviate from ideal behavior if. Right? Right? பாருங்க, ideal behavior deviate பண்ணதுன்னு. It is compressible to a smaller volume at constant temperature. This question I will explain it separately. Okay, in the other question we will skip it out. We'll do it. Which of the following gas would you expect to deviate from ideal behavior under the condition of low temperature? ஒரே ஒரு விஷயம் தான், லோ டெம்பரேச்சர். ரைட்டா? அந்த கேஸ் எங்கே போச்சு? அதெல்லாம் தான் பூமிக்கு வந்துருச்சு. நிலாவில் காற்று இல்லை, நிலாவில் இல்லாத காற்று என்ன பண்ணிடுச்சு? பூமிக்கு வந்துருச்சு. ஏன்னா இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், வி ஹாவ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சுற்றி வேறு எங்கேயுமே கிடையாது. ரைட்டா? வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால மூணுமே டீவியேட்ஸ் தான். ஆனால் அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் நான் வேறு ஒன்று எடுத்துகிட்டு சொல்லணும், அதனால தான். ஸோ தட் வி வில் டூ இட் இந்த லேட்டர் ஆன். நான் தனியாக அதை சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ளூரின், குளோரின் அண்ட் ப்ரோமின். ப்ரோமின் deviates from ideal behavior because it has the largest atomic radii. நார்மலாக ஃப்ளூரின்றது ரொம்ப குட்டி, குளோரினும் குட்டி, ப்ரோமின் ரொம்ப பெருசு. அவ்வளோதான் ஆன்சர். அது மட்டும்தான். ஆமாம், கடல்லையே இல்லையா. So it contains more electrons than other two and the van der Waals forces are stronger in B2 than in Cl2 and F2. So Br2 deviates from ideal behavior. நம்ம எதிர்பார்க்கறத மாதிரி இல்லாமல் இருக்குது யாருன்னா Br. அது மட்டும் ஆன்சர் எழுதுனா போதும். Bromine deviates from the normal value. மேலே கேட்டிருக்க கண்டிஷனுக்கு ஐடியல் பிஹேவியர்லேருந்து தனியாக இருக்க போகிறது யார்? Bromine. ரைட்டா? குட். See the very important question of this chapter, right? Very important question. Gavanama gavani. Diffusion, right? Diffusion is the spreading of molecule of a substance throughout a space or a second substance. ஒரு கேஸ் அது சுற்றி இருக்க எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறது. ரைட்டா? எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறது அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குள்ளே போகிறது. இங்கே பார்த்தா அப்படின்னா எஸ்கேப் ஆஃப் கேஸ் மாலிகுல் த்ரூ எ வெரி ஸ்மால் ஹோல். இது ஸ்மால் ஹோல் கிடையாது. இது உங்கள் வீட்டில் சாமி ரூம் முன்னாடி நம்ம ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறோம், நம்ம ரூம் பூரா அது பாட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இது என்ன அப்படின்னா எஃப்யூஷனுங்கிறது வெரி ஸ்மால் ஹோல் இன் அ மெம்பரன் இன்டு அ இவாக்குவேட்டர். ஒரு காலியான இடம். இப்போ நம்ம ரூமை ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுட்டோம். இந்த கதவு ஓட்ட வழியாக, சின்ன கதவில் சாவி போடுற ஓட்டத்தில் அந்த ஓட்ட வழியாக கேஸ் வெளியே போச்சுன்னா that is going to be effusion அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம எஃப்யூஷன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் சிலிண்டர். கேஸ் சிலிண்டர் என்ன பண்ணுது? சின்ன ஓட்ட வழியாக தானே கேஸ் வெளியே வருது. கரெக்டாக? அதுதான், அது எஃப்யூஷன். அதே இது நான் ஒட்டுமொத்தமாக ரூமுக்கே திறந்து விட்டுட்டேன், சின்ன ஹோல் வழியெல்லாம் வரல, ஹோல் வழியாக வந்து அடுப்பு எரியுது, எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகலை, ஒரு ஸ்மால் ஏரியா வழியாக வருது. வேற இந்த கேஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா எல்லா பக்கமும் போயிடும். அதுதான் விஷயம். Diffusion refers to the ability of the gas to mix with each other. கரெக்டாக இல்லையா? நான் ஊதுபத்தி கொளுத்தி வச்சேன்னா இந்த ரூமில் இருக்க ஏற்கனவே இருக்க காற்றோட அதுவும் என்ன பண்ண போகுது? ஸ்ப்ரெட் ஆக போகுது. ரைட்டா? ஓகே, ரைட். எஃப்யூஷன் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த கேஸ் டு ட்ராவல் த்ரூ அ ஸ்மால் பின் ஹோல். ஆமாம், இது ஸ்ப்ரெட்டிங் கிடையாது, இதுதான் ஸ்ப்ரெட்டு. இங்கே வந்து என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங், இது ஸ்ப்ரெட்டிங், இது எஸ்கேப்பிங். இது சின்ன ஹோல் வழியாக நுழைஞ்சு எஸ்கேப் ஆகுறது. எல்லா பக்கமும் அது போகாது, அந்த ஓட்ட வழியாக மட்டும்தான் போகும். சிம்பிள் எக்ஸாம்பிள் சிலிண்டர் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம வீட்டில் இருக்க சிலிண்டர், ஓகே, சிலிண்டரில் ஒரு சின்ன ஓட்ட வழியாக வந்து தான் அடுப்புக்கிட்ட வருது. அடுப்புக்கிட்ட வரப்போ ஸ்ப்ரெட் ஆகுது, நம்ம அதுக்குள்ளே எரிச்சிடுறோம். பட் ஆனால் அந்த அடுப்புக்கிட்ட வந்த உடனே எல்லா பக்கமும் டிஃப்யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு எஃப்யூஷன், சிலிண்டருக்குள்ளேருந்து வரப்போ எஃப்யூஷன், வெளியே வந்து நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கலைன்னா அது டிஃப்யூஸ் ஆகிடும், எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ டிஃப்யூஷன் எஃப்யூஷன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸ்ப்ரெட்டிங் சம்திங்,
இது என்ன அப்படின்னா pouring out something. இது spread, இது pour. ஒரு இதுலேருந்து இன்னொருதுக்கு ஊற்றுற மாதிரி, ரைட்டா? சரியா? ஓகே, சிம்பிள். Aerosol cans have a very clear warning of heating of the can. Aerosol cans என்னது? Perfume bottle, body spray bottleலாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? நோ 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 நோ, அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, தீயில போட்டு எரிக்காதீங்க, டைரெக்டாக சன்லைட்டில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க? why they are telling like that? எதனால் அதை சொல்கிறாங்க? heating of the can. as the temperature rises, நம்மளுக்கு தான் தெரியும்ல, temperature is directly proportional to pressure னு. temperature increase பண்ணிங்கன்னா pressure will also increase, lead to the explosion. அவ்வளோதான். temperature is directly proportional to pressure, அதை மட்டும் போட்டால் போதும், ரைட்டா? temperature is directly proportional to pressure. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அது ஒன்று போட்டால் போதும், வேலை முடிஞ்சு. சூப்பர், குட் குட் குட். நிறைய பேர் ஆன்சர் சூப்பராக போட்டுட்ருக்கீங்க. வாங்க வாங்க, கம் பேக் டு த எனர்ஜிக்கு வாங்கடா. கம் பேக் பசங்களா. எஸ், உள்ளே வாங்க உள்ளே வாங்க. we have to do it, we have to study. படிக்கணும் வாங்க 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 படிக்கணும். நம்மளால் முடியும், உங்களால் முடியும்டா, விட்டுறாதடா. எஸ், கம் ஆன் கைஸ். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டியா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலைன்னா அதை ஸ்மாஷ் பண்ணிவிடு. லைக் பட்டனை அடித்து தம்சம் பண்ணி உடச்சி விட்ரு. எஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃபா? தமிழில் கொஷின். புக் பேக் வரிசையாக தான்டா இருக்குது. நீ உன் புக் பேக்கில் எடுத்து பார்த்தேன்னா வாசித்தாலே தெரிஞ்சிடும் இதை நீ பார்த்தேன்னா. சரியா? ரைட். நான் காலையிலே சொன்னேன், அதாவது ஜூஸை வாங்கினா, ஜூஸோ தண்ணியோ வாங்கினா பேசாமல் அதை இங்கே இருந்து குடிக்கணும். அதை விட்டுவிட்டு நான் இமயமலையில் போய் தான் குடிப்பேன், சும்மா இமயமலை குடிக்க முடியும், அவ்வளோதான், மேட்ரு க்ளோஸ், முடிஞ்சு. இப்போ எப்படி நம்ம ஸ்ட்ராவில் குடிக்கிறோம்? how we are drinking through the straw, அப்படி குடிக்கிறோம்ல, அதுக்கு என்ன ப்ராசஸ்? வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் தட்? நம்ம உரியிறோம், ரைட்டா? when we are sucking it, நம்ம உரியிறப்ப வெளியே இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், நீ நல்லா கவனித்து பார்த்துருக்கியா? நீ எந்த ஸ்ட்ரா பாட்டில் பார்த்தாலும் அதில் மேலே ஒரு குட்டி ஓட்டை இருக்கும், ரைட்டா? இங்கே வெளியே இருந்து காற்று என்ன பண்ணுன்னா உள்ளே புஷ் பண்ணும், வெளியேருந்து காற்று உள்ளே புஷ் பண்ணும், வெளியேருந்து காற்று என்ன பண்ண போகுது? உள்ளே புஷ் பண்ண போகுது. அந்த புஷ் பண்ணுறனால தான் என்ன அப்படின்னா நம்ம உரியிறப்ப காத்துறது. இல்லைன்னா என்ன ஆகிடும்? there will be a vacuum. அப்போ என்ன பண்ணுவாங்க? வெற்றிடம் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே பாட்டில்லாம் சுருங்க ஆரம்பி. நீ ஃப்ரூட்டி பாட்டில் பார்த்துருக்கியா? ஃப்ரூட்டி பாக்ஸில் குடிக்கிறது பார்த்துருக்கியா? அது கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தேன்னா வரும், ஏன்னா அந்த கேப்பில் இருக்கிறது வரும். அப்படி கேப்பே இல்லைன்னா உன்னால் ஃப்ரூட்டிலாம் குடிக்க முடியாது. அந்த 10 ரூபா ஃப்ரூட்டி பாக்ஸ்லலாம் இருக்கும்ல, நம்ம ஸ்ட்ரா குத்துறோம்ல, அது வந்து ஸ்ட்ராவை விட பெரிய ஓட்டையாக இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக காற்று உள்ளே போகும். அப்படி காற்று உள்ளே போகலைன்னா உள்ளேருந்து வெளியே வராது. அதே தான் நம்ம ஹிமாலயாஸ் மவுண்டனுக்கு மேலே போய்டும், மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போயிட்டோன்னா ஹைட் இன்க்ரீசஸ் ப்ரெஷர். மேலே போக 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 என்ன ஆக போகுது? ப்ரெஷரு மேலே போக போக ப்ரெஷர் ஹைட் இன்க்ரீசஸ் ப்ரெஷர் ட்ராப். மேலே போக போக ப்ரெஷர் ட்ராப் ஆகிடும். அப்போ சுற்றி இருக்க காற்றோட ப்ரெஷர் கம்மியாகிடுச்சு. நான் உறிஞ்சு பார்க்குறேன், ஆனால் என்ன பண்ணலை, தண்ணி வர மாட்டேங்குது. ஏன்னா வெளியே இருக்க ப்ரெஷர் போய் உள்ளே காற்றை புஷ் பண்ணணும்ல, காற்றை புஷ் பண்ணி அதை எனக்கு கொண்டுட்டு வந்து குடிக்கிறதுக்கு கொடுக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். அப்போது would it be easier to drink water with a straw on top of the mountain? ஸ்ட்ராலெல்லாம் குடிக்க முடியாது, திறந்து பேசாமல் மடக்குன்னு குடிச்சிடு, அவ்வளோதான். அதுதான் ஈஸி. நீ பாட்டுக்கு அங்கே போய் பண்ணேன்னா பண்ண முடியாது. ஸோ அப்போ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரிங்க். ஏன் அப்படின்னா ரெடியூஸ்டு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் is less effective in pushing water into the straw. ஸ்ட்ராக்குள்ள அதை புஷ் பண்ண முடியல. ஏர் ப்ரெஷர் ஃபால்ஸ் ஆஃப், there isn't enough atmospheric pressure to push the water up. இந்த பாயிண்ட் எழுதினாலும் சரி, இல்லை இது மட்டும் எழுதினாலே போதும், இதுலேயே அந்த வார்த்தை வந்துருச்சு. சரியா? தட்ஸ் இட். ஏப்பா நான் சொல்கிறப்ப எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் நீ இதை பிடிஎஃப்பை வச்சு படித்தா மட்டும்தான் உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செஷன் ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். ஞாபகம் வச்சுக்கோ. Van der Waals கேஸ் ஈக்குவேஷன், ரைட்டாக? Van der Waalஸோட ரியல் கேஸ்க்குரிய ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. PV is equal to NRTங்கிறது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அதில் Pயோட
an²/v² போட்டுட்டேன் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு vல -nb இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா அதான் ரியல் கேஸ் ஈக்குவேஷன் ரைட்டா an²/v² அடுத்து -nb அவ்வளோதான் அதை மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும் ஹியர் an²/v² இது இருக்குல்ல இது என்ன அப்படின்னா ப்ரெஷர் கரெக்ஷன் டேர்ம் ஃபார் ப்ரெஷருக்கு சரி பண்ணக்கூடியது அது இது பார்த்தா அப்படின்னா வால்யூம் கரெக்ஷன் டேர்ம் சரியா தட்ஸ் இட் பிடிஎஃப் எண்ட் ஆஃப் த வீடியோவில் தான் சென்ட் பண்ணுவேன் ரைட்டா ஓகே ரைட் இது 5 மார்க் இல்லை ஆக்சுவலாக 5 மார்க் வேறு 5 மார்க் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் நம்ம டெரிவேஷன் இது 2 மார்க் தான் 2 மார்க் வெறும் இந்த ஃபார்முலா எழுதி இதை எடுத்து எழுதுனா போதும் 5 மார்க்லாம் இன்றைக்கி கிடையாது 5 மார்க்லாம் தனியாக நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நம்ம படித்தது வெறும் 2 மார்க் 3 மார்க்ஸ் தான் படிச்சுட்ருக்கோம் ரைட்டா சரியா ஓகே கவனிங்க why do astronauts have to wear protective shoots ஏன் protective shoot எதுக்காக நம்ம அங்கே ஒரு ஷூட் போடணும் அது போடலைன்னா என்ன நடக்கும் சரியா in space there is no pressure அங்கே என்ன பண்ணலை ப்ரெஷரே கிடையாது if you are not wearing a pressurized suit our body will die நீங்கள் pressurized suit போடலை அப்படின்னா நம்ம உடம்பு செத்து போயிடுமா என்ன ஆகுமா we have to wear a pressurized otherwise our body will continue to push out a blown up like a balloon அதாவது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனி நல்லா கவனி இப்போது இந்த பாட்டிலில் என்ன அப்படின்னா நல்லா கவனி இந்த பாட்டில் ஃபுல்லாக என்ன அப்படின்னா கேஸ் வச்சுருக்கேன் இந்த பாட்டில் ஃபுல்லாக கேஸ் இருக்குது நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் க்ளோஸ் பண்ணியிருக்கனால உள்ள ஹை ப்ரெஷரில் இருக்குது லைட்டாக திறந்தேன்னா என்னாகும் வெளியே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்போ என்ன பண்ண போகுதுங்க உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் ஸ்பேஸில் என் உடம்பை சுற்றி வெளியே ப்ரெஷர் கிடையாது அப்போ உள்ளே இருக்க காற்று உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ண போகுது வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ண போகுது நான் ஒரு ப்ரெஷரைஸ்டு சூட் போட்டு அந்த சூட்டுக்குள்ளே நான் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும் ரைட்டா நான் மெயின்டைன் பண்ணலைன்னு வச்சுக்கோயேன் என்னோடய பாடியை வெளியே இருக்க ப்ரெஷர் அதான் என் பாடி ப்ரெஷரும் அந்த சூட்குள்ளே இருக்க ப்ரெஷரும் ஒரே மாதிரி இருக்கும் ஸ்பேஸில் அப்படி இருக்காது அப்படி நான் விட்டுட்டேன் என்னோடய உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியே வர ட்ரை பண்ணும் அப்படியே நான் பலூன் மாதிரி ஆகிடுவேன் பார்க்க சூப்பராக இருக்கும் இங்கிலீஷ் படத்தில் அல்லது ஸ்பேஸ் பற்றின படத்துலலாம் கண்டிப்பாக எப்படியும் ஒருத்தர் செத்து போவார் யாராவது ஒருத்தருக்கு சங்கு ஊதிடுவாங்க அப்படி சங்கு ஊதுற பவர் பார்க்க அழகாக பலூன் மாதிரி புப்புன்னு வீங்கி இருப்பார் ரைட்டா ஸோ அந்த மாதிரி வீங்கி கிடப்பார் ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் ஆள் மண்டையை போட்டுருவார் அவ்வளோதான் ஸோ எப்பயுமே நம்ம ப்ரெஷரைஸ்டு சூட்டை கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஓகே ரைட் ஏன்றதுக்கு அதான் சொன்னேன் நான் இப்போ நம்மளோட பாடிக்குள்ளே ப்ரெஷர் இருக்கும் வெளியே ப்ரெஷர் இருக்காது பாட்டிலுக்குள்ளே ப்ரெஷர் இருக்குது நான் திறந்தேன்னா என்ன பண்ணுறேன் உள்ளே இருக்க காற்று வெளியே வருதுல்ல ஏன் வெளியே வருது உள்ளே ஹை ப்ரெஷர் வெளியே லோ ப்ரெஷர் ஸ்பேஸில் ப்ரெஷரே கிடையாது அதான் சரியா ஓகே ரைட் ஸோ ப்ராப்ளம்ஸ் we will discuss it later on சரியா ப்ராப்ளம்ஸ் நம்ம later on டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி we are going in a very slow manner ரைட்டா ஓகே ஸோ I think then we have completed oh my god இந்த கொஷின் எங்கே கிடக்கு ரைட் now we'll move on to the chapter 7 போலாமா ரைட் ஓகே we'll go for a chapter 7 சரியா ஏண்டா உனக்கே தலைவலிக்குதுன்னா அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரைட்டா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை இதெல்லாம் புக் பேக் தான் புக் பேக்கில் ப்ராப்ளம்ஸ் தவிர மீதி இருக்க எல்லா தியரியும் நம்ம பார்த்தாச்சு பிரேக்கு டே பிரேக்கில் தான்டா பாதி நேரம் போச்சுடா டே பிரேக்லாம் வேணாண்டா பெரிய இமயமலையை படிக்க போகிறோம் நம்ம அடுத்து படிக்க போகிறது தான் பெரிய இமயமலை இருக்கிறதுலே பெரிய சாப்டர் தான் ஆனால் ரொம்ப ஈஸியான சாப்டர் சரியா சரி போயிட்டு வா வில் கோ ஃபார் 5 minutes தான் பிரேக் 5 minutes ஜாஸ்திடா டே டைம் ஆகுதுடா 4 minutes is okay just take 4 minutes break we'll start after 4 minutes இந்த 4 minutes ஃபோன் பார்க்காத கண்ணை மூடி உட்காரு ஃபோனை வச்சுட்டு
ஓரமாக எங்கேயாவது போய் லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது அல்லது வேறு எங்கேயாவது எதையாவது பாருங்கள். ஃபோனை பார்க்காத, ஃபோனை வச்சுருங்க. ரைட்டா? பிலீவிங் இன் யுவர் செல்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ரைட்டா? ஒன்று நீ நம்புறது தான் இந்த உலகத்தில் உன்னோட வெற்றிக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முதல் படியாக நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று நீ நம்பணும். டயர்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், முடியாது, இது எல்லாமே இருக்கும். ஸோ உனக்கு இருக்கிறத விட உனக்கு கண்ணு மட்டும்தான் வலிக்கும். பட் இப்போ பார்த்தேன்னா ஆல்ரெடி இன்னொரு லைஃப்பில் யாழினியன் சாரும் போயிட்டுருக்காங்க. ஸோ வி ஆர் ஆல் டுடே இஸ் அ சண்டே, வி ஆர் ஆல்சோ ஹேவிங் அ ஃபேமிலி, இது எல்லாமே இருக்குது. வி ஆல் ஹாவ் அவர் ஃபேமிலி பர்சனல் டைம்னு ஒன்று இருக்குது. பட் குவார்ட்டர்லி எக்ஸாம் வருது, பசங்களுக்கு எப்படியாவது ஏதாவது படிக்க வச்சிடணும், ஏதாவது சொல்லி கொடுத்துடலாம். யாராவது ஒரு 200 out of 200 வாங்கிட மாட்டானா? எங்கேயாவது ஒரு படிக்க முடியாத பையன் இருப்பான், அவனுக்காக இதை போய் சேர்ந்துடாதா அப்படிங்கிறதுக்காக தான் காலைல 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு மணி இப்போ எத்தனை 4:30 மணி. உடால் எவ்வளோ நேரம்? ஃபஸ்ட்டு ஒரு 3 minutes பிரேக் விட்டோம், அதுக்கப்புறம் ஒரு 5 minutes, அதுக்கப்புறம் ஒரு 25 minutes, கிட்டத்தட்ட ஒரு 45 minutes. 9:30னா இப்போ வரைக்கும் மணி எவ்வளோ நேரம்? 7 மணி நேரம், 1/4 மணி நேரம், 7.25 மணி நேரம் ஆச்சு. இன்னும் போக தான் போகுது. ஸோ வி ஆர் டூயிங் திஸ் ஃபார் யூ கைஸ். நீங்கள் டெஃபினட்டாக இதை என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண டயர்டாக தான் செய்யும், படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரியா? டெய்லி ஒன்று 9 மணி நேரம் இந்த மாதிரி படிக்க சொல்லலை. ரைட்டா? ஸோ இன்றைக்கி மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அதனால் இன்றைக்காவது
யூஸ் பண்ணுங்கள், இன்றைக்காவது அதை பண்ணிக்கோங்க ரைட்டா. ஸோ டெஃபினட்டாக படி, உன்னால் படிக்க முடியும். நிறைய பேர் வந்துட்டு போகிற ரைட்டா, ரைட்டா, நிறைய பேர் வந்துட்டு போகிறீங்க. ஓகே பரவாயில்ல, எல்லாராலையும் கண்டினியூஸாக இருக்க முடியாது சரியா. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா அந்த ஸ்டூடியோவில் யாருமே கிடையாது, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் பெருசாக இல்லை, உன்னோட மெசேஜ் தான். அதை பார்த்தாலும் எனக்கு தேவையானதுக்கு நான் என்ன அப்படின்னா ரிப்ளை பண்ணுவேன், அதர்வைஸ் நான் இல்லைன்னா ரிப்ளை பண்ண மாட்டேன். ஸோ நோ இஷ்யூஸ், எதுனாலும் பண்ணுங்கள். இனி அடுத்து இன்னும் ஒரு 2 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு as per our plan நம்ம ஆக்சுவலாக 6:30க்கு முடிக்கணும். we will try to complete it. இன்னும் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக 4 chapters இருக்குது. 5 சாப்டர் முடிச்சிருக்கோம் நம்ம. 1 2 3 4 and 6 5 சாப்டர் முடிச்சிருக்கோம். எவ்வளோ நேரத்தில்? 7.25 மணி நேரத்தில். ஆக்சுவலாக 5 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியது நம்ம 7.25 மணி நேரம், 2.25 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கோம். ஸோ இது திருப்பி பின்னாடி எக்ஸ்ட்ரா ஆகுமான்னு எனக்கு தெரியல. இந்த 7th சாப்டரை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா இல்லை இதை முடித்தாலும் அடுத்து 8th சாப்டர் உனக்கு எவ்வளோ தூரம் புரியும், எவ்வளோ தூரம் உனக்கு தெரியும்னு தெரியல. we will do it, நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் சரியா. ஸோ கவனிங்க. ஸோ புக் பேக் படிங்க. எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. உனக்கு எவாலுவேட் யுவர் செல்ஃப் நடத்தணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 வேர்ட்ஸ்க்கு மீனிங் சொல்லி நடத்தணும்னு. ஆனால் த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் யுவர் சைட், உங்கள் சைட்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு ரைட்டா. ஓகே, ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் இட்ஸ் டேக்கிங் லிட்டில் பிட் டஃபர், பட் பரவாயில்ல. ஐ ஜஸ்ட் அப்ரிஷியேட் இட். தேர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன் இருக்கீங்க, இன்பிட்வீனில் வந்தும் கண்டினியூ பண்ணுறவங்க இருக்கீங்க. தட் இஸ் குட். ஐ அப்ரிஷியேட் இட். ஓகே, பார்க்கலாம் சரியா. ரைட். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். எப்பயுமே ஒன்றை மட்டும் நீ நம்ப, கண்டிப்பாக தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ். உன்னோட சக்ஸஸ்க்கு நீ தான் பண்ணணும் ரைட்டா. வெரி குட், சூப்பர், குட் ரைட்டா. 6:30க்குள்ளே முடிக்க முடியுமான்னு தெரியல சுபஸ்ரீ. we will try it out. The first law of thermodynamics states that total energy of an isolated system, ஒரு ஒதுக்கப்பட்ட சிஸ்டமோட total energy remains constant throughout, though it may change from one form to another. Isolated, இந்த பாட்டில் தனியாக இருக்குது, இந்த பாட்டில் யாரோடையும் சேர விடலை, ஐசோலேட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா இதோட இன்டர்னல் எனர்ஜி அப்படியே தான் இருக்கும். இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஹீட் பண்ணால் உள்ளே இருக்க வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆனாலும் சரி, திருப்பி அப்படியே இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் இட் இஸ் கோயிங் டு பி சேம், அப்படியே தான் இருக்கும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, டெல்டா U is equal to Q plus W சரியா. ஸோ அந்த ஃபார்முலாவோட இது எழுதிரு. அல்லது இன்னொரு லா இருக்குது, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டுன்னு ஒன்று இருக்குது, அது கூட நீ எழுதுறனா எழுதிக்கலாம் ரைட்டா. ரைட். நெக்ஸ்ட் ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் ஆஃப் சம்மேஷன் ரைட்டா. ஹெஸ் லா என்ன சொல்கிறாங்க? த என்தால்பி சேஞ்ச் ஆஃப் அ ரியாக்ஷன். நல்லா கவனி, இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறது இதுதான். என்தால்பி சேஞ்ச், என்தால்பினா ஹீட் சேஞ்சு ரியாக்ஷன், எய்தர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் வால்யூம் அல்லது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ரெண்டில் எது வேணா இருக்கலாம் ரைட்டா. ஓகே. ஸோ இஸ் த சேம் வெதர் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஆர் மல்டிபிள் ஸ்டெப் ப்ரொவைடட் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ரைட்டா. நான் ஏவும் பியும் கொடுத்துட்டேன் ரைட்டா. ஆரம்பத்தில் ஏவாக இருந்துச்சு, முடிக்கிறப்ப பியாக இருக்குது, ஏலேருந்து பிக்கு மாறி இருக்கு. எப்படி? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரோ அல்லது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸோ. இது ஒரே ஸ்டெப்பில் டெல்டா ஹெச் ரியாக்ஷன் ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சாலும் அதுக்கு தேவைப்பட்ட என்தால்பி அதையும், அதே இது ஏ வந்து என்னவா மாறி இருக்குது? சியாக மாறி இருக்குது, சி டியாக மாறி இருக்குது, டி பியாக மாறுது. அப்போ இது என்ன பண்ணலாம்? டெல்டா H1, டெல்டா H2, டெல்டா H3. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஏ டைரெக்டாக பியாக மாறுறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்பட்டுச்சு, எவ்வளோ என்தால்பி தேவைப்பட்டுச்சு, that is equal to டெல்டா HR is equal to இந்த ஒன்றையே ஆட் பண்ணால் என்ன வருதோ அதுவும் ஈக்குவலாக டெல்டா H1 ப்ளஸ் டெல்டா H2 ப்ளஸ் டெல்டா H3. அதுதான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப்போ மல்டி ஸ்டெப்போ எப்படி வேணால் இருக்கலாம், the enthalpy is going to be same. அந்த enthalpy எப்படி இருக்க போகுது? சேமாக இருக்க போகுது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ரைட்டா. ஓகே ரைட். Explain intensive properties with 2 examples. Intensive property, I for intensive, I for independent. சரியா? I for intensive, I for independent.
ரைட்டா, இண்டிபெண்ட். ரைட்டா, என்ன கிளாஸ் தான் இருக்குது? பெய்டுக்கு என்ன கிளாஸ் இருக்குது இன்றைக்கி? சரியா? The property that is independent of the mass or size is called intensive property. Example temperature அல்லது density எடுத்துக்கலாம். ரைட்டா, ஃபிசிக்ஸ் கிளாஸா? ஓ மை காட், ஃபிசிக்ஸ் சார் ஆக்சுவலாக இப்போ தான் லைவ் வேறு எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் திருப்பி அதில் வேறு வந்து கண்டினியூ பண்ண போகிறார். சி ஹவு வி ஆர் ஆல் ஒர்க்கிங். பார்த்தியா, இன்றைக்கி சண்டே, அவரும் வீட்டில் இருக்கலாம், நானும் வீட்டில் இருக்கலாம். பட் அவர் ஆல்ரெடி 5 hours முடியலைன்னு நினைக்கிறேன் இன்னும். ஸோ சாரும் 5 hours நினச்சிட்டு, அவருக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாப்டர் 4 5 சாப்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுலேயும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு கொஞ்சம். சி திஸ் இஸ் ஹவு டெஃபினட்டாக யூ ஹாவ் டு பி ஸ்டடி. நீங்கள் எல்லாருமே படித்து வி ஆர் ஆஸ்கிங் ஒன்லி த கட் ஆஃப். நீ என்ன பண்ண, ஒரு சென்டம், ஒரு கட் ஆஃப், ஒரு 90+, 95+, இந்த மாதிரி மார்க் மட்டும் வாங்கிடு, அது போதும் எங்களுக்கு. நீ வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், அதை மட்டும் பண்ணிவிடு. ஓகே, ரைட், சூப்பர். சரியா? ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபாலோயிங் டேர்ம்ஸ்: ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோ அப்படின்னா கான்ஸ்டன்ட், தெர்மல்னா டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ரைட்டா, கவனிங்க. Defined as one in which the temperature of the system remains constant. Temperature of the system constant during the change from, இது எல்லாமே காமன்டா, நான் அண்டர்லைன் பண்ணுற வார்த்தை மட்டும்தான் மாறப்போகுது. Defined as one in which the temperature of the system, temperature of the system கூட சேமாக இருக்குது. டெம்பரேச்சர் அது மட்டும் என்னது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஐசோதெர்மல். அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு, T2 - T1 = 0. Adiabatic process defined as the one in which there is no exchange of heat. இது மட்டும் டிஃப்ரெண்ட், adiabatic மட்டும். No exchange of heat. ரைட்டா, no exchange of heat. ரைட்டா, 8:30 தான் போயிடல ஃபிசிக்ஸா? அப்போ பிரச்சனை இல்லை, 8:30 தானே, அதுக்குள்ளே முடிச்சிடறேன், நான் முடிச்சிடறேன். நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட்டு. சரியா? நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் இருந்தால் அதான் என்னது அடியாபேட்டிக் ப்ராசஸ். ரைட்டா, நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடியாபேட்டிக் ப்ராசஸ்னு சொல்ல போகிறோம். வேர் Q is equal to 0. இப்போ இங்கே டெல்டா டி போடணும், இங்கே Q போடணும். ரைட்டா, ரைட். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா, ரைட். கவனி, அடுத்து தில்லை நாயகி எங்கே போனீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் பேர் என்ன மறந்து போச்சு எனக்கு. ஐசோபார். ஐசோபார்னு என்னது? ப்ரெஷர் ப்ராசஸ். ரைட்டா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ஐசோபார்னா. அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால் நான் சொன்ன மாதிரி தான், டிஃபைன்ட் அஸ் சேம் தான். த ப்ரெஷர், இங்கே ப்ரெஷர் மட்டும் வரப்போது, ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் த சேஞ்ச் ஃப்ரம் இட்ஸ் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட். ரைட்டா, இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட். ரைட்டா, அடுத்து ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோர். ஐசோகோர்னா என்னதுடா? ஐசோகோர்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கோர்னா என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம். ரைட்டா, கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே ஓகே ரிஹான், ஓகே குட், தேங்க்யூ ஸோ மச். ரைட்டா, டிஃபைன்ட் as one in which the volume of the system remains constant. இப்போ இதுக்கு ஃபார்முலா எழுத மறந்துட்டேன். டெல்டா P is equal to 0, இங்கே டெல்டா V is equal to 0. சரியா? ரைட். What is the usual definition of entropy? What is the unit of entropy? Entropy definition. Entropy definition. Entropy நாலே degree of randomness அல்லது disorderness. ரைட்டா? Entropy is a thermodynamic state function. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்பா. என்ன ஃபங்க்ஷன்னு கேட்பாங்க. இட் இஸ் a state function. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா, தட் இஸ் மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ். ரேண்டம் எவ்வளோ ரேண்டமாக இருக்குது, எப்படி அங்கே எங்கே அசைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும். மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர்லினஸ் ஆஃப் த சிஸ்டம். டிஸார்டர், ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒழுங்கற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒழுங்கற்ற தன்மை அப்படிங்கிறது. ஸோ த சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு, ஒன்றால் இந்த லைனை ஞாபகம் வச்சு எழுத முடிஞ்சால் எழுது, இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலாக்கு போய்டு. டெல்டா எஸ் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு, இங்கே டெல்டா போட்டால் இங்கேயும் டெல்டா போடணும். டெல்டா Q ரிவர்சபிள் பை T. யூனிட் என்ன அப்படின்னா ஜூல் கெல்வின் -1. மறந்துடாது. ரைட்டா, ஜூல் கெல்வின் -1. ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா, ஸ்டேட் ஃபங்க்ஷன் தமிழில் என்னது? பாத் ஃபங்க்ஷன்னா எதன் வழியாக சொல்லுது. நான் ஹெட்டிங் சொல்கிறேன், நீ புக்கில் ஹெட்டிங் பார்த்துக்கோ.
ஹெட்டிங் நான் சொல்கிறேன், எந்த ஹெட்டிங் இருக்குண்ணா. அக ஆற்றல் தலைப்புக்கு முன்னாடி இருக்கும். அக ஆற்றல் தலைப்புக்கு முன்னாடி அக ஆற்றலுக்கு predict the feasibility. சூப்பரான கொஷின்டா. இது ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி இல்லை கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி delta S. delta H minus T del S. del G equal to del H minus T del S அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. திஸ் இஸ் a very important formula, ரைட்டா. நம்ம கெமிஸ்ட்ரியை புரட்டி போட்ட ஒரு ஃபார்முலா அப்படின்னா அது இந்த ஃபார்முலான்னு சொல்லலாம், ரைட்டா. ஓவரால் கெமிஸ்ட்ரியே delta G is equal to delta H minus T del S. கவனிங்க, delta Gங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. எப்பயுமே கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆல்வேஸ் if a reaction is feasible என்னது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடக்கணும். இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ், அது பாட்டுக்கு அது வேலையை அது பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கணும்னா டெல்டா ஜி ஷுட் பி நெகட்டிவ், ரைட்டா. ரைட், நல்லா கவனிப்ப. இது நெகட்டிவாக இருக்கணும். இது நெகட்டிவாக இருக்கணும்னா இது எப்படி இருக்கணும்? டெல்டா ஹெச் எப்படி இருக்கணும்? டெல்டா ஹெச் எப்பயுமே அது பாட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கணுமா, இருக்கக்கூடாது. டெல்டா ஹெச் எப்பயுமே எப்படி இருக்கணும்? டெல்டா ஹெச் சின்னதாக இருக்கணும், டெல்டா எஸ் பெருசாக இருக்கணும், ரைட்டா. பெருசாகவும் இருக்கணும், அதே மாதிரி பாசிட்டிவில் இருக்கணும். இது மைனஸாக வந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? எப்பயுமே டெல்டா எஸ் ஷுட் பி என்னது? பெரிய நம்பர். இந்த நம்பர் பெருசாகவும் இந்த நம்பர் சின்னதாகவும் இருந்தால் தான் நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்ப டெல்டா ஜி மைனஸில் வரும், ரைட்டா. அப்போ தான் என்ன பண்ணாது? மைனஸில் வரும், சரியா? ரைட், ஓகேவா? நல்லா கவனிங்க. ஸோ அப்போ பாரு, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸ்ஸும் பாசிட்டிவாக. டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸ்ஸும் பாசிட்டிவ்னா when both delta H delta S are positive the reaction is not feasible. நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதில் ரெண்டு பேருமே பாசிட்டிவாக இருக்காங்க, ரெண்டு பேருமே இன்க்ரீஸ் ஆகிறாங்க டிக்ரீஸ் ஆகிறாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அடுத்து when both delta H delta S நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ், the reaction is not feasible. அது இது delta H decreases but delta S increases. இது டிக்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அப்போது the reaction is going to be feasible, ரைட்டா. ஓகே, the reaction will be feasible. gives free energy. இப்போ முன்னாடி ஸ்லைடில் நான் சொன்னேன்ல அதே தான். டெல்டா ஹெச் அல்லது டெல்டா ஜி போட்டாலும் சரி, வெறும் ஜி போட்டால் இங்கே டெல்டா போடாத, டெல்டா போட்டேன்னா எல்லா இடத்துலையும் டெல்டா போட்டுரு. ஸோ அப்போ ஜிங்கிறது கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஹெச்னா என்தால்பி, டீனா டெம்பரேச்சர், எஸ்னா என்ட்ரோபி, ஓகேவா. எஸ்னா என்ட்ரோபி. குட். டிஃபைன் என்தால்பி ஆஃப் கம்பஷன். இப்போ அடுத்து ஒரு 4-5 கொஷின் இதே மாதிரி தான் ஒரு டிஃபைன் ஏதாவது ஒரு கொஷின் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம், ரைட்டா. இன்னும் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது? 175 வந்துட்டோம். 175. அப்போ இங்கிட்ட ஒரு 25, அங்கிட்ட ஒரு 40, ஒரு 60 கொஷின் இருக்குது. இன்னும் ஒரு 60 கொஷின் இருக்குது. ஓகே. enthalpy of combustion. Enthalpy of combustion of a substance is defined as change in enthalpy of the system when 1 mole of the substance is completely burnt. 1 mole of the substance complete burn ஆச்சுனா, ரைட்டா. 1 mole of the substance complete burn ஆச்சுனா that is going to be called as enthalpy of combustion. கம்பஷன்னாலே சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன் ஒன்று இருக்கணும்னு, அதனால் எக்ஸஸ் ஆஃப் ஏர் அல்லது ஆக்சிஜன்கிற டேர்மையும் சேர்த்துக்கோங்க. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா ஹெச்சி. இது டெல்டா ஹெச்சி அப்படின்னு போடணும், சரியா. ஓகே, ரைட். முடிச்சிடலாம். கவனிங்க. ஹீட் கெப்பாசிட்டி, அது என்ன ஹீட் கெப்பாசிட்டி? மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா 1 மோல்னு ஞாபகம் வச்சுக்கோ. 1 மோலை ஹீட் பண்ண எவ்வளோ ஹீட்டு தேவை? the amount of heat absorbed by 1 mole அல்லது required எப்படி வேணா போட்டுக்கலாம். absorbed by 1 mole of the substance raising the temperature by 1 Kelvin.
1 மோலில் 1 கெல்வின் டெம்பரேச்சர் 1 மோலில் 1 கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவையோ அதுதான் என்னது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? cm, யூனிட் இஸ் ஜூல், கெல்வின் -1, மோல் -1. ரைட்டா? ரைட், ஓகே. அடுத்து டிஃபைன் கலரிஃபிக் வேல்யூ ஆஃப் த ஃபுட். கலரிஃபிக் வேல்யூனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடும் கம்பஷன் ஆகுது, அது எரிய தான் செய்யுது, அதுலேருந்து வர எனர்ஜியை எப்படி கால்குலேட் பண்ணுறது? Calorific value of food is defined as the amount of heat produced in calories. எவ்வளோ ஹீட் நம்ம அந்த சாப்பாடோ ஏதோ ஒன்று சாப்பிட்றப்ப எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை எப்படி என்ன பண்ண போகிறோம் நம்ம? we are going to measure it in a calories, right? Heat produced in calories when 1 gram of food is completely burned. 1 gram of ஃபுட்டை நீங்கள் பேர்ன் பண்ணுறப்ப எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ, ரைட்டா? எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூஸ் பண்ண போகிறோம், ரைட்டா? சரியா? ஓகே, ரைட். யூனிட் ஆஃப் கேலரிஃபிக் வேல்யூ என்னது? 2 இருக்குது. கேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமில் போடணும், ஜூல்னா கேஜி. கேலரிஸ்னால் கிராமு, ஜூல்ஸ்னா கேஜியில் போடணும். ஓகே, ரைட். டிஃபைன் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷன் என்னதுப்பா? ஆசிடும் பேஸும் ஒன்றா மாறுறப்ப it is going to become neutral. Acid base ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகுது? நியூட்ரல் ஆக போகுது. எப்படி நியூட்ரல் ஆகுது? கவனி. the enthalpy of neutralization is defined as the enthalpy of neutralization defined as 1 gram equivalent of acid is neutralized by, அதாவது 1 gram neutralized by 1 gram equivalent of base. 1 gram acid பேஸையோ அல்லது பேஸ் ஆசிடையோ நியூட்ரலைஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது ஆல்வேஸ். தட் என்தால்பி வேல்யூ இஸ் என்ன அப்படின்னா -57.32 கிலோ ஜூல். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, கெல்வின் ஜூல், ரைட்டா? எப்பயுமே ஆல்வேஸ் ஆல்வேஸ் எல்லா ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ்க்கு இந்த வேல்யூ தான். ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் இருந்தால் ஆல்வேஸ் திஸ் வேல்யூ. இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு இந்த ஈக்குவேஷன் இதை கூட நீ இப்படி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா HCl + NaOH gives, ஏன்னா எப்பயுமே வாட்டர் தான் ப்ரொடியூஸ் ஆக போகுது, ரைட்டா? H2O + NaClன்னு வரும். அதனால் இந்த வேல்யூ எப்பயுமே மாறாது. ஒன்லி ஃபார் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் இருந்தால் தான் என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரப்போகுது. அடுத்து வாட் இஸ் லாட்டிஸ் எனர்ஜி? லாட்டிஸ் எனர்ஜினா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது. டிஃபைன்ட் இஸ் த amount of energy required to completely remove, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறேன், constant ions from its crystal lattice. அதாவது என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸை இப்படி நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்டா? see that there is a objects, these are the objects combined. இந்த மாதிரி என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு சில மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஆட்டம்ஸ், இந்த ஆட்டம்ஸ் அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், படிக்கலாம். கைஃப் முஷ்கான், நீ படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்கலாம் சரியா? இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஹாவ் சம் ஆட்டம். இதை பூரா தனித்தனியாக பிச்சை எடுக்கிறதுக்கு நான் கொடுக்க போகிறேன் எனர்ஜி. ஏன்னா இது ஒரு கிறிஸ்டல், இது ஒரு லாட்டிஸ், இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, இது ஃபார்ம் பண்ணி இருக்குது. இந்த ஸ்ட்ராங்கான அரேஞ்ச்மெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், பிச்சு உடச்சி எடுக்க போகிறேன், ரைட்டா? பிச்சு உடச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் என்னது, லாட்டிஸ் எனர்ஜி. அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் லாட்டிஸ் எனர்ஜி, ரைட்டா? இங்கே பாரு, amount of energy required to completely remove the constituent ions from its crystal lattice. crystal latticeலேருந்து பிச்சு எடுக்க போகிறது, ரைட்டா? அதை தான் என்ன பண்ணுறோம், to an infinite distance, பிச்சு ரொம்ப தூரத்தில் தள்ளி போட போகிறேன். அதர்வைஸ் கால்ட் அஸ் லாட்டிஸ் என்தால்பி அப்படி கூட சொல்லலாம். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்னா என்ன, ரைட்டா? A state function is a thermodynamic property of a system which has a specific value for a given state and does not depend on the path by which particular state is reached. என்ன பண்ண போகுது, ஸ்டேட் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்க ரூம் டெம்பரேச்சர் என்ன, உங்கள் வீட்டில் இருக்க ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருந்துச்சு, காலையில் எப்படி இருந்துச்சு, காலையில் ஒரு 28 இருந்திருக்கும்,
மத்தியானம் 12 மணிக்கு ஒரு 30 டிகிரி இருந்திருக்கலாம், இப்போ திருப்பி 28. நான் என்ன கேட்டேன், உங்கள் வீட்டில் உன்னோட ரூம் டெம்பரேச்சர் என்ன, ரைட்டா? ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறேன். அப்போ ரூம் டெம்பரேச்சர் என்னன்ற கேள்விக்கு பதில் என்ன சொல்லுவேன்? 28 டிகிரி செல்சியஸ் சார், இல்லை 30 டிகிரி செல்சியஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ சொல்கிறேன் சார். இல்லை வெயில் ரொம்ப அடித்தனால இப்போ 28 இருக்குது, வெயில் அடிக்கலன்னா கம்மியாக, இந்த பேச்செல்லாம் பேச மாட்டோம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ சொல்கிறோமா, அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ தான் ஸ்டேட் ஃபங்க்ஷன்னு சொல்ல போகிறோம். இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். காலையில் 28 சொன்னேன்ல, இப்போ வந்து 30 டிகிரின்னு சொல்கிறேன்ல. இனிஷியல் 28, ஃபைனல் 30. எப்படி 28லேருந்து 30 வந்துச்சு? எப்படி 28லேருந்து 30 வந்துச்சு? எப்படி உங்கள் வீட்டோட டெம்பரேச்சர் 28லேருந்து 30 வந்துச்சு சொல்லு? உங்கள் வீட்டோட டெம்பரேச்சர் 28லேருந்து 30க்கு எப்படி வந்துச்சு? எஸ், பிகாஸ் ஹீட், வெயில் அடிச்சது, ஹீட் ஆச்சு, ஹீட் பண்ணாங்க, அதனால. அப்போது த ஹீட் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு, ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு எஸ் வெதர், சன், இதெல்லாமே காரணம். ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன். லெவி ஆன்சர் கூட நல்லா இருக்குது. +2 ஆட் பண்ணால் வந்துடும் சார். ஏன்னா ஹீட் ஆட் பண்ணனால ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு வந்திருக்குல. ஸோ அப்போ இந்த பொசிஷன் வர்றதுக்கு காரணமாக இருந்த ஹீட்டு பாத் ஃபங்க்ஷன், இந்த பொசிஷனை ஸ்டேட் ஃபங்க்ஷன்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட்டா? தட்ஸ் இட். ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஃபார் அ given state does not depend on the path. அது எப்படி வந்துச்சுன்றதெல்லாம் தேவையில்லை. ஸோ டெம்பரேச்சர், வால்யூமு, ப்ரெஷர், இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். சரியா? ஓகே. பாத் ஃபங்க்ஷனா thermodynamic property of a system whose value depends on the path by which the system changes from its initial to final state. மொதல் ஸ்டேட்டில், அதாவது டெம்பரேச்சர் T1லேருந்து T2 வரைக்கும், T1லேருந்து T2 வரைக்கும் வரதா இருக்குது, ரைட்டா? ரைட், சரியா? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கேப் அதுக்கு நடுவில் இருக்குது, அதை தான் நம்ம பாத் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். ரைட், கெல்வின் ஸ்டேட்மெண்ட் ஃபார் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது பின்னாடி சரி இங்கே படிச்சிடலாம், ரைட்டா? கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. 3 இருக்குது. கெல்வின் பிளாங்க்கு, கிளேஷியஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் என்னது கிளேஷியஸ் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் என்னென்ன என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். இந்த 3மே கேட்பாங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று they will be asking it. நம்ம அதை பார்க்க போகிறோம், சரியா? ரைட். The Kelvin Planck statement for second law of thermodynamics says it is impossible to construct. நம்மளால் உருவாக்கவே முடியாதான். யாரை உருவாக்க முடியாது? Impossible to construct a machine that absorbs heat from a reservoir and converts it completely into a work. For example, டீ சுட வைக்கணும், ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டீயை சுட வைக்கணும். என்னோட அல்டிமேட் ஜாபு, நான் அடுப்பை பற்ற வச்சது டீயை சுட வைக்கிறதுக்கு. ஆனால் டீயை நான் பாத்திரத்தில் தானே சுட வைக்கிறேன். நான் கொடுக்குற ஹீட் முழுவதும் என்னோடய டீக்கு போகிறது கிடையாது. என்னோடய பாத்திரத்தில் கொஞ்சம் ஹீட் போகுது, அந்த பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் ஹீட் என்ன பண்ணுது, வெளியவும் போகுது. அப்போது என்னோட ஒரு இன்புட்டை 100% என்னால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது, ரைட்டா? இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹேவ் 100% எஃபிஷியன்சி. எப்பயுமே 100% எஃபிஷியன்சி எடுக்கவே முடியாது. தட் இஸ் தி திங். 100% எஃபிஷியன்சி என்ன பண்ண முடியாது, நம்மளால் எடுக்கவே முடியாது. இன் சிம்பிளர் டேர்ம், இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹேவ் 100% எஃபிஷியன்ட் ஹீட் இன்ஜின். அவ்வளோதான். The equilibrium constant of a reaction is 10. Equilibrium constant என்னது? KEQ equal to 10. What will be the sign of delta G? அப்போ delta Gக்கும் K equilibriumக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை நீங்கள் என்ன பண்ணணும்? You have to find it out, ரைட்டா? அதுக்குரிய ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ அப்போ என்னது? டெல்டா H0, டெல்டா G கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்குமா, delta G0 is equal to minus 2.303 RT log K equilibrium, right? Log K equilibrium, KEQ. So அப்போ log 10 என்ன வரும்? அப்போ இந்த பக்கம் 1 மாறிடும். அப்போ நெகட்டிவ்னா delta G0 will be negative as usual. நெகட்டிவாக தான் இருக்குது. delta G0 எப்படி இருக்க போகுது? going to be negative, right? Delta G0 will be going to be negative. அப்போ the reaction will be spontaneous. delta G நெகட்டிவாக இருந்தால் reaction கண்டிப்பாக அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். It is a spontaneous reaction.
இந்த கொஷின் நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன், டிஃபைன் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். அங்கே ஒரு வேல்யூ சொன்னேன். என்ன வேல்யூ சொன்னேன்? என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷனுக்கு ஒரு வேல்யூ சொன்னேன். யாராவது சொல்ல முடியுமா? என்ன புரியல? காவியா விச் கொஷின்? காவியாலாம் காலையிலேருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. See, this is the equation. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? whether the reaction is one. K யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் 10ன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? கவனிங்க. டெல்டா G0, இது ஒரு ஃபார்முலா, கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. டெல்டா G0 equal to -2.303 RT log K யூக்லிபிரியம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. ரைட்டா? அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த K யூக்லிபிரியமோட வேல்யூவை 10ன்னு சொல்கிறாங்க. அப்போ டெல்டா G0 is equal to -2.303 RT log 10. log 10ஓட வேல்யூ 1. அப்போது டெல்டா G0 இது கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் நெகட்டிவில் தான் வருது. ஆன்சர் நெகட்டிவில் வருது. அப்படி டெல்டா G0 வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா the answer is going to be, the reaction is spontaneous. ரைட்டா? the answer is going to be spontaneous. ரைட்டா? ஆன்சர் வந்து ஸ்பான்டேனியஸ். அவ்வளோதான். சரியா? அடுத்து ரைட்டா? கவனி. என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷனுக்கு அப்போதே நம்ம ஒரு வேல்யூ பார்த்தோம். ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா த ஃபார்முலா, என்தால்பியோட ஃபார்முலா என்னது? -57 பாயிண்ட் நம்ம பார்த்தோமா? -57.32 கெல்வின் ஜூல். ரைட்டாக? கேஜி நம்ம பார்த்தோம், கேஜே அப்படின்றத நம்ம பார்த்தோம். irrespective of which acid or base is used. ஏன் அப்படி மாற மாட்டேங்குது சார்? ஏன் சார் இந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் எப்பயுமே நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிடும், கம்ப்ளீட்டாக அயோனைஸ் ஆகிடுவாங்க. HCl போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், H ப்ளஸ்ஸும் Cl மைனஸும் தனியாக வந்துடும். வேறு அசிட்டிக் ஆசிட்ன்றது என்னது? வீக் ஆசிட். CH3COOH சொல்லுவோமா? CH3COOH. இது ஒரு வீக் ஆசிட். இது என்ன பண்ணாது? கம்ப்ளீட்டாக முழுசாக டிசோசியேட் ஆகாது, பாதி தான் டிசோசியேட் ஆகும். அப்போ முழுசாக டிசோசியேட் ஆகலை அப்படின்னா அவங்கள நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்ல முடியாது. அப்போ அவ்வளோ அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. வேரஸ் ஹியர் it will be completely dissociated and water will be formed. அப்போ எப்பயுமே வாட்டர் ஃபார்ம் ஆகுதுல்ல, அப்போ எப்பயுமே வாட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னா அதோட வேல்யூ சேமாக தானே இருக்கும். அப்போ அது சேமாக தானே இருக்கும். அதனால தான் என்ன அப்படின்னா டெல்டா H வேல்யூ -57.32 kg. என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா அதோட அவுட்புட்டு வாட்டர் தான் ஃபார்ம் ஆகுது. ரெண்டு விஷயம், ஒன்று கம்ப்ளீட்லி அயோனைஸ், இன்னொன்று ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். அவ்வளோதான். ரைட்டா? ஸோ தட் இஸ் அ திங். அது மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் விஷயம். இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு. ரைட்டா? இட் ஸ்டேட்ஸ் தட் entropy of pure crystalline substance at absolute zero is zero. ரைட்டா? எப்பயுமே என்ன சொல்கிறாங்க? என்ட்ரோபி இஸ் ஜீரோ. எப்போ? ஒரு பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாலிடு அல்லது லிக்விட்லாம் பியூரஸ்ட் ஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்குன்னா கிராஃபைட் பாண்ட், அந்த மாதிரி எடுக்கிறப்ப அதோட என்தால்பி ஆஃப் என்ட்ரோபி ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், அதோட கிறிஸ்டலைசேஷனோட என்ட்ரோபி வேல்யூ எப்பயுமே ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ லிமிட் T is equal to 0, S equal to 0. அந்த ஒரு லைனும் இது எழுதுனா போதும். ரைட்டா? இதுவும் எழுதுனா போதும். ரைட்டா? அர்ஹீனியஸ் தியரி ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸா 11th ஸ்டாண்டர்ட் 12th இருக்குது. சரியா? ஸோ பான்-ஹைபர் சைக்கிள் பார்க்கலாமா? பான்-ஹைபர் சைக்கிள் ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ நான் சொல்லித்தரதா கவனி. ரைட்டா? ரைட். டேய் இப்போ தானடா பிரேக் விட்டோம்,
பிரேக் விட்டு கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, வெயிட் பண்ணுங்கள். ரைட்டா? ரைட். பிரேக் 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 தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏண்டா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சிஏ என்னவா மாறுது? சிஏ ஃபஸ்ட்டு சிஏ ஒரு எலக்ட்ரானை கொடுத்து குளோரினோட பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். அப்போ சிஏ வந்து ஃபஸ்ட்டு என்னவா வரணும்? கேஸாக மாறணும். ரைட்டா? ஸோ அப்போ அதோட வேல்யூ என்னது? டெல்டா H1. அதுதான் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க? சப்ளிமேஷன். ரைட்டா? தட் இஸ் சப்ளிமேஷன். சாலிடு கேஸ் இங்கே மாறி இங்கே கேஸாக மாறுது. ரைட்டா? சாலிட் கேஸாக மாறுது. அடுத்து கேஸாக மாறினதுக்கப்புறம் அதுலேருந்து எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட்டா? கேஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கேஸ்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம். அப்போ CA 2 ப்ளஸ் கேஸ் ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ரைட்டா? இப்படி வந்துருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இதுதான் இதோட பாண்ட் ஆக போகுது. அப்போ குளோரின் Cl2ஆக இருக்குது. Cl2லேருந்து எலக்ட்ரான் ஐசோலேட்டட் ஆட்டம். அயனைசேஷன் எனர்ஜினா இது அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது ஐசோலேட்டட் ஆட்டம். தனியாக இருக்கக்கூடிய ஆட்டம்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியும். அப்போ டெல்டா H3 இது டெல்டா H2 டெல்டா H3 என்னவா மாறுது? Cl2Cl கேஸாக மாறுது. ரைட்டா? லிக்விட்லேருந்து கேஸ்னால் என்ன ப்ராசஸ் பாது? எவாப்ரேஷன். ரைட்டா? திஸ் இஸ் எவாப்ரேஷன். ரைட்டா? இது என்னது? எவாப்ரேஷன் சொல்ல போகிறோம். ரைட்டா? ரைட். எவாப்ரேஷன். அடுத்து என்ன அப்படின்னா லிக்விட் டு கேஸ். அடுத்து கேஸ்லேருந்து என்ன பண்ணுறோம்? நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ 2 இந்த எலக்ட்ரான் இருக்குல்ல, 2 குளோரின் இருக்குல்ல, ஒரு குளோரினும் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்க போகுது. அப்போ 2Cl மைனஸ் இன் கேஸ். அடுத்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? சாலிடாக மாற போகிறாங்க. 2 பேர் கேஸில் இருக்காங்க. கேஸு சாலிடாக மாறுறதுக்கு பேர் என்ன? கேஸு சாலிடாக மாறுறதுக்கு ரைட்? கேஸு சாலிடாக மாறுறதுக்கு கேஸு சாலிடாக மாறுறதுக்கு பேர் என்ன? ரைட்டா? லேட்டிஸ் என்தால்பி. ரைட்டா? லேட்டிஸ் ஃபார்மேஷன். கிறிஸ்டல் ஃபார்மேஷன் இருக்குல்ல, ஸோ லேட்டிஸ் ஃபார்மேஷன். இப்போ இது எல்லாத்துக்கும் டெல்டா H3 டெல்டா H4 அதுக்கப்புறம் டெல்டா H5. ரைட்டா? சிம்பிள். அப்போ டெல்டா HR அல்லது டெல்டா HFன்னு வச்சுக்கலாம். ஃபார்மேஷன் என்தால்பி இஸ் ஈக்குவல் டு எதோ வேணால் வச்சுக்கோ Fன்னு. அப்போ டெல்டா H1 ப்ளஸ் டெல்டா H2 ப்ளஸ் டெல்டா H3 ப்ளஸ் டெல்டா H4 ப்ளஸ் டெல்டா H5. ஏப்பா தங்க மாணிக்கம், உனக்கு இதெல்லாம் பேர் எழுத தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? இது எல்லாத்துக்கும் உனக்கு பேர் எழுத தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ப்ராசஸ்னு? சப்ளிமேஷன், அயனைசேஷன், வேப்பரைசேஷன், டிசோசியேஷன், எலக்ட்ரான் அஃபினிட்டி, லாட்டிஸ் என்தால்பி, இதெல்லாம் உனக்கு என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும்? எழுத தெரிஞ்சிருக்கணும். நான் இங்கே H1 H2ன்னு போட்டுட்டேன். ஆனால் நீ H1 H2 H3 H4ம் போடணும், அது என்ன ப்ராசஸ்னும் போடணும். இல்லைனா மார்க் வராது. அது ரெண்டையும் போட்டால் தான் மார்க் வரும். சரியா? அது ரெண்டையும் போடணும். மறந்து விடாதே மகனே, மறந்து விடாதே மகளே, மகன் மற்றும் மகள் மறந்துடாதீங்கப்பா, மாட்டிக்குவீங்க. ஸோ முடிஞ்ச 7th லெசனு. ஐயோ முடிய மாட்டேங்குது. ஏன்னா முடிய போகுது 7th லெசனே முடிக்க போகிறோம். சூப்பர். 7th லெசன் முடிச்சோன்னே வில் கோ ஃபார் அ பிரேக். ரைட்டா? அடுத்து முடிச்சிடலாம். சரியா? முடிச்சிடலாம். 6:30 முடிச்சிடலாம், கவலைப்படாது. நம்ம ஃபாஸ்ட்டாக தானே போய்ட்டுருக்கோம். ரைட். இதை முடித்தோன்னே 11th லெசன் 12th லெசன் முடிச்சுட்டு லாஸ்ட் 8th லெசன் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். யார் யாரெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன், யார் யாரெல்லாம் பாத் ஃபங்க்ஷன். ஹீட்டும் ஒர்க்கும் மட்டும் பாத் ஃபங்க்ஷன், மீதி எல்லாரும் ஸ்டேட் ஃபங்க்ஷன். தட்ஸ் இட். ரைட்டா? அது மட்டும் தான். நான் காலையிலே சொன்னேன் 18 இல்லை 0 வாட்சிங்னு இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கவனிச்சுட்டே இருப்பேன். ரைட்டா? 0 வாட்சிங். டயக்ராமும் இது ஒன்று தான்டா. டயக்ராமும் இது ஒன்று தான். இவங்க தனித்தனியாக எழுதியிருக்காங்க, அதை நான் டயக்ராமாக போட்டிருக்கேன். அவ்வளோதான், ஒரே டயக்ராமா. சிஎல்லேருந்து 2Cl மாறுதா? இங்கே பாரு, எங்கடா அது? Cl2 2Cl மாறி இருக்கு. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்படி எழுதுறதுக்கு பாரு, இப்படி எழுதிட்டேன். Cl2 2Cl மாறி இருக்கு. அங்கே இருக்கிறது தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன். எதனாலும் எழுதலாம். ஆனால் உனக்கு ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன ப்ராசஸ்னு அங்கங்கே எழுதி வச்சுக்கோ. அது எழுதிட்டேன்னா ஓகே, அது எழுதிட்டா ஓகே. இல்லை படத்தை வரைஞ்சிட்டு தனியாக எழுதினாலும் சரி. இப்படி எழுதுறது படிக்கிறது கஷ்டம், இது வந்து படிக்கிறதுக்கு கஷ்டம். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ரைட்டா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சரியா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் அப்படி வரைஞ்சி போட்டிருக்கேன். ஏன்னா
உனக்கு புக்கின் கொஷின் NaCl தான் கேட்பாங்க எக்ஸாமில். CaCl2 புக் பேக்கில் இருக்குது, பட் கொஷின் பேப்பரில் NaCl கேட்பாங்க. NaClலாம் எழுதுகிறப்ப கவனமாக இருக்கணும். NaCl இதுலேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா NaCl நம்ம Cl2 தான் வரும், NaCl2 NaCl வரும். ஆமாம், திஸ் பாண்ட்-ஹைபர் சைக்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, பாண்ட்-ஹைபர் சைக்கிள் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ என்தால்பி என்ட்ரோபி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ரைட்டா? அதுக்கு அவ்வளோதான் ஆன்சர். அதுதான் ஷார்ட்டாக தான் நம்ம எழுதிருக்கோம் ஐஸ்வர்யா, அது கம்மியாக நீங்கள் எழுத முடியாது. அதுதான் கிளியர். பாண்ட்-ஹைபர் சைக்கிளுக்கு அதுதான், அந்த படத்தை வரைஞ்சி எழுதணும். அதான் ப்ராசஸ், எப்படி நடக்குதுங்கிறது தான் ப்ராசஸ். அதை வச்சு தான் நம்ம எழுதணும். ரைட், அடுத்து க்ளேஷியஸ் ஸ்டேட்மெண்ட். இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் அ கோல்டு ரிசர்வாயர் டு ஹாட் ரிசர்வாயர் வித்தவுட் டூயிங் சம் ஒர்க். ரைட்டா? ஐஸ் கட்டியிலேருந்து நீங்கள் ஒரு காப்பியை சூடு பண்ண முடியாது. அதாவது ஐஸ் கட்டியை வச்சு ஒரு காஃபியை நீங்கள் ஜில் பண்ண முடியாது. ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு தான் கூல் பண்ண முடியும். அதுதான். ரைட்டா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோல்டு ரிசர்வாயர் டு ஹாட், கோல்டுலேருந்து ஹாட்டுக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இன்க்ரீசஸ் ஜூரிங் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அதுவாக ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹை ப்ரெஷரில் இந்த பாட்டிலில் ஒரு கேஸ் வச்சுருக்கேன், மூடியை திறந்து வச்சுட்டேன். என்ன பண்ணுமா, இங்கேருந்து உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ வெளியே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ட்ரோபி, ரேண்டம்னஸ். இதுக்குள்ளே மட்டுமே அடப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக என்ன பண்ணலாம், அதுக்கு இடம் கிடச்சிருச்சு, அது பாட்டுக்கு ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம் இன்க்ரீசஸ் ஜூரிங் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். நான் ஓப்பன் பண்ணால் அதுவாகவே எக்ஸ்பேண்ட் ஆகுது, நான் ஒன்றுமே பண்ணலை, அதுவாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் எப்போயுமே இப்படி தான் இருக்கும். What are spontaneous reaction? What are the conditions for spontaneity? A reaction that occurs under the given set of condition without any external driving force. அதுதான் எக்ஸ்டர்னல் டிரைவிங் ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா that is a entropy. That is called என்ன அப்படின்னா spontaneous reaction. அதுக்கு என்ன இருக்கணுமா, இந்த வேல்யூ தான், டெல்டா ஜி ஈக்குவல் டு. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, டெல்டா ஜி ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு டெல் ஹெச் மைனஸ் டி டெல் எஸ். இதில் டெல்டா ஜி எப்போயுமே எப்படி இருக்கணுமா, வேல்யூ நெகட்டிவாக வரணும். டெல்டா ஹெச்சும் டெல்டா ஹெச்சும் நெகட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லது. டெல்டா எஸ்ஸு பாசிட்டிவாக இருக்கணும். டெல்டா எஸ் மட்டும் நெகட்டிவில் போயிடக்கூடாது. அது நெகட்டிவில் போயிடுச்சுன்னா அதுவும் இது மல்டிப்ளை ப்ளஸ்ஸாக மாறிடும். ரைட்டா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ரைட்டா? சாங் பாடுவீங்களா? நான் எனக்கு சாங் பாட போகிறேன். சரியா, கவனி. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. Internal energy of a system is a extensive property. It is a extensive. Right? அப்போ என்னது, independent of the size. Intensive na independent. I for intensive, I for independent of mass and size. Extensive is depend. Extensive na depends on the mass and size. It is a state function. Change in internal energy. Change in internal energy na del U. Del U is equal to என்னது, UF minus UI னு போடும். ரைட்டா? UF minus UI. Okay? Okay, UF minus UI. The cyclic process, there is no energy change. Cyclic process la enna artham, UF is equal to UI. UF equal to UI. அப்போ delta U என்னவா பார்க்கும், delta U cyclic is equal to 0 minus, அதாவது 1 minus 0. இது ரெண்டு ஈக்குவல்னா it's going to be 0. அதான் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் எனர்ஜியோட change in internal energy for a cyclic process is equal to 0. Internal energy of the system at final state is less than the internal energy of the system at initial. மூணு ஃபார்முலா தாண்டா, இதுக்கு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் பாரு. delta U cyclic is equal to 0 if UF greater than UI. அப்போ டெல்டா U is equal to பாசிட்டிவ்னு எழுதணும். அதே இது if UF is less than UI, டெல்டா U is equal to நெகட்டிவ். அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க. சரியா, அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? பார்த்தியா, டெல்டா U இப்போ டெல்டா வந்து சின்னதாக இருந்தால் நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அதை சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ரைட் இட். சரியா, அதை நீ என்ன பண்ணிக்கலாம், நீயே எழுதிடலாம்.
என்னடா ஒரு வழியா we have completed எத்தனை சாப்டர்? We have completed 190 to around 180, around 170 questions, around 150லேருந்து 170. ஏன்னா ஒரு சில ரெண்டு ஸ்லைடு இருக்குது, ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரியா? Now we are not going to see chapter 8. chapter 8 வந்து உனக்கு நான் நடத்தவே இல்லை, உனக்கு எப்படி புரியும்? we will move chapter 11. we'll move to chapter 11. மவுண்ட் எவரெஸ்டே ஏறின மாதிரி இருக்கா? என்ன 6 சாப்டர்ஸ். சாப்டர் 8 நான் நடத்தினா உனக்கு புரியுமா? சாப்டர் 8 நடத்தணும், அதில் இருக்க கான்செப்ட்ஸ் கொஞ்சம் நடத்தணும். என்தால்பிங்கிறது ஹீட்டு, என்ட்ரோப்பிங்கிறது ரேண்டம்னஸ், ஒழுங்கற்ற தன்மை. என்தால்பிங்கிறது வேறு, என்ட்ரோப்பிங்கிறது வேறு. என்தால்பிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஹீட் அப்படின்னு சொல்லலாம், சேஞ்ச் இன் ஹீட்டை கூட நம்ம என்தால்பின்னு சொல்லலாம். என்ட்ரோப்பிங்கிறது என்ன அப்படின்னா கேஸியஸ் மாலிகுல்ஸ்க்கு என்ட்ரோபி ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா கேஸ் மாலிகுல்ஸ் ஒரு இடத்துல இருக்காது, அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். லிக்விடுக்கு கொஞ்சம் லேஸாக தான் அசையும், சாலிடில் பார்ட்டிகல்ஸ் அசையவே அசையாது. அப்போ பார்ட்டிகல்ஸ்க்கு, சாலிட் பார்ட்டிகல்ஸ்க்கு என்ட்ரோபி 0, லிக்விடுக்கு கொஞ்சம் இருக்கும், கேஸுக்கு அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். டவுட்டுனா என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கடா. சாப்டர் 8 போயிடலாமா? பிரேக் தான் விட போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ஆர் கோயிங் டு டூ பிரேக் தான். கொஷின்லாம் வள நிறையா இருக்குது, அதெல்லாம் நிறையா பார்க்கலாம். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்டா? சரி, ஓகே. ஏன்னா அது எப்படியும் அதுவே 1 hour ஆகிடும், அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். வி கேனாட் ஏபிள் டு கம்ப்ளீட் இட். இன்னும் அடுத்த லாஸ்ட் இருக்க 1 hourல வி ஓன்ட் பி கம்ப்ளீட்டிங். நம்மளால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. நான் நடத்தி புரிய வைக்கிறேன் உனக்கு, நான் புரிய வைக்கிறேன். சரியா? நீ கூட இருப்ப அப்படின்னா நான் நடத்துகிறேன். ரைட்டா? நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் போக போகிறேன். ரைட்டா? ஆமாம், அயன் எலக்ட்ரான் மெத்தட் கேட்பாங்க. அதான் 11, 12 ஏற்கனவே நடத்தியிருக்கேன். ஸோ ஐ வில் கோ வித் 8 நான் நடத்துகிறேன். சரி, சாப்டர் 8 போகலாம். வில் கோ ஃபார் அ பிரேக்.
sorry mic on பண்ணல okay right now you will be getting it right சரியா right in the 8th chapter okay let us have a 3 minutes of general questions ஏதாவது கேட்கணும் டக்குன்னு கேளு fun activities ஏதாவது கேட்கணும்னா கடன்னு கேளு ஓகே ரைட் சொல்லுங்க 8th தான் நடத்த போறோம் டக்குன்னு क्वेश्चंस கேளுங்க ஏதாவது shoot out some questions make it fast நான் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ டைமண்ட் மூக்குத்தி ஏதோ வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்குது சேல்ரிலாம் வேண்டாம் ஏன்டா அதை கேட்டுட்ருக்கீங்க நல்ல சேல்ரி தான் குட் சேல்ரி இன்றைக்கி ஃபுல் கிளாஸ் எஸ் தண்ணி குடிங்க நான் டீ குடிச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடிப்பேன் ரைட்டா ஓகே ஸோ நோ மோர் கொஷின்ஸா மோஸ்ட் அன்ஃபர்கட்டபிள் ஈவெண்ட் அப்படி எதுவும் தொடர மாதிரி இல்லையடா எதை சொல்லலாம் என்னோடய யூடியூப் ஸ்டூடெண்ட் நான் ஃபஸ்ட்டு இருந்தப்போ ஒரு யூடியூப் ஸ்டூடெண்ட் யூடியூப்பில் என்னோடய கெமிஸ்ட்ரி படித்தே அவங்க வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க நீட்டில் அது வந்து ஒரு பெரிய விஷயம் யார் ரியா எனக்கு எப்படி தெரியும் ஏன்ட்ட ரியான்னு கேட்டால் எப்படி அர்த்தம் நான் எல்லாமே நடத்திட்டு தான் இருக்கேன் ஓகே லலித் வெரி குட் ஓ படத்துக்கு போயிட்டீங்களா ஓகே எனக்கு ஆல்வேஸ் கெமிஸ்ட்ரி தான் ஹார்ட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கெமிஸ்ட்ரி தான் ஹார்ட் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி டஃப் இம்பார்ட்டன்ட் 50 கொஷின்ஸ்லாம் பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்தாச்சுடா நான் வந்து அடுத்த நாள் தான் போனேன் அதனால் டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண முடியல பெரம்பூர்லாம் வரமாட்டேன் நான் ரியா இல்லை அது என் பொண்ணு யாழினியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரில ஓகே சரி ஓகே ரைட் இட்ஸ் டைம் வி வில் ஸ்டார்ட் இட் சரியா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட்டா ரைட் லைவ் முடிச்சோன்னே தான் அட்டாச் பண்ண முடியுது ப்ரிப்பேர் பண்ணணும் இதுதான் பிடிஎஃபை தயார் செஞ்சு உனக்கு கொடுக்க முடியும் ரைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா கவனி 8th சாப்டரோட பர்பஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டடிங் 8th சாப்டர் 8th சாப்டரை நீ படிக்கிறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா இஃப் யூ ஆர் ரன்னிங் அ இண்டஸ்ட்ரி நீ என்ன பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்க ரைட்டா கவனி 8th சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறீங்க என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னா அமோனியா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி யூ ஆர் ரன்னிங் அமோனியா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நீ வந்து ரன் பண்ணிகிட்ருக்க ரைட்டா NH3 யூ ஆர் ரன்னிங் அமோனியா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஸோ அமோனியாவோட ஃபார்முலா அமோனியாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும் அமோனியாவோட ப்ரிப்பரேஷனோட ஃபார்முலா பார்த்தேன் அப்படின்னா N2 + H2 ஓகே ஸோ அப்போ இங்கே ஒரு 2 போடு இங்கே ஒரு 3 போடு ரைட்டா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சா இந்த ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ் இப்போ தான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிருக்கு ஆனால் நீ இவ்வளோ நேரம் பார்த்தியா இவ்வளோ நேரம் நீ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது திஸ் டபுள் பாண்ட் இவ்வளோ நேரம் நம்ம டபுள் ஆரோ நார்மலாக நம்ம ஒரு ஆரோ மார்க் தான் போடுவோம் ஆனால் இங்கே டபுள் ஆரோ போட்டிருக்கோம் why this double arrow this is a reversible reaction it is a reversible reaction ரைட்டா இது பேர் என்னது it is a reversible reaction நல்லா கவனி reversible reaction அப்படின்னா ரைட்டா reversible reaction அப்படின்னா நான் இண்டஸ்ட்ரி எதுக்கு ஆரம்பித்தேன் அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஆனால் நான் அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ணலான்னு இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்தேன்னா அமோனியா ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்குது இனிஷியலாக என்ன அப்படின்னா இனிஷியலாக
நைட்ரஜனும் 3H2O தான் இருக்குது. இன்னும் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபஸ்ட் என்ன அப்படின்னா NH3 தான் எனக்கு ஃபார்ம் ஆகுது. அமோனியா ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. 2NH3 ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஒரு சர்டைன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த NH3 திரும்ப உடஞ்சி எனக்கு நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறிடுது. there is something happen that is called reversible reaction. இப்படி நடந்த ரியாக்ஷன் திரும்ப ரிவர்ஸில் வேறு நடக்குது. அப்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு அமோனியா கிடைக்கல. அப்போது என்ன பண்ணலாம், வாட் ஐ ஹவ் டு டூ இட். அப்போ எப்படி நம்ம அதை ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹவு டு இன்க்ரீஸ் த ஈல்டு, எப்படி என்னோடய ப்ராடக்டை நான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, எப்பப்பெல்லாம் இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வருதோ இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷனெல்லாம் நான் எப்படி ஈடு கட்டுறது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இதை பற்றி எல்லாம் படிக்கிறது தான் இந்த 8th சாப்டர். ரைட்டா? ரைட், சரியா? திஸ் இஸ் வாட் என்ன அப்படின்னா 8th சாப்டர். ஓகே, இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 8th சாப்டர். இதை தான் நம்ம 8th சாப்டரில் பார்க்க போகிறோம். சரியா? தட் இஸ் why this reversible reaction happen. இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் என்ன இருக்க போது, இதில் என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? கிளியரா? திஸ் இஸ் த ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் திஸ் லெசன். ஓகே, ஸோ இதில் நிறையா இருக்குது, நம்ம நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் அப்படியே கொஷின் ஆன்சர் போகிறப்பே அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ரைட். If there is no change in concentration, why is the equilibrium state considered dynamic? ரைட்டா? நல்லா கவனிங்க. இதே ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ கவனி, N2 3H2 2NH3. நல்லா கவனிங்க, சிம்பிளாக கவனிங்க. tell me, ரியாக்ஷன் எந்த பக்கம் நடக்குது, ரியாக்ஷன் எங்கே நடக்குது, ரியாக்ஷன் இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்துக்கு போகுது. ரைட்டா? ஃப்ரம் ரியாக்டன்ட் இட் டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட். ரைட்டா? ரியாக்டன்ட் இட் மூவிங் டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட் சைட். அப்போ என்னது இது, NH3 2NH3 நடக்குது. இது இப்படியே நடந்துச்சுன்னா ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு, நடக்கவே இல்லை. இது ஆரம்பித்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ ரியாக்ஷன் இந்த பக்கம் வந்துருச்சு. சேம் டைம் என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்சன்ட்ரேஷன் எல்லாம் சேஞ்சே இல்லை. இங்கேருந்து எவ்வளோ அந்த பக்கம் போகுதோ அதே நேரத்தில் இங்கேருந்து வருது. நல்லா கவனி, இங்கே ரொம்ப முக்கியமாக நீ கவனிக்க வேண்டியது யூக்லிபிரியம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூக்லிபிரியம்? யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணோன்னே என்ன நடக்கும்? ரைட்டா? ரைட்டா? யூக்லிபிரியம் ஆனதுக்கப்புறம், யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கப்புறம், யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணிடுச்சு. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2 மாடி கட்டடம் எடுத்துக்கோ, 2 மாடி கட்டடம் எடுத்துக்கோ, 2 மாடி கட்டடம் எடுத்துக்கோங்க. சரியா? இங்கே ஒரு 50 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு 50 பேர் இருக்காங்க. அப்போ 2 ஈக்குவலாக இருக்காங்க. இப்போது படியில் இங்கேருந்து ஒரு 10 பேரை மேலே அனுப்புகிறேன், அதே சமயத்தில் மேலேருந்து ஒரு 10 பேரை கீழே அனுப்புகிறேன். ரைட்டா? இங்கே ஒருத்தவங்க ரூம்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா அதே டைமில் இங்கே ஒருத்தவங்க ரூம்குள்ளேருந்து வெளியே போவாங்க, ரூம்குள்ளே நுழைவாங்க. ஒருத்தர் உள்ளே நுழைய, ஒருத்தர் இங்கே போக, ஒருத்தர் இங்கே வர, சேம் ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா? ஆனால் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன், இப்போ எத்தனை பேர்ப்பா இங்கே இருக்காங்க? 50 பேர். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர். ஆனால் பர்சன்ஸ் இங்கேருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க, இங்கேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. வேலை நடந்தாலும் என்ன அப்படின்னா இங்கே 50 பேர் இருக்காங்க, இங்கே 50 பேர் இருக்காங்க. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன். ரைட்டா? இங்கேயும் அதே தான். இங்கேயும் N2H2 NH3 மாறுது. அதே டைம், அதே ஸ்பீட், அதே டைமில் கொஞ்சம் கூட மாறாமல் இந்த NH3 இந்த பக்கமும் வருது. ரெண்டுமே மாறிட்டே இருக்கு. இப்போ கண்ணால் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? இப்போ நான் இதை மறைச்சிட்டேன். ரைட்டா? இப்போ பாரு, இப்போ ரியாக்ஷன் நீ என்ன சொல்லுவேன்? ரியாக்ஷன் இந்த பக்கம் நடக்குது. கரெக்டாக? ரைட்? இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னா இந்த ரியாக்ஷன் இங்கிட்டும் நடக்குது, இங்கிட்டும் நடக்குது. ஆனால் நம்பர்ஸில் மாறாது. கான்சன்ட்ரேஷனாக இங்கே பாரு, இங்கேயும் 50, இங்கேயும் 50 தான். இங்கேருந்து அங்கேயும் போகுது, அங்கேருந்து இங்கே வருது. அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சரு. அட் கெமிக்கல் யூக்லிபிரியமில் the rate of 2 opposite reaction, இந்த பக்கத்துலேருந்து அங்கிட்டும், அங்கிட்டிருந்து இங்கிட்டும் are equal and the concentration of the reactant and product do not change with time. concentration என்னது? இந்த 50 நம்பர் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ், இந்த வேல்யூஸ் அதில் சேஞ்ச் ஆகாது. ஆனால் என்ன அர்த்தம்? நீங்கள் கண்ணால் பார்க்குறப்ப பெருசாக மாற்றம் ஏற்பட்ட மாதிரி தெரியாது. பட் அது டைனமிக், அது நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ரைட்டா? அது நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? நான் சொன்னது புரியுதா? இந்த சாப்டர் இங்கே தான் ஆரம்பிக்குது. ரைட்டா? இந்த சாப்டர் இங்கே தான் ஆரம்பிக்குது.
ஐஸ்வர்யா என்ன கேட்குறீங்க? ஃபஸ்ட்லேருந்து 4, செகண்ட்லேருந்து 4. வாட் இஸ் தட் 4? வாட் இஸ் தட் 3? இஸ் தட் கிளியர்? நான் என்ன சொன்னேன்றது புரிஞ்சுதா? சீனி, நான் சொல்கிறத கவனமாக கவனிச்சேன்னா உனக்கு புரியும். நான் என்ன சொல்கிறேன் சிம்பிளாக, இந்த மாடி கட்டடம் தான் எக்ஸாம்பிள். 2 மாடியிலே 50 பேரை நான் உட்கார வச்சுருக்கேன். கீழே இருந்து ஒருத்தவங்க மேலே போய் அங்கே ஜாயின் ஆகுறாங்கன்னா அதே டைம் அதே நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஞாபகம் வச்சுக்கோ. என்ன அப்படின்னா 50 பேரில் 40 பேர் உள்ளே இருக்காங்க, இங்கே 40 பேர் வெளியே இருக்காங்க, வெளியே 10 பேர் இருக்காங்க, ரைட்டா? இந்த 10 பேரும் ஃப்ளோவில் இருக்காங்க. இங்கேருந்து ஒருத்தர் வெளியே வந்தாங்கன்னா அதே டைமில் இங்கே ஒருத்தவங்க உள்ளே போயிடுவாங்க. ஸோ உள்ளே எப்பயுமே 40ங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ சேஞ்ச். அதே மாதிரி தான் இங்கேயும் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு அமோனியா ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதே டைம் அதே இடத்துல ஒரு அமோனியா ஒரு நைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ரெண்டுமே சேம். அதுதான் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். அப்போது ப்ரொடியூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டாங்கன்னா அந்த ரியாக்ஷன் ஸ்டாப்பே ஆகாது. அது நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்கவங்க அங்கே போவாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே வருவாங்க. நம்ம கண்ணால் பார்க்குறப்ப உணர முடியாது, ஆனால் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். யூ கேனாட் சி மேக்ரோஸ்கோபிக் சேஞ்ச். ஒன்றால் அதில் மாற்றத்தை பார்க்க முடியாது. ரைட்டா? ரைட்டா? ஒரு பர்டிகுலர் டைமில் 2 பேர் 40 பேர் தான் இருப்பாங்க. 40 தான் இருப்பாங்க. மாறவே மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் மாறவே மாட்டாங்க. அவங்க ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. இங்கே அதே மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அவங்க மாறுறத கண்டுபிடிக்க முடியாது. இங்கே நான் என்ன சொல்கிறேன், இங்கேருந்து இங்கே போயிட்டு இருக்காங்கடா, இங்கேருந்து இங்கே வந்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரியல. நான் வந்துட்டு கேள்வி கேட்குறேன், இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்காங்க? 40 பேர். இந்த ரூமில் எத்தனை பேர்? 40 பேர். இங்கேருந்து வெளியே போகிறாங்க, இங்கேருந்து அதே நேரத்தில் உள்ளே வராங்க, இங்கேருந்து வெளியே போகிறாங்க, உள்ளே வராங்க. ஆனால் சேஞ்சே இல்லை. எந்த விதத்துலேயும் லேகே இல்லாமல் இங்கே ஒருத்தவங்க உள்ளே வர்ற நேரத்தில் ஒருத்தவங்க வெளியே போகிறாங்க, இங்கே உள்ளே வரப்போ ஒருத்தவங்க வெளியே போகிறாங்க. ஸோ ஆல்வேஸ் வாட் இஸ் மெயின்டைன். அப்போ ஆனால் அவன்கிட்ட கேட்குறப்ப பார்க்குறதுக்கு 40 பேர் தான் இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் ஆள் மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்க்குறதுக்கு இந்த ரியாக்ஷன் முடிஞ்ச மாதிரி தெரியும். இந்த பக்கமும் மாறலை, இந்த பக்கமும் மாறலை, ஆனால் அது நகண்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் விஷயம். இட் இஸ் அண்ட் டைனமிக். டைனமிக்னா நகண்டுக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். அதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். 8th சாப்டர் கொஞ்சம் கவனமாக கவனி. ஃபார் கிவன் ரியாக்ஷன் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் the equilibrium constant has a constant value. equilibrium constant என்னது? நடத்தாமல் எப்படிடா உனக்கு சொல்லி தரது? நீ என்னன்னு புரியலைன்னு சொல்லுவ. சரியா? சரி, ரைட். யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேங்கிறது என்னது? யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஹவு டு ஃபைண்ட் திஸ் கே? கே ஈக்குவல் டு கேயை 2 விதமாக கண்டுபிடிக்கலாம், ரைட்டா? கேசி அப்படின்னு. கேசின்னு என்னது? கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் divided by concentration of reactant. நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உனக்கு நான் வந்து கமிட்மெண்ட் பண்ணது கொஷின் ஆன்சர் ரிவைஸ் பண்ணுறேன்னு. பட் ஐ எம் டீச்சிங். அன்வான்டாக பேசுகிறவங்க தயவு செஞ்சு வேறு ஸ்டாட்டுக்கு போய்ட்டு, கவனிக்கிறவங்க ஒழுங்காக கவனி, சரியா? கவனிக்கிறவங்க கவனமாக கவனி. ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அ ரிஸ்க். ஆல்ரெடி இட் இஸ் மோர் தென் 8.5 hours. 8.5 hours அப்புறம் நான் ஒரு சாப்டரை புதுசாக எடுத்து உனக்கு நடத்திட்டு இருக்கேன், ரைட்டா? அன்வான்ட் சாட்ஸை ஸ்டாப் பண்ணுங்கள். டோன்ட் மேக் மீ ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கேன், சரியா? கவனம். புரியலைன்றவங்க கவனமாக கேளு, கவனி. மேம்போக்காக புரியலைன்னு சொல்லாத. இட் இஸ் அ லிட்டில் பிட் ஹார்ட் டாப்பிக்கு. நீ புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிறது ஈஸி. நல்லா நான் சொல்கிற வார்த்தையை கவனமாக கவனி, சரியா? ரைட்.
கேங்கிறது என்ன அப்படின்னா யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டு. யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று கேசின்னு. கேசிங்கிறது என்ன அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ரைட்டா? கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அப்போ இது எப்படி எழுதலாம்? கான்சன்ட்ரேஷனுங்கிறத இந்த சாப்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதுவாங்க. கவனி கான்சன்ட்ரேஷனுங்கிறத ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதுவாங்க. சரியா? கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்ட்டில் என்னப்பா இருக்குது? NH3 இருக்குது. அப்போது NH3 முன்னாடி இருக்க நம்பரை பவரில் எழுதணும், டிவைடட் பை ரியாக்டன்ட். நைட்ரஜன் இருக்கா? நைட்ரஜனோட N2 தானே, N2 அடுத்து 3H2, H2O போடுங்க, பவர் 3. இதுதான் என்ன அப்படின்னா யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இதுதான் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். யூக்லிபிரியம் கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கணும். நம்ம கேபி கேசிலாம் கண்டுபிடிக்க போகிறோம்ல, அதுக்கு இது தேவை தான் இப்போ நடத்துகிறேன், ரைட்டா? திஸ் இஸ் கேசி. இதே இது கேபி அப்படின்னா ப்ரெஷர், இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதுவோம்? P NH3 ஸ்கொயர் டிவைடட் பை P N2 இன்ட்டு P H2 the cube. அவ்வளோதான். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எழுதணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன். ப்ரெஷர் பேசிஸில் எழுதுனா அது பேஸ்ட் ஆன் ப்ரெஷர். கேங்கிறது யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர். அவ்வளோதான், ரைட்டா? சிம்பிளாக இது மட்டும் தான். இதை மட்டும் கவனிச்சுக்கோ. கேசிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், கேபிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர். கிளியரா? ரைட்? என்ன டவுட்டுன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. என்ன டவுட்டுன்னு டவுட்டை போட்டுரு, ரைட்டா? நீ டவுட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த டவுட் வர வரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கணும். யூ ஜஸ்ட் புட் யுவர் டவுட். நீ என்ன டவுட்டுன்றதை போட்டு நான் பார்த்து ஆன்சர் பண்ணிவிடுவேன், ரைட்டா? திஸ் இஸ் த திங், ரைட்டா? ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், இன்னொன்று ப்ரெஷரில் போடணும், ஓகேவா? ரைட்? இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ரியாக்டனோட யூக்லிபிரியம் என்ன, யூக்லிபிரியம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ரைட்? ஓகே, சூப்பர். ரைட்டா? ஸோ அப்போ முடிஞ்சிருச்சு. ரைட், இப்போ என்ன அப்படின்னா, சரி, ரைட், ஓகே, நான் டைரெக்டாக நடத்துகிறேன். Now we are going to find the relation. கேபிக்கும் கேசிக்கும் இருக்க ரிலேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம், ரைட்டா? கவனிங்க, கேபிக்கும் கேசிக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? கவனி, கேபி கேசியோட ரிலேஷன் என்ன அப்படின்னு. KP is equal to, ரைட்டா? நான் ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா XA plus YB gives LC plus MDன்னு ஒரு ஈக்குவேஷன், ரைட்டா? ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ரைட்? இந்த ஈக்குவேஷனில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேபிக்கும் கேசிக்குள்ள ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் கேபி. ஃபஸ்ட்டு கேபி கண்டுபிடிக்க போகிறேன். கேபிக்கு என்னப்பா பண்ணணும்? we have to write it as, this is the ideal gas. ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? this is ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். லூனா, that is upcoming topic. அதுக்கடுத்து வரேன். we will do it. நம்ம பார்க்கலாம் அது எல்லாத்தையும், ரைட்டா? சி கேபி ஈக்குவல் டு பி ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் தானே போடணும், பிசி பவர் எல் டாட் பிடி பவர் எம் டிவைடட் பை P A power X P V power Y. So PV is equal to nRT. இங்கே ப்ரெஷர் தானே இருக்கு. I am going to put the pressure value equal to N by V RT. N by Vங்கிறது என்ன அப்படின்னா, here it is called active mass, ரைட்டா? எவ்வளோ மாஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா இங்கே ஆக்டிவ் மாஸ். N by Vங்கிறது ஆக்டிவ் மாஸஸ். அது ஒரு கொஷின் வரும், நம்ம அப்போ பார்க்கலாம், ரைட்டா? N by Vங்கிறது ஆக்டிவ் மாஸ். இப்போ பீக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ரைட்டா? ஆக்டிவ் மாஸஸ் அப்படிங்கிறது, ஆக்டிவ் மாஸுங்கிறது நத்திங் பட் த கான்சன்ட்ரேஷன் இந்த இடத்துல, ரைட்டா? ஆக்டிவ் மாஸுங்கிறதுல எனக்கு கான்சன்ட்ரேஷன். அப்போது இந்த ப்ரெஷருக்கு பதிலாக N by V RTங்கிற ஃபார்முலாவை நான் மாற்ற போகிறேன். ஸோ அப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது, கேபி இஸ் ஈக்குவல் டு N by Vக்கு பதிலாக ஆக்டிவ் மாஸ் தானே, ஆக்டிவ் மாஸ் என்னது, அப்போ ஏயோட கான்சன்ட்ரேட் ஃபஸ்ட்டு சி இருக்கா,
Kp equal to Pc power L dot Pd power m divided by Pa power x dot Pd power y இப்படி தான் இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன். ரைட்டா? ஓகே, குட். ஆக்டிவ் மாஸ், அதை இப்போதைக்கு நல்ல ஆக்டிவ் மாஸ் என்னது, சியோட ஸ்கொயர் தானே. சி த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி, பவரில் எல் இருக்குல்ல, அப்போ எல் அடுத்த ஆர்டி பவர் எல் டாட் டி பவர் எம் ஆர்டி பவர் எம் whole divided by a power x rt power x. இது ஒரு 5 மார்க் क्वेश्चन. சரியா? அதனால தான் அதை உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ கவனிங்க, rt power y. ஸோ இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்மெல்லாம் சேர்த்து ஒன்றா எழுதிக்கிறேன். ரைட்டா? சி எல் டி எம் டிவைடட் பை A x B y. B கருத்து என்ன இருக்கு, y இருக்கு. சரியா? ரைட்டா? ஓகே, இப்போ வரைக்கும் நான் பண்ணதில் புரிஞ்சுதா? ரைட்? இப்போ வரைக்கும் எனி டவுட்? இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ்? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா RT எல்லாம் சேர்த்து எழுத போகிறேன். RT L plus M divided by RT x plus y. இது வரைக்கும் கிளியராக தான் இருக்கும், நோ டவுட்டு நான் சொல்லிட்டேன். டவுட் இருந்துச்சுன்னா வீடியோவை முன்னாடி திருப்பி ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரியா? ரைட், கவனி. ஓகே, ஸோ இப்போ பாரு, இதை பார்த்து உனக்கு என்ன தெரியுது, கேசி பார்த்தியா? கேசிக்கு என்ன எழுதுனேன், கேசியோட வேல்யூ ஹவ் யூ நோட்டிஸ் தட்? கேசி பார்த்தியா, இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் போட்டு தானே எழுதணும். நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதணும் அப்படின்னா அதுதான் கேசின்னு அர்த்தம். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நீ கேசி எழுதணும்னா எப்படி எழுதுவ? இந்த ஈக்குவேஷனுக்கு கேசி எழுதணும்னா சி பவர் எல் டாட் டி பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் எக்ஸ் டி பவர் ஒய். இது என்னதுப்பா? நத்திங் பட் கேசி. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல we can put instead of this we can put kc. இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், kc போடலாம். அப்போ kp is equal to kc rt. ரெண்டுமே rt தான், அதாவது a பவர் m டிவைடட் பை a பவர் n இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், a பவர் m மைனஸ் n எழுதலாமா? ஸோ பவரில் இருக்கிறத மைனஸில் எழுதலாம். அப்போ rt l ப்ளஸ் m மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதை மொத்தமாக ஷார்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன், kp ஈக்குவல் டு kc டாட் rt பவர் டெல்டா n g. டெல்டா என்ஜினா என்னது, டெல்டா என்ஜினா என்னது, டெல்டா என்ஜினா ரைட்டா, டெல்டா NG equal to L plus M minus X plus Y. ஏப்பா இந்த L plus M ங்கிறது என்னது, ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். என்னது ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்டு, கோஎஃபிஷியன்ட்டு. இந்த எல்லும் எம்மும் எங்கேப்பா இருக்குது, எல்லும் எம்மும் இந்த ரியாக்ஷனில் எங்கே இருக்குது, சிக்கு முன்னாடி டிக்கு முன்னாடி பிக்கு முன்னாடி ஏக்கு முன்னாடி இருக்குது. இட் இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ரைட்டா, இட் இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ரைட்டா, ரைட்டா தட் இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ரைட்டா. அப்போ என்னது, அப்போ கோஎஃபிஷியன்ட்டில் இருக்குது, அதான் மோல்ஸ், மோல்ஸ் அல்லது ஸ்டாக்கியோமெட்ரி. அப்போ மோல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ரைட்டா, மோல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் ஃபார் அ கேஸ். ஏன்னா இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணேன், PV is equal to nRT நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். PV is equal to nRT கொண்டுட்டு வந்தனால this is going to be a gaseous molecules. கேஸுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த டெல் என்ஜியை நம்ம போட முடியும், வேறு எதுக்கும் என்ன பண்ண முடியாது, போட முடியாது ரைட்டா. ரைட். ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட கேபி கேசி ரிலேஷன் ரைட்டா. கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி பவர் டெல் என்ஜிங்கிறது தான் நம்மளோட ரியாக்ஷன் ரைட்டா. அதை பொறுத்து எனக்கு நம்மளோட ஓவரால் எல்லா ரியாக்ஷனும் இருக்க போகுது சரியா. ரைட். இப்போது இந்த புக் பேக்கில் இருக்க கொஷின் போகலாம் ரைட்டா. ஃபார் a given reaction at a particular temperature
the equilibrium constant இப்போ தானே பார்த்த நீ K has constant value. Is the value of Q also constant? அப்போ Qனா என்னது? Qனா என்னது? Kங்கிறது equilibrium constant. ஓகே, Qங்கிறது என்ன அப்படின்னா for a non-reversible reaction அல்லது irreversible reaction. irreversible reactionக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ தான் Q. அதுக்கும் இதே ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் தான் போடுவோம், ரைட்டா? அதுக்கும் இதே ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் தான், ஆனால் irreversible reaction நம்ம வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான், ரைட்டா? irreversible reaction, that is called reaction quotient, ரைட்டா? reaction quotient, ரைட்டா? reaction quotient, ரைட்டா? ரைட், கவனி. in a chemical reaction, as the reaction proceeds, reaction நடக்க there is a continuous change in concentration. கரெக்ட் தானேப்பா? ஃபர்ஸ்ட் A plus B இருக்கு, A plus B வரப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகுது? கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருமா? இங்கே கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருமா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட், ரைட்டா? அப்போ இங்கே குறைய இங்கே கூடிக்கிட்டே இருக்கும். ஆல்சோ த Q வேல்யூ until the reaction reaches the equilibrium. இது இப்படியே இருந்துச்சுன்னா Q வேல்யூ இந்த பக்கம் பூரா போயிட்டு அந்த பக்கம் போகும். இன்கேஸ் இது ரிவர்சபிள் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா Q வேல்யூவும் K வேல்யூவும் ஒன்று தானே, ரைட்டா? Q வேல்யூவும் K வேல்யூவும் ஒன்றா மாறிடும், Qவும் Kவும் ஒன்றா மாறிடும். ஏன்னா யூக்லிபிரியம் ரிவர்சபிளாக இருந்தால் Q வேல்யூ, அதான் இர்ரிவர்சபிளாக இருந்தால் K. இது ரிவர்சபிள்னா ரியாக்ஷன் இப்படி மட்டும் நடக்கும்னா ரியாக்ஷன் கோஷன்ட்டு Q. ரியாக்ஷன் ரிவர்ஸ்லேயும் நடக்குதுன்னா ரெண்டும் ஒன்றா மாறப்போகுது, ஒன்று தான், ரெண்டுமே ஒன்றா மாறிடும். ஸோ அப்போ அட் ஈவன் பர்டிகுலர் டெம்பரேச்சர் Q இஸ் நாட் கான்ஸ்டன்ட். எந்த டெம்பரேச்சர்லையும் Q கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, Q மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. யூக்லிபிரியம் வர்றப்போ தான் ஈக்குவல் ஆகும். யூக்லிபிரியம் ரீச் பண்ணுற வரைக்கும் Q வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா? அதுதான் அந்த கொஷினில் ஆன்சர். இந்த கொஷின் இப்போ தான் நம்ம பார்த்தோம், ரைட்டா? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் KP KC? KP KC ரிலேஷன் என்னது? இந்த ஃபார்முலா இப்போ தானே இது எப்படி வந்துச்சுன்னு உனக்கு சொல்லி கொடுத்தேன். KP is equal to KC RT power del NG அப்படின்னு, ரைட்டா? RT power del NG. KPனா என்ன, KC என்ன, R என்ன, T என்ன, del NG எல்லாமே போட்டாச்சு, ரைட்டா? ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க? give one example for which KP is equal to KC. KPயும் KCயும் ஈக்குவலாக இருக்கணுமா? KP equal to KC. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகணும்? எனக்கு இந்த டேர்ம் 0 ஆகணுமா 1 ஆகணுமா? அந்த டேர்ம் என்ன பண்ணணும்? 1 மாறணும், ரைட்டா? ரைட்டா? அந்த டேர்ம் என்ன ஆகணும்? 1 மாறணும். அப்போ 1 மாறணும் அப்படின்னா பவரில் என்ன இருக்கணும்? எனிதிங் பவர் 0 இஸ் 1. எனிதிங் பவர் 0 இஸ் 1. எனிதிங் பவர் இஸ் 0. வெரி குட், வெரி குட். அப்போ del NG 0வாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. del NG எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ப்ராடக்டோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ரியாக்டன்டோட கோஎஃபிஷியன்ட். அப்போ 2 - 2 = 0. அப்போ del NGக்கு நான் 0 போட்டேன்னா ஓவரால் இந்த வேல்யூ 1 மாறிடும். அப்போ KP is equal to KC, ரைட்டா? KP equal to KC ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் HI, ரைட்டா? கீழே நான் போட்டுட்டேன். இதுதான் என்னது இதோட ரியாக்ஷன். அடுத்து ஃபார் ஹோமோஜினஸ் ரியாக்ஷன் அட் யூக்லிபிரியம், ரைட்டா? ஃபார் அ ஹோமோஜினஸ் ரியாக்ஷன் அட் யூக்லிபிரியம், for homogeneous reaction at equilibrium, number of moles of products are greater than number of moles of reactant is Kc is larger or smaller. என்ன சொல்கிறாங்க நல்லா கவனி. homogeneous reaction யூக்லிபிரியமாகவும் இருக்குது. moles of the product, ரைட்டா? number of moles of the product is greater. ப்ராடக்ட் கிரேட்டராக இருக்கா எதை விட? ரியாக்டண்ட்டை விட. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? KC KPயை விட கூட இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்மளோட ஃபார்முலா என்ன? ரைட்டா? இங்கே இருக்குல்ல, இங்கே இருக்குது, இங்கே பார்த்துக்கலாம், ரைட்டா? சரி பாரு, ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டோட ப்ராடக்ட் கூட இருக்குது. அப்போ del NG வேல்யூ என்ன வரும்? பாசிட்டிவில் வருமா? del NG வேல்யூ பாசிட்டிவில் வரப்போகுது, ரைட்டா? del NG வேல்யூ என்ன பண்ண போகுது? பாசிட்டிவில் வரப்போகுது, கரெக்டாக? del NG வேல்யூ வில் பி பாசிட்டிவ். ஓகே, அப்போ நீனே பாரு, KP is equal to KC RT power del NG. நீ சொல்லு, இதுக்கு ஒரு வேல்யூ, அதுவும் பாசிட்டிவ் வேல்யூ, எனிதிங் பவர் பாசிட்டிவ் வேல்யூ இங்கே வரப்போகுது. அப்போ KCயோட ஏதோ ஒரு எக்ஸ் டேர்மும் மல்டிபிள் ஆக போகுது
அப்போ கேபியை விட இந்த பக்கம் இருக்க வேல்யூ கூட இருக்குமா கம்மியாக இருக்குமா? கேபியை விட இந்த பக்கம் இருக்க வேல்யூ எப்படி இருக்கும்? பெரிய வேல்யூ. அப்போ கேபி இஸ் கிரேட்டர் தேன் கேசி. கேசியோட மல்டிப்ளை ஆனது தான் கேபி. கேசி வேல்யூ அதோட ஏதோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறோம், நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அது ரெண்டையும் சேர்த்தா தான் இங்கே வரப்போகுது. ரைட்டா? ஓகே. So del Ng is positive. Kp value is greater than Kc. அப்போ Kp equal to Kc dot RT positive. அப்போ Kp is greater than Kc. அதை மட்டும் எழுதினா போதும். இங்கே நீ என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஓகே, சரியா? சரி, அடுத்து க்யூக்கும் கேக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? Q and K. க்யூவும் கேவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நோ ஷிஃப்ட் டு லெஃப்ட் ஆர் ரைட். ரைட்டா? லெஃப்ட் டு ரைட் என்ன பண்ணாது, தட் இஸ் நோ ஷிஃப்ட், ஈக்லிபிரியம் அப்படியே தான் இருக்கும். இன்கேஸ் Q வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரியாக்ஷன் ஷிஃப்ட்ஸ் டு லெஃப்ட் சைட். லெஃப்ட் சைடில் என்ன பண்ண போகுது, ரியாக்ஷனை ஷிஃப்ட் ஆக போகுது. அதே இது Qவை விட K, ரியாக்ஷன் ஷிஃப்ட்ஸ் டு ரைட். Qவை விட K அதிகமாக இருந்தா. ரைட்டா? ஓகே. Surya, என்னாச்சு? You are not listening, Surya. What happened? What happened? If you guys don't want to teach 8th chapter, we can leave it. விட்டுறலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஜென்ரலாக நான் எல்லாத்தையுமே கேட்குறேன். யூ கைஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டடி லாங் ஹார்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி அ டஃபர் ஒன். கண்டிப்பாக கஷ்டம்தான். பட் யூ ஹாவ் டு கிவ் இட். ரைட்டா? நீங்கள் எல்லாருமே போயிட்டு வரீங்க, இங்கேயே நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ லிசன், கவனிங்க. சரியா? கவனிங்க. ரைட்டா? when the numerical value of the reaction quotient Q is greater than equilibrium constant. Q வந்து Kவை விட கிரேட்டராக இருக்குது. In which direction does the reaction proceeds? Kயை விட Q பெருசாக இருந்தால் எந்த பக்கம் போகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு 3 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? 3 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன விஷயம்? இந்த Qக்கும் Kக்கும் உள்ள ரிலேஷன்லாம் என்ன? Q is equal to K. ஓகே, Qவும் Kவும் ஈக்குவல். அப்போ நோ ஷிஃப்ட், ரியாக்ஷன் அந்த பக்கமும் போகாது இந்த பக்கமும் போகாது, ரெண்டு பக்கமே போகாமல் யூக்லிபிரியமில் இருக்க போதுன்னு அர்த்தம். இன்கேஸ் கேயை விட Q பெருசாக இருக்குது, கேயை விட Q பெருசாக இருக்குது, அப்போ ரியாக்ஷன் ஷிஃப்ட்ஸ் டு லெஃப்ட். லெஃப்ட்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருக்குது, இந்த பக்கம் பி இருக்குது. ஷிஃப்ட் டு லெஃப்ட்னா பேக்வேர்ட். அப்போ ரியாக்ஷன் என்ன பண்ண போகுது? டுவர்ட். ரியாக்ஷன் இஸ் அ பேக்வேர்ட் ரியாக்ஷன். ரியாக்ஷன் பின்னாடி பக்கம் நடக்க போகுது. இதே இது Qவை விட K வேல்யூ அதிகமாக இருந்துச்சு, Qவை விட K வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் ஷிஃப்ட்ஸ் டு ரைட். அப்போ இட் இஸ் அ ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அது என்ன ரியாக்ஷனு? ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக இருக்க போகுது. ரைட்டா? ஸோ அப்போ பாருங்கள் என்னது இங்கே கேள்வி என்னது? கேயை விட Q பெருசாக இருந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போது த ரியாக்ஷன் வில் proceed in the reverse direction. அதான் என்னது? backward. Reaction will go in a reverse direction, right, towards the left hand side. That is formation of reactants. நிறைய reactants produce ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ரைட், சரியா? ரைட். நெக்ஸ்ட் லீ-சாட்லியர் பிரின்சிபல். அப்போதான் ஒருத்தவங்க கேட்டாங்க, ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணுறது, ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணுறது. சரியா? இப்போ கவனி, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீ தான் லீ-சாட்லியர் பிரின்சிபல் சொல்ல போகிறேன், நான் சொல்ல போகிறது இல்லை. ரைட்டா? லெட் அஸ் கன்சிடர் H2 plus I2, it is a reversible reaction, 2HI. சரியா? ரைட். இப்போ ரியாக்ஷன் இப்படி நடந்திருக்கு. ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கவனி, I am going to add இப்போது நான் ஒரு ஹைட்ரஜன் அயோடைடு உள்ள எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரியாக்ஷன் என்ன நடக்கும்? இப்போ எந்த பக்கம் நடக்கும் ரியாக்ஷன்? ஈக்லிபிரியமில் இருந்துச்சு. ஈக்லிபிரியமில் இருந்த ஒரு ரியாக்ஷனில் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்,
2HI இந்த இடத்துல 3HI பண்ணிட்டேன் ரைட்டா என்ன அப்படின்னா 3HI மாறிடுச்சு என்ன ஆகும் அப்போ என்ன ஆகும் எஸ் வெரி குட் லெவி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா ரியாக்ஷன் வில் பிகம் பேக்வர்ட் இப்போ என்ன பண்ண போகுது ரியாக்ஷன் பின்னாடி நடக்க போகுது ரைட்டா இட் இஸ் கோயிங் டு பி பேக்வர்ட் ஏன்னா இதை சரி பண்ணணும் இந்த பக்கம் கூடிருச்சு இந்த பக்கம் கம்மியாக இருக்குது அப்போ இங்கிட்டிருந்து ரியாக்ஷன் இந்த பக்கம் நடக்க போகுது ரியாக்ஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் அ பேக்வர்ட் டைரக்ஷன் ரியாக்ஷன் கோயிங் டு ஹேப்பன் இன் அ பேக்வர்ட் டைரக்ஷன் அப்போ லீ-சாட்லர் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா இஃப் அ சிஸ்டம் அட் யூக்லிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்டு நீங்கள் ஒரு யூக்லிபிரியமில் இருக்க சிஸ்டமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க தென் த சிஸ்டம் ஷிஃப்ட்ஸ் இட் செல்ஃப் அந்த சிஸ்டம் என்ன பண்ண போகுது தன்னைத்தானே மாற்றிக்க போகுது எப்படி மாற்றிக்க போதா இன் த டைரக்ஷன் தட் நல்லிஃபைஸ் த எஃபெக்ட் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ் நல்லிஃபைனா என்னது அதை தவிர்க்கிறதுக்கு அந்த மாற்றத்தை அந்த டிஸ்டர்பன்ஸை சரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போதான் நகர போதாம் ரைட்டா கவனி இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த பக்கம் கூடிடுச்சு அப்போ 3 ஹைட்ரஜன் இருக்குது அப்போ என்ன பண்ணுறேன் இங்கே 3 போடலாமா அப்போ அந்த மாதிரி என்ன பண்ண போகுது இது மாற்றிக்கிட்டே இருக்கும் ரைட்டா ஈக்குவேஷன் இது பேலன்ஸ்டு இல்லை நான் இப்போதைக்கு எழுதுனேன் ஸோ அப்போ ரியாக்ஷன் பின்னாடி நடந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி என்ன பண்ண போகுது ரியாக்ஷன் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்படி இதை மாற்றிக்கலாம் ரைட்டா வி வில் சேஞ்ச் லைக் திஸ் இப்போ என்ன அப்படின்னா இங்கே 3 ஹைட்ரஜன் போட்டிருக்கேன் இப்போ ரியாக்ஷன் எப்படி நடக்கும் இப்போ ரியாக்ஷன் எப்படி நடக்கும் ரியாக்ஷன் வில் மூவ் ஃபார்வர்ட் டைரக்ஷன் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் போகும் ரைட்டா சரியா ரைட் அதாவது நல்லிஃபை அப்படின்னா சரி பண்ணுது நல்லிஃபைனா இட் இஸ் கோயிங் டு மேக் 0 இப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸை சரி பண்ணுறது நல்லிஃபை அதை தவிர்க்க இந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஏற்ற இறக்கத்தை நல்லிஃபை அதை சமன்படுத்துறது நல்லிஃபைனா அதை சமன்படுத்துறதுக்காக ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு போகுது தட் இஸ் த திங் அதை தான் இங்கே சொல்கிறாங்க தட் டிஸ்டர்பன்சஸ் ஓகே அதான் லீ-சாட்லர் பிரின்சிபல் இப்போது லீ-சாட்லர் பிரின்சிபலில் என்ன நடக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்லைடு இந்த ஸ்லைடு இந்த 8th சாப்டரை பொறுத்த வரைக்கும் கவனி லீ-சாட்லர் பிரின்சிபல் ரொம்ப முக்கியமானது கவனிங்க கான்சன்ட்ரேஷன் இப்போது கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ சேஞ்ச் த கான்சன்ட்ரேஷனை நான் சேஞ்ச் பண்ணேன் ரைட்டா ரைட்டா கவனிங்க எஸ் லூனா யூ கேன் சி திஸ் இங்கே தான் இருக்குது பாருங்கள் கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ரைட்டா ரியாக்டன்ட் சைடு கான்சன்ட்ரேஷன் இப்போ நீனே பாரு இப்போ நான் என்ன பண்ணேன் இந்த பக்கம் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும் கரெக்டாக இந்த பக்கம் நான் ஏதாவது ஒரு பொருளை ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் அந்த பக்கம் நான் ஏதாவது பொருளை ஆட் பண்ணேன்னா இந்த பக்கம் கிடைக்க போகுது அதுதான் இப்போது ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணால் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது நிறைய ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அது ஆப்போசிட்டாக ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ரியாக்டண்ட்டோட ஃபார்மேஷன் ரியாக்டண்ட் வந்து அதிகமாக போகுது ரைட்டா ரைட் சரியா ரியாக்டண்ட் வந்து என்ன பண்ண போகுது ஃபார்மேஷன் அதிகமாக போகுது டெம்பரேச்சர் கவனி இதுதான் முக்கியமானது கன்ஃபியூஸ் ஆக போகிறது ரைட்டா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் என்ன பண்ணுமா நல்லா கவனி டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஹீட் தேவை நல்லா கவனிங்க ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஹீட் தேவை அந்த ரியாக்ஷனில் போய் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹீட் கொடுத்தேன்னா என்னாகும் அந்த ரியாக்ஷன் நல்லா நடக்குமா ஒரு பொருளை ஹீட் பண்ணாதான் உங்களுக்கு அவுட்புட் நல்லா கிடைக்கும் அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹீட் கொடுத்துட்டே இருக்கீங்க நீங்கள் ஹீட் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ண போகுது அந்த இடத்துல அந்த ரியாக்ஷன் நல்லா நடக்குமா அப்போது ஹீட்டை அப்சார்ப் பண்ணுற ரியாக்ஷன் பேர் என்னது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ரைட்டா ஹீட்டை அப்சார்ப் பண்ணுற ரியாக்ஷன் பேர் என்னது எண்டோதெர்மிக் அப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா நடக்கும் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவான் நல்லா நடக்கும் அதே இது டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா exothermic reaction will be favors exothermic reaction favorable இருக்கும் exothermic ஓட reaction என்ன பண்ணுமா ஃபேவராக இருக்கும் ப்ரெஷர் கவனிங்க ப்ரெஷரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்குமா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கவனமாக கவனிங்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஃபேவர்ஸ் த சைடு வித் ஃபியூவர் மாலிகூல்ஸ் எந்த பக்கம் கம்மியான மாலிகூல்ஸ் இருக்கோ ரைட்டா இப்போ பாருங்கள் இப்போ இந்த ரியாக்ஷனில் இதான் இந்த ரியாக்ஷன் ரைட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோ ஸோ இப்போ
ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எந்த பக்கம் மாலிகூல்ஸ் கம்மியாக இருக்கு? இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. அப்போ இங்கே டோட்டலாக 2 இருக்குது, இங்கே டோட்டலாக 1 இருக்குது. அப்போது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா என்ன நடக்க போகுது? the reaction will move towards the lower side, ரைட்டா? lower side. அப்போ இந்த பக்கம் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் தான். இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே என்ன பண்ண போகுது? நம்மளோட ரியாக்டன்ட்டு மூவ் ஆக போகுது. லீ சாட்லியர் அதான் சொல்கிறாரு. லீ சாட்லியர் மாறும்னாரு, எங்கிட்ட மாறும், ஃபேவர்ஸ் த சைட் வித் ஃபியூவர் மாலிகூல்ஸ். எந்த பக்கம் கம்மியான மாலிகூல்ஸ் இருக்கோ அந்த பக்கத்துக்கு மாற போகுது. அதே இது ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபேவர்ஸ் த சைட் வித் மோர் மாலிகூல்ஸ். அப்போ மோர் மாலிகூல்ஸ், அதிகமான மாலிகூல்ஸ் எங்கே இருக்கோ அந்த பக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகுமா, ரைட்டா? ப்ரெஷரை நம்ம டிக்ரீஸ் பண்ணுறப்ப அதிகமான. சிம்பிள்டா, நீ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண எனது மாலிகூல்ஸ் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் வருமா? அப்போ நிறைய மாலிகூல்ஸ் இருக்கவங்களாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கம்மியான மாலிகூல்ஸ். அப்போ ஃபார்மேஷன், இவங்க ப்ரெஷரை அழுத்தினா இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதுதான் விஷயம். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த பக்கத்தை கொடுப்பாங்க. இதே நான் ப்ரெஷரை குறைச்சேன்னா இவங்க 2 பேரும் டைட்டாக இருந்தாங்க, இப்போ ரிலீஸ் ஆகிட்டாங்க, ரிலாக்ஸ் ஆகிட்டாங்கன்னா தனியாக பிரிஞ்சு இந்த பக்கம் வந்துடுவாங்க, ரைட்டா? ரைட், ஓகே, ரைட், சிம்பிள், தட்ஸ் இட், அவ்வளோதான் கான்செப்ட், வெரி ஈஸி கான்செப்ட். ஸோ அதை வச்சு தான் லீ சாட்லியர் பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க, ரைட்டா? நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஈச் ஆஃப் த above reaction find out whether you have to increase or decrease the volume to increase the yield of the product, ரைட்டா? நான் வந்து ப்ராடக்டோட ஈல்டு, நிறைய ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கணுமா, ரைட்டா? எனக்கு இப்போ என்ன வேணும்? நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணும். எனக்கு வந்து ஆன்சர் நிறைய கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் அயோடைடு நிறையா கிடைக்கணும். இந்த ப்ராசஸில் CO2 கேஸ் நிறையா கிடைக்கணும்னு வச்சுக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணணும்? வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாரு. இந்த above equilibrium reaction, வால்யூம் அல்லது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் மாலிகூல் இஸ் ஈக்குவல் ஆன் போத் சைட். இந்த பக்கமும் 1, இந்த பக்கமும் 2 இருக்குது, இந்த பக்கமும் 2 இருக்குது. அப்போது இப்போ நீங்கள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால், இப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுன்னா ஒன்றுமே நடக்காது. நீங்கள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன இருக்கும்? ஒரு பக்கம் கூட இருந்துச்சுன்னா கூட இருக்க பக்கத்துலேருந்து கம்மியாகவும் அல்லது கம்மியாக இருக்க பக்கத்துலேருந்து கூடவும் வரும். ஆனால் இங்கே தான் 2 பக்கமும் 2 தானே இருக்குது. ஸோ நோ சேஞ்ச். அப்போ என்ன பண்ண போகிறதில்ல, எந்த சேஞ்சும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த வால்யூம், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த வால்யூம். நீங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ will not affect the equilibrium and there will be no change in the product. ப்ராடக்டில் எந்த சேஞ்சும் இருக்காது, அதே அளவு ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ரெண்டாவது, இங்கே பாருங்கள், வால்யூம் இஸ் கிரேட்டர் இன் ப்ராடக்ட் சைட். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் இது ஒரு 1, இது ஒரு 1. அப்போ ப்ராடக்ட் சைடில் 2, இந்த பக்கம் மொத்தத்துக்கே ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் சைடில் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணுங்கள். ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இவங்க எல்லாம் பிரிஞ்சிருவானுங்க. இவனுங்க பிரிஞ்சுட்டானுங்க. ஏன்னா 1 இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்குது. அப்போ இவன் பிரிய 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 எனக்கு ப்ராடக்ட்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன் நான்? பை டிக்ரீஸிங் த ப்ரெஷர் வால்யூம் வில் இன்க்ரீஸ் ஜஸ்ட் டு கெட் மோர் ப்ராடக்ட். இங்கே பாருங்கள், இங்கே 1, 3 டோட்டலாக இந்த பக்கம் 4 இருக்காங்க, இந்த பக்கம் 1 இருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ப்ரெஷரை, வால்யூம் இஸ் லெஸர் இன் ப்ராடக்ட் சைட். அப்போ பை இன்க்ரீஸிங் த ப்ரெஷர், நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண இவனுங்க பிரிய மாட்டாங்க, இவனுங்க அப்படியே சேர்ந்தே இருப்பாங்க. இவங்களும் அப்போ இன்னும் கொஞ்சம் சேர ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்னோட ஆன்சர் SF6 ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அப்போ என்ன பண்ண போகுது? எனக்கு SF6 அதிகமாக கிடைக்க போகுது, சரியா? ஸோ அதிகமாக கிடைக்கும் போகுது. ஸோ அப்போ ப்ராடக்ட் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்டா? ரைட், சூப்பர். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்னது? அட் எனி இன்ஸ்டன்ட் ஒரு ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, அதில் எப்போ வேணால் நீ எடுத்துக்கலாம், எப்போ வேணால் எடுத்துக்கோங்க. அட் எனி இன்ஸ்டன்ட் ABC+D இருக்குது. அட் எனி இன்ஸ்டன்ட் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அட் கிவன் டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில், ரைட்டா? த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அட் கிவன் டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீட். ரேட்டுங்கிறது என்னது? இங்கே
ஸ்பீடுன்னு சொல்ல போகிறோம். directly proportional to the product of the active mass, speed of the reactant. கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்க, the rate of chemical, rate என்னது ஸ்பீடு, directly proportional to the product of the active masses. active mass யார், ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்ப active massங்கிறது என்னது, reactant மட்டும் தானே. அப்போ ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை தான் நம்ம ஆக்டிவ் மாஸ்ன்னு சொல்கிறோம். ரைட்டா, ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் தான் ஆக்டிவ் மாஸ்ன்னு சொல்லப்போம். ரைட்டா, தட்ஸ் இட். ஸோ அப்போ எக்ஸ்ன்றது என்னது, ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குமோ அதை நம்ம எங்கே போட போகிறோம். சரியா, தட்ஸ் இட். அடுத்து எக்ஸ்பிளைன் ஹவ் வில் யூ ப்ரிடிக்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியமோட டைரக்ஷனை எப்படி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 10 இருக்கும். கேசியோட வேல்யூவை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ரைட்டா, கேசியோட வேல்யூவை பொறுத்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். கேசி வேல்யூ என்ன இருக்கோ அதை பொறுத்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். கேசி வேல்யூ 10⁻³ இருந்தால் என்ன, 10⁻³ இருந்தால் என்ன, இதுக்கு இன்பிட்வீனில் இருந்தால் என்ன, அதை பொறுத்து தான் மாறப்போகுது. ரைட்டா, ஸோ நீ என்ன பண்ணலாம், அதை எழுதிக்கலாம். ரைட்டா, இஃப் இட் இஸ் 10⁻³ லெஸ்ஸாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே இது கேசி வந்து 10⁻³ பெருசாக இருக்குது, 10⁻³ விட பெருசாக இருக்குது கேசி. அப்போது the reaction is favored. அதே இது 10⁻³ விட பெருசாக போயிடுச்சுன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபேவர்ட். ரைட்டா, அப்போ என்ன அர்த்தம், கேசியோட வேல்யூ ரைட் இப்படி. ஸோ ரிவர்ஸ் அப்போ ஃபார்வர்ட் அப்போ. ரைட்டா, 10⁻³ விட பெருசாக இருக்கணும், 10⁻³ விட பெருசாக இருக்கணும். ரைட்டா, இது கேப்புக்குள்ளே 10⁻³ 10⁻³ இருக்கணும். ரைட்டா, சிம்பிள். ஓகே, இதுக்கு ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த ரியாக்ஷனுக்கு ஈக்குவேஷன் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம். ரைட்டா, இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், சிம்பிளாக ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ரியாக்டன்ட்டு. அப்போது NO பவரில் இருக்கிறது முன்னாடி 4NO + 6H2O gives என்ன வருது இந்த இடத்துல, 4NH3 + 5O2. ரைட்டா, 5O2. கிளியரா, ஈஸி வே டு ரைட் இட். ரைட், ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் எழுதிக்கலாம். ரைட்டா, கிளியர். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஆடட் inert gas on the reaction at equilibrium at constant volume. ரைட்டா, இப்போ என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி இதில் நான் ஒரு கேஸ் வச்சுருக்கேன், ஆல்ரெடி இதில் ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ரைட்டா, இதில் நான் என்ன பண்ண போகிறேன், inert gas. ரைட்டா, inert கேஸை நான் ஆட் பண்ண போகிறேன். inert gas ஆட் பண்ணால் என்ன அர்த்தம், inert gas யாரு கூடயாவது ரியாக்ட் பண்ணுவாங்களாப்பா, inert gas யாரு கூடயும் ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. ரைட்டா, inert gas ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே தான் இருக்க போகிறாங்க. பாருங்கள், when the inert gas is added to an equilibrium system at constant volume, வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், total number of moles of the gases present in the container increases. அதாவது என்ன ஆகுது, அப்போ கண்டெய்னர் 1 லிட்டர் கண்டெய்னர் தான், 1 லிட்டர் கண்டெய்னரில் ஏற்கனவே உள்ளுக்குள்ள ஒரு கேஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இன்னும் கொஞ்சம் கேஸ் inert gas ஆட் பண்ணுறேன். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸில் சேஞ்சஸ் ஏற்படுமா. வந்து 50 மோல் இருந்துச்சு, இப்போ inert gasோட மோல்ஸும் உள்ளே இருக்குது. அப்போ ஒரு 100 மோல்ஸாக மாறிடுச்சு, மோல்ஸ் மாறி இருக்கு. வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் 1 லிட்டர் தான், 1 லிட்டர் தான், ஆனால் அதில் 100 மோல்ஸ் மாறிடுச்சு. ரைட்டா, ரைட் ரைட், சரியா கவனி. தட் இஸ் த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இன்க்ரீஸ். 50 பேர் இருந்த இடத்துல இப்போ 100 பேர் இருக்காங்க, அப்போ டோட்டல் ப்ரெஷரு இன்க்ரீஸ் ஆகுது. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் த ப்ராடக்ட்ஸ் ஆர் அன்சேஞ்ச்டு. ஆனால் ரியாக்டண்ட்டும் ப்ராடக்ட்டும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க inert கேஸோட ரியாக்ட் பண்ணவே இல்லையே. ஓவராலாக பாட்டிலோட ப்ரெஷர் கூட தான், ஆனால் ரியாக்டண்ட்டோட ப்ரெஷரும் ப்ராடக்டோட ப்ரெஷர்லையும் மாற்றமே இல்லை. ஏன்னா inert கேஸ் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணவே இல்லையே. inert கேஸு
வாட்டர் பாட்டிலில் மட்டும் என்ன அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ரைட்டா ரைட்டா ரைட்டா? வாட்டர் பாட்டிலோட ப்ரெஷர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்லேயும் எந்த சேஞ்சும் இல்லை. ஏன்னா அவங்க தான் நம்மளோட இன்னட் கேஸோட ரியாக்ட் பண்ணவே இல்லையே. ரைட்டா? சிம்பிள் திங். ஹென்ஸ் த கான்ஸ்டன்ட் வால்யூம் addition of inert gas has no effect on equilibrium. அப்போ ஈக்குலிபிரியமில் எந்த சேஞ்சும் இருக்க போகிறது கிடையாது. சரியா? ஈக்குலிபிரியமில் என்ன பண்ண போகிறதில்ல, எந்த சேஞ்சும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ வித் திஸ் we have completed chapter 8. சரியா? So 11 and 12 we will see in a separate video. As you guys are also not in a mood to listen, படிக்கிற பசங்க யாருமே வரல, ஒரு 4 பேர் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So we will do it in the later session. ரைட்டா? PDF நான் கொடுத்துட்றேன். படிக்கிற பிள்ளைங்க you can just study. ரைட்டா? படிக்கிறவங்க படிங்க, அதில் எந்த சேஞ்சஸும் வேண்டாம். ஸோ படிக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க. என்ன 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 மெசேஜ் போட்டிங்க? 3 ஆர்டிஸ்ட் சொல்லுங்கள் என்னென்ன. நான் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ தான் லைவ் ஷேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிங்களா? ஓகே. KPKC ஃபார் PCl5 Muskan, you don't worry. Now I will send you the separate video. PCl5 நான் 5 மார்க் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்ட் பண்ணி நான் அதை அனுப்புகிறேன், நீ அதை பார்த்துக்கலாம். சரியா? நோ நீட் டு வரி முஸ்கான். கண்டிப்பாக நீ கேட்டுட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டேன். ஐ வில் டூ இட். ரைட்டா? புரியாத கொஸ்டினும் புரிஞ்சுதா? தேங்க்யூ ஐஸ்வர்யா. குட் குட். ஓகே. Oh, okay, okay. 11th and 12th lesson very tough. 11th and 12th வந்து easy தான். 11th and 12th is not a tough thing. Okay Vanya, very good, very good. So chat பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ரிஹான் வந்து ஈவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஆயிருந்தும் டெஃபினட்டாக நான் இங்கிலீஷில் தான் சொன்னேன். இட் இஸ் a good thing. ஸோ அவன் கடைசி வரைக்கும் இருந்தான். வெரி குட். ஓகே லோனா, குட். 1 hour மெசேஜ் போட்டிங்களா? அந்த மெசேஜ் எதுவுமே வரல எங்களுக்கு. ஓகே, சூப்பர், குட். ஓகே கைஸ், நான் என்னென்ன அதை செக் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் நான் தனியாக போட சொல்கிறேன். டெலிகிராம் சேனலில் போட்டுடலாம். இந்த பிடிஎஃபை ஒரு 15 minutes, கிவ் மீ 15 minutes டைம், ஒரு 15 நிமிஷத்தில் நான் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்றேன். அவங்க வந்து என்ன அப்படின்னா இதை லிங்காக கன்வெர்ட் பண்ணி உனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிவிடுவாங்க. யூ கேன் கெட் இட். ஸோ இந்த செஷன் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில், வீடியோ முடிஞ்ச உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? இந்த பிடிஎஃப் வந்துருந்தா இப்போ தான் பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இட் கன்வெர்ட், அது கன்வெர்ட் ஆகவே கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா மோர் தேன் 200 pages இருக்குது, நிறைய எழுதியிருக்கோம் நம்ம, அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். இன்றைக்கி படித்தது சாட்டிஸ்ஃபைடாக? குட். ஓகே, பிடிஎஃப் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், பிடிஎஃப் வந்துச்சு. ஸோ ஐ வில் சென்ட் த பிடிஎஃப் டு தம். ரைட்டா? நான் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டில் வி ஆர் லாகிங் வித் 2 chapters. நம்ம 9 மணி நேரத்தில் 7 சாப்டர் தான் படிச்சிருக்கோம். வி ஹவ் லாக்ட் வித் 2 chapters. ஸோ வில் see the 2 chapters in the upcoming class. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்னு நான் சொல்கிறேன். ரைட்டா?
மூட்டைப்பூச்சி என்ன எஸ் லாட் ஆஃப் மூட்டைப்பூச்சி. அதுவும் இன்னைக்கு ஆனால் ஒரு நல்ல விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கடைசி ஒரு இந்த 6 மணிலேருந்து இந்த கடைசி ஒரு ½ அன் ஹவரில் தான் இந்த மூட்டைப்பூச்சி தொல்லை. கிட்டத்தட்ட ஒரு 8.5 மணி நேரம் நம்ம நிம்மதியாக இருந்தோம். ஒரு ½ அன் ஹவரில் வந்து குட்டையை கலப்பி விட்டானுங்க. செம்ம டென்ஷன் ஆகிட்டானுங்க. உண்மையிலே எனக்குலாம் பயங்கரமான ஒரு கோவம். சீரியஸ்லி ஐ ஃபெல்ட் வெரி பேட். அவ்வளோ தூரம் நின்று பார்த்துட்ருக்கோம். தி டோன்ட் நோ த சீரியஸ்னஸ். ஓகே பரவாயில்ல. ஓகே 5 மார்க்ஸ் டீச் பண்ணிடலாம். ஓகே ரைட் குட். ஸோ அப்கமிங்கில் உனக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்? இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் நான் போடுறேன், கண்டிப்பாக போடுறேன் முஸ்கான் கைஃப் கண்டிப்பாக. அப்புறம் நான் பிளாக் பண்ணிடலாம். பிளாக் பண்ணதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் படித்து பாஸ் பண்ணணும்ல, அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான், சேனலை பிளாக் பண்ணிட்டா எங்கே போய் படிப்பான். அதனால தான் அவனுங்க திருந்த மாட்டாங்க. ப்ராப்ளம் சால்விங் எங்கடா ப்ராப்ளம்ஸ் நடத்த சொல்கிறீங்க, ஆனால் நடத்தினா அவனும் உட்காரவே மாட்டேங்கிறீங்க. டென்ஷன் ஆகுதா? ஓகே சரிப்பா ரைட். ஸோ வித் திஸ் வி வில் கம்ப்ளீட்டட். ஸோ அடுத்து உனக்கு வெனஸ்டே நாளைக்கு 8, 9 வெனஸ்டே உனக்கு தமிழ் எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நாளன்னைக்கெலாம் தமிழ் சார் வருவாங்க. ஸோ தமிழ் படிக்க ஆரம்பி. ஸோ கெட் அ குட் பிளான். ஸோ நாளைக்கு நாளன்னைக்கு நான் ரெக்கார்டட் வீடியோஸில் உனக்கு சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு இது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ யூ வில் கெட் இட். அண்ட் நம்ம கெமிஸ்ட்ரி எக்ஸாம் என்னைக்கு? கெமிஸ்ட்ரி எக்ஸாம் என்னைக்குடா? when is our chemistry exam? all 5 marks video. என்ன டவுட் சொல்லுங்கள். என்ன டவுட்டு? ஒரு டவுட்டு மேக்ஸ் வால்யூம் 2 சம்ஸ் போட சொல்கிறேன். 19 அதுக்கு 19னா பயாலஜிக்கு எத்தனை நாள் லீவ் இருக்குது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு? 19th என்ன? 19th ஐ ஹாவ் டு மேக் அ பிளான் ஆஃப் இட். 15ஆம் தேதி யாருக்கா 15? ஒருத்தனுக்கு தான் 15ஆம் தேதி, மீதி எல்லோரும் 19 தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பயோக்கு 3 days, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எத்தனை நாள் லீவ் இருக்குது? ஆமாம் பெய்ட் பேட்ச் வந்து கிளாஸ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ஷெடியூல் ஆகலை. வி வில் ஆல்டரேட், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. CS 17. ஓ பயோ 19. என்னடா மாற்றி சொல்கிறீங்க? நான் இங்கேயே நடத்துகிறேன் இல்லைன்னா நீ இங்கே இருந்தே படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 days ஃபார் CS. என்னடா ஒரு டே ஆகா. சிஎஸ்க்கு 2 daysங்கிறான், ஒருத்தன் 5 daysங்கிறான். சரி ஓகே வி வில் மேக் அ போல். நாங்கள் போல் போடுறோம், அதை வச்சு நீ என்ன பண்ண ஆன்சர் பண்ணி ரைட்டா. சிஎஸ்க்கு 1 day தான் லீவ் இருக்கா? ஓகே வில் செக் இட் அவுட் ரைட்டா. சரி ரைட். எத்தனை லெசன் போயிருக்கா ராஜ்? நாங்கள் லைவே முடிக்க போகிறோம். எங்கே போன நீனு? நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்டா. சரி ஓகே ரைட். ஸோ ஆர்கானிக்கை அப்படியே வெயிட்டிங்கில் போடுவோம். வி வில் see that organic later on. சரியா? ஓகே டாடா பபாய் see you. if you can't then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? ஸோ we will meet during the quarterly revision. ஸ்டார்ட் பண்ணலாம். டாடா பபாய்.